அலையாலே ஒன்றாயினைவோம் என்றே எழுவோம் இன்னை தொட. இது VIT 90.8 வேலூரில் நாங்கதாவே. VIT 90.8. VIT 90.8 வேலூரில் நாங்கதாவே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாவே. கோட்டை ஊரும் உலகும் பாராட்டும். கல்வி சாலைகள் ஏராளம், கனரக ஆலைகள் தாராளம். தீரா நோய்கள் ஆரா காயும், தீவேகம் தீராகும். வேலும் உங்களை தாளாட்டும், வெள்ளை பனியும் நீராட்டும். தங்க கோயில் சிங்க கோட்டை ஊரும் உலகும் பாராட்டும். நோய்கள் ஆரா காயும், தீவேகம் தீராகும். இது VIT 90.8 வேலூரில் நாங்கதாவே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாவே. ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VIT-யால் உருவாகும். தேசம் இங்கே பலவாகும், பேசும் மொழி அறிவாகும். ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VIT-யால் உருவாகும். திறமை கொண்ட பட்டாளம் உங்கள் அன்பால் உலகாளும். மக்கள் பணிக்கு துடிக்கும் எங்கள் இதயம் ஒன்றே அடையாளம். VIT இது VIT 90.8 வேலூரில் நாங்கதாவே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாவே. வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியின் மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளின் இன்றைய ஒளிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். வணக்கம் வேலூர். இன்று 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி, சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 18ஆம் நாள் திங்கட்கிழமை. ஒருவரின் தெளிவான குறிக்கோளே வெற்றியின் முதல் ஆரம்பம். இந்த ஒரு இனிய கருத்தோடு இன்றைய தினத்தை இனிதாய் துவங்குவோம். உங்கள் VIT பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள். டிசம்பர் 4 1791ஆம் ஆண்டு உலகின் முதலாவது ஞாயிறு இதழ் தி அப்சர்வரின் முதலாவது இதழ் வெளியானது.
டிசம்பர் 4 1945 ஆண்டு ஐக்கிய அமெரிக்கா ஐநாவில் இணைவதற்கு ஒப்புதல் அளித்து ஸ்னேட் அவை வாக்களித்தது. டிசம்பர் 4 1992 ஆண்டு ஐக்கிய அமெரிக்கா சோமாலியாவுக்கு 28,000 அமெரிக்க படை வீரர்களை அனுப்பியது. டிசம்பர் 4 1910 ஆண்டு இந்தியாவின் 6வது குடியரசுத் தலைவர் ரா வெங்கட்ராமன் பிறந்தார். டிசம்பர் 4 1889 ஆண்டு இந்திய விடுதலை போராட்ட வீரர் நீலகண்ட பிரம்மச்சாரி பிறந்தார். டிசம்பர் 4 1919 ஆண்டு இந்தியாவின் 12வது பிரதமர் ஐக்கிய குஜரால் பிறந்தார். டிசம்பர் 4 1979 ஆண்டு தமிழக பத்திரிகையாளர் மற்றும் எழுத்தாளர் சமஸ் பிறந்தார். டிசம்பர் 4 1898 ஆண்டு இந்திய இயற்பியலாளர் க. சி. கிருட்ணன் பிறந்தார். டிசம்பர் 4 1953 ஆண்டு இந்திய தமிழறிஞர் ஆ. வெங்கடாச்சலம் பிள்ளை மறைந்தார். டிசம்பர் 4 1976 ஆண்டு தமிழக எழுத்தாளர் நா. பிச்சமூர்த்தி மறைந்தார். உங்கள் விஐடி பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளில் இருந்து சில துளிகள். உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்க தாம்பே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி தினம் ஒரு திறவுகோல். விடியலின் வேளையில் சிந்தைக்கு கருத்துச் சிதறல்களோடு முனைவர் காத்தமிழ்ச்செல்வன். இன்றைய கருத்துச் சிதறலில் ஆசிரியர். ஆசிரியர் பணி ஒரு சிறந்த அறப்பணி. அதற்கு உன்னையே அர்ப்பணி என்பார்கள். ஆசிரியர் என்ற சொல்லை பிரித்து பார்ப்போமேயானால், ஆசு கூட்டல் ஈரியர். ஆசு என்றால் குற்றம், ஈரியர் என்றால் நீக்குபவர். மாணவர்களிடம் உள்ள அறியாமை என்ற அந்த குற்றத்தை நீக்கி அறிவை தரக்கூடியவர்கள்தான் ஆசிரியர்கள். எழுத்தறிவித்தவன் இறைவன் என்பார்கள். இதை வடமொழியில் குரு சாட்சாத் பரபிரம்மம் என்பார்கள். இது ஆசிரியர்களுக்கு மிகவும் பொருந்தும். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சிறந்த ஆசிரியராக பணியாற்றியதால் இவரது பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக ஆண்டுதோறும் செப்டம்பர் 5ஆம் நாள் கொண்டாடி மகிழ்கிறோம். என் வாழ்க்கைக்கு நான் என் தந்தைக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் என் நல்ல வாழ்க்கைக்கு எனது ஆசிரியருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்பது மாவீரன் அலெக்சாண்டரின் கருத்து. சமூக மறுமலர்ச்சிக்கு அடித்தளம் அமைப்பவர்கள் ஆசிரியர்களே. இன்றைய குழந்தைகளை நாளைய தலைவர்களாக உருவாக்கும் சிறந்த பணியே ஆசிரியர் பணி. பள்ளிக்கூடம் கட்டாத நாட்டில் சிறைச்சாலை கட்ட வேண்டி வரும் என்பார்கள். ஒரு நாட்டின் தலைவிதி வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது போன்ற நன்மொழிகள் ஆசிரியர்களின் சிறப்பை உணர்த்துகின்றன அல்லவா? கல்வியை பரப்புகிறவன் தேவனால் போற்றப்படுகிறவன் என்கிறது விவிலியம். கல்வியை பரப்புகிறவன் பாவங்களிலிருந்து விடுதலை பெறுகிறான் என்பது நபிகளாரின் வாக்கு. நல்லாசிரியர்களுக்கான இலக்கணம் குறித்து பார்ப்போம். உயர்குடி பிறப்பு, இரக்க உணர்வு, கடவுள் வழிபாடு, விழுமிய பண்புகள், பல்நூல் கற்றுத் தேர்தல்,
உணரும்படி கூறும் சொல்வன்மை, நீதி தவறாமை, உலக நடையை அறிகின்ற தெளிவு என்பனவாகும். மேலும் ஆசிரியர் ஆகாதவர்களுக்கான இலக்கணம் குறித்து பார்ப்போம். பாடம் சொல்லும் குணம் இல்லாமை, பொறாமைப்படுதல், இழிந்த குணங்களை கொண்டிருத்தல், செல்வத்தின் மீது அதிக ஆசை, மெய்ப்பொருளை மறைத்து பொய்ப்பொருளை உரைத்தல், அஞ்ச வேண்டியவற்றிற்கு அஞ்சாமை போன்றன இதில் அடங்கும். ஆசிரியர்கள் கற்பிக்கின்ற முறையை பார்ப்போம். தெய்வத்தை வணங்கி துவங்குதல், கற்பிக்கப் போகும் நூல் பொருளை மனதில் பொருத்துதல், சினம் கொள்ளாமல் கற்பித்தல், விருப்பத்தோடு கற்பித்தல், துலாக்கோல் போன்ற ஒரு நடுநிலைமை, பாகுபாடு பார்க்காமை, ஏற்றுக்கொள்ளும்படி நூலை கற்பித்தல் போன்றன ஆசிரியர் கற்பிக்கும் முறையாகும். இந்த சாளரத்தில் வரும் காற்று எதிர் சாளரம் வழியாக செல்வது போல ஆசிரியர்கள் கற்பிப்பதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடாமல் 2 காதிலும் வாங்கி மூளையில் ஏற்ற வேண்டும் என்பதே இன்றைய தினத்தின் திறவுகோள். ஆசிரியர்களை மதி, அன்புடன் துதி. இன்றைய கருத்து சிதறலில் சிந்தனை துளிகள் உங்களை சிந்திக்க வைத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மற்றும் ஒரு தினம் ஒரு திறவுகோள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் க. தமிழ்ச்செல்வன். இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நன்றி. மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி மண் வாசனை நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம யாருக்கிட்ட பேச போகிறோம், எதை பற்றி பேச போகிறோம்னு நீங்கள் கேட்கறதுக்கு ஆவலாக இருப்பீங்கன்னு தெரியுது. இன்னைக்கு ராயல் ஆர்கானிக் ஃபேக்டரி பிரைவேட் லிமிடெட் வேலூர் சார்ந்த மேலாளர் இயேசுநாதன் அவர்கள்ட்ட தான் பேச போகிறோம். இன்னைக்கு அவர் நம்மள்கிட்ட மண் பரிசோதனை பற்றிய தகவல்கள், பல விஷயங்களை நம்மள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு இருக்காரு. இப்போ நேரடியாக அவர்கிட்ட நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். ஃபஸ்ட்டில் மண்ணை செக் பண்ணோம். மண்ணில் என்ன சத்து கம்மியாக இருக்குதுன்னு, நம்ம உடலில் எப்படி உறுப்புகள் என்ன சத்து கம்மியாக இருக்குது, அது போல் மண்ணை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். மண்ணை செக் பண்ணிட்டு அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் பயிர் வைக்கணும் சார். சரிங்க சார். இப்போ மண்ணை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க, அதாவது பரிசோதனைக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரியான பரிசோதனை அது மக்களுக்கு கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன். மண் எடுக்கிற விதம் வி டைப்பில் மண்ணை வெட்டி எடுக்கணும் சார். நிலத்தில் 2 இடத்துல எடுக்கணும். அதுக்கப்புறம் மண்ணை மிஷினில் போட்டு செக் பண்ணிவிட்டு நாங்கள் உங்களுக்கு ஒரு 1 ஹவரில் ரிசல்ட் கொடுத்துருவோம். அந்த மண்ணில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது, இந்த சத்து கம்மியாக இருக்குது, அந்த சத்துக்கு தகுந்த மாதிரி நாங்களே உரம் கொடுப்போம். அந்த உரத்தை பூமியில் இட்டு சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பயிர் வச்சா பயிர் நல்லா பசுமையாக வரும் சார். இப்போ இதில் இந்த வி ஷேப்பில் மண்ணை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க, அது நாங்களே எடுக்கணுமா, அதாவது உழவர்களே எடுக்கணுமா, இல்லை நீங்கள் எங்களுக்கு அதுக்கான உதவிகள் எதுவும் செய்வீங்களா? நாங்கள் சொல்லித்தர மாதிரி உழவரை கூட எடுக்கலாம் சார். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உழவர் நாங்கள் வி டைப்பில் ஃபஸ்ட்டில் எடுத்துடணும். 1 அடி மண் எடுத்து வெளியே வச்சிடணும். அதுக்கப்புறம் உள்ளக்கிற மண்ணை தான் எடுத்து டெஸ்டிங்கே கொடுக்கணும். சரிங்க சார். அதாவது நீங்கள் இந்த முறைகள் எப்படின்னு சொல்லிக் கொடுப்பீங்க, அதுபடி உழவர்களை எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்த மண்ணை நீங்கள் பரிசோதனை பண்ணி சொல்லுவீங்க. இதுக்கு என்ன மாதிரியான உரங்களை நீங்கள் கொடுப்பீங்க? அதாவது ஆர்கானிக் அப்படின்னுட்டு சொல்கிறாங்க, இயற்கை சார்ந்த உரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன மாதிரியான உரங்கள் நீங்கள் பயன்படுத்துவீங்க சார்? நாங்கள் அதுக்கு என்னென்ன மாதிரி உரம் போடணும், ஆர்கானிக் இது பர்சன்டேஜ், இந்த உரத்து பர்சன்டேஜ் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி, கெமிக்கல் பில்குல் கலக்கவே மாட்டோம். அந்த உரத்தில் கெமிக்கல் எல்லாம் உரமாக போட்டு கலந்து ஒரு பேக் பண்ணி அதுக்கு என்ன மருந்து தரோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பயிருக்கு ஏற்ற மாதிரி மருந்துங்க தயார் பண்ணி தரோம். நாங்கள் என்னென்ன மருந்துகள்னு விவரங்கள் சொல்ல முடியுமா? மெக்னீசியம்ன்றது ஒரு 35 கிலோ போடுவோம். ஜிங்கு ஒரு 6 கிலோ போடுவோம். மல்டிகிராப்ஸ்ன்றது ஒரு நம்ம குறிப்பிட்ட எத்தனை கிலோ போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி போடுவோம். கார்பர் போடுவோம் ஒரு 20 கிலோ. ப்ரௌன்னு ஒரு மருந்து இருக்குது, அது ஒரு 20 கிலோ போடுவோம். மெக்னீசியம் ஒரு 125 போடுவோம். இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கெமிக்கல் எந்த விதமாக கெமிக்கல் உள்ள மருந்து அதில் போட மாட்டோம். கெமிக்கல் இல்லாத மருந்து அதில் போட்டு தயார் பண்ணி பேக் பண்ணி விவசாயிகளுக்கு தருவோம் சார். சரிங்க சார். இப்போ இந்த மருந்துகளை எப்படி வயலில் பயன்படுத்துறது? அதாவது இப்போ வி ஷேப்பில் எடுக்கப்பட்ட அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை கண்டுபிடிச்சி இந்த உரங்களை நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க. இந்த உற்பத்தி பண்ண உரங்களை எப்படி பயன்படுத்துறது? இதுக்கு தனியாக ஏதாவது ஒரு முறை இருக்குதா, இல்லை எப்படி பயன்படுத்துறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். அந்த மாதிரியெல்லாம் இல்லை சார். நம்ம நார்மலாக எப்படி வயல்களுக்கு உரம் போடுறோமோ அதே போல் உரம் இட்டால் போதும். அது ஃபஸ்ட்டு நல்லா உழுதணும் நிலத்தை. அதுக்கப்புறம் மேலே உரம் எப்படி இடுறோமோ அதே போல் இட்டால் போதும். எல்லா விவசாயிகளுமே தெரியும் இது உரம் எப்படி என்னன்றது. இந்த உரங்கள் இட்ட பிறகு வேறு ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கப்படணுமா, இல்லை சாதாரணமாக நம்ம எப்போவும் உழவுக்கு போகிற மாதிரி போயிடலாமா?
வேறு உரங்கள் இல்லை சார். பயிர் எப்படி வருதோ அது தகுந்த மாதிரி பயிருக்கு தகுந்த மாதிரி உரங்களை இடணும் சார். அதுக்கு அப்போ பார்த்து பயிரை கண்காணிச்சினே இருக்கணும். அதுக்கு என்ன நோய் தாக்குது, அது நோய் தாக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கு என்ன மருந்து நம்மக்கிட்ட, நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுப்போம். அந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணுறதா இல்லை அப்படியே தெளிக்கிறதா நாங்கள் சொல்லுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி போட்டால் போதும் சார். சரிங்க சார். இப்போ மண் பரிசோதனை மட்டும் இல்லாமல் உங்களுடைய நிறுவனத்தில் வேறு என்னென்ன மாதிரியான சேவைகள் இருக்குது அப்படின்றது கொஞ்சம் சொல்லுங்களேன். அரிசி வந்து இயற்கை உரம் போட்டு தான் தயார் பண்ணி அந்த அரிசி எடுத்து நாங்களே, அதாவது அதிகமான பாலிஷ் பண்ணாமல் லிமிட்டாக அதிகமாக பாலிஷ் பண்ணி நைஸாக சன்ன ரகமாக வந்துடும் அரிசி. அந்த சன்ன ரகம் இல்லாமல் சிம்பிளாக பண்ணி நாங்களே தயார் பண்ணி கொடுக்குறோம் சார். இப்போ அரிசி உற்பத்தியில் உங்களுடைய நிறுவனம் ஈடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. வேறு ஏதாவது தகவல்கள் இது மாதிரி தெரிய வேணும் அப்படின்னா உழவர்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும்னா எப்படி தொடர்பு கொள்வது? எங்கள் மேலே அதிகாரிகிட்ட கேட்டு அவர் வந்து சில காரணங்களை சொல்லுவார். அதுக்கப்புறம் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் செய்வோம் சார். அலுவலகம் சார்ஜ் வந்து தெரு கிருஷ்ணா நகர், வேலூர் சார், 632-001. ரொம்ப நன்றிங்க. நிறைய தகவல்கள் எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி. வணக்கம் சார். நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை. உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை, வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். இது விஐடி பண்பலை 90.8 செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் வெந்தயம் பற்றிய அறிவுசார் தொகுப்போடு உங்கள் ரேஷ்மா. வெந்தயம் என்பது ஃபெபேசியே குடும்பத்தை சேர்ந்த மூலிகை ஆகும். இதை தமிழர்கள் சமையலில் பயன்படுத்துவர். இது உணவுப் பொருளாகவும் மருந்தாகவும் பயன்படுத்தப்படும். இதன் செடி கீரையாகவும் விதைகள் சுவை ஊட்டியாகவும் வெந்தய குழம்பு, வெந்தய தோசை போன்றவற்றுக்கான மூலப்பொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது. இது ஈரமான மண்ணில் உள்ள சூழலில் எளிதாக வளரும். இதன் தாயகம் கிழக்கு ஐரோப்பா மற்றும் எத்தியோப்பியாவாக இருக்கலாம் என கருதப்படுகிறது. உலகத்திலேயே இந்தியாவில்தான் வெந்தயம் அதிகம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இது செடியாக இருக்கும்போது கீரையாக பறித்து பயன்படுத்துவார்கள். காய்ந்த விதையே வெந்தயம் என்பார்கள். இது 3 மாதத்தில் வளரக்கூடியது. இந்த செடியை ஆதி காலத்தில் மாட்டு தீவனமாகவும் பயன்படுத்தினார்கள். வெந்தயம் உடலுக்கு குளிர்ச்சி தருவதோடு சர்க்கரை நோய் மற்றும் கொலஸ்ட்ரால் பிரச்சனைகளுக்கும் மருந்தாக பயன்படுகிறது. நாம் அன்றாட உணவில் பயன்படுத்தும் பொருட்களில் வெந்தயம் முக்கிய பங்கு வகிக்கின்றது. இது உடலில் உள்ள இரத்த ஓட்டத்தை சீராக வைத்துக் கொள்ள உதவுகின்றது. வெந்தய விதைகளில் சர்க்கரை, வைட்டமின், அமினோ அமிலங்கள் ஆகியவை அடங்கியிருக்கின்றன. வெந்தய இலைகளிலும் தண்டுகளிலும் கால்சியம், இரும்பு சத்து நிறைந்துள்ளது. இதை இரவில் ஊற வைத்து காலையில் எழுந்து அந்த தண்ணீரை பருகி வந்தால் உடல் குளிர்ச்சியாகவும் மலச்சிக்கலை போக்கவும் நல்ல மருந்தாக பயன்படுகிறது. கோடை காலத்தில் மோரில் வெந்தயத்தை ஊற வைத்து குடித்து வந்தால் நீரிழிவு, வயிற்றுப்புண், வாய் துர்நாற்றம் உட்பட பல நோய்கள் குணமாகும். வெந்தயக்கீரையை வதக்கி அதை தண்ணீர் விட்டு சுண்ட காய்ச்சி இருவேளையும் குடித்து வந்தால் நெஞ்சு வலி பூரணமாக குணமாகும். பெண்களுக்கு முடி கொட்டும் பிரச்சனையில் இருந்து விடுபட வெந்தயம் உதவுகின்றது. இரவு உறங்கு செல்லும் முன் வெந்தயத்தை ஊற வைத்து காலையில் அதை விழுதாக அரைத்து அரை மணி நேரம் தலையில் தடவி குளித்து பாருங்கள். முடி உதிர்வதோடு அடர்த்தியாகவும் வளரும் செய்கிறது. இது பொடுகு பிரச்சனை, அரிப்பு குறைவதோடு முடி பளபளப்பாகவும் வைக்கிறது. வெந்தய விழுதை பருக்கள் மீது தடவினால் பருக்கள் மறையும். மூட்டு வலிக்கு வெந்தய தண்ணீர் மிகவும் அருமருந்தாகும். சர்க்கரை நோய் இல்லாதவர்கள் மூட்டு வலி ஏற்பட்டால் வெந்தய பொடியை சிறிய வெள்ளக்கட்டியுடன் கலந்து சிறு உருண்டையாக்கி தினமும் 3 முறை சாப்பிட்டால் மூட்டு வலி குறையும். எந்த வகை ஊறுகாயாக இருந்தாலும் வெந்தய பொடியையும் பெருங்காய பொடியையும் சேர்க்கப்படுகின்றன. இது சுவை கூடுவதுடன் உடல் உபாதைகளையும் போக்கும். வெந்தய களி உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. கோடை காலத்தில் உடல் சூட்டில் இருந்து தப்பிக்க வாரம் 1 முறை வெந்தய களி செய்து சாப்பிடலாம். செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் வெந்தயம் அறிவுசார் தரவுகளோடு உங்கள் ரேஷ்மா. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை,
அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. This program features chunks of informative data on various fields, be it computers, environment, technology, physics, or any field. Data Chunks has it all. Hello VIT. I'm Sudeep from MTech ST and I'm here at Data Chunks to give out chunks of data on pacemaker. So, what is a pacemaker? A pacemaker is a small device that's placed in the chest or abdomen to help control abnormal heart rhythms. This device uses electrical pulses to prompt the heart to beat at a normal rate. Pacemakers are used to treat arrhythmias. Arrhythmias are problems with the rate or rhythm of the heartbeat. During an arrhythmia, a heart can beat too fast, too slow, or with an irregular rhythm. A heart that beats too fast is called tachycardia. A heartbeat that's too slow is called bradycardia. During an arrhythmia, the heart may not be able to pump enough blood to the body. This can cause symptoms such as fatigue, that is tiredness, short of breath, or fainting. Severe arrhythmias can damage the whole body's vital organs and may even cause loss of consciousness or death. A pacemaker can relieve some arrhythmia symptoms such as fatigue or fainting. A pacemaker can also help a person who has abnormal heart rhythms resume a more active lifestyle. Understanding the heart's electrical system. Your heart has its own internal electrical system that controls the rate and rhythm of your heartbeat. With each heartbeat, an electrical signal spreads from top of your heart to the bottom. As the signal travels, it causes the heart to contract and pump blood. Each electrical signal normally begins in a group of cells called the sinus node or sinoatrial, that is SA node. As the signal spreads from the top of the heart to the bottom, it coordinates the timing of heart cell activity. First, the heart's two upper chambers, that is the atria, contract. This contraction pumps the blood into the heart's two lower chambers. The ventricles then contract and pump the blood to the rest of the body. The combined contraction of the atria and ventricles is the heartbeat. Faulty electrical signaling in heart causes arrhythmias. Pacemakers use low energy electrical pulses to overcome this faulty electrical signaling. Pacemakers can speed up a slow heart rhythm, help control an abnormal or fast heart rhythm, make sure the ventricles contract normally if the atria are curing instead of beating with normal rhythm. This condition is called atrial fibrillations. Coordinate electrical signal between the upper and lower chambers of the heart. Pacemakers can also coordinate electrical signaling between the ventricles. That is, pacemakers that do this are called cardiac resynchronization therapy devices, that is the CRT devices. CRT devices are used to treat heart failure. Pacemakers can also prevent dangerous arrhythmias caused by the disorder called as long QT syndrome. Pacemakers can also monitor and record your heart's electrical activity and heart rhythm. Newer pacemakers can monitor your blood temperature, breathing rate, and other factors. They also can adjust your heart rate to the changes in your activity. Pacemakers can be temporary or permanent. Temporary pacemakers are used to treat short-term heart problems such as slow heartbeats that are caused by a heart attack, a heart surgery, or an overdose of medicine. Permanent pacemakers are used to control long-term heart rhythm problems. Doctors also treat arrhythmias with another device called as implantable cardioverter defibrillator, that is called as ICD. An ICD is similar to a pacemaker. However, besides using low energy electrical pulses, an ICD also can cause high energy pulses to treat life-threatening arrhythmias. You have heard about pacemakers at Data Chunks with me, Sudeep. Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. See you next time with another interesting, informative chunk of data on Data Chunks. ஹாய் குட்டீஸ், இது விஐடி பண்பலை 90.8. விஐடி
பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் கதை கேளு கதை கேளு. சின்ன கதை சொல்லி பெரிய கருத்தை சொல்ல வந்திருக்கோம். நான் உங்கள் லீஷு. ஒரு இடத்துல ஒரு ஏமாளி இருந்தானா. அவனை பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கும். அவன் யார் எதை சொன்னாலும் கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே நம்பிடுவான். ஒரு நாள் அவன் சந்தைக்கு போய் ஒரு ஆட்டுக்குட்டியா வாங்கினான். அந்த ஆடு பார்க்கவே ரொம்ப குட்டியா கருப்பா அழகாவும் இருந்துச்சு. அதனால அவன் அந்த ஆட்டுக்குட்டிய கையில தூக்கிட்டு போகாம தோல்ல தூக்கிட்டு போனான். அப்படி அவன் போகும்போது வழியில 4 பேர் குடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து அவன் பயந்து ஒதுங்கி போனான். ஏன்னா அவன் தான் எல்லாத்துக்கும் பயப்படுவானே. அந்த 4 பேரும் இவன் ஒதுங்கி போறத பார்த்தாங்க. கூடவே ஆட்டுக்குட்டியையும் பார்த்தாங்க. அவங்களுக்கு உடனே அந்த குட்டி ஆட சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சு. சரி, எப்படி அவங்க கிட்ட இருந்து அதை வாங்குறதுன்னு 4 பேரும் சேர்ந்து யோசிச்சு முடிவு பண்ணாங்க. அவங்க ஐடியா படியே அவனுக்கு முன்னாடி போய் கொஞ்சம் கொஞ்சம் தூரமா இடைவெளி விட்டு நின்னுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா குட்டி ஆட்டை தூக்கிட்டு வர அவனை பார்த்து முதல்ல நின்னுட்டு இருந்தவன், ஏய், எதுக்காக ஒரு கழுதிய கட்டி தோல்ல தூக்கிட்டு போறேன்னு கேட்டான். அதுக்கு இவன் ஏமாறாம அவன் ஏதோ கேலி பண்றான்னு கண்டுக்காம போயிட்டான். கொஞ்சம் தூரம் போன உடனே 2வதா நின்னுட்டு இருந்தவன் எதிரில வந்து, என்னப்பா, எதுக்கு ஒரு பன்னிய சுமந்துட்டு போறேன்னு சொல்லி சிரிச்சான். இத கேட்ட இவனுக்கு என்னமோ போல ஆயிடுச்சு. சரி, நம்ம போவோன்னு திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனதும் 3வதா நின்னுட்டு இருந்தவன், அட என்னையா, செத்த பாம்பை இப்படியா கழுத்துல சுத்திட்டு போவேன்னு கேட்டான். அப்படி கேட்டதும் இவனுக்கு உண்மையாவே சந்தேகம் வந்துடுச்சு. என்ன இப்படி ஒவ்வொருத்தனும் ஒரு மாதிரியா சொல்லிட்டு போறான்? நம்ம வாங்கினது ஆட்டுக்குட்டி தானா இல்ல வேற ஏதாவதான்னு பயந்துகிட்டு நடக்க ஆரம்பிச்சான். கடைசியா 4வதா நின்னுட்டு இருந்தவன் முன்னாடி வந்து, ஏன்பா தனியா ஒரு பொணத்தை தூக்கிட்டு போறேன்னு கேட்டான். அவ்வளவுதான், ஒரு குட்டி சாத்தான ஆட்டுக்குட்டின்னு நினைச்சு நாம ஏதோ ஏமாந்து வாங்கிட்டோம்னு நினைச்சுக்கிட்டான். அந்த ஆட்டுக்குட்டிய புதருக்குள்ளேயே தூக்கி போட்டுட்டு ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஆட்டுக்குட்டிய அந்த 4 குடிகாரர்களும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நாம ஏமாளியாக இருந்தால் மற்றவர் நம்மை ஏமாற்றுவது எளிது. ஏமாத்துறவங்க ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க. நாம தான் உஷாரா இருக்கணும். சரிங்களா குட்டீஸ்? இதே மாதிரி இன்னொரு கதையோடையும் கருத்தோடையும் அடுத்த கதை கேளு நிகழ்ச்சியில சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லேஷோ. பாய் குட்டீஸ். தம்பி, வா 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 வா. அண்ணே, வேலண்ணே, யார கூப்பிட்டு இருக்க? அதுவா பாலு, அதோ தெரியுது பாரு மேகம், அததான் கூப்பிடுறேன். அட அண்ணே, எனக்கு வெளியில வேலை இருக்கு. இப்ப போய் மேகத்தை கூப்பிடுறேன்ற. மேகம் வந்தா தனியா வரும், கூடவே மழையில வரும். தம்பி பாலு, நான் யாரு? வேலு. வேலூர் வேலு. நான் ஒரு வேலை செஞ்சா அதுக்கு பின்னாடி 1000 அர்த்தம் இருக்கும். அப்படி என்ன அர்த்தம் இருக்கும் சொல்லுங்க கேப்பா. தம்பி, மழை நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஆனா அதே நேரத்துல மழை காலத்துல நாம சில விஷயங்களை கடைபிடிக்கிறது அதை விட முக்கியம். வேலண்ண, அப்படி என்னெல்லாம் செய்யணும் சொல்லுங்க கேப்போம். தம்பி பாலு, மழை காலத்துல நான் சொல்ற விஷயங்களை முக்கியமா கடைபிடிங்க. உங்க உடல்நிலைய நல்லா வச்சுக்கலாம். மழையில நடக்க கூடாது. அப்படியே மழையில நனைஞ்சா உடனே தலையை துவட்டணும். மழையில நனையும் போது சகதியில கால்பட்டா உடனே சோப்பு போட்டு கழுவணும். வெளியே போகும்போது குடை இல்லைன்னா ரெயின்கோட் போட்டுக்கிட்டு போகணும். கண்டிப்பா மரத்துக்கு கீழே நிற்கவே கூடாது. நீங்க கார்ல இல்லைன்னா பைக்ல போகும்போது மெதுவா போகணும். ஏன்னா பக்கத்துல நடந்து போறவங்க மேல தண்ணி தெரிக்கும்ல. சொல்லிட்டேல்லண்ணே, செஞ்சிருவோம். வேலூர் வேலு மழை காலத்துக்கு தயாரா இருக்காரு. நீங்க இது போல இன்னும் பல மழைக்கால தகவல்களுக்கு தொடர்ந்து கேளுங்க விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்கள் விஐடி பண்பலை 90.8
அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அனுபவ மேடை. அனுபவ மேடை நிகழ்ச்சியில சமுதாய மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட, வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் மூர்த்தி, பஞ்சமூர்த்திங்க. நான் இங்கே கடை வச்சுக்கிறேன். விஜி ராவ் நகரில் பழைய கட்பாடி கடை வச்சுக்கிறேன். மளிகை ஷாப் ஐட்டம் எல்லாம் கலந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்கிறோம். ஒரு 4 வருஷமாக இங்கே வந்து இருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் துணி பிஸ்னஸ் பண்ணியிருந்தோம் கர்நாடகாவில். ஒரு 20 வருஷமாக இன்ஸ்டால்மெண்ட்டு இது பண்ணியிருந்தோம். துணி வேறு இங்கே எது அங்கே கர்நாடகாவில் கிடைக்கல, அது இங்கே தமிழ்நாட்டிலேருந்து வாங்கி போய் சேல்ஸ் பண்ணியிருந்தோம். 20 வருஷமாக அங்கே போயிடுச்சோம். இப்போ பையனால் இந்த ஊர் இந்த ஸ்டேட்டுக்கு வந்தோம். நல்லா சொன்னீங்க சார். இது மாதிரி வந்து 20 வருஷமா கர்நாடகாவில் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம், துணி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம், இங்கே வந்து கடை வச்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி. அங்க என்ன மாதிரி துணி வியாபாரங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க கர்நாடகால? ஆல் திங்ஸ், துணி ஐட்டம்ல எல்லாம், குளிர் சொட்டர்லேருந்து எல்லா ஐட்டமும், சொட்ரு, ரக்கு, கம்பளி, அங்கேக்கு ரக்குன்னுவாங்க. துணி வியாபாரத்துல இருந்து இந்த மல்லிகை சாமான் கடை வைக்கலாம், நம்ம வச்சு நம்ம பொழப்பு நடத்தலாம் அப்படின்ற மாதிரி எப்படி உங்களுக்கு தோணுச்சு? எந்த வியாபாரம் பண்ணாலும் கை நல்லா இருக்கணும், வாய் நல்லா இருக்கணும். கடன் கொடுக்குறோம் முதலே இல்லைன்னா கூட உக்காந்தோம்னா ₹1,00,000 இல்லை 10,00,000 கூட கடன் கொடுக்குறாங்க. நம்ம கரெக்டாக அவனுக்கு கொடுக்கணும். கொடுக்க முடியலனா கூட கொடுக்கணுன்ற எண்ணத்துலயாவது இருக்கணும். அப்போ வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வியாபாரம் எதை ஒன்றா இதை அது கொடுக்கலாம், அதை இது கொடுக்கலாம், இது இல்லையா அது இல்லையான்னு வாங்கி போட வேண்டியதா, இவங்க துட்டு எடுத்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதா, அவங்க துட்டு எடுத்து இவங்களுக்கு கொடுக்க வேண்டியது. அப்படி தனித்தனியாக ஒரு ஐட்டம்னு போட்டு வியாபாரம் பண்ணக்கூடாது. எல்லா துட்டையும் ஒன்றா சேர்த்து எல்லா வியாபாரம் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு மளிகை சாமான் வாங்கலாம், ஒரு நாளைக்கு கூல் ட்ரிங்க்ஸ் போடலாம். இப்படி 1000 இப்போ காலையிலேருந்து வியாபாரம் ஆச்சு, ஒரு ₹1000 ஆச்சு. ₹1000 கடையாண்ட வந்த திங்ஸை வாங்கிக்கலாம், மெயின்டைன் பண்ண. இப்போ சாயந்தரம் வைக்கிற காசு யாரும் கிடையாது. பால் ஒன்று வரும் சாயந்தரம், அவ்வளோதான். இங்கே வராத பொருளுங்க பஜாருக்கு போய் வாங்கிட்டு வரணும். கூட இங்கே வந்தால் ₹1 அதிகம், பஜாருக்கு போய் வாங்கினா ₹1 கம்மி. அப்படின்னும் போது 50 பாக்கெட் 100 பாக்கெட் வாங்கும்போது நம்ம பஜாரில் தான் வாங்கிட்டு வரணும். ஏதோ சமயத்துக்கு இல்லைன்னா ஒரு 10 பாக்கெட் 5 பாக்கெட் வாங்கிக்கலாங்க. நம்மளுக்கு 100 பாக்கெட் 200 பாக்கெட் இப்படி கும்பலாக வாங்கும்போது அங்கே போய் வாங்கினோம்னா 200 பாக்கெட் வாங்கினா ₹400. நீங்க வியாபாரம் பண்ணி தான் வந்து வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு எந்த வயசுல இருந்து உங்களுடைய வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணீங்க நீங்க? அதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது வேலை கூட செஞ்சுட்டு இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம வியாபாரம் பண்ணலாம்னு கூட நீங்க நினைச்சிருக்கலாம். எதனால வந்து உங்களுக்கு வியாபாரம் பண்ணணும்னு தோணுச்சு? சார், நான் 5வது படிக்கும் போதே எங்களுக்கு வந்து குடும்பத்தில் நாங்கள் 5 பேர் அண்ணன் தம்பிங்க. அதனால குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம். எல்லாமே வந்து தோசை வித்துட்டு வந்து தான் ஸ்கூலுக்கு போனோம். அப்போல்லாம் வந்து மாற்றி போட கூட துணி கிடையாது. ஒரு காக்கி டிரைவரு, ஒரு வெள்ளைச்சட்டை, இதான் வருஷம் பூராவும் போடணும். பொங்கலுக்கு ஒரு வீட்டு துணி எடுப்பார். எங்கள் அப்பா ₹30 சம்பளம் பித்தளை சாமான் கட்டில் வேலை செஞ்சார் 20 வருஷமா அப்போ அந்த காலத்தில். அதனால வந்து நாங்கள் தோசை விற்று தான் சாப்பாடே சாப்பிட்டோம். அந்த ₹30 வாங்கி கூட எங்கள் அப்பா காய் கடைக்கு டீ கடைக்கு கொடுத்துட்டு வந்துடுவார். எங்கள் அம்மா தான் 5 பிள்ளைங்களையும் தோசை விற்று காப்பாற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக 5வது படிக்கும் போதே தோசை விற்றுட்டு வந்தது பண்ணால். அப்புறம் ஒரு SLC படிக்கிற அளவுக்கு கூட அதை தான் செஞ்சுன்னு இருந்தோம். அப்புறமேட்டு அது அப்போ ஒரு 7வது படிக்கும்போது தென்னையிலே கடை வைக்க ஆரம்பித்தேன். இந்த பாட்டிலில் சின்ன சின்னது 1 பைசா 2 பைசா மிட்டாய்ங்க வாங்கி அந்த பாட்டில் வச்சிங்கன்னா ஒரு பையில் எடுத்து போய் போட்டு உள்ளே வச்சுட்டு அந்த 9:45 ஸ்கூலுக்கு ஓடுவோம். 7 மணிலேருந்து இது உக்காந்துருப்போம். புத்தகம் வச்சுக்கின்னு படிச்சிக்கின்னு ஹோம்ஒர்க் என்னென்ன எழுதின்னு உக்காந்துருப்போம். அது மாதிரி கொஞ்ச நாள் இருந்தோம். அந்த தோசை வைக்கிறது வானான்ட்டு எங்கள் அண்ணாலாம் கல்யாணம் ஆயிடுச்சு, 2-3 பேர் சம்பாதிக்கிறோம், அதெல்லாம் வானான்ற மாதிரி நிப்பாட்டினாங்க. அப்புறம் SLC போகிற வரைக்கும் கூட ரொம்ப கஷ்டம்தான். SLC போய் PUC போய் அப்புறம் தான் இது நான் இந்த பிஸ்னஸே ஆரம்பித்தேன். கடைங்களுக்கெல்லாம் பிரெட் எடுத்து போய் போடுறது, மிட்டாய் போடுறது, பருப்பு போடுறது. அப்படி அந்த காலத்தில் 78 ஆரம்பித்தேன். 91 வரைக்கும் இங்கே இருந்தேன். வசதி இல்லாததுனால PUC 1 year 11th அது ஃபெயில் ஆகிட்டோம். மறுபடியும் அதை கம்ப்ளீட் பண்ணி பாஸ் பண்ணிட்டேன். மேற்கொண்டு டிகிரி படிக்கிறதுக்கு கரஸ்பாண்டன்ஸ் தெரிவித்தேன். 4 வருஷத்து புக்கு இன்னும் கூட மகின்னு இருக்கு, மதுரை யூனிவர்சிட்டி. அதை வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணல, விட்டுட்டோம். 1 year படிச்சதுன்னா எல்லாமே கம்ப்ளீட் அவுட்டு. அதனால் அந்த ஆசையை போயிடுச்சு. அப்புறம் தான் சைக்கிள் எடுத்துக்கின்னு பேக்கரிக்கு போனேன். அங்கேருந்து பேக்கெட்டில் ஐட்டம் அவங்களாம் கூட 2 நாள் அங்கே கூட வேலை செய்தேன். அப்புறமேட்டு சரக்கு எடுத்து போய் கடைங்களுக்கு போட்டேன். கடைங்களெல்லாம் போட்டு 14 வருஷம் அங்கே இருந்தேன். 78 நான் தொழில் ஆரம்பித்தேன். 91 வரைக்கும் இருந்தேன். இந்த கடையில் நீங்கள் வியாபாரம் பண்ணும் போது என்னென்னலாம் வச்சு நீங்கள் வந்து வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிங்க? ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆரம்பித்து இதெல்லாம் போட்டு நம்ம வியாபாரம் பண்ணால் நம்ம இங்கே வந்து வாழ முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. இதெல்லாம் இங்கே அத்தியாவசியமான பொருட்களாக இருக்குது, இதெல்லாம் போட்டு அந்த இடத்துல ஓடுன்ற மாதிரி எந்தெந்த பொருட்கள்லாம் வச்சு நீங்கள் முதல்ல ஆரம்பிச்சிங்க இந்த வியாபாரத்தை? மருமக வச்சுருந்தார், அப்படி லைட்டாக வச்சுருந்தார் சாமான் போட்டு.
நான் கொஞ்சம் வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு அவங்க காசெல்லாம் எவ்வளோ முதலீடுன்னு சொல்லி அவங்க சம்பாரிச்ச லாபத்தையும் இதே தான் போட்டுருந்தாங்க. ஏதோ அவங்க செலவுக்கு சாப்பிட்டுன்னு கொண்டுன்னு மேற்கொண்டு நம்ம இருக்கிற இது பூரா நம்ம ஒரு 6 மாதம் மெயின்டைன் பண்ணி அப்படி அப்படியே மளிகை ஒன்று எது கேட்குறாங்களோ அதெல்லாம் சீட்டு எழுதி வச்சு கடையிலேருந்து வாங்கிடுது. சில ஐட்டம்லாம் 10% கிடைக்கும், 20% கிடைக்கும், 30% கிடைக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இப்போது நம்ம வீட்டுக்கு தேவையான சாப்பாடு சாமானுங்க, கடை வாடகை, வீட்டு வாடகை, அவ்வளோ இதெல்லாம் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். மாதம் 10,000 எடுத்தே ஆகணும். அவ்வளோ செலவு பண்ணின்னு இருக்கிறோம். மிச்சம் பொருளுங்க இருக்கிறது இல்லாத பார்த்து வாங்கிக்கின்னு இருக்கிறோம். வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக தான் வீட்டுக்கு எடுத்துமோம். அங்கே கடைக்குன்னு மொத்தமாக வாங்கிட்டு வரோம். வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வாரத்துக்கு தகுந்து 3 நாளைக்கு தகுந்து தக்காளி டெய்லி அப்போல்லாம் தக்காளி போடாதே குழம்பு வச்சு சாப்பிடுவோம், புளி போட்டு சாப்பிடுவோம். அப்படின்னா நமக்கு தக்காளி வச்சே தான் சாப்பிட்ணுன்றது இல்லை. இப்போ நீங்கள் வியாபாரம் பண்ணுறதுக்கு இந்த பொருட்கள்லாம் எங்கேருந்து வாங்கிட்டு வந்து நீங்கள் வச்சு வியாபாரம் பண்ணுறீங்க? பொருள்கள்லாம் வந்து அவங்களே டெய்லியும் கொண்டு வந்து தந்துடுவாங்க. இந்த பிஸ்கெட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் அவங்களே கொண்டு வந்து தந்துடுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு சில குறிப்பிட்ட பொருட்கள் வந்து நீங்களாக போயிட்டு வாங்கிட்டு வந்து இங்கே ஒரு லாபம் வச்சு வைப்பீங்க. எங்கே போய் நீங்கள் வாங்கிட்டு வருவீங்க, வாங்கிட்டு வந்து வச்சு இங்கே வியாபாரம் பண்ணுறீங்க? வேலூர் பஜாருக்கு போகிறோங்க. இங்கே கடையாண்ட வர சரக்கை விட 2 ரூபா கம்மி இருந்தால் அங்கே வாங்குறோம், கம்மி கிடைச்சா. இல்லை இதே ரேட்டு பஜார்லன்னா இங்கே வரவங்க கிட்ட வாங்கிக்கிறாங்க, இங்கே வரவங்க கடனும் கொடுக்குறாங்க சிலர். அந்த மாதிரி ஐட்டம்லாம் கடையாண்டே வாங்கிக்கிறோம். எது பஜாரில் இங்கே விட 2 ரூபா 4 ரூபா கம்மி கொடுக்குறானோ அதை பஜாரில் வாங்கிட்டோம். எந்த பொருளுமே சில ஐட்டங்க பஜார்லேயே வாங்கி ஆகணும், சில ஐட்டங்க இங்கே கடையாண்ட வரதில்லை. அதனால சில ஐட்டங்க பஜார்லேயே வாங்கி ஆகணும். அப்படின்னும் போது பஜாரில் 4 கடை தெரிஞ்சு வாங்கினோம்னா 1 ரூபா ஒரு கடைக்கு 1 ரூபா 2 ரூபா முன்ன பின்ன இருக்குது. அதெல்லாம் பார்த்து வாங்கின்னு வர வேண்டியது தான். அதே தான். மற்றபடி காய்கறியெல்லாம் கூட 4 கடை தெரிஞ்சு கேட்டு வாங்கினா எங்கே 2 ரூபா 1 ரூபா கம்மியாக இருக்குது அங்கே வாங்கிக்க வேண்டியது. ஒருத்தங்கிட்டே முன்னண்டே வாங்கிக்கணும் இப்படியே விடாந்தோம்னா உள்ள 10 ரூபா இருக்கும், வெளியில் 20 ரூபா வைப்போம். நம்ம கொஞ்சம் உள்ளே போனோம், அவ்வளோதான். இப்போ உள்ளே வந்து வாங்கிட்டு வந்தோம்னா அந்த 20 ரூபாய்க்கு நாமளே விற்கலாம். இங்கே கிடையாது பஜார்லேயே மார்க்கெட்டில் முதல்ல முன்னாடியே இருக்கிற கடைக்காரன் ஒரு தக்காளி எடுத்துனா கூட 20 ரூபா விற்கிறான்னா நம்ம உள்ளே போயிட்டு வாங்கணும் போது 10 ரூபாய்க்கு வாங்கலாம். அந்த அளவுக்கு அங்கேயே விற்கிறாங்க 10 ரூபா லாபம் வச்சு. நம்ம ஏன் இங்கே 10 ரூபா லாபம் வச்சு வைக்கக்கூடாது? பஜார்லேருந்து வாங்கிட்டு வந்து தான் இங்கே வச்சு வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. காலையில் நீங்கள் கடை திறந்துருப்பீங்க, இதுலேருந்து என்னுடைய வியாபாரம் ஸ்டார்ட் ஆகும், இத்தனை மணி வரையும் வியாபாரம் நல்லா ஓடும், அதுக்கப்புறம் கொஞ்சம் டல்லாக இருக்கும், இப்போ திருப்பி சாயந்தரம் இந்த வியாபாரத்துலேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி என்னென்ன பொருள்கள்லாம் இங்கே வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க? காலையில் நான் ஒரு 7:30, 7, 7:30, 8 மணி 8:30 மணி எப்படி டைம் காலையில் எழுந்திருக்கிறத வச்சு கொஞ்சம் முன்ன பின்ன வருவோங்க. என்ன கேட்டாலும் கொடுப்போம். ஃபஸ்ட்டு ஒரு சாக்லேட் கொடுத்துருவோம். பசங்க வந்து கேட்டால் போனி பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு சாக்லேட் கொடுத்துருவோம். அந்த மாதிரி சாக்லேட் கொடுத்து பசங்களுக்கு குஷிப்படுத்தணும்னா வியாபாரம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். 9, 10 மணி வரைக்கும் அப்படியே வந்துக்கினே இருக்கும், போய்கினே இருக்கும். 10 மணிக்கு டிஃபன் சாப்பிடுவேன். டிஃபன் சாப்பிட்டு அதோட 12, 1 மணி வரைக்கும் ஒன்று அரை மணி நேரத்துக்கு ஒன்று, 1/4 மணி நேரத்துக்கு ஒன்று, இப்படி எதனா தூரம் இருந்து வரகிறாங்க. ஒரு 12 மணி ஆச்சா, 1 மணி ஆச்சா, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுங்க. பார்ப்பாங்க, தொடப்பம் இருக்குதா பார்த்தாங்களா, ஒன்று கொடுங்க. வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, என்ன மளிகை சாமான்லாம் கூட இருக்குதுமா, இந்த கடையாண்ட வந்துக்கிறேன், என்ன வேணுமான்னு கேட்பாங்க. அவங்க வீட்டிலேருந்து ஐயோ பருப்பு இல்லைங்க, துவரம் பருப்பு ஒரு 6 கிலோ வாங்கிட்டு வாங்க, எண்ணெய் 1 லிட்டர் வாங்கிட்டு வாங்க, மிளகாத்தூள் இல்லை 100 கிராம் ஆச்சி மசாலா, ஆச்சி மிளகாத்தூள் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோனில் சொல்லுவாங்க. அதை வச்சு நாங்கள் கொடுப்போம். அவங்களுக்கு குஷி ஆகிடும். நைட்டு 10 மணிக்கு வருவாங்க, 9:30, 9:45 வருவாங்க. எந்த கடையும் இல்லை, இங்கே வருவாங்க. அவங்களுக்கு 2-3 காய் பார்த்துட்டா குஷி ஆகிடும். உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம் இருக்குது எப்பவுமே. வேற ஒரு 2 காய், கத்திரிக்காய், முருங்காய், இப்படி எதனா ஒரு 2 காய் பார்த்துட்டாங்கன்னா விலையை கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுதா, தேவைப்பட்ட காய்க்கு இருக்குது இங்கே எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இது 1/2 கிலோ கொடு, அது 1/2 கிலோ கொடு, அது 1/2 கிலோ கொடு, தக்காளி வெங்காயம் 1 கிலோ கொடு அப்படின்னு வாங்கிக்கின்னு கட்டிங்கன்னா 500 ரூபா நோட்டு எடுத்துக்கணும், இல்லை 2000 ரூபா நோட்டு எடுத்து. காசு எவ்வளோ என்னன்னு எதுவுமே கேட்க மாட்டாங்க. 350 ரூபா ஆச்சுங்க, இல்லை மிச்சம் காசு கொடுத்தோம், ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஏன்னா அந்த 9:30, 9:45 மணிக்கு எல்லாம் கடை சுற்று பக்கம் க்ளோஸ் ஆகிடுது. அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ, சிலர் வந்து எதனா ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க, வெடிகாலம் சமையல் பண்ணுறது, அந்த நேரத்துக்கு எதுவும் கிடைக்காது. அந்த ஐட்டம் நம்மக்கிட்ட கிடச்சிச்சுன்னா, ஒரு நாள் நைட்டு வந்து பச்சை பயிர் கொட்டை கேட்டான் ஒரு இந்திக்காரன். பச்சை பயிர் கட்டை 1 கிலோ கொடுத்து, அவன் விலை கேட்கல, அவனுக்கு கிடைச்சதே சந்தோஷம், வாங்கிக்கலாம். 2 கிலோ வெங்காயம், 2 கிலோ தக்காளி வாங்கிக்கலாம். 500 ரூபா கொடுத்தா அவனுக்கு மிச்சம் சொல்லிட்டு கொடுத்து அவனும் ரொம்ப தேங்க்ஸுங்க, கடையே இல்லை, எங்கேயும் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம், இது பொருள் இருந்தது எங்களுக்கு ரொம்ப குஷியாச்சு. அவனுக்கு நம்ம 10 ரூபா லாபம் வச்சு போகிறது இன்னொரு 10 ரூபா கூட வச்சு போடலாம் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு. ஏன்னா அந்த அன்டைமில் வரான் இல்லையா, கடை மூடுற நேரத்துக்கு. நம்ம சிலர் வந்து கல்புரை ஏற்றிட்டும்பா எதுவும் கொடுக்கறதில்ல அப்படின்ட்டு லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம தான் வியாபாரத்துக்குன்னே காத்து இருக்கிறோமே, வியாபாரத்துக்குன்னே பிறந்து இருக்கிறோம், காத்து இருக்கிறோம், இன்னும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் வியாபாரத்தில். இன்னும் இதில் நம்ம சிறு தான் இது பண்ணி பெருமனுஷன் ஆகணும். நம்ம இதில் கடையில் வந்து காம்படிஷன் வேற, இந்த பக்கம் இப்போ கடையாக பண்ணுற விஷயம் ஆச்சு.
நிறைய பேர் சொல்லுவாங்க என்னுடைய பிசினஸ் ஃபார்முலா இதுதான் அப்படின்ற மாதிரி கூட வந்து சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க கடை போடும் போது நீங்க வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க பாத்தீங்க, இந்த இடத்துல இந்த கடை போட்டா ஓடும் அப்படின்ற மாதிரி எதெல்லாம் பார்த்து நீங்க வந்து இந்த கடையை தேர்ந்தெடுத்து? ஆனால் எங்கள் மருமகன் வந்து இங்கே ஒரு மாசமா இந்த மூலையில் இப்படி சுற்றின்னு போய் பார்த்துக்கிறாருங்க. எங்கள் மருமகன் கடை வைக்கும்போது அவர் பார்த்து அப்புறம் ஒரு மாதம் ஐடியா பண்ணி அப்புறமேட்டு இங்கே ஸ்கூல் இருக்கிறதுனால பென்சில் பேனா அப்படின்ற மாதிரி வச்சாங்க. எதிர்க்க சென்ட் மார்க் ஸ்கூல்னு இருக்குது. அது ஸ்கூல் இருக்கிறதுனால பென்சில் பேனா ஸ்கூல் ஐட்டங்க, பசங்களுக்கு வாட்டர் பாயிட்டு, கிளாஸு, அது இதுன்னு அப்படியே வச்சு ஒன்று ஒன்றா அவங்க எங்கள் மருமகன் நடத்திருந்தா அப்படி ஒரு 6 மாதமாக. நாங்கள் அங்கே கர்நாடகாவிலேருந்து பையனுக்காக இங்கே எல்லாமே சாமான்லாம் ஏற்றின்னு வந்துட்டோம். இங்கே இப்போ கடைக்கு பின்னாலே வீடு பண்ணியிருந்தோம். அங்கே எல்லாம் ஒரு வந்ததுமே அவங்க மருமகன் அவங்க கடையை விட்டு அவர் வேறு ஜாப் தேடின்னு போயிட்டாரு. நம்ம இதுலேயே கடையிலே பார்த்துக்கின்னு இங்கே பின்னால் வீட்டில் இருந்துக்கின்னு இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 4 வருஷமாக இங்கே ரொம்ப போராட்டம். கடையே வைக்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் போராட்டம் வந்துடுச்சு. அதையும் மீறி வச்சு தான் பார்ப்போம், என்னதான் நடக்குது பார்ப்போம். வாழ்க்கையில் பிறப்பதும் ஒரு நாள், போவதும் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி ஒரு மன தைரியத்தோட இதை நடத்தின்னு இருக்கிறோம். இப்போ காம்படிஷன் அப்படின்றது எல்லா வியாபாரத்துலையும் கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்த வியாபாரத்துலையும் கண்டிப்பாக வந்து காம்படிஷன் இருக்குது. இந்த காம்படிஷனை எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க? இந்த காம்படிஷனை வந்து உங்களுக்குன்னு ஒரு வியாபாரம் வச்சுருப்பீங்க, ஒரு தந்திரம் வச்சுருப்பீங்க, இது பண்ணால் நம்மக்கிட்ட வந்து ஒரு பக்கத்து கடைக்கு போகிறதோட நம்மக்கிட்ட வருவாங்க அப்படின்ற மாதிரி. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? நாங்கள் தந்திரகந்திரம்லாம் எதுவும் பண்ணிடல. உண்மை என்னவோ உண்மைதான். மாட்ட மந்திரம்லாம் கொஞ்ச நாளைக்கு நீடிச்சு இருக்காது. நார்மல் இருக்கிறது லாங் லைஃப். மாட்ட மந்திரம் பண்ணி 5 வருஷம், 2 வருஷம், 1 வருஷம் தான் அது நடக்கும். நம்ம வந்து நடந்த வரைக்கும் நடக்கட்டும், தேவைப்படுறோம் வேணுன்றதும் வாங்கி போகிறோம். அதுக்காக வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம பெனிஃபிட் பார்க்க முடியும். ஐயோ அங்கே 10 ரூபா விற்கித, 20 ரூபா தக்காளி விற்கலான்ட்டு விற்கிறோம். அப்போ விற்கிறோம் 10 ரூபா இருக்கும்போது. 5 ரூபா விற்கும்போது 10 ரூபா விற்கிறோம். ஏன்னா தக்காளி ஐட்டம் உடஞ்சி போகுது. அதனால அங்கேருந்து 5 கிலோ தான் வாங்கிட்டு வரோம். 5 கிலோவில் 1 கிலோ போயிட்டா என்னக்குது? அதனால அந்த டபுளாக தான் விற்கணும். இப்போ 50 ரூபா அங்கே விற்கும்போது இங்கே 60 ரூபா 70 ரூபா தான் விற்க முடியும். அந்த நேரம் உடையாத தான் எடுத்துன்னு வரணும். உடையாத மாதிரி தக்காளியாக பார்த்து தான் வாங்கிடுறோம். அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு 10 ரூபா கிலோ கிடைக்கும். இந்த கம்மி ரேட்டு இருக்கும்போது இப்படி கிடைக்கும். வேற பொருள்லாம் எல்லாமே ஒரு 10%, 5%ங்குது. சோப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5% தான். உடம்பு சோப்பு, துணி சோப்புலாம் கூட எல்லாம் அவ்வளோதான். அதெல்லாம் பார்த்தா எல்லாம் 5% லாபம் தான். 10% கொஞ்சம் ஏதோ ஒன்று 10%. இந்த சென்டடு அது இதெல்லாம் வருது, அதெல்லாம் ஒரு 50%, 40%, 60% இப்படி முன்ன பின்ன கொடுக்குறேன். தடுப்பெல்லாம் தடுப்புங்க அது இதுன்னு வாங்கிட்டு வரோம். ஸ்டேஷனரி ஐட்டம் இதெல்லாம் வந்து இப்போ 85 ரூபா போட்டுக்கிறான், நம்மளுக்கு 50 ரூபா கொடுக்குறான் அப்படின்னும் போது அதெல்லாம் வந்து டெட் மால். என்றைக்கும் ஒரு நாளைக்கு விற்குது. அதனால வந்து அந்த 85 ரூபா சொல்லி ஒரு 5 ரூபா கம்மி கொடுங்கன்னு சொல்லி விற்க வேண்டியது தான். தினம் ஒரு டஜன் விற்கிற மாதிரி இருந்தால் 60 ரூபாய்க்கு விற்றுடலாம். 50 ரூபா வாங்கி 60 ரூபா. ஆனால் அப்படி வியாபாரம் இல்லை. அந்த பொருள் விற்கிற மாதிரி இல்லை. அது என்றைக்கு ஒரு நாளைக்கு விற்கினாலும் அந்த பெனிஃபிட்டு வச்சுக்கணும், விற்கலாம். நம்ம அதுக்குண்டானது ஒரு டசன் ஒரு ரகத்துக்கு வாங்கி அந்த விற்கிறோம். அதனால அந்த லாபம் சம்பாரிச்சே ஆகணும். இப்போ பக்கத்து கடை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த அவங்களே வந்து ஒரு மல்லிகை சாமான் கடை வச்சு நடத்துவாங்க. நீங்கள் என்னைக்காவது வந்து பார்த்துருக்கீங்களா அவங்க கடையில் என்ன மாதிரியான பொருள்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் வியாபாரம் ஆகுது, நம்மளும் இதை போட்டால் வியாபாரம் நடக்குமே, இல்லை வேற எங்கேயாவது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் வச்சு செய்கிறாங்களே நம்மளும் இதெல்லாம் வச்சு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. என்ன பொருள்கள்லாம் இதுக்கு மேலே வச்சு இன்னும் பிஸ்னஸ் பண்ணலாம் நம்ம அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க? யோசிக்கிறது எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஐட்டமாக வச்சுங்கிறோம். இந்த ஸ்டிக்கர் வாங்கி அந்த பசங்களுக்கு, பால் வாங்கி அந்த இப்போ 30 ரூபா எம்ஆர்பி இருக்குதுன்னா நம்மளுக்கு 20 ரூபா கொடுக்குறான்னா அதே 30 ரூபா விற்றா டெட் பால்லாம் எப்போ வாரத்தில் 1-2 விற்கும், மாதத்தில் 1-2 விற்கும். அதுக்காக நம்ம 20 ரூபா வாங்கி அந்த 22 ரூபான்னு விற்கிட, அவன் 25 ரூபான்னு விற்கிறான். நம்ம 30 ரூபா தான் அதில் போட்டுக்கிற எம்ஆர்பின்னா அவ்வளோதான். வேணா வாங்கிக்கலாம் பாப்பான்னு. அதனால நம்ம கடைக்கு வர கஸ்டமர் நம்ம கிட்ட வாங்கி போறாங்க. நம்ம கஸ்டமர் என்னவோ அது நம்ம கடைக்கு வாங்கி போறாங்க. அந்த கடையில போறது அந்த கடையில வாங்கிக்கிறேன். எதுவுமே வித்தும்போ நம்ம கிட்ட இவ்வளவுதான் ரேட் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு இதுவா வச்சுங்க. அதுக்காக அவன் 10 ரூபாய்க்கு கொடுக்குறான்னு நான் 9 ரூபாய்க்கு கொடுக்க முடியாது. இப்போ பிஸ்கட்டு 9 ரூபா 10 காசு போடுறான். 10 ரூபா வித்தாதான் 90 காசு கிடைக்கும். அவன் அதில் குறைச்சி கொடுக்க சொல்லி பார்க்கலாம்னா காம்படிஷன் பண்றவனா கொடுக்க மாட்டான். 2 ரூபா லாபம் வந்துச்சுன்னா 1 ரூபா குறைச்சிடுவான். அதில் இப்போ 11 ரூபா எம்ஆர்பி இருந்தது, அதே 9 ரூபா 10 காசு கொடுத்தான்னா அவன் 10 ரூபா விற்பான். நான் வந்து அந்த மாதிரி விற்க முடியாது, அவனை விற்க முடியாது. அந்த மாதிரி விற்றா கூட பரவாயில்ல, 10 ரூபாய்க்கு விற்றலாம். இப்போ ஃபியூச்சரில் நீங்கள் இந்தந்த விஷயங்கள்லாம் கூட நம்ம சேர்த்து விற்கலாமே, விற்பனை செய்யலாமே அப்படின்ற மாதிரி எந்த பொருள்கள்லாம் நீங்கள் யோசிச்சு வச்சிருக்கீங்க, இதெல்லாம் கூட நம்ம பண்ணணும், வியாபாரம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி? எல்லா பொருளுமே வித்துட்டு வந்துட்டோம். கர்நாடகாவில் 60% இன்ஸ்டால்மெண்ட் இதில் எல்லாமே பண்ணோம். கட்டில், பீரோ, டிவி,
ஃப்ரிட்ஜு, கிரைண்டரு, குக்கரு, மிக்சி எல்லா ஐட்டமும் கூட சேல் பண்ணிட்டோம். எல்லா ஐட்டத்து மார்ஜினும் நம்மளுக்கு ஓரளவுக்கு மார்ஜின் தெரியும். இப்போ வந்து இது செல்ஃபோன், இது கூட மார்ஜின் தெரியும். இவ்வளோ லாபம் வருது, ஒரு ஃபோன் விற்றா இவ்வளோ லாபம் வருதுன்ட்டு. அப்படி இருக்கிறதுனால அந்த தொழில் இன்னும் மீண்டும் நடந்துக்கிட்டே இருக்குது. செல்ஃபோன் கடை இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்குது ஒழிய குறையில எதுவும் செல்ஃபோன் கடை. அதனால வந்து இந்த பொருள் தான் இந்த பொருள் தான் இல்லை, எதில் 2 ரூபா லாபம் கிடைக்குதோ அதை வாங்கி விற்றுட்டு போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்காக கெட்ட பிஸ்னஸ் செய்யக்கூடாது. நேர்மையாக தின்ற பொருள், சாப்பிட்ற பொருள், வீட்டுக்கு மளிகை சாமானுங்க எல்லாமே வாங்கியாந்து வச்சு ஒரு 2 ரூபா, 3 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா வச்சு விற்கலாம். கெட்டு போகிற பொருளாக இருந்தால் 10 ரூபா வச்சு விற்று தான் ஆகணும். சாதாரண பொருளாக இருந்தால் 1 ரூபாய் ஆட்டனாக்கு விற்றுட்டு போகலாம். இப்போ மாதம் உங்களுக்கு இதெல்லாம் வந்து விற்பனை பண்ணால் எனக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு வருமானம் வருது அப்படின்ற மாதிரி இந்த கடையில் உங்களால் எவ்வளோ வருமானம் எடுக்க முடியுது? வருமானன்றது இந்த கடையில் இப்போ நமக்கு 6 வியாபாரத்துக்கு நான் வந்து காசு எதுவும் எடுக்கல. கடை வாடகை, கரண்ட் பில்லு சேர்த்து 2000 மந்த்லி, வீட்டு வாடகை 2000, 5000, மிச்சம் சாப்பிட்றோம். ஒரு 10,000 லிமிட் கணக்கு, அவ்வளோதான். இப்போ 6 வியாபாரத்துக்கு நான் இதை செய்ய முடியும். டெய்லி ஒரு 10,000 ஆச்சுன்னா டெய்லி 1000, 30,000 மந்த்லி. 10,000 செலவு போச்சுன்னா 20,000 எடுக்கலாம். ஒரு பேங்க்ல கட்டுறதோ இல்லை சீட்டு கட்டுறதோ அப்படின்ற மாதிரி மந்த்லி 20,000 எடுக்கலாம். பட் இங்கே அந்த அளவுக்கு வியாபாரம் இல்லை. அதனால வந்து நமக்கு இவ்வளோதான். 10 ஒரு 1000 முன்ன பின்னா கிடைக்கலாம். அது அப்படியே சாமான் வாங்கி போட்டுக்கிறோம். கடைக்கு இருக்குது. எங்கன்னா ஊருக்கு ஃபங்க்ஷனு அங்கே இங்கே போனால் இதில் தான் 500, 1000 எடுத்து மாதிரி செலவு பண்ணிட்டு வர வேண்டியது தான். அவ்வளோதான், வேற ஒன்றும் இதில் அதிகமாக இப்போதைக்கு 6 வியாபாரத்துக்கு அவ்வளோதான். அதுக்கு மேலே எடுக்கணும்னா இன்னும் வியாபாரம் ஆச்சுன்னா செய்யலாம். நிறைய பிஸ்னஸ் நீங்கள் வந்து பண்ணியிருக்கிறீங்க. சொன்னீங்க இது மாதிரி துணி வியாபாரம் பண்ணியிருக்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு மளிகை சாமான் கடை வச்சிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இப்போது நீங்கள் புதுசாக வந்து ஒரு மளிகை கடை யாராவது வந்து வைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லாமே வாங்கி போட்டு வில்லுப்பா. என் கடை எதிர்க்க கூட இன்னொரு கடை ஓப்பன் ஆகிது இப்போ போன வாரம். இந்த 4 நாள் ஆச்சாதான். கடவுள் என்ன நமக்கு படி அளக்குறானோ அதுதான் நிரந்தரம். அதையோ அந்த கடை வந்துச்சு என்னண்ட ஒரு கடையாச்சு 2 கடையும் தாண்டி மத்தியத்தில் நமக்கு வரணும்ட்டு நம்ம நினைக்க தேவையில்ல. கடவுள் இருக்கிறான் நம்ம கிட்ட. மாமூலாக வரவங்க வந்தே வராங்க. எதுக்குமே நல்லது கெட்டது பேசுறது காசு இருக்கும். 1000 ரூபா நோட்டாக இருக்கும். புது கடையில் போய் கேட்டால் கொடுப்பாங்களா? அந்த 2000 கொடுத்து மாற்றணும். அதனால வந்து ஏன்னா அந்த தினசரி வரதுனால உனக்கு 5 ரூபா 10 ரூபா கடன் இல்லைன்னு சொல்றது இதான் வந்து வியாபாரத்தினுடைய பாலிஸ். வரவங்கள வாழணும், அவங்கள மூஞ்சி சிரிக்காத என்ன தேவையோ சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுத்தாங்க. ஐயோ இது கொஞ்சம் கிழிஞ்சிருக்குது பேப்பர், இது வேற கொடுங்க அப்படின்னா கொடுத்துடணும். இல்லை தெரிஞ்சாலா இருந்தால் அப்படியே பின்னடிச்சு கொடுத்து எடுத்துமாப்பா நல்லா இருக்குது இப்போ தான் எடுக்கும்போது கீழ்ச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பலாம். நமக்கு தெரிஞ்சாலா இருந்தால் புதுசாக வர கிராக்கி இருந்தால் வேற கொடுன்னா கொடுத்துட வேண்டியது தான். அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு குஷி ஆயிடுது. இல்லை இதே தான் எடுத்து போனோம், வேற இல்லைன்னா பின்னடிச்சு கொடுக்கலாம், தப்பு இல்லை. வேற இருந்தால் மாற்றி கொடுத்துடணும். இதே வந்து ரெகுலர் கஸ்டமராக இருந்தால் எடுத்துமா ஒன்றா அது கொடுத்து அனுப்பலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது மாதிரி வியாபாரத்தை பாலிஷ் பண்ணிக்கணும். இப்போ கஸ்டமரை கவர்றது அப்படின்றது கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக எல்லாரும் பண்ணுவாங்க. சில பேர் ஆஃபர் தருவாங்க, சில பேர் வந்து இந்த பொருள்கள் எங்கிட்ட வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் உங்கள் கஸ்டமர் எப்படி வந்து நீங்கள் கவர் பண்ணுறீங்க? இப்போ சில ஐட்டம்லாம் இந்த ஆசிடு இந்த இதெல்லாம் வந்து ஒரு 10 ரூபா பாட்டில் கிடைக்குதுன்னு வச்சுங்க. அதில் வந்து ஒரு 2 ரூபா 3 ரூபா கம்மி பண்ணி கொடுக்குது. 27 ரூபா எம்ஆர்பி போட்டுக்குது. 25 ரூபாய்க்கு நான் விற்கிறேன். 20 ரூபா வருது. அது 2 ரூபா லாபம், 1 ரூபா லாபம். ஆசிடு பீச்சிங் இதெல்லாம் வந்து டெய்லி விற்கிறதில்ல, என்னைக்கு ஒரு நாள். அதனால போட்டுக்கிற வேலையே விற்கலாம், தப்பு இல்லை. 5 ரூபா கிடைக்க போகுது, 27 போட்டுக்கிறான், 25 கொடுத்தோம்னா ஒரு 5 ரூபா கிடைக்கும். டெய்லி என்ன ஒரு டஸ்னா போகுது ஆசிட், இல்லை பீச்சிங் இது பெனாயில் டெய்லியா போகுது ஒரு 10 பாட்டில் 5 பாட்டில். அதனால வந்து அது மாதிரி இதெல்லாம் ஒன்றும் பண்ணுறதுக்கு ஆகல. இப்போ வந்து அவன் காம்படிஷன் பண்ணி கொடுக்குறான்னா அவன் பாலிஸ். அது நம்மளுக்கு அந்த மாதிரி பாலிஸ்லாம் இல்லை. ஆச்சா நம்மக்கிட்ட இந்த வேலை அவ்வளோதான். அவன் கொடுக்குறான்னா வாங்கிக்க பார்ப்போம் எங்க அப்படின்னு நம்ம அனுப்பிச்சிடுறோம். சரி கொடுப்பா அப்படின்னு வாங்கி போகிறோம். எத்தனை பேர் இங்கே வேற பைக்கு நிறுத்தின்னு அங்கே வேற போய் பைக்கு நிறுத்தின்னு கொடுப்பா, நீ 2 பாட்டில் பார்த்து போட்டுக்கு போனால் சரி 2த்துக்கும் ஒரு 5 ரூபா கம்மி கொடுப்பான்னு நம்ம வாங்கிக்க வேண்டியது. வாழைப்பழம், கூல்ட்ரிங்க்ஸு என்ன தேவையோ கொடுத்து அனுப்பி. உழைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உழைச்சி உடம்புன்னு வந்து உழைச்சி தான் சாப்பிடணுன்றவங்க அது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அவங்க வேலை பிஸ்னஸ். இப்போ மூட்டை தூக்குறவங்க மூட்டை தூக்கி போட்டால் தான் அவனுக்கு லாரி ரொம்ப போகுது. ஒரு லாரி 100 மூட்டையா 50 மூட்டையை தூக்கி போட்டால் அவனுக்கு ஒரு மூட்டைக்கு எவ்வளோன்ட்டு கணக்கு. இப்போ அதெல்லாம் கூட கிரைன் வந்துச்சு. கிரைனில் தூக்கி 10 பைட்டா 5 பைட்டா வைக்கிறாங்க. அதிகமாக நவீன ஆவ ஆராய்ச்சி அதிகமாக ஆவ வேலை குறையுது. அப்போல்லாம் வந்து நெல் மிஷினில் வாரி கொட்டுவான் அரைக்கிறதுக்கு. இப்போ வந்து பட்டன் தட்டினா போதும், மூட்டையை பிரித்து விட்டால் அப்படியே வந்து அந்த அளவுக்கு எல்லாம் கண்டுபிடிப்புகள் அதிகமாகிடுச்சு. அதுலேயும் வந்து நோவாத வேலை செய்யணும்னு சொல்கிறோம். இந்த பக்கெட் எடுத்து அப்படி வைப்பா அப்படின்னா வச்சா நம்ம சொல்கிற மாதிரி எடுத்து வச்சா பலு இல்லாத இருக்கும். அது ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிட்டு தூக்கி வச்சா
வலுவாக தான் இருக்கும். அப்போ கஷ்டப்பட்டு தானே செய்கிறேன், கஷ்டப்படாத என்ன செய்கிறேன். அதனால வந்து அதெல்லாம் சொல்றதுக்கு ஆவறது. கஷ்டப்படாத செய்யன்றோம், அதுதான் வந்து கஷ்டப்படாத செய்கிறோம். இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்விகளாம் நல்லா பொறுமையாக நல்லா சுவாரஸ்யமான பதில்களும் நிறையா அழைச்சிருக்கிறீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஐயா. நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப மிக்க நன்றி, மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இன்னைக்கு அனுபவ மேடை நிகழ்ச்சியில் மல்லிகை கடை நடத்தும் பஞ்சமூர்த்தி ஐயா அவர்கள் நம்ம கிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. மீண்டும் ஒரு அனுபவ மேடை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேர்கள் இதுவரை கேட்டது அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒலி ஓவியம். உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழோவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல். ஒருவர் நமக்கு நல்லது செய்யாம தீமையை செய்தா நாம திரும்ப அவங்களுக்கு தீமை செய்வது பழிவாங்கும் எண்ணம். இந்த உணர்வு இயல்பாகவே நம்ம எல்லோரிடத்தும் அமைந்திருக்கு. ஆனா நல்லொழுக்கம், அமைதி, பொறுமை, பண்பாடுங்கிறது பழிவாங்காமைதாங்க. ஏன்னா உணர்ச்சி வசப்படுறது இயல்பான ஒரு செயல். ஆனா குற்றத்தை பொறுத்து கொள்வது கடினமான காரியம். பழிவாங்கும் நிகழ்வு மெகா சீரியலை போல தொடரும். ஆனா பொறுமைங்கின்ற நற்பண்பு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்துவிடும். பழிவாங்கும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்கிறவங்களுக்கு நிதானம் இருக்காது. அதனால பழிவாங்கும் உணர்ச்சியின் உச்சியில் நிற்பவனுக்கு மற்றவங்களுக்கு எப்படின்னா தீமை இழக்கணும்னு தோணும். ஆனால் மனித நேயமுடையவர்கள், சிந்திப்பவர்கள், வாழ்வாங்கு வாழ நினைப்பவர்கள் யாருக்கும் எந்த விதத்திலையும் தீங்கு செய்ய நினைக்க மாட்டாங்க. மாறாக மறப்பாங்க, மன்னிப்பாங்க, பகைமை பாராட்ட மாட்டாங்க. நமக்கு தீமை செய்த ஒருவரை பழி வாங்க வேண்டுமா? அவருக்கு நன்மை செய்வதன் மூலமே பழி வாங்குங்க. கட்டாயம் அதைத்தான் செய்யணுமே தவிர துன்பத்தை தரும் செயல்களை செய்யக்கூடாது. அப்படி செய்யும் போது கோபம் குறையும். உணர்ச்சி வடிகால வடிகிற தண்ணியை போல வடிந்து போவோம். நாம மிருக நிலையிலிருந்து மனித நிலைக்கு இறங்கி வருவோம். ஒரு நாள் ஒரு பெண்மணியின் வீட்டுல அழைப்பு மணி ஒலித்தது. வெளியே நடுத்தர வயதுல ஒரு ஆணும் பெண்ணும் நின்றிருந்தாங்க. அப்பெண்மணி பேச ஆரம்பிச்சாங்க. அம்மா, நாங்க உங்க பக்கத்து வீட்டுல கல்யாண வயதுல ஒரு பெண் இருப்பதா கேள்விப்பட்டு இங்க வந்தோம். அந்த பெண்ணை என் பையனுக்கு பார்க்கலாமான்னு உங்ககிட்ட கேட்டுட்டு போகலாம்னு வந்தேன் என்றார். பக்கத்து வீட்டுக்கு அந்த குடும்பம் வந்ததுல இருந்து அந்த தெருவுல எல்லோருடையும் சண்டைதான். நேத்து கூட தன்னோட வீட்டுக்கு வந்த காய் வண்டிக்காரன் அவங்க வீட்டு வாசல்ல வண்டியை நிறுத்திட்டான்னு ஒரே சண்டை. அந்த தெருவுல யாரோடையும் ஒட்டுதல் கிடையாது அவங்களுக்கு. ஆனா அந்த வீட்டுல இருக்கும் அந்த கல்யாண வயதுள்ள பெண்ணை அதிகமா வெளியில பார்க்க முடியாது. அவ்வளோ அமைதி. பெரும்பாலும் அந்த அம்மாவை அடக்கி உள்ள கூட்டி செல்வதே அந்த பெண்ணா தான் இருக்கும். ஒரு முறைக்கு இருமுறை தீர யோசிச்சு, நல்ல பொண்ணுமா, ரொம்ப அமைதியானவ, நீங்க உங்க பையனுக்கு பார்க்கலாம்னு கூறினார் அப்பெண்மணி. மாதம் கழிந்தது. காலிங் பெல் அடித்தது. வாசலில் பக்கத்து வீட்டு பெண்ணும் அவருடைய மகளும் கையில் வெற்றிலை தட்டோடு நின்றிருந்தாங்க. அந்த அம்மா தழுதழுத்த குரல்ல சொன்னாங்க, அம்மா, நீங்க அன்னைக்கு சொன்னதுனாலதான் இன்னைக்கு என் மகள் கழுத்துல தாலி ஏறுது. நீங்க மனசால பெரியவங்க, கட்டாயம் கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்தணும்னு சொன்னாங்க. இதைத்தான் திருவள்ளுவர் 314வது திருக்குறள்ல இப்படி சொல்லியிருக்காரு. இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நாணயம் நன்னயம் செய்து விடல்னு. நமது சிந்தனையும் அறிவும் உணர்வும் கெட்ட பிறகுதான் மற்றவங்களுக்கு கேடு செய்ய முடியும். நமக்கு கேடு செய்தவங்களுக்கு கூட நாம திரும்ப கேடு செய்யக்கூடாது. இப்படி தீமைக்கு தீமைன்னு தீமையோட தொடர் வரலாறாகிவிடும். நம்மள மட்டும் இல்லைங்க, நம்மளோட தலைமுறையினரும் இது தொடரும். எந்த சூழ்நிலையிலும் பொறுத்து ஆற்றும் பண்பே நல்ல பண்பு. பொறுத்து போறது ரொம்ப கடினமான விஷயம்ங்கிறது பொதுவான கருத்து. ஆனா அது மிகவும் எளிமையானது. அது ஆக்கத்திற்கு வழிவகுக்குது. அதற்கு நேர்மாறாக பழிவாங்கும் முயற்சி மிகவும் கடினமானது. அதனால இன்பமும் அமைதியும் குறையுது. பழிவாங்கும் மனப்போக்குல பழி பாவங்களுக்குரிய அச்சம் இருக்காது. ஏன், அறிவு கூட வேலை செய்யாது. ஆத்திரம் மட்டும்தான் வேலை செய்யும். புத்தியும் முடங்கி போகும். அதனால வள்ளுவர் சொல்றாரு, இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல்னு. எவருடனும் உடன்பட்டு நிற்க வேண்டும். அவருடைய நம்பிக்கையை பெற வேண்டும். பின் அவர்களை உங்கள் நெறிக்கு அழைத்துக் கொள்ளுங்கள். இது எளிய வாழ்வியல் உண்மை. சிந்தியுங்கள்,
செயல்படுங்கள். நன்றி. நேர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VAT பண்பலை 90.8. VAT பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். சிறு துளி பெருவெள்ளமாய் சிதறித் தொடங்கின தூறல்கள் வெள்ளிச் சிதறல்களாய் விண்ணில் மின்னின. வெள்ளிச் சிதறல்களாய் விண்ணில் மின்னின. உலக உருண்டையை இரண்டாய் உடைத்திட ஓங்கி ஒலித்தன இடிமுழக்கம். உலக உருண்டையை இரண்டாய் உடைத்திட ஓங்கி ஒலித்தது இடிமுழக்கம். முழக்கங்கள் 4 ஊர்கள் தாண்டி விழுந்தன. அச்சம்மா பாட்டியின் காது குண்டலம் தாண்டி முழக்கங்கள் 4 ஊர்கள் தாண்டி விழுந்தன. சிறு குழந்தை சினுங்கல்கள் சிவந்து சாய்ந்தன. வீரிட்டழும் விம்மல் சத்தங்களோடும் அரவணைத்து நிலைக்கும் தாயவள் சந்தங்களோடும். சிறுகுழந்தை சினுங்கல்கள் சிவந்து சாய்ந்தன. வீரிட்டழும் விம்மல் சத்தங்களோடும் அரவணைத்து நிலைக்கும் தாயவள் சந்தங்களோடும். ஆம், மழை, பெருமழை, மாபெரும் மழை. கார்கால மழை தொடங்கிற்று மாற்றங்களோடு. காய்ந்து கிடக்கும் தார் சாலைகளுக்கு கருப்பு சாயம் பூசி தொடங்கிற்று கார்கால மழை மாற்றங்களோடு. சாயக்கலவையில் இன்னும் காரமேற்றி தொடங்கிற்று கார்கால மழை மாற்றங்களோடு. கருமேகமாய் தரையில் தவழும் மாற்றங்களோடு தொடங்கிற்று கார்கால மழை. சிறு தெரு நுழையும் மழை பரபரப்பாய் புரட்டி போட்டது சேரும் சகதியுமாய். சின்னஞ்சிறு சிறார் கூட்ட சிரிப்பொலியில் கலந்தது பெருமழை வீழும் சத்தம். சின்னஞ்சிறு சிறார் கூட்ட சிரிப்பொலியில் கலந்தது பெருமழை வீழும் சத்தம். மாதம் மும்மாறி பொழியென மன்னன் கேட்க நித்தம் சேர்மாறி வழியென பெருமழை தெருநுழைய. சிறார் கூட்டம் சிட்டன குதித்தன சிதறும் வெள்ளி மழையில். மாதம் மும்மாறி பொழியென மன்னன் கேட்க நித்தம் சேர்மாறி வழியென பெருமழை தெருநுழைய. சிறார் கூட்டம் சிட்டன குதித்தன சிதறும் வெள்ளி மழையில். மாற்றங்கள் கொணரும் மழையில் மடிந்தே போகும் வயல்கள். மாற்றங்கள் கொணரும் மழையில் மடிந்தே போகும் வயல்கள். தோட்டங்கள் அழியும் நிலையில் இடந்தேடி பறக்கும் குயில்கள். தோட்டங்கள் அழியும் நிலையில் இடந்தேடி பறக்கும் குயில்கள். மழை நேர பள்ளிகள் அரவமின்றி உறங்கின வீட்டில் உறங்கும் மாணவர்கள் இன்றி. மழை நேர பள்ளிகள் அரவமின்றி உறங்கின வீட்டில் உறங்கும் மாணவர்கள் இன்றி. மாறி வந்தால் மாறி நிற்கும் ஒரு கூட்டம். மாறியின்றி மாறாமல் நிற்கும் ஒரு கூட்டம். மாறி வேண்டி விசித்திர மனமுடிக்கும் ஒரு கூட்டம். மாறி வந்தும் தேக்காமல் தொலைக்கும் முழு கூட்டம். மாறி பெய்து மனம் சிதைக்கும் காலங்களும் மாறாமல் பெய்து மனதில் இன்பம் விதைக்கும் காலங்களும். வள்ளுவன் வாய்மொழியில் நன்றிகள் விதைக்க துப்பார்க்கு தூவின தூறல்கள். மாறி பெய்து மனம் சிதைக்கும் காலங்களும் மாறாமல் பெய்து மனதில் இன்பம் விதைக்கும் காலங்களும். வள்ளுவன் வாய்மொழியில் நன்றிகள் விதைக்க துப்பார்க்கு தூவின தூறல்கள். இன்று துப்புரவு தூறல்களாய் மாற்றங்கள் கொண்டனவே. துப்பார்க்கு தூவின தூறல்கள் இன்று துப்புரவு தூறல்களாய் மாற்றங்கள் கொண்டனவே. வள்ளுவனின் வான் இன்று வீணென்றானதுவே. வள்ளுவனின் வான் இன்று வீணென்றானதுவே. ஆக்கமும் வானே அழிவின் ஊக்கமும் வானே. ஆக்கமும் வானே அழிவின் ஊக்கமும் வானே. மழைக்கண் திறக்க உழவன் கால் நனைக்க பெருவெள்ள மக்கள் உள்ளம் நிறையாமல் உழைக்க. மழைக்கண் திறக்க உழவன் கால் நனைக்க பெருவெள்ள மக்கள் உள்ளம் நிறையாமல் உழைக்க. சிறுநகர வீதிகளில் உருண்டு ஒழிந்து போகின்றது நீண்ட நெடுங்காலங்களாய் வாழ்வழித்த வள்ளல் மழை. சிறுநகர வீதிகளில் உருண்டொழிந்து போகின்றது நீண்ட நெடுங்காலங்களாய் வாழ்வழித்த வள்ளல் மழை. இன்று வாழ்விழந்த அல்லல் நிலை. கைகூப்பி வணக்கம் சொல்வது அறம்.
மழைக்கு குடை காட்டி வெளி செல்வது என்ன நிறம்? கைகூப்பி வணக்கம் சொல்வது அறம், மழைக்கு குடை காட்டி வெளி செல்வது என்ன நிறம்? நிறமின்றி நம் உயிர்க்கு உரம் தரும் மழையில் கை நனைத்து கால் நனைத்து காதலென நினைத்து நடப்போம், மழையில் மீண்டும் பிறப்போம். நிறமின்றி நம் உயிர்க்கு உரம் தரும் மழையில் கை நனைத்து கால் நனைத்து காதலென நினைத்து நடப்போம், மழையில் மீண்டும் பிறப்போம். நேயர்கள் கேட்டது விஐடி பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி. திரைக்கடலோடியில இன்னைக்கு நம்ம எந்த நாட்டை சுத்தி பார்க்க போறோம்னு ஆவலா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சுத்தி பார்க்க போற நாடு மலேசியா. மலேசியா தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள ஒரு முடியாட்சி நாடு. முடியாட்சியா அப்படின்னு என்னன்னு யோசிக்கிறீங்களா? முடியாட்சிய ஆங்கிலத்துல மொனார்கின்னு சொல்றாங்க. பரம்பரையா ஒரு அரச குடும்பமோ அல்லது குருமார்களோ நாட்டை ஆட்சி புரிவதுதான் முடியாட்சின்னு சொல்றாங்க. மலேசியாவை மேற்கு மலேசியா என்றும் கிழக்கு மலேசியா என்றும் இரு பிரிவுகளாக உள்ளது. மேற்கு மலேசியாவை தீபகற்ப மலேசியா என்றும் கிழக்கு மலேசியாவை மலேசியா போர்னியா என்றும் அழைப்பதுண்டு. மலேசியாவில மொத்தம் 13 மாநிலங்கள் உள்ளதுங்க. அதுல 3 மாநிலங்கள் கூட்டரசு மாநிலமாக செயல்பட்டு வருது. மலேசியாவின் நில எல்லைகளை தாய்லாந்து, இந்தோனேஷியா, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ், புரூனே ஆகிய நாடுகள் பகிர்ந்து கொள்றாங்க. அங்க வாழும் மக்கள் மலாய் மொழிய பேசுறாங்க. மலாய் மொழி அல்லாத மலேசியாவில மொத்தம் 137 மொழிகள் பேசப்படுகிறது. அதுல தென் மலேசியாவில மட்டும் 41 மொழிகளை பேசுறாங்க. கிழக்கு மலேசியாவில பெரும்பாலும் பழங்குடி மக்களே வாழறாங்க. இதனால இந்த பழங்குடி மக்கள் மலாய் மொழி அல்லாத தங்கள் பழங்குடி மொழிகளையும் பேசுறாங்க. இதுல குறிப்பிடத்தக்க மொழியாக சீன மொழி, ஆங்கிலம், தமிழ் மொழியும் பேசப்படுகிறது. மலேசியாவில் உள்ள பெரும்பாலான இந்தியர்களில் தமிழர் தாங்க. அதனாலேயே இங்க தமிழ் மொழிக்கு ஒரு தனி சிறப்பம்சம் இருக்குது. அங்கு வாழும் மக்கள் இஸ்லாமியம், ஹிந்துவிசம், புத்திசம், தாவோயிசம், கிறிஸ்துவம்னு பல மதங்களை பின்பற்றாங்க. மலேசியாவோட தேசிய விலங்காக மலேசிய புலி விளங்குகிறது. அங்கு பயன்படுத்த வரும் நாணயத்தை ரிங்கட்னு சொல்றாங்க. அது முதல்ல மலேசியா டாலர் என்றே அழைக்கப்பட்டது. இப்பொழுது அது மலேசியா ரிங்கட்னு சொல்றாங்க. மலேசியாவை பொறுத்தவரை பல நாட்டு மக்கள் அங்க ஒற்றுமையா இருந்துட்டு வராங்க. இதனாலேயே பல நாட்டு பண்பாடுகளும் அங்க பின்பற்றப்படுகிறது. இதன் காரணமா அவங்களோட உணவு முறையும் ரொம்பவே வித்தியாசமானது. உணவு முறைன்னு சொன்னோடனே லைட்டா பசிக்குதா? கேளுங்க. மலேசியாவோட உணவுகள்ல மிகவும் ஃபேமஸ் நாசி தகாங், பகுத்தேக், ஹொக்கெயின் மீ, சாங்கார் நூடுல்ஸ், சட்டாய், நாசி கண்டான்னு பலவிதமான உணவு முறைகள் அங்க ஃபேமஸா இருக்குங்க. மலேசியாவுக்கு போகும்போது இதுல ஏதாவது ஒன்னு டேஸ்ட் பண்ணாம வந்துடாதீங்க. 1957ஆம் ஆண்டு ஐக்கிய ராச்சியத்திடமிருந்து விடுதலை பெற்றது மலேசியா. மலேசியாவின் பிரதமராக நஜீப் துன் ரசாக் பதவி வகிக்கின்றார். இவர்களோட ஆட்சியினாலும் அங்கு வாழும் மக்களின் கடின உழைப்பினாலும் 20ஆம் நூற்றாண்டின் பொருளாதார வளர்ச்சியில் உலகத்திலேயே 2ஆம் இடம் பிடித்தது மலேசியா. மேலும் ஒரு மலேசிய குடிமகனின் தனிநபர் வருமானமாக $15,568 கணக்கிடப்பட்டிருக்கு. மலேசியா பாமாயில் உற்பத்தியில உலகில் முன்னணி நாடாக இருக்கிறது. மலேசியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய காரணமா இருப்பது அதோட சுற்றுலாத்துறை. ஆண்டுதோறும் தேசிய வருமானத்தில் 50% சுற்றுலாத்துறையோடது. இப்பொழுது மலேசியாவின் தலைநகரமும் மலேசியாவின் மிகப்பெரிய நகரமுமான கோலாலம்பூருக்குள்ள போவோம். கோலாலம்பூர் மலேசியாவின் 3 நடுவணரசு பிரதேசங்களில் ஒன்று. மலேசிய தீபகற்பத்தின் மத்திய மேற்கு கடலோரத்தில் அமைந்துள்ளது கோலாலம்பூர். இது சிலாங்கூர் என்ற மாநிலத்தால சூழப்பட்டுள்ளது. கோலாலம்பூர்ல பல வணிக வளாகங்களும் கண்கவரும் கட்டிடங்களும் அமைந்துள்ளது.
அங்கு வாழும் மக்களை கேலட்ஸுகள் என்று அழைக்கிறாங்க. இதற்கு கேஎல், ஒலிமிக்க பூங்கா நகரம் என்று பல சிறப்பு பெயர்கள் இருக்கு. இங்குள்ள பெட்ரோனாஸ் ட்வின் டவர்ஸ், அதாவது பெட்ரோனாஸ் இரட்டை கோபுரம் 452 மீட்டர் உயரத்தோட உலகின் அதி உயரமான இரட்டை கோபுரங்களில் ஒன்றாக இருந்து வருகிறது. மேலும் 20ஆம் நூற்றாண்டின் அதி உயர்ந்த கட்டிடமாகவும் பதிவு பெற்றுள்ளது. இந்த மாதிரி பல சிறப்பம்சங்கள் கொண்டதாலேயே மலேசியர்கள் பெட்ரோனாஸ் ட்வின் டவர்ஸை மிகவும் பெருமையா நினைக்கிறாங்க. அதனால இந்த பெட்ரோனாஸ் ட்வின் டவர்ஸோட மாதிரி அமைப்புல பென் ஸ்டாண்ட், பேப்பர் வெயிட், சின்ன சின்ன மொமெண்டோஸ் போன்ற பல பொருட்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கும். சோ மலேசியா போயிட்டு வரும்போது அதுல ஒன்ன வாங்கிடாம வந்துடாதீங்க. இதே கோலாலம்பூர்ல தான் உலகினோட பல ஃபேமஸ் ஹோட்டல் லிங்க்ஸ் தங்களோட கிளைகளை வச்சிருக்காங்க. நகரத்தோட பன்முக பண்பாடு, ஒப்பீட்டளவில் குறைந்த செலவினங்கள், பலதரப்பட்ட உணவகங்கள் மற்றும் ஆகாயத்தை உரசர அளவில் இருக்க உயரமான கட்டிடங்கள் சுற்றுலா பயணிகளை பெரிதும் ஈர்க்கின்றன. கண்டிப்பா இங்குள்ள மெர்டக்கா சதுக்கத்தை பத்தி சொல்லியாகணும். அது மலேசியாவோட வரலாற்றுல ஒரு முக்கிய பங்களிக்கிறது. ஏன்னா 1957ஆம் வருடம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி மலேசியா விடுதலை பெற்ற போது இங்குதான் ஐக்கிய ராஜ்யத்தோட கொடி இறக்கப்பட்டு மலேசியாவோட கொடி ஏற்றப்பட்டது. அதனாலேயே இந்த இடத்திற்கு விடுதலை சதுக்கம் என்று இன்னொரு பெயரும் இருக்கு. அன்று முதல் ஆண்டுதோறும் இந்த இடத்துல மெர்டக்கா பேரணி, அதாவது தேசிய நாள் பேரணி நடைபெற்று வருது. 1957ஆம் வருடம் தான் மலேசியா ஐநா சபையில ஒரு உறுப்பினராகவும் சேர்ந்தது. இந்த இடத்தை சுற்றி பல வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடங்கள் இருக்கு. மேலும் மெர்டக்கா சதுக்கத்தின் முக்கிய சிறப்பம்சமாக விளங்குவது அங்குள்ள கொடிக்கம்பம். அது 95 மீட்டர் உயரமுடன் உலகத்திலேயே மிக உயர்ந்த கொடிக்கம்பமாக விளங்குகிறது. அந்த கொடிக்கம்பத்துல தான் 1957ஆவது வருடம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஐக்கிய ராஜ்யத்தோட கொடி இறக்கப்பட்டு மலேசியாவோட கொடி ஏற்றப்பட்டது. இந்த மெர்டக்கா சதுக்கத்தை சுற்றிதான் வரலாற்று சிறப்புமிக்க பல கட்டிடங்கள் உள்ளது. ஒரு பக்கத்துல ரோயல் சிலாங்கூர் கிளப்பும், இன்னொரு பக்கத்துல சுல்தான் அப்துல் சமது கட்டிடமும், சாட்ரெட் வங்கி கட்டிடமாக இருந்த தேசிய வரலாற்று அருங்காட்சியகமும் இங்க இருக்கிறது. 1909 கட்டப்பட்ட நினைவக நூலகமும், நூற்றாண்டுகளுக்கும் மேலான கோத்திக் வடிவமைப்பில் கட்டப்பட்டுள்ள புனித மேரி ஆங்கில தேவாலயமும், 102 ஆண்டுகள் பழமையான சுகாதாரத்துறை நீரூற்றும், கோலாலம்பூரின் முதல் தொடர்வண்டி நிலையமும் அமைந்துள்ளது. மேலும் தற்கால வடிவமைப்பில் தயாபூமி வளாகமும் இங்கு உள்ளது. நேஷனல் மியூசியம், அதாவது தேசிய அருங்காட்சியகமும், தேசிய நினைவு சின்னமும், மத்திய சந்தையும், இஸ்லாமியர்களின் புனித இடமான ஜாமி பள்ளிவாசலும், மலேசியா நாடாளுமன்ற கட்டிடமும் இங்கதான் உள்ளது. அதன் பிறகு மலேசியாவின் பெரும்பாலான சீனர்கள் வாழும் இடமான பெடலிங் தெரு, அதாவது சைனா டவுன். சீன கலாச்சாரத்தோட மலேசியாவில் ஒரு குட்டி சைனாவாகவே இருந்து வருது இந்த சைனா டவுன். பின்பு கேஎல் டவர்ஸ். இந்த கேஎல் டவர்ஸ்ல இருந்து பார்த்தா மொத்த மலேசியாவையும் பார்க்கலாம். அதன் பிறகு இஸ்தானா நெகரா, மலேசியாவோட மன்னர் வாழற இடம்தான் இந்த இஸ்தானா நெகரா. பின்பு மலேசிய தமிழர்களின் மிகப்பெரிய சொத்தும் பெருமையான அம்சமுமாக விளங்குகிற 10 மலை முருகன் கோவில். ஆண்டுதோறும் இங்கு நடக்கும் தைப்பூசம் மிகவும் பிரசித்தி பெற்றது. அந்த தைப்பூசத்தை காணவே பல்வேறு இடங்களிலிருந்து பல லட்சம் பக்தர்கள் அங்கு குவிவாங்க. 10 மலை முருகன் கோயிலை மாதிரி தான் கிறிஸ்டல் மாஸ்க். பிப்ரவரி 8ஆம் தேதி 2008ஆவது வருடம் வான் மேன் என்பவரால் திறக்கப்பட்டது கிறிஸ்டல் மாஸ்க். நாள்தோறும் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் இங்கு தொழுகை நடத்தி வராங்க. இதுவரைக்கும் மலேசியாவில் உள்ள வழிபாட்டு தலங்களை பற்றி பார்த்தோம். இப்போ கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பக்கமும் வருவோம். மலேசியால என்டர்டைன்மெண்ட்றதும் முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது ஜென்டிங் ஹைலண்ட்ஸும் சன்வே லகூனும் தாங்க. மலேசியாவை பத்தி சொல்லும் போது ஜென்டிங் ஹைலண்ட்ஸ் பத்தி சொல்லியே ஆகணும். இந்த ஜென்டிங் ஹைலாண்ட்ஸை ரிசார்ட் வால் ஜென்டிங்னு சொல்லுவாங்க. ஜென்டிங் ஹைலாண்ட்ஸ்ன்றது மலை மேல இருக்க ஒரு கேளிக்கை பூங்கா. கோலாலம்பூர்ல இருந்து 1 மணி நேர பயணத்துல ஜென்டிங் ஹைலாண்ட்ஸுக்கு போயிடலாம். அங்கிருந்து 3.38 கிலோமீட்டர் தூரம் கேபிள் கார் மூலமா ஜென்டிங் மலையை சென்று சேரலாம். இந்த கேபிள் கார் சேவை உலகிலேயே மிக வேகமாக செயல்படுவதோடு தென்கிழக்கு ஆசியாவிலே மிகவும் நீளமானதாக கருதப்படுகிறது. அப்படி இந்த ஜென்டிங் ஹைலாண்ட்ஸ்ல என்னதான் இருக்கு? ஜென்டிங் ஹைலாண்ட்ஸ்ல பல கிளப்ஸும், தியேட்டர்ஸும், உணவகங்கள், கேளிக்கை, விளையாட்டு பொழுதுபோக்குகள்னு பல விஷயங்கள் இருக்கு. இரவு நேரத்துல ஜென்டிங் ஹைலாண்ட்ஸ் மலை மீது கண்கவர் விளக்குகளோட ஒரு சொர்க்கம் போலவே காட்சியளிக்கும். இதனாலேயே அதை பார்க்க போறவங்களுக்கு திரும்பி வர மனசே இருக்காதுங்க. அதன் பிறகு சன்வே லகூன். இது மலேசியாவில் உள்ள ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்.
இதை சுத்தி பார்க்கவே ஒரு நாள் கண்டிப்பா போதாது. ஏப்ரல் 23ஆம் தேதி 1993ஆம் வருடம் 1,39,800 சதுரடியோட கட்டப்பட்டது சன்வே லகூன். அப்படி இந்த சன்வே லகூன்ல என்ன இருக்கு? சன்வே லகூன்ல பல விஷயங்கள் இருக்குங்க. அதாவது லார்ஜஸ்ட் வேவ் பூல், இன்டராக்டிவ் ஜூ, மலேசியாவோட முதல் இன்டராக்டிவ் ஜூ, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மேன்மேட் சாண்டி சர்ஃப் பீச், வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பெடஸ்ட்ரியன் சஸ்பென்ஷன் பீச், ஆசியாவில் உயரமான ஸ்லிங் ஷாட் ரைடுன்னு நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு. இதனாலேயே மலேசியர்கள் மட்டுமின்றி உலகில் உள்ள பல்வேறு இடங்களிலிருந்து பலதரப்பட்ட வயதினரும் இதை பெரிதும் விரும்புறாங்க. நாள்தோறும் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்க வந்துட்டு போறாங்க. அடுத்து பறவைகள் சரணாலயம் பத்தி பார்ப்போம். கோலாலம்பூர் பேர்ட்ஸ் பார்க், அதாவது பறவைகள் சரணாலயம் 1991ஆம் வருடம் 20.9 ஏக்கரில் 8.5 ஹெக்டேர் பரப்பளவில் 3000க்கும் அதிகமான பறவைகளோடு ஆரம்பிச்சது இந்த பறவைகள் சரணாலயம். 90% பறவைகள் உள்நாட்டு பறவைகள். உலகில் பல்வேறு இடங்களில் இருந்து வரும் பறவைகள் இங்கு சரண் புகுந்து வருகிறது. இதன் இயற்கையான அழகு ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான மக்களை கவர்ந்திருக்கிறது. அதன் பிறகு அக்வாரியா, அதாவது ஓஷனேரியம். கோலாலம்பூர் கன்வென்ஷன் சென்டர்ல இருக்கிற இந்த அக்வாரியா ஆகஸ்ட் 2005ஆவது வருடம் திறக்கப்பட்டது. 60,000 சதுரடியோடு இருக்கிற இந்த அக்வாரியா ஒரு அண்டர் வாட்டர் டனல். இதுக்குள்ள 5000த்திற்கும் அதிகமான மீன் வகைகள் இருக்குது. அதுல குறிப்பிடத்தக்க வகையில் ஸ்டிங்ரே மற்றும் பல அரிய வகை கடல் குதிரைகள்னு விதவிதமான மீன்கள் இருக்கு. இது இல்லாத மலேசியாவில நிறைய ஐலேண்ட்ஸும் பீச்சும் சின்ன நகரங்களும் இருக்குங்க. இது எல்லாமே தங்கள் இயற்கையான அழகினாலும் எப்பொழுதும் மென்மையான வானிலையினாலும் வருஷத்துல எல்லா சீசன்லயுமே தன்னை பார்க்க வரும் சுற்றுலா பயணிகளை வரவேற்கிறது. அதுல குறிப்பிடத்தக்க வகையில் மலாக்கா, பெனாங் ஐலேண்ட்ஸ், பெட்டாலிங் ஜயான்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இது எல்லாத்தோட மலேசியான்னு சொன்னதும் ஃபார்முலா 1 கார் ரேசிங் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. மலேசியால இருந்து இது வரைக்கும் 4 விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிகள்ல கோப்பைகளை வென்றிருக்காங்க. மேலும் ஒரு தகவலாக, தற்போதைய மலேசிய சுகாதாரத்துறை அமைச்சராக இருப்பது ஒரு தமிழர் தான். அவர்தான் டாக்டர் எஸ் சுப்பிரமணியம். மேலும் வேர்ல்ட் டூரிசம்ல 9வது இடத்துல இருக்க மலேசியாவை சுத்தி பார்க்க பல இடங்கள் இருக்குதுங்க. அதை பத்தி பேசினா பேசிக்கிட்டே போகலாம். ஸோ மலேசியாவுக்கு போனா தவறாம சுத்தி பார்க்க என்னென்ன இடங்கள் இருக்குன்னு நல்லாவே தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்த நிகழ்ச்சியில இன்னொரு நாட்டுக்கு பறக்க ரெடியா இருங்க. நேயர்கள் இதுவரை கேட்டது திரைக்கடலோடி, கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். This song is presented by SparkX Music Band.
This song is presented by Spark X Music Band. பாகைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கீரும். பார்க்கத்தான் ஆளு கொஞ்சம் அழுக்காயிருப்பாரு. பிச்சு பூவ போலத்தான் எங்களப்பா சிரிப்பாரு. பிச்சு பூவ போலத்தான் எங்களப்பா சிரிப்பாரு. பாகைய புடிச்சு நடந்தா தெருவழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கீரும். பார்க்கத்தான் ஆளு கொஞ்சம் அழுக்காயிருப்பாரு. பிச்சு பூவ போலத்தான் எங்களப்பா சிரிப்பாரு. பிச்சு பூவ போலத்தான் எங்களப்பா சிரிப்பாரு. பாகைய புடிச்சு நடந்தா தெருவழகாக மாறும். மேல் சட்டை போட்டதில்ல, கால் செருப்பும் கேட்டதில்ல, பாய் விரிச்சு படுத்ததில்ல, பட்ட கடனால் தூக்கம் இல்ல. மேல் சட்டை போட்டதில்ல, கால் செருப்பும் கேட்டதில்ல, பாய் விரிச்சு படுத்ததில்ல, பட்ட கடனால் தூக்கம் அல்ல. உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு ஊரூரா நடப்பாரு. உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு ஊரூரா நடப்பாரு. உறங்கையிலும் எழுப்பி விட்டு தின் பண்டத்தை கொடுப்பாரு. தலைக்கு என்ன தேய்ச்சதில்ல, கண்ணாடியும் பார்த்ததில்ல. தலைக்கு என்ன தேய்ச்சதில்ல, கண்ணாடியும் பார்த்ததில்ல. உழைச்சு உழைச்சு காய்ச்சதில்ல, உள்ளங்கையில் ரேகை இல்ல. உழைச்சு உழைச்சு காய்ச்சதில்ல, உள்ளங்கையில் ரேகை இல்ல. பாகைய புடிச்சு நடந்தா தெருவழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கீரும். மூளைக்காட்டு கிணத்துலதான் நீந்த கத்து தந்தாரு. மூச்சரைக்க ஓடி வந்து சைக்கிள் கத்து தந்தாரு. மூளைக்காட்டு கிணத்துலதான் நீந்த கத்து தந்தாரு. மூச்சரைக்க ஓடி வந்து சைக்கிள் கத்தும் தந்தாரு. பலூன ஊதி தந்து பச்சை குழந்தை ஆவாரு. பலூன ஊதி தந்து பச்சை குழந்தை ஆவாரு. மிட்டாயி வாச்சு கட்டி மிராசு போல நடப்பாரு. தூக்கம் வரும் போதெல்லாம் கட்டு பிடி குடிப்பாரு. தூக்கம் வரும் போதெல்லாம் கட்டு பிடி குடிப்பாரு. காசு துட்ட தேடி தேடி கருப்படைஞ்சு போனாரு. காசு துட்ட தேடி தேடி கருப்படைஞ்சு போனாரு. அப்பா கைய புடிச்சு நட
நடந்தா தெரு அழகாக மாறும் அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கிறோம் சித்திரம் போல் அம்மாவ பத்திரமா பார்த்தாரு மக வாக்கப்பட்டு போகும்போது தேம்பி தேம்பி அழுதாரு சித்திரம் போல் அம்மாவ பத்திரமா பார்த்தாரு மக வாக்கப்பட்டு போகும்போது தேம்பி தேம்பி அழுவாரு சித்திரம் போல் அம்மாவ பத்திரமா பார்த்தாரு மக வாக்கப்பட்டு போகும்போது தேம்பி தேம்பி அழுதாரு கை நீட்டி கேட்டாக்க கடவுளையும் வாங்கி தருவார் கை நீட்டி கேட்டாக்க கடவுளையும் வாங்கி தருவார் செத்து 4 வருஷமாச்சு இனி எப்போ வீடு வருவார் செத்து 4 வருஷமாச்சு இனி எப்போ வீடு வருவார் பாகைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும் அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கிறோம் பார்க்கத்தான் ஆளு கொஞ்சம் அழுக்காயிருப்பாரு பிச்சு பூவ போலத்தான் எங்களப்பா சிரிப்பாரு பிச்சு பூவ போலத்தான் எங்களப்பா சிரிப்பாரு அப்பா கைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும் அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கிறோம் மீச முடிக்கிறோம் மீச மெல்லிய நிகழ்வுகளில் தொடங்கி நெஞ்சை கசக்கும் நிகழ்வுகள் வரை நீளும் நம் வாழ்க்கையின் பிரதிபலிப்பு. உங்கள் விஐடி பண்பலை 90.8 உணர்வுகள். உணர்வுகள் இது எதை குறிக்குது? நம்மோட அன்றாட வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன நிகழ்வுகளால நம்மோட மனசுல ஏற்படுற அழுத்தம், அந்த அழுத்தத்தால நகர்த்தப்படக்கூடிய நம்மளோட வாழ்க்கை, உணர்வுகளும் நிகழ்வுகளுமா மாறி மாறி நம்மளோட வாழ்க்கைய உந்தி தள்ளிக்கிட்டே இருக்கிற ஒரு நிலை. இந்த நிலைய நம்ம மனசு திரும்ப திரும்ப அலசி பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் உணர்வுகள். உங்க மனசு என்ன உணர்தோ அதுதான் உங்களோட நடவடிக்கையா பிரதிபலிக்குது. அப்படி பிரதிபலிக்கிற விஷயங்களை தான் விஐடி பண்பலையில இப்ப கேட்க போறீங்க. மனதை வருடும் உணர்வுகளை கேட்டு நடப்போம் வாங்க. நட்பு ஒரு அற்புதமான உறவு முறை. அம்மா, அப்பா, தம்பி, அண்ணன், அக்கா, தங்கச்சி, அத்தை, அப்பத்தா, அம்மத்தா, சித்தி, சித்தப்பா, தாத்தா, மகன், மகள், மனைவி, பேரன், பேத்தி, இப்படி எத்தனையோ ரத்த சொந்தங்கள் இருக்குங்க. ஆனா இந்த மாதிரியான ரத்த சொந்தங்கள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒரு சொந்தம். அதுக்கு ஒரு கட்டாயம் இருக்கு. அந்த கட்டாயத்தின் பேர்ல நம்மளோட வாழ்க்கையில அவங்க எல்லாரையுமே பிணைச்சு வச்சிருக்கோம். இந்த மாதிரியான ஒரு பிணைப்பு எதுவுமே இல்லாம நம்ம கூடவே வாழ்நாள் முழுக்க வர ஒரு உறவு, அதுதாங்க நட்பு. நண்பர்கள் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு இனமோ மொழியோ பாலோ எந்தவித பேதமும் கிடையாதுன்னு சொல்லலாம். அது ஆண் நட்பாவும் இருக்கலாம், பெண் நட்பாவும் இருக்கலாம், பெரிய வசதியான ஒரு நண்பனாகவும் இருக்கலாம், அதே நேரத்துல வசதி இல்லாத ஒரு நண்பனாகவும் இருக்கலாம். அவங்க நம்ம மொழி பேசுற மக்களாகவும் இருக்கலாம், வேற மொழி பேசுற மக்களாகவும் இருக்கலாம். நட்புக்கு இந்த மாதிரி எந்த ஒரு பேதமும் கிடையாது. இந்த மாதிரியான நட்பு மன ஒற்றுமை அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துல மையப்படுத்தி இயங்கிக்கிட்டு இருக்கு. நண்பர்களோட இருக்கிறது ரொம்ப அழகான நாட்கள்னு சொல்லலாம். பள்ளி காலத்துல பள்ளி நண்பர்களோட நம்மளுடைய வாழ்க்கைய எப்படி போகுது, எப்படி வளர போறோம் அப்படின்ற எந்த எண்ணமும் இல்லாம ரொம்ப அழகா கழிச்சிருந்தோம். அந்த நாட்கள் கடந்து கல்லூரி வாழ்க்கையில கல்லூரி நண்பர்கள் கூட வாழ்க்கைய எப்படி நடத்த போறோம் அப்படின்ற ஒரு பயத்தோட கழிச்சிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாம நடைப்பயிற்சி பண்ணும்போது ஒரு சில நட்புகள் வரும், இல்ல உடற்பயிற்சி பண்ணும்போது ஒரு சில நட்புகள் வரும். பேருந்து நட்புகள் அப்படின்னு சொல்றது ரொம்ப பிரசித்தமானதுன்னு சொல்லலாம். ஏன்னா பல பேர் பேருந்து மையப்படுத்தி வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க.
அவங்களுக்கு பேருந்து நட்பு ரொம்ப சிறப்பானதா அமையும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில சமூக வலைத்தளங்கள்ல இருக்கக்கூடிய நட்பு இல்லாம மனுஷன் அதிகமா இப்போ செயல்படுறது இல்லைன்னு சொல்லலாம். பலவிதமான தொழில்நுட்பங்களை அடிப்படையா வச்சு இந்த சமூக வலைத்தளத்துல நண்பர்கள் கூட்டம் வளர்ந்துகிட்டே இருக்குது. இது மாதிரியான நட்பு பார்க்காத ஒரு நட்புன்னு சொல்லலாம். அதே நேரத்துல ஒரு பெரிய எடுத்துக்காட்டு கோப்பெருஞ்சோழனும் பிசிராந்தையாரும் பார்க்காமலே நட்பு கொண்டிருந்தாங்க. இத மானசீகமான நட்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னடா எதுக்கு தேவையே இல்லாம இப்ப நட்பை பத்தி இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஒண்ணு இல்லைங்க, இப்போ கல்லூரி விடுதியில ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் இப்போ உங்ககிட்ட பேச போறேன். நானும் கல்லூரியில ஒரு விடுதியில தான் தங்கியிருந்தேன். அந்த நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களா தான் இருந்தது. என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அதுல என்னுடைய அறையில மொத்தம் 6 பேர். 6 பேர் ஒரே அறையில இருக்கிறதுன்றது கொஞ்சம் சங்கடமான விஷயம்தான். ஏன்னா இடம் கொஞ்சம் பத்தாம இருக்கும். அதே நேரத்துல எங்களோட மனசுல அவ்வளவு இடம் இருந்துச்சு சேர்ந்து இருக்கிறதுக்கு. எங்களோட நட்பு ரொம்ப அருமையான நட்புன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதே நேரத்துல நட்புன்றது எந்த ஒரு கட்டுப்பாடுகளுக்கும் உள்ளாக்க வரது கிடையாது. ஏன்னா அது பறந்துபட்ட இந்த உலகத்துல ரொம்ப சுதந்திரமா திரியக்கூடிய ஒரு விஷயம். அந்த உறவு முறைக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் நீங்க விதிக்க முடியாது. அதே மாதிரிதான் எங்களோட அறையில 6 பேர் இருந்தாலும் 6 சிந்தனைகள், 6 மனநிலைகள், 6 வட்டார வழக்கு, 6 மொழி, 6 அடையாளம், இது மாதிரி பலவிதமான வித்தியாசங்கள் இருந்தது. ஆனா எங்க எல்லாரையும் ஒன்றிணைச்சது ஒரே ஒரு விஷயம் தாங்க, நட்பு. நாங்க எல்லாரும் எங்களை நண்பர்கள்னு தான் சொல்லிக்கிட்டோம். இதை தாண்டி எங்களுக்குள்ள வேற என்ன ஒற்றுமை இருக்கு? சிந்தனைகள் வேறுபட்டு இருந்தாலும் நட்புன்ற ஒரு விஷயம் ஒரே ஒரு புள்ளி. அந்த ஒரு புள்ளியில நாங்க எல்லாரும் இயங்கிக்கிட்டு இருந்தோம். எங்க எல்லாரையும் அந்த புள்ளி சேர்த்து வச்சிருந்தது. ஆனா இந்த நட்புலையும் கூட ஒரு சின்ன விளையாட்டு. அந்த விளையாட்டை விளையாடினது யாருன்னு கேட்டீங்கன்னா காலம்னு தான் சொல்லணும். காலத்துக்கிட்ட இந்த மாதிரி பலவிதமான விளையாட்டுகள் இருக்கு. ஒரு விளையாட்டு எங்களோட நட்புக்குள்ள நடந்தது. சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், இது எல்லாமே கொஞ்ச நாள்ல சரியாயிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் நம்ம எல்லாரும் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம். நாங்களும் அந்த மாதிரி நிறைய மனஸ்தாபங்களை ஏற்படுத்தியிருக்கோம். எதுக்குன்னே தெரியாம திடீர்னு ஒரு நண்பன் எங்க கிட்ட பேசாம இருப்பான், இல்லைன்னா எங்கள்ல யாராவது ஒருத்தவங்க கிட்ட பேசாம இருப்பான். ஒரு நாள் அந்த மாதிரி தான் என்னோட நண்பன் ஒருத்தன் இன்னொரு நண்பன்கிட்ட பேசல. ஏன்டா அவன் பேசல அப்படின்னு கேட்டா தெரியலன்னா. ஏன் அப்படின்னுட்டு அந்த நண்பன்கிட்டயே போய் காரணம் கேட்டோம். அந்த நண்பன் என்னன்னு தெரியல, நான் அவனை ரொம்ப கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அவன் மனசு கோச்சுக்குமே, அதனாலதான் நான் அவன்கிட்ட பேசுறதை நிறுத்திட்டேன் அப்படின்னா. எனக்கு ஒரே ஆச்சரியமா போயிடுச்சு. நீ பேசுறத அவன் ரொம்ப சகஜமா எடுத்துக்கிறான், ஆனா நீ என்னமோ இவ்வளவு பயந்துகிட்டு அவனை ஒதுக்கி வைக்கிறியே, ஒதுக்கி வைக்கிறது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா அப்படின்னு அவன்கிட்ட சொன்னேன். அவன் கொஞ்ச நாள் யோசிச்சான். ஆனா அதுக்கப்புறமா அவன் சாதாரணமா இயல்பா எல்லார்ட்டையும் பேசுற மாதிரி அவன்கிட்டையும் பேச ஆரம்பிச்சிட்டான். இன்னும் கொஞ்ச நாள் ஆனிச்சு, திரும்பவும் அவனுக்குள்ள ஏதோ ஒரு எண்ணம், இன்னொருத்தன்ட்ட பேசுறதை நிறுத்திட்டான். அந்த ஒரு விஷயம் ரொம்ப நாள் நீடிச்சிச்சு. அப்போ திரும்பவும் அவன்கிட்ட போய் கேட்டேன், ஏன் இவன்கிட்ட பேசல அப்படின்னுட்டு. உடனே அவன் ரொம்ப எளிமையான ஒரு பதில சொன்னான். என்னன்னே தெரியல, அவன்கிட்ட நான் பேசுறது இல்ல. காரணமே இல்லாம ஒருத்தன்ட்ட பேசுறதை நிறுத்த முடியுமா? அப்ப அந்த நட்புல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கு? இந்த உண்மைத்தன்மை இருக்கக்கூடிய நட்பு தானே இவங்க எல்லாரையுமே சேர்த்து வச்சுச்சு. ஆனா இன்னைக்கு ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு அவன் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டான்? இல்ல அந்த தப்பு வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய தப்பா? இது மாதிரி பல கேள்விகள், பல உணர்வுகள் என்னோட மனசுக்குள்ள எழுந்துச்சு. ஆனா இந்த கேள்விகள் எதுக்குமே பதில் கிடைக்கல. ஏன்னா இது எல்லாமே நட்பு அப்படின்ற ஒரு உணர்வுக்குள்ள இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். திருவள்ளுவர் சொன்ன ஒரு குறள் ஞாபகத்துக்கு வந்துச்சு. தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்கிட்டையும் நாக்குன்னு ஒரு பெரிய ஆயுதம் இருக்கு. அந்த ஆயுதத்தால நீங்க இன்னொருத்தனை தாக்குனீங்கன்னா அந்த தாக்கம் நெருப்பால சுட்ட புண்ணை விட ரொம்ப நாள் ஆறாம இருக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. என்ன கேட்டா அதையும் தாண்டி ஒருத்தனை நீங்க ஒதுக்கி வச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது இன்னும் பெரிய ஒரு காயத்தை ஏற்படுத்திடும். அது ரொம்ப ரணமான வலியை தரும். நட்பு அப்படின்றது நண்பன் அப்படின்ற ஒரு அடையாளத்தை மையப்படுத்தி இயங்கிட்டு இருக்கு. ஒருத்தன் உங்களுக்காக தன்னையே மாத்திக்கிட்டானா அவன் தான் நண்பன். நீங்களும் நண்பனா இருங்க. எவ்வளவு பெரிய குற்றம் செஞ்சிருந்தாலும் அதை மன்னிச்சு பாருங்க. இந்த உணர்வு எனக்குள்ள உண்டாச்சு, உங்களுக்குள்ள இது மாதிரி பலவிதமான உணர்வுகள் இருக்கும். அந்த மாதிரியான உணர்வுகளை எங்க கூட பகிர்ந்துக்குங்க. இது VIT பண்பலை 90.8. உணர்வுகள் உங்கள் மனதை வருடும் நிகழ்வுகளின் பிரதிபலிப்பு. உங்கள் VIT பண்பலை 90.8. உங்க வாழ்க்கையில உங்க மனதை வருடிய நிகழ்வுகளை வேலூர் மக்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்ளலாம். உணர்வுகள் நிகழ்ச்சியில கலந்துக்கங்க. எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. உங்க உணர்வுகளை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: இயக்குனர் VIT பண்பலை 90.8, VIT பல்கலைக்கழகம், வேலூர் 14. உணர்வுகள் மனதை வருடும் நிகழ்வுகளின் பிரதிபலிப்பு.
உங்கள் விஐடி பண்பலை 90.8. வல்லுனர் பார்வை. பல்துறை பகிர்வுகள், வல்லுனர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுனர் பார்வை. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை மற்றும் விஐடி சிஎஸ்ஆர்டிஎஸ் இணைந்து வழங்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் அபிமான வல்லுனர் பார்வை. நம்ம இந்த நிகழ்ச்சியின் மூலமா பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்களை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட பேச இருக்கிறவர் விவசாயத்தை போற்றி பாதுகாத்து வரவர்னு கூட சொல்லலாம். கே ராஜா, வேலூர் மாவட்டம் காட்பாடியை சார்ந்த விவசாயி அவர்கள் தான் நம்முடன் பேச இருக்கிறாரு. அவர்கிட்ட தான் பேச இருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்னவே வள்ளுவர் சொல்லியிருக்காரு, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவர் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு விவசாயம் தான் நாட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒண்ணுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பார்த்தோம்னா விவசாயிகள் ஆகட்டும் விவசாயம் ஆகட்டும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வராங்கன்னு தான் சொல்லணும். நீங்க எப்படி சார் இதை பாக்குறீங்க? இல்ல 2000 வருஷத்துக்கு முன்னே விவசாயம் இருந்திருக்குன்றது நமக்கு நிரூபணமாயிருக்கு. அன்னைக்கும் நம்ம இந்த பாரத தேசம் வந்து விவசாயத்தை தான் நம்பி இருக்குது. இன்னைக்கும் வந்து விவசாயம் இருக்குது, விவசாயம் இல்லாம இல்லை. விவசாயம் நம்ம இன்னைக்கு 100 கோடி பேருக்கு மேல வந்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு அப்படின்னா கிட்டத்தட்ட 100 கோடி 300 கோடி சாப்பாடு வந்து ஒரு நாளைக்கு நம்ம சரி கட்ட வேண்டியது யாரோட பொறுப்புன்னா அது விவசாயத்தோட பொறுப்பு. அதனால விவசாயம் வந்து குறைஞ்சு போச்சோ விவசாயத்தை பத்தி இல்லை. ஆனா விவசாயத்துல சில மாற்றங்கள் எடுத்துன்னு வந்தாலே இப்போ கொஞ்சம் இருக்கிற அந்த கஷ்டத்தை கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். நிறைய பேர் விவசாயத்தை பத்தி பேசுறவங்க பேசினாலும் விவசாயம் செய்யற என்ன மாதிரி இருக்கும் செய்துட்டு தான் இருக்கும். கண்டிப்பா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில தேவைகள்னு சொல்லுவோம், உணவு உடை இருப்பிடம்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு உணவுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதுதான் நம்மளோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒண்ணுன்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில விவசாயம் முற்றிலுமா குறைந்து வர்றதுக்கான காரணம் என்ன சார்? விவசாயம் அப்படின்றது அன்னைக்கு இன்னைக்கும் பார்த்தா குறைஞ்சி வரும் அப்படின்றது என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. விவசாயம் தான் இருக்குது. ஆனால் மக்கள் தொகை அதிகமாகிற அளவுக்கு வந்து விவசாயம் கூடவே எடுத்துகிட்டு போகணும். உதாரணத்துக்கு நம்ம இப்போ இருக்கிற எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோ பேருக்கு வந்து நமக்கு விவசாயம் சரியாக இருந்தால் தான் உணவு காய்கறி வகைகள் எல்லாமே சரி பண்ண முடியும் இல்லையா? இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தோன்னா நிறைய நினைக்கலாம் விவசாயத்தில் வந்து லாபம் இல்லாத ஒரு தொழில். ஒன்று லாபம் கிடையாது முதல்ல. ரெண்டாவது கௌரவ பிரச்சனை, யாரு மண்ணில் வேலை செய்யறது, மாட்டை மேய்க்கிறது ஆட்டை மேய்க்கிறது அப்படின்ற கௌரவத்தில். மூணாவது இன்னைக்கு எல்லா வெளிநாடுகள்லாம் பார்க்கும்போது நாகரிகமாக நடந்துக்கின்னு எல்லாம் இங்கிலீஷில் பேசணும், அந்த மாதிரி போகணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு கருவிகள்லாம் வந்துருச்சு. விவசாயத்துக்கு நாம தான் வளைஞ்சு அண்டை வெட்டணும், நாம தான் வந்து ஏறு ஓட்டணும், நாம தான் பண்ணுறதில்ல. அதுக்கும் கருவி வந்துருச்சு. அந்த கருவிகளை வச்சு பயன்படுத்தி நாம பழையபடி விவசாயத்தை வந்து ஆரம்பிக்கலாம். ஆனால் மத்தியில் வந்து நகரங்களில் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப சாதாரணமாக தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி சூழ்நிலையில் கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு சீக்கிரம் வளர ஆரம்பிச்சதோ அதே அளவில் தான் நகரங்களை வந்து வளர ஆரம்பிச்சது. இந்த கம்யூனிகேஷன் ரொம்ப கம்மி. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் கம்மின்றதுனாலையும் நாகரிகம் அதிகமாக போனதுனாலையும் விவசாயம் வந்து குறைச்சல் இருக்குது. ஒரு பக்கம் இருக்கிற விவசாயத்துக்கு தண்ணி பற்றாக்குறை, இது ஒரு பக்கம் இருக்குது. இந்த மாதிரி சில காரணத்தால் தான் நம்ம வந்து விவசாயத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க வேண்டி வந்துடும். அதாவது கம்யூனிகேஷன் அப்படின்னு ஒரு விஷயங்கள் சொன்னீங்க. நகரமயமாதல் ஆக ஆக என்ன பண்றாங்கன்னா விவசாய நிலங்களை பிளாட் போட்டு அதை வீட்டு மனைகளாக மாற்றிட்டு வரதாகவும் தொழிற்சாலைகளாக மாற்றிட்டு வரதாகவும் ஒரு குற்றச்சாட்டுகள் இப்போ இருந்துகிட்டு இருக்கு. அதனாலேயும் விவசாய நிலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருதுன்னு நினைக்கிறாங்க. இதை பாதுகாக்கிறதுக்கு ஆசை விவசாயியா இருந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது இதை வந்து ஒவ்வொரு விவசாயிகளும் வந்து தான் நம்ம யோசனை பண்ணணும். எங்கேயோ நகரத்தில் இருக்கிறவங்க எவ்வளோ பணத்தை எடுத்துன்னு வந்து நம்ம பூமியை வந்து அவங்க பணம் கொடுத்து வாங்குறாங்கன்னா அப்போ நம்ம பூமியோட மதிப்பு எவ்வளோன்றது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நகரத்தில் கொஞ்சம் பணம் சம்பாரிச்சவங்க நகரத்தில் இருக்கிறவங்க வந்து கிராமத்தில் இருக்கிற நான் பிளாட் போடுறேன், இடம் போடுறேன், எனக்கு 5 ஏக்கர் வேணும், 2 ஏக்கர் வேணும் வாங்குறாங்கன்னா அப்போ நம்ம பூமிக்கு நம்ம மண்ணுக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குதுன்றது நமக்கு தெரியல. இதை விவசாயிங்க நாம புரிஞ்சுக்கணும். நம்ம மண் விலை வந்து ரொம்ப அதிகம், வாங்குறவங்க அதனால தான் நம்மகிட்ட விலை கொடுத்து வாங்குறாங்க. இதை நம்ம இழக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் ஒவ்வொரு விவசாயிக்கு வரும்போது விளை பூமிகள் கரம்பாவோ வீடு கட்டவோ பிளாட்டாவோ ஆகாது. கண்டிப்பா. அதாவது மண்ணின் மகத்துவம் புரிஞ்சவங்க கண்டிப்பா விற்கவும் மாட்டாங்க.
அதாவது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இந்த மாதிரி ஒரு பக்கம் விவசாயிகள் குறைஞ்சிக்கிட்டு வந்தாலும், விவசாயமும் குறைஞ்சிக்கிட்டு வந்தாலும், இன்னொரு விதத்துல நீர் பற்றாக்குறை அதிகமான ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். நீர் வந்து ட்ரை ஆகிக்கிட்டே போயிட்டு இருக்கு. மழை நீரும் வந்து பருவ காலங்கள்ல சரியா பொழியல அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கும்போது மாற்று வழி விவசாயம்னு ஏதாச்சும் இருக்குங்களா? அதை ஏன் மக்கள் வந்து நாட மாட்டிருக்கிறாங்க? நல்ல கேள்வி இது. இதை பற்றி சிந்திக்க வேண்டியது. அரசியலோ அல்லது அரசாங்கமோ இந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்க என்ன சொல்லுவாங்க, நதி நீர் மயமாக்கணும், அது எத்தனை வருஷத்துக்கு பண்ணுவாங்கன்னெல்லாம் தெரியாது. அப்புறம் அங்கேருந்து தண்ணி எடுத்துன்னு வரணும், இங்கேருந்து எடுத்துன்னு வரணும், ஏன்னா இயற்கையில் மழை கிடைக்கல அப்படின்றது. ஆனால் வெகு சீக்கிரமாக ஆக வேண்டிய அப்படி ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துக்கிறேன்னா, உதாரணத்துக்கு சமீபத்தில் நடந்த ஒரு பேட்டியில் வந்து நம்ம விஐடி வேந்தர் ஐயா பெரியவர் அவர்கள் வந்து ஒரு பத்திரிகையில் படித்தேன், நேரில் கேட்கல. அதில் அவர் சொல்லியிருந்தார், நகரங்களில் கழிவு நீரை மீண்டும் சுத்திகரித்து மாற்று ஏற்பாடாக அந்த தண்ணீரை விவசாயத்திற்கு திரும்ப கிடைச்சாலே நமக்கு எவ்வளோ குறை தீரும் சொல்லியிருக்கார். இது சிந்தனை எவ்வளோ பெரிய சிந்தனை அப்படின்னு சொல்லணும்னா கொஞ்சம் நெஞ்சம் சொல்ல முடியாது. இன்னைக்கு சென்னை, கோயம்புத்தூர், பொதுவாக வேலூர், எல்லா நகரமாக கணக்கு பண்ணோம்னா தொழிற்சாலைகள் அல்லாத நகரங்களில் எடுத்துக்கலாம். இங்கே கழிவு நீராக வீணா போகிற தண்ணி ஏதோ ஒரு இடம் போய் கெட்டு வீணாயிட்டு இருக்கு. இந்த தண்ணியை சுத்திகரித்து, உதாரணத்துக்கு வேலூர் ஒரு 5000 ஏக்கர், வேலூர் வந்து ஒரு 5000 ஏக்கர் பரப்பளவு இருக்குன்னா கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் அளவுக்கு வந்து கிராமத்தில் வந்து பயிர் பண்ணலாம். அந்த அளவுக்கு தண்ணி வந்து வீணாயிட்டு இருக்கு. ஏன் இதை நம்ம ரீசைக்கிள் பண்ணக்கூடாது? இது ஏன் அரசாங்கம் எடுத்துக்கூடாது? அவர் சொன்ன ஒரு வார்த்தை சிந்திக்கும் போது, உதாரணத்துக்கு நம்ம பொன்னையாத்துலேருந்து அரக்கோணம் குடிநீர் அரக்கோணத்துக்கு போதுங்க. அதே பொன்னையாறுலேருந்து சூலிங்கர் போகுது பல வருஷமா. அதே பொன்னையாறுலேருந்து வேலூரும் வருது. ஆனால் அந்த ஆற்று பக்கத்தில் இருக்கிற விளைநிலங்கள் காஞ்சி இருக்குது. ஆக குடிநீருக்கு வர்றது வந்து தவிர்க்க முடியாதது. குடிக்க தண்ணி அனுப்புறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது எல்லாருக்கும் தேவை. அதை யாராலும் தடுக்கவும் கூடாது, செய்யவும் கூடாது. அதான் நல்லது. அதே தண்ணி இங்கே வந்து கழிவு நீராக ரிட்டர்ன் வெளியே வரும்போது அதை எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. திரும்ப எங்களுக்கு ரீசைக்கிள் பண்ணி விவசாயத்துக்கு அனுப்புங்க. நான் பொன்னை ஆற்று பக்கம் வரணும்னு நான் சொல்ல வரல. பொதுவாக வேலூர் பக்கத்தில் கூட, சென்னை பக்கத்தில், காஞ்சிபுரம் பக்கத்தில் எங்கே வீணா பொட்டல்காடா தரிசியாக இருக்குது இடம், எத்தனை விவசாயி நான் பயிர் வைக்கிறேன்னு ரெடியாக இருக்கிறாங்க. கண்டிப்பா நகரங்களில் இருக்கும் கழிவு நீரை வந்து சுத்திகரிப்பு செய்து அருகில் உள்ள விவசாய நிலங்களுக்கு பயன்படுத்த நல்ல ஒரு இந்த ஒரு சிந்தனை வந்து ஒரு ஐயா வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கும் போது எனக்கு அது மேல எவ்வளவு பற்று இருந்தால் இந்த அக்கறை கொண்டு அதை நமக்காக ஒரு நல்ல ஒரு செய்தி கொடுத்துருக்காரு. ஏன் இதை அரசாங்கம் எடுத்துக்கணும்? கிணத்துல மழைநீர் சேகரிக்கும் போது உடனுக்கு உடன் 1 மணி நேரத்துக்கு மழை பெய்யுதுன்னா அடுத்த அரை மணி நேரத்தில் கிணத்துல தண்ணி வந்துடும். அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஊத்து எந்த வழி வருதோ அதே வழியாக ரிட்டர்ன் போக ஆரம்பிக்கும். பல மைல் கணக்கு கூட பூமிக்குள்ளே போகலாம், ரொம்ப ஈஸியாக போகலாம். அடுத்த 2 மணி நேரத்தில் பூமிக்குள்ளே வந்து மழை நீர் சேகரிக்க நாம் ரெடி ஆகிடுறோம். அது யாரால முடியும் அப்படின்னு கேட்டோன்னா, விவசாயிகள் பழைய கிணறுகள் வச்சிருக்கிறனால முடியும். அந்த மாதிரி தமிழ்நாடு பொதுவாக எல்லா இடத்துல இருக்கிற கிணத்துலையும் அன்றாட வீணுக்கு பூமியில் பேஞ்சு அந்த மழை நீராவியாக மறைஞ்சு போகிறத விட வந்த மாதிரி பூமிக்குள்ளே செலுத்திட்டோம்னா அது நீராவியாகவும் போகாது, வீணாகாது, மீண்டும் நமக்கு அந்த தண்ணி கிடைக்கும். அதே போல நீர்மட்டம் உயரும். உதாரணத்துக்கு ஏன் நிலத்துல இப்போதைக்கு எங்க பூமி கிட்ட பார்த்தோன்னா 15 அடி ஆழத்துல தண்ணி இருக்கு. கிட்டத்தட்ட 45 அடி தண்ணி அளவு உயர்ந்து இருக்குது இந்த மழை. கண்டிப்பா இந்த ஒரு சூழ்நிலையில இப்படி நீங்க சொல்றது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். ஏன்னா 15 அடி ஆழத்துல வந்து தண்ணி இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு மழைநீர் சேகரிப்பை மற்ற விவசாயிகள் செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு செய்யற யுத்திகள் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை மேற்கூரைகள்ல மழைநீர் சேகரிக்கலாம், இல்ல வீட்டின் அருகில சேகரிக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் மக்கள் மழைநீர் சேகரிப்புல தெரிஞ்ச விஷயமா இருக்கு. ஆனா நீங்க கிணற்றுல மழைநீர் சேகரிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் புது ஐடியாவா இருக்கு சார். இது எப்படி மத்தவங்க ஃபாலோ பண்றாங்க? அதாவது மாடியிலயோ இதுலயோ நகரங்கள்லயோ இப்ப இங்க மாடி இருக்கு, பக்கத்துல தார் ரோடு இருக்கு, அப்புறம் சிமெண்ட் ரோடு இருக்கு, அப்புறம் மாடி இருக்குது. இதை எடுத்துக்கின்னு போய் ஏதோ ஒரு இடமா போயிடுது. சரி, இவங்க வந்து ஒரு 5 அடியோ 8 அடியோ ஆழம் மட்டும் நோண்டாங்கன்னா அதுக்கு கீழே இருக்கிறத வந்து பாறை படிமானங்கள் இருக்கும். இந்த படிமானத்துக்கும் ஏதேனும் ஒரு சிறிய ஓட்டை வழியா தான் வந்து பூமிக்கு ஆழ வந்து ஊறத்துக்கு வழி இருக்கும். நிறைய பாறைகள் வந்து அதிகமா இருக்கும் பூமிக்குள்ள. ஆனா கிணத்துல வந்து நம்ம பாறையெல்லாம் உடைச்சு கீழே வந்து 50 அடி 40 அடி எடுத்துன்னு போயிருக்கோம். அப்ப அதுக்குள்ள அந்த பாறையோட இந்த வெடிப்புகள் வந்து அதிகமா காணப்படும். இப்ப இந்த தண்ணி நாம வந்து நேரடியாக அந்த ஒரு கால்வாய் இல்லை ரோடு ஓரமாக வர்றதோ ஒரு சின்ன ஒரு தொட்டி ஒன்று கட்டி அதை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிக்கணும். சுத்தமாகறதுக்காக ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டர்னா பெரிய வேலை ஒன்றும் இல்லை. வீணாக தண்ணி ஒரு கால்வாய் வழியாக கிணத்து வழியாக எடுத்துன்னு வரோம். அங்கே வந்து ஒரு சின்ன தொட்டி ஒன்று கட்டி அதில் செங்கல், கரித்தூள் அந்த மாதிரி எல்லாம் போட்டு அதை கொஞ்சம் நிரப்பி விட்டுட்டோம்னா வர்ற தண்ணி தூசி தும்மெல்லாம் வந்து வெளியே நின்றுடும்.
ஏன்னா உள்ளம் போயிட்டு அது வந்து மாசுபடக்கூடாது, பூமிக்குள்ள மாசுபடப்படக்கூடாது. அதுக்காக ஒரு தொட்டி ஒன்று க்ளீன் பண்ணணும். அதுல இருந்து ஒரு பைப் எடுத்துன்னு போயிட்டு நம்ம கிணத்துல விட்டுலாம், முடிஞ்சது. இந்த தண்ணி நாம இங்க விடுறது எப்படி என்னன்னு கேட்டேன்னா, இப்போ ஆத்து தண்ணி எப்படி வருது, ஆத்துல தண்ணி வந்தா மட்டும் நம்ம கிணத்துல எப்படி தண்ணி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்துக்குள்ள வண்டல் கிடையாது, மணல் மட்டும் இருக்கு. மணல் ஒன்று தண்ணி அப்படியே வச்சுக்கிறது இல்லை. இது ஏகப்பட்ட நீளத்துக்கு, பல 1000 கிலோமீட்டர் நீளத்துக்கு வரும்போது, பல 100 கிலோமீட்டர் நீளத்துக்கு வரும்போது ஆறு அந்த மணல் வழியா ரொம்ப ஈஸியா பூமிக்குள்ள வந்து தண்ணி ஊறி போகுது. இப்ப மேல பெய்யற மலையில எங்க பெய்யறது வந்து ஊறுறது இல்ல, அது உருண்டு 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 ஆத்துக்கு வந்துடும். ஆத்துக்கு வந்தப்புறம் அந்த மணல் வழியில வரும்போது வண்டல் இல்லாதனால ரொம்ப ஈஸியா பல 100 அடி ஆழத்துக்கு கூட ஊறி போகும். ஏன் ஊருன்னா அந்த பாறைகள் சொன்ன இல்லையா, அதுக்கு நிறைய கேப் கிடைக்கும். அடுத்து கிடைக்கும் போது ஏதேனும் ஒரு வழியில ஊர்ல போகும். அங்க எப்ப ஆத்துக்குள்ள தண்ணி இறங்குதோ அடுத்த ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா அருகாமையில் பக்கத்துல இருக்க கிணத்துல வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும். காரணம் என்ன, இது டைரக்டா உள்ள போகுது, ஆத்துல ஏரியில போறதில்ல. கண்டிப்பாங்க சார். ரொம்ப தெளிவான முறையில் மழைநீர் எப்படி சேகரிக்கணும், எப்படி சேமிச்சா அது வந்து நல்ல முறையில் பயன்படுத்தலான்ற விஷயங்கள் நல்லாவே சொன்னீங்க சார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்த பக்கம் நீர் பிரச்சனை, இன்னொரு பக்கம் உரப்பிரச்சனை. அதாவது செயற்கை உரங்கள் பயன்படுத்தினா மண் வந்து மலட்டத்தன்மை ஆயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயங்கள். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் விவசாயம் முற்றிலுமா, அதாவது பூச்சி நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு உணவை தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோமா அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மனதில் இருந்துகிட்டு இருக்கு. இல்ல சில பேர் இதை பூகம்பமா கலப்பின்னு இருக்கிறாங்க, தவறான கொள்கைன்னு கூட சொல்லலாம். எப்படின்னா, எந்த ஒரு விவசாயியா இருந்தாலும் தான் நிலத்துல மலடித்தன்மை பண்ணணும், தான் நிலத்துல கெடுத்துக்கணும்னு எந்த விவசாயம் நான் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ஒரு போகம் மட்டும் நான் பயிர் வச்சுட்டு நான் வெளியே போயிடுறேன்னா நான் எதை வேணா செய்யலாம். பூமி எங்களோடது, பூமி உங்களுக்கு சொந்தம் இல்லை. எங்க 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 பூமி நாங்க தான் காப்பாற்றணும். அதுக்காக அவங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எடுத்துட்டு வந்து உரத்தெல்லாம் கொட்டிட்டு ஒரு பயிர் செய்துட்டு அடுத்த பயிர் வருமா, வராது. ரெட்டத்தன்மை ஆச்சுன்னா அடுத்த பயிர் வருமா, நாங்கள் செய்வோமா? அது வந்து தவறு. அதே சமயம் 100க்கு 100% இயற்கையிலேயே பயிர் வைக்கணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற விலைவாசி, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இயற்கை பயிர் வைக்கும்போது அதுக்கான பூச்சி என்னென்ன பிரச்சனை இருக்குது எல்லாத்தையும் எதிர்கொண்டு சந்தைக்கு வரும்போது அதுக்கு தேவைப்பட்ட அளவு விலை வாங்குற ஆளு, இதையெல்லாம் பார்க்கும்போது விவசாயத்தை நம்மளால வந்து இயற்கை உரம் செய்து சாதாரண விவசாயி, சாதாரண ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் என்ன மாதிரி இருக்கிற விவசாயி வந்து செய்யலான்னா முடியாத விஷயம். குறிப்பா எல்லாமே வந்து இயற்கை உரம் தான் போட்டுக்கின்னு வரும். அதுலயும் எந்த விவசாயம்னா நீ நேரடியா போய் கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க குறிப்பிட்ட டைம்ல என்ன பற்றாக்குறை இருக்குதோ அதுக்காக கொஞ்சம் அந்த ஏற்பாட்டுக்காக கொஞ்சம் மருந்து அடிக்க வேண்டி வரும், கொஞ்சம் ரசாயன உரம் லேசா போட வேண்டியதா வரும். யாரோ சொன்ன மாதிரி இது ஒரு புரளிய கலப்பின்றத தவிர இது சரியான தகவல் அப்படின்றத என்னால் ஒத்துக்க முடியும். இப்போ நீங்க பேசிட்டு இருந்தபோது சொன்னீங்க சந்தைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இந்த கேள்வி சார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில விலைவாசி, அதாவது ஒவ்வொரு நாளும் விலைவாசிகள் ஏறிக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வந்து விளைச்சல் குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு விளைச்சல் விளைந்த பொருளை விவசாயி நேரடியா மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஏதாச்சும் வழிமுறைகள் இருக்குங்களா? முடியாத விஷயம். ஒரு விவசாயி வந்து நேரடியாக எடுத்துன்னு போய் வந்து நகரத்துலேயும் இதுலேயும் எடுத்துன்னு போய் விற்கணும் அப்படின்னும் போது அவர் வந்து விற்பனையும் ஒன்று பார்க்கணும், அதே போல் கிராமத்தில் இருக்கிற வேலையும் பார்க்கணும், அவர் பயிர் தொழிலை பார்க்கணும். ஒரு விவசாயினா விவசாயம் மட்டும் இல்லை, அவர் மாடு இருக்கும், கோழி இருக்கும், ஆடு இருக்கும், பால் கறக்கணும், விவசாய நிலத்தில் வேலை செய்யணும், மழை காற்று எல்லாமே எதிர்கொண்டு அவர் வந்து ஒரு இதில் வந்து வேலை செய்யும் போது இதையெல்லாம் அடுத்து வியாபாரம்னும் போது இப்போ பெரிய அளவில் நெல் அல்லது வெல்லம், கரும்பு அந்த மாதிரி ஓராண்டு பயிரோ இல்லை ஒரு பெரிய தொகையாக இருக்கும்போது அதை நேரடியாக எடுத்துன்னு போய் விற்பனை பண்ணலாம். காய்கறி சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து நேரடியாக விற்பனை பண்ணுறோம் அப்படின்றது கொஞ்சம் பேரால தான் முடியும், எல்லாராலையும் முடியும். ஆகவே அந்த விஷயத்தை வந்து அந்தந்த காய் சம்மந்தப்பட்ட அதான் சொல்கிற காய்கறி விஷயம் அவங்களால முடியும். நெல் இந்த மாதிரி விஷயம் வந்து நேரடியாகவும் பண்ணலாம். நேரடி விற்பனை பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் விவசாயிகள் மேற்கொள்ளணும் அப்படின்ற விஷயங்கள் கேட்டோம். அதுக்கு தெளிவான முறையில் நல்ல விளக்கங்கள் கொடுத்தாரு. விவசாயிகள் கிட்ட வந்து நிறைய நிலங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு பணப்பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கு சார். அதாவது கடன் வாங்கி தான் விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கடன் வந்து அடைக்கப்படுது அப்படின்னு சொல்லுவோம். இருந்தாலும் அரசு தரப்புல நிறைய கடன் வந்து விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுறதா நம்ம பல்வேறு தகவல்கள்ல படிக்கிறோம், தெரிய வருது. ஆனா விவசாயிகள் பலருக்கு வந்து இதை பத்தின தகவல்கள் தெரியாமலே இருக்கு. அதை எப்படி அவங்களுக்கு தெரியப்படுத்துறது? என்னென்ன விதமான கடன் வந்து விவசாயிகளுக்கு அரசு தரப்புல கொடுக்கப்படுது சார்? அதாவது விவசாயம் வந்து கூட்டுறவு வங்கி மூலயமா தான் வந்து அவங்க வந்து கடன் கொடுக்குறாங்க. இதில் வந்து ஓராண்டுக்கான கடன் வந்து சில விஷயத்துக்கு வந்து வட்டி இல்லாமலும் கொடுக்குறாங்க, சிலது வந்து 6%, 8% வட்டி அந்த மாதிரி தான் கடன் கொடுக்குறாங்க. இதை விவசாயிங்க சூழ்நிலையில் வந்து நம்ம நேரடியாக போய் பார்க்கும்போது என்ன அங்கே சுச்சுவேஷன் என்ன, அந்த நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தா, கடன் வாங்குறோட நிலைமை என்னன்னு பார்த்தோன்னா, சுமார் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே ஆரம்ப கட்டத்தில் வந்து ஒரு 5000 வாங்கியிருப்பார்.
அந்த 5000 ஒரு 11 அல்லது 12 மாசங்களுக்குள்ள அதை வந்து திரும்ப செலுத்திடணும். அப்படி செலுத்தும் போது என்ன பண்ணுவாருன்னா, அதை வந்து ரீவன் பண்ண மாதிரி அடுத்த இந்த 10,000 ரூபா திரும்பி எடுத்து போய் கொடுத்துட்டு ஒரு 15 நாள்ல திரும்ப லோன் போட்டுக்கலாம், ஒரு மாசத்துல லோன் போட்டுக்கலாம். நான் சொல்றதை வந்து வேண்டான்னு சொல்ல வரல, இதை தவறா எடுத்துக்க சொல்ல வரல, நடைமுறையில் இருக்கிற விஷயத்த சொல்ல வரேன். நடைமுறை விவசாயிகளோட நடைமுறையில என்ன இருக்குது அப்படின்றத நான் சொல்ல வரேன். அதுக்கு அடுத்து அவங்க என்ன பண்ணாங்க, 2வது கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமா எனக்கு ஒரு 15,000 ரூபா கொடு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இவர் நேர்மையா கட்டிருக்காரு அப்படின்றதுனால என்ன பண்றாங்க, விவசாயிக்கு திருப்பி ஒரு 15,000 தராங்க. அடுத்த ஆண்டு வரும்போது அதை எடுத்துன்னு போய் அவர் அந்த நேரத்தில் அவர் விவசாயத்துல தான் வந்ததா பணம், இல்ல நஷ்டமாயிருக்காரா, அவர்கிட்ட பணம் இருந்துச்சா இல்லையான்னு யாருக்கிட்டயோ வாங்கி கூட எடுத்துன்னு போய் கட்டிடுவாரு. அடுத்த 15 ஒரு மாசத்துக்குள்ள திரும்ப ஏறத்தாழ நிறைய பேர் வந்து விவசாயிகள் அரசாங்கத்தை கிட்ட கடனாவே இருக்கிறாங்க. இது விவசாயத்துக்காக அவங்க கொடுக்குற கடன் வந்து வட்டி இல்லாம கொடுத்தாலும் ஆரம்பத்துல முதல் டைம் வாங்கிட்டு அவங்க வந்து அந்த செலவு பண்ணாங்க இல்லையா பூமிக்கு, அதுதான் உண்மையான செலவுன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து வர்றதெல்லாம் ஒரு ரொட்டேஷன். கண்டிப்பா அவங்களுக்கு விவசாயத்துல வருமானம் இருந்ததா இல்ல நஷ்டமாச்சா லாபமா, அதுக்கு இன்சூரன்ஸ் இருக்கா, அதனால ஏன் போச்சு, நம்ம கொடுத்துக்கிற பணம் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. நீ இந்த வாட்டி இப்ப 10,000 கரெக்டா கட்ட, அடுத்த வாட்டி 20,000, அடுத்த வாட்டி 20,000, அடுத்த இப்போ ஒவ்வொரு விவசாயம் 40,000, 50,000, 1 லட்சம் வந்து கடத்தல் தான் நிக்கிறாங்க. சரியா சொன்னா கடத்தல் தான் நிக்கிறாங்க. இப்ப இதை கடன் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது, கடன் இல்லாமலும் அவங்க இருக்க முடியாது. அப்படி என்ன சொல்றது, அது சரியான இதுல வந்து எனக்கு பதில் சொல்ல தெரியல. கண்டிப்பா, அதாவது விவசாயி விளைவிச்ச பொருட்களை நம்ம வாங்கி சாப்பிட்டு நம்முடைய பசி ஆற்றிக்கொள்கிறோமே தவிர்த்து அவர் விவசாயத்துக்கு பின்னாடி எவ்வளவு கஷ்டங்கள் அவங்க இப்போ ஆரம்பத்துல 5,000 கடன் ஆரம்பிச்சவர் இன்னைக்கு 50,000 ரூபாய் இல்ல 1 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாயிலையும் கடத்துல தான் இருக்கிறாரு. ஆக விவசாயி ஒரு முறை கடன் வாங்கிட்டாரு, கடன் அடிச்சிட்டாரு, மீதி லாபத்தை வச்சு இவர் தொழிலை செய்தாரு அப்படின்னு சொன்னால் ஓகே. அப்போ அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க, நம்ம வந்து விவசாயி வந்து போயிடறாங்க. ஆனால் தொடர்ந்து இவங்க கடத்துல தானே இருக்கிறாங்க. ஒவ்வொரு விவசாயி வந்து கடத்துக்கு தானே போயிருக்காங்க. இன்னைக்கு 160-170 விவசாயிங்க வந்து கிடைக்காதுன்னு இல்லை, கண்டிப்பா கடனை அவங்களும் தேடி போறாங்க, இவங்களும் தேடி கொடுக்குறாங்க, கிடைக்குது, கண்டிப்பா கிடைக்குது. இதை கடத்துல இருக்கிறாங்க, கொஞ்சம் 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 ஏறி அதிகபட்ச கடத்துல வந்து நிக்கிறாங்க ஒவ்வொரு விவசாயம். இதை எப்படி சரி பண்றது, அந்த விவசாய கடன் இல்லாம எப்படி பண்ண முடியும்? ஒரு நாளும் நான் கடன் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விவசாயி நேர்மையை நிக்காத அளவுக்கு தானே அது நிக்குது. அது வட்டியே இல்லைன்னாலும் இதுக்கு என்ன பதில் எனக்கு சொல்ல தெரியல. கண்டிப்பா சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சார் நீங்க சொல்றது. இதுக்கு என்ன பதில் சொல்றது, என்ன கேள்வி கேட்கறதுன்னே ஒரு அந்த கடன் விஷயத்துல என்னால சொல்ல முடியல. ஏன்னா சொல்ல முடியாத கஷ்டம் அப்படின்ற ஒரு பேச்சு வழக்குல நம்ம சொல்லுவோம். அந்த அளவுக்கு தான் நீங்க என்னால கட்ட முடியலன்னு வச்சுங்களேன். எனக்கு மழை இல்ல, இயற்கை கை கொடுக்கல, அல்லது இயற்கை சேதங்கள், அல்லது காடு இது விவசாயம்னு பார்த்தோம்னா கொசுல இருந்து, ஈயில இருந்து, பூச்சி புழுல இருந்து, எலியில இருந்து, காட்டு பண்ணி எத்தனை அழிவுகள். அப்புறம் காத்து, மழை, அதிகமா மழை பெஞ்சாலும் சரி, அது காத்து தண்ணி இல்லைன்னாலும் சரி, மின்சார பற்றாக்குறை இருக்கும் போதும் சரி, இந்த மாதிரி எந்த அடி எத்தனை விதத்துல அவங்களுக்கு வந்து பாதிப்பு வினாடிக்கு வினாடி இருக்கும்போது இதையெல்லாம் தாண்டி அந்த விவசாயத்துல அவர் சம்பாரிச்சு அந்த பணத்தை எடுத்துன்னு போய் திரும்ப லோன் கட்டுறார் அப்படின்னா நிறைய பேரால முடியாத விஷயம். அப்படி கட்ட முடியாத விவசாயம் கிட்ட கொடுக்கும்போது ரொம்ப ஐடியா, சின்ன ஐடியா, நீ ஒரு 10 நாள் அவனுக்கு நான் ரீபன் பண்ணி கொடுத்துட்றேன் ஒரு லோனு, நீ எனக்கு இதை கட்டிட. அவங்க ரொம்ப ஈஸியா இவர் யாருக்கிட்டயோ கொஞ்சம் வாங்கி எடுத்துன்னு வந்து வட்டி அசலோ நகை வச்சோ கட்டிடுறாரு. 15 நாள்ல அவர் திரும்ப கொடுக்குறாங்க லோன். ஆக ஆரம்ப கடன் இது வரைக்கும் விவசாயிகளை விட்டு போல, அவங்க அதுல இருந்து வெளியே வரல. இப்ப அதுக்கு என்ன வழி அப்படின்றது எனக்கு சொல்ல தெரியல. கண்டிப்பா நமக்கெல்லாம் வந்து உணவு அளிக்கிற ஒரு விவசாயி அவங்களுடைய கடன் பிரச்சனையை தீரணும், அரசு இதுக்கு நல்ல முன் வரணும் அப்படின்ற விஷயங்கள் நான் இதுல கேட்டுக்கிறோம் சார் எங்க நிகழ்ச்சியின் மூலமா. சார் இன்னொன்னு, இந்த அளவுக்கு விவசாயத்தை பத்தி நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு வரீங்கிறதுனால ஆண்டுக்கு ஆண்டு மக்கள் தொகையும் வந்து பெருகிட்டு வருது, ஆனா விவசாய நிலங்கள் குறைஞ்சிக்கிட்டு வருது. இது முன்னேற்றத்திற்கு ஏதாச்சும் வழிமுறைகள் இருக்குங்களா? ஆண்டுக்கு ஆண்டு மக்கள் தொகை அதிகமாகிறதும் உண்மை, விவசாய நிலங்கள் குறையிறதும் உண்மை. ஆனால் அதே போல் விவசாய நிலங்களில் வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் விஞ்ஞான ரீதியாக சில பயிர்கள் வந்து நல்ல ஹைப்ரிட் அந்த மாதிரி பயிர் வகைகள், ஹைப்ரிட்டு அப்படின்றது ஓரளவுக்கு நல்ல விஷயம்தான். அந்த மாதிரி பயிர் வகைகள் இருக்கும்போது அதனோட உற்பத்தி வந்து ஏறத்தாழ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. நிலம் குறைஞ்சாலும் ஏற்கனவே வந்து ஒரு ஏக்கருக்கெல்லாம் வந்து ஒரு 15 மூட்டை இருக்கிறாருன்னா இன்னைக்கு 30 மூட்டை நெல்லை இருக்கிற அளவுக்கு, உதாரணத்துக்கு சொல்கிறேன், ரெட்டிப்பு. அதாவது ஒரு 20 சென்ட்ல வந்து ஒரு 100 கிலோ காய் இருக்கிறவர் வந்து ஒரு 200 கிலோ காய் இருக்கிற அளவுக்கு அதை வந்து பராமரிக்க ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துன்னு வந்துட்டாங்க. ஸோ ஹைபிரிட் வந்ததுனால உற்பத்தி அதிகமாக மட்டும் இல்லை, அதை கடைபிடிக்கிற சில விஷயம் விஞ்ஞான ரீதியாக இப்போ என்ன பண்ணால் எந்த காலகட்டத்தில் என்ன பயிர் பண்ணணும், எந்த மாதிரி மருந்து கொடுக்கணும், எந்த மாதிரி பயிர் வச்சா நமக்கு சீக்கிரமாக நல்லா நிறைய கிடைக்கும் அப்படின்ற சில விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சதுனால விவசாயிகளை வந்து அதை சரி கட்டுறாங்க. இன்னைக்கு சூழ்நிலை அது கண்டி சரியில்லாமல் இருந்தால் இன்னைக்கு 3ல் 1 பங்கு நிலம் கூட வந்து விவசாயத்தில் இல்லை.
அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நாம் வந்து நிறைய கையேந்தி வேண்டியிருக்கும் வெளிநாட்டில். ஆகையால் ஓரளவுக்கு நமக்கு சரி கட்டும். கண்டிப்பாக சார். இன்றைக்கி நம்ம வந்து காலையில் வந்து டிஃபன் சாப்பிட்றோம், மதியம் லஞ்ச் சாப்பிட்றோம், எல்லா விஷயங்களும் அதுக்கான காய்கறிகள் ஆகட்டும், அரிசி இந்த மாதிரியான பொருட்கள் ஆகட்டும் நம்ம மார்க்கெட்லேருந்து போய் வாங்குறோன்னு வச்சோம். கேரட் வந்து இன்றைக்கி வந்து 20 ரூபா விற்கிது, பீட்ரூட் இவ்வளோ விற்குது, கோஸ் இவ்வளோ விற்குது அப்படின்ற விஷயங்கள் நம்ம வந்து பேப்பரில் பார்க்குறோம், இல்லை வாங்கிட்டு வரோம். இதுக்கான விலை நிர்ணயம் யார் சார் பண்ணுறா? அது யார்கிட்ட இருக்குது அந்த அதிகாரம்? நல்ல கேள்வி. இந்த விலை வந்து இதுவரைக்கும் வந்து விவசாய பொறுத்த வரைக்கும் விலைன்றது எந்த ஒரு பொருளுக்குமே வந்து ஒன்று அரசாங்கம் அல்லது சந்தையில் இருக்கிற தரகர்கள் அல்லது சந்தை குழு அப்படின்னு இருப்பாங்க, அவங்க நிர்ணயம் பண்ணுறாங்க. அவங்களோட நிர்ணயம் எப்படி பண்ணுறாங்கன்னா அவங்களோட பர்சன்டேஜ், அவங்களுக்கான கமிஷன் செலவு இது எல்லாம் போக வரத்து வச்சு ஒரு நாளைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு 4000 டன் இந்த மார்க்கெட்டுக்கு வந்து தக்காளி வருது அப்படின்னு சொன்னால் நம்ம மார்க்கெட்டுக்கு வர்ற வாடிக்கையாளர் வந்து ஒரு 3000 பேர் வர்றாங்கன்னா 4000 டன் வரும்போது ஒரு ஆளுக்கு 1 கிலோ அப்படி கணக்கு பண்ணும்போது அவங்க வந்து 2 ரூபா தான் கிலோ தக்காளி பண்ணுவாங்க. அதே 4000 கிலோ வர இடத்த 400 கிலோ மட்டும் வந்திருக்கு. ஆனால் அந்த வர்ற வாடிக்கையாளர் 3000 கேரண்டி கண்டிப்பாக வருவாங்க. அப்போ அந்த 1 கிலோ தக்காளி 80 ரூபா பண்ணுவாங்க. அந்த மார்க்கெட்டில் இருக்கிறவங்க அவங்களோட அந்த நிர்ணயம் தான் இருக்கே தவிர நாம் உற்பத்தி பண்ணாலும் நம்மளால் வந்து அதை நிர்ணயம் பண்ண முடியாது. ஸோ இது விவசாயிகளுடைய யுக்தின்றதை விட வியாபார யுக்தி அப்படின்னு தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஒரு 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 விதத்தில் நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம்னா நம்ம பொருளை நம்ம நிர்ணயம் பண்ண முடியாது அப்படின்றதுக்கு முடியாத விஷயம். ஏன்னா இருக்க காலகாலமாக வந்து அது எவ்வளோ முயற்சி பண்ணியிருந்தாலும் முடிஞ்சிருக்காது. இனிமே எவ்வளோ காலமானாலும் விவசாயிகளோட எந்த ஒரு பொருளையும், ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் சில விஷயங்கள் மட்டும் விவசாயிகளே நிர்ணயம் பண்ணலாம் முடியும். சில பயிர் தானியங்கள் வந்து சில காய்கறிகள் வந்து பண்ண முடியாது. அதே ரெண்டு விதத்தில் பிரிச்சுக்கணும். அன்றாட பயன்படுத்தக்கூடிய காய்கறி விதத்தை வந்து நம்மளால் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது ரேட்டு. விவசாயிகள் வந்து நான் வேலை செய்த எனக்கு இவ்வளோ செலவாயிருக்கு, என்னோட 1 கிலோ ரேட் இவ்வளோ அப்படின்னு என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. தேங்காய், எண்ணெய் வித்து, எண்ணெய் பொருட்கள், தேங்காய், பருப்பு வகைகள், பயிர் வகைகள், இந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு வந்து விவசாயம் வந்து ரேட்டை வந்து எங்கள் ரேட்டு இவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா அது கெடாத பொருள். அதுலேயும் ஏன் இது வரைக்கும் விவசாயிங்க வந்து அது எங்கள் பொருள் இவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ண முடியலன்னா காரணம் அவங்க கடைசி வரைக்கும் வந்து அந்த கடத்தில் இருக்குன்னு சொன்னீங்க பத்தியா, அதான் சேகரிச்ச ஒரு தானியத்தை பொருளையோ இருப்பு வச்சு விற்கிற மாதிரி அவங்களால முடியறதில்ல. இன்னைக்கு வந்தது இன்னைக்கு கடத்துக்கு நான் கொடுத்துடணும். அன்னைக்கு ரேட்டுக்கு அங்கே போகும்போது மார்க்கெட்டில் இருக்கிறவங்க பார்த்து எப்படியும் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்றாங்க. கொடுத்தது திரும்ப போகிறதில்ல, ஒரு முறை வந்தது திரும்ப போகிறதில்ல. அதனால் அவங்க வைக்கிறதா ரேட்டு. இதை சரி கட்டணும் அப்படின்னா அதுக்கு வேற வழி, சில வழி இருக்குது. அந்த விதத்தில் போனால் தான் அதை வந்து பண்ண முடியும். ஸோ இது வந்து சந்தர்ப்பம் வந்து விவசாயியை சூழுது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லணும். இந்த இடத்துல கண்டிப்பாக நல்ல விளக்கங்கள் கொடுத்தீங்க சார், எளிய முறையில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி. இன்னொன்று, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் விவசாயம் சார்ந்த படிப்புகள் குறிப்பாக கடந்த 6 முதல் 10 ஆண்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர்னு ஒரு படிப்பு, பிடெக் அக்ரிகல்ச்சர், அப்புறம் டிப்ளமோ அக்ரிகல்ச்சர்னு சொல்லிட்டு மருத்துவத்துக்கு நிகராக இந்த படிப்புகளில் வந்து மாணவர்கள் விரும்பி சேர்றாங்கன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 195, 198 அப்படின்னு மருத்துவத்துக்கு நிகரான ஒரு கட் ஆஃப் மார்க் இருக்கு. இவ்வளவு வாங்கினா தான் நீ பிஎஸ்சி அக்ரி வாங்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு மாணவர்கள் ஆளாக்கப்படுறாங்க. அப்படி இருந்தும் விவசாயத்தில் ஒரு முன்னேற்றம் அடையாததுக்கான காரணம் என்ன சார், உங்களுடைய பார்வையிலிருந்து சொல்லுங்க. அதாவது இந்த மாணவர்கள், நீ சொன்ன இல்லையா நல்ல பிடெக் என்ன சொன்னீங்க, இந்த மாணவர்கள் படிப்புக்காக வந்திருக்காங்க, ஆர்வமாக இருக்கிறாங்க. இவங்க இது வரைக்கும் படித்து முழுக்க இன்னும் வெளியே வரல, படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் முழுமையாக அவங்க வந்து கிராமத்தை தேடியோ இது தேடியோ இன்னும் வரல. அவங்க என்னைக்கு வந்து கால் வச்சு கிராமத்தில் வந்து ஊனி நின்று இந்த அவங்களோட படிப்பை வெளியே எடுத்துன்னு வராங்க, அவங்க திறமையை என்னைக்கு வெளியே எடுத்துன்னு வராங்களோ அன்னைக்கு எங்கள் விவசாயிகளோட குறை அன்னைக்கு தான் சரியான முறைக்கு வரும், தீரும். அவங்கள தவிர மீதி யாராலையுமே எங்கள் குறையை வந்து தீர்க்கவே முடியாது. எப்படி சொன்னீங்கன்னா, நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன், கம்யூனிகேஷன் கிராமத்துக்கு சுத்தமாக இல்லை. கிராமங்களில் வந்து கம்யூனிகேஷன்ன்றதே இல்லை இது வரைக்கும். ஃபோன் பேசினா மட்டும்தான் கம்யூனிகேஷன் இல்லை. ஃபோன் பேசினா மட்டும் போதாது, ஃபோன் எல்லார் கையிலையும் இருக்குது. சரியான முறைப்படி எங்களுக்கு வந்து இன்டர்நெட் வசதி ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் தேவைப்படுது. அந்த இன்டர்நெட் வசதி இருக்கிற அதை சரியான முறையில் இயக்க ஒரு நல்ல இளைஞன், படித்த பொறியியல் கல்லூரியில் படித்த இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி படித்த இளைஞன் ஒரு ஆள் தேவை. அந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு ஆள் நிர்ணயம் பண்ணி அரசாங்கம் கொடுக்கும்போது முதல்ல நம்ம கிராமத்திலேருந்து வந்து படித்த அனைத்து இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு ஃபஸ்ட்டு வந்து வேலை கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் வந்து ஒரு 10 கிராமம் அல்லது 5 கிராமம் இருக்குன்னா அதில் ஒரு இளைஞன் வந்தாலே அவருக்கு ஒரு வேலை கிடைக்கும், பொறியியல் படித்தவங்களுக்கு. 2வது, தக்காளி இன்னைக்கு ரேட்டு படி 5 ரூபா கிலோ, முருங்கை 7 ரூபா கிலோ. அறுத்து எடுத்துன்னு வந்து காய் எடுத்துன்னு வந்து வியாபாரம் பண்ணுற கூலி கூட வராது. நட்டது பயிரிட்டது அப்பாற்பட்ட விஷயம்.
தோட்டத்திலேருந்து எடுத்துன்னு வந்து சந்தையில் கொடுக்குற அதுக்கான கூலி கூட கட்டுப்படி ஆகாது. இன்னைக்கு விவசாயி வயிறுறான், நாளைக்கு 80 ரூபா கிலோ தக்காளி, 90 ரூபா கிலோ முருங்கை, வாடிக்கையாளர் வயிறு. ரெண்டு பக்கம் தான் பாதிப்பு, ஒரு பக்கம் மட்டும் சொல்ல முடியாது, ரெண்டு பக்கம் பாதிப்பு. ஆக காரணம் என்னன்னா, எங்க நிலத்துல நான் இன்னைக்கு 10 ஏக்கர் வெண்டைக்காயோ கத்திரிக்காய் போடுறேன், இது பக்கத்து ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தெரிறதில்ல நான் என்ன பயிர் வச்சிருக்கேன், பக்கத்து மாவட்டத்துக்கு தெரிறதில்ல. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த விவசாயிங்க என்ன பண்றாங்க, ஒரே டைம் தக்காளி போட்டுறாங்க, அதிகமான விளைச்சல், 1 ரூபா கிலோ இல்லை, ரோட்ல எடுத்துன்னு வந்து கொட்டுறாங்க. 6 மாசம் அவங்க அதை எதிர்பார்த்து வேலை செய்யற இந்த பயிர் கடைசியா என்ன ஆகுதுன்னா, ரோட்ல வந்து மானத்தை கஞ்சி கொட்டிட்டு போற ஒரு சுச்சுவேஷன். எல்லாமே நஷ்டமா இருக்குது. தக்காளியே பயிர் வைக்காத, வெண்டைக்காய் பயிர் வைக்காத, எதுவும் வைக்காதுன்னு என்னைக்கு விடுறாங்களா 80 ரூபா கிலோ. ரோட்ல கொட்டி வச்சிருந்தா கூட, பூச்சியா இருந்தா கூட ஜனம் பொறுக்கிட்டு போறாங்க, 80 ரூபா கிலோ. அப்ப என்ன ஆகுது, பொதுமக்கள் வைத்தறிச்சல். இதை ஏன் சரி கட்ட முடியாதுன்னா, சரி கட்ட முடியும். இப்ப நீ சொன்ன இல்லையா, இந்த இளைஞர்கள் இவங்களால முடியும், ரொம்ப ஈஸி. ஒரு பஞ்சாயத்துல ஒரு 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 படிச்ச இளைஞனை போடுங்க, அவருக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுங்க, அவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைங்க, அந்த கிராமத்தை பொறுப்பா ஒரு ஆள் கிட்ட ஒப்படைங்க போதும், ரொம்ப பேர் கிட்ட வேணாம். ஒன்றும் இல்லை, நான் வரேன், நான் ஏன்பா 5 ஏக்கர் தக்காளி போட போறேன், நான் கேட்குறேன். அவர் பார்க்குறாரு, 5 ஏக்கரை வந்து பதிவு பண்றாரு, இல்லை நெட்ல பதிவு பண்றாரு, ஒரு வெப்சைட்ல பதிவு பண்றாரு. அதே சமயம் தமிழ்நாடு முழுக்க எத்தனை பேர் பதிவு பண்ணி ஒரு செகண்ட்ல சொல்றாரு, இன்னைக்கு 20,000 ஏக்கர் வந்து இந்த டேட்ல வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 20 25 ரூபா கிலோ போகும் அடுத்த 3 மாசத்துல. புரிஞ்சுதுங்களா? அதுக்கு அடுத்த கட்டம் மேல இன்னொருத்தர் வந்து கேட்கிறார், வேண்டாம்பா தக்காளி போடாத, வெண்டைக்காய் போடு, கம்மியா பண்ணியிருக்காங்க, அவரைக்காய் போடு. எது குறிப்பிட்டாலும் நமக்கு தெரியும், இவ்வளோ விளைச்சல் இருந்தால் இவ்வளோ போதுமானது. இதுக்கு 20 30 ரூபாய் நிர்ணயம் பண்ணலாம். கண்டிப்பா சார், நல்லா சொன்னீங்க. ஏன்னா கிராமங்கள் இடையே தொடர்பு துண்டிக்கப்படுறதுனால தான் பக்கத்துல இருக்கிற நிலங்கள்ல என்ன விளைச்சல் இருக்கு அப்படின்றது தெரியாம ஒரே டைம்ல வந்து விளைச்சல் அதிகரிச்சதுனால வீணா போயிடுது. இனி வரும் காலங்கள்ல இது போன்ற தொடர்புகள் ஏற்படுத்தி கொடுத்தோம்னா கண்டிப்பா மற்ற மாவட்டங்கள் மற்ற மாநிலங்கள் என்ன விளைச்சல் போடுறாங்களோ அதை தவிர்த்து நம்ம மற்ற பயிர்கள் விளைச்சோம்னா விலைவாசியும் வந்து குறைவாக இருக்கும், விவசாயிகளும் பலன் பெறுவார்கள் அப்படின்ற விஷயங்கள். குறைவா மட்டும் இல்ல, லாபகரமாகவும் இருக்கும். ஏன்னா நமக்கு அதிகமா 80 ரூபா கிலோ விற்கணும்ன்ற அவசியம் இல்லை. 80 ரூபாய் விற்கும் போது 8 விவசாயி தான், 8 ரூபா விற்கும் போது 800 விவசாயி பயிர் வச்சிருப்பான். சராசரி 400 விவசாயி வச்சுக்க 30 ரூபா கிலோ போனா போதும். அப்போ எங்களுக்கு வீணான நஷ்டம் வராது, பொதுமக்களுக்கு அதிகமா காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது. கிராமத்துல இருக்கிற எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இன்னைக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர்ல இருந்து நமக்கு வந்து ஒரு வெப்சைட் ஒன்று கொடுத்துருக்காங்க, TNAU தமிழ்நாடு.in. அந்த வெப்சைட்ல எவ்வளோ புரியல, எவ்வளோ விஞ்ஞானிகள் அதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் நிறைய விஷயம், ஆயிரம் விஷயம் வந்து நல்ல விஷயம் கொடுத்துருக்காங்க விவசாயத்துக்காக. அது எங்க இருக்கு? ஓகே சார், நல்லா தெளிவாக சொன்னீங்க. ஏன்னா தொடர்புக்கு வந்து கட் பண்ணுறதுனால தான் வந்து பல விஷயங்கள் விவசாயிகளுக்கு தெரிவுபடலை அப்படின்னு சொன்னீங்க. படித்த இளைஞர்கள் என்னைக்கு வந்து இந்த மண்ணில் கால் வைக்கிறாங்களோ அப்போ தான் வந்து விடிவு காலம் பிறக்கும் அப்படின்ற விஷயங்கள் சொன்னீங்க. அப்போ நீங்கள் சொல்லும்போது 2000 வருடங்களுக்கு முன்னாடி திருவள்ளுவர் சொன்ன குறள் தான் எனக்கு ஞாபகம் வருது. உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அஃது ஆற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து அப்படின்வாங்க. உழுபவன் தான் உலகத்திற்கு ஆணி போன்றவன் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அந்த படித்த ஒரு இளைஞன் விவசாய மண்ணில் கால் வைக்கிறோன்னா அன்னைக்கு கண்டிப்பாக விடிவு காலம் பிறக்கும், பல்வேறு நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்ற விஷயங்கள் இதில் நான் எடுத்துக்கிறோம் சார். இன்னொன்று, விவசாயத்துக்கு மக்கள் குறைபாடு ஒன்று கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் வந்து ஆட்கள், வேலை ஆட்கள் கிடைக்கிறதில்ல அப்படின்ற ஒரு விஷயங்கள் பரவலாக பேசப்பட்டு வருது. அதை போக்குறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் சார், உங்களுடைய கருத்துக்கள்? இது 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று, கிராமத்தில் வந்து இந்த பழைய முறையை இன்னும் நிறைய பேர் கைப்பிடிக்கிறாங்க. எப்படின்னா, இன்னைக்கு வந்து நாற்று நட ஒரு 20 ஆட்கள் கூப்பிட்றோம், நாற்று நடுறாங்க. அவங்க வேலை செஞ்சு முடிச்சதுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, நட்ட நாற்று அறுவடை ஆகும்போது தான் அவங்களுக்கு 8 படி நெல்லுன்னு கொடுப்பாங்க. முன்னெல்லாம் எந்த நாற்று நட்டாங்களோ, நாற்று நட்டதுக்கு 8 படி, களை எடுத்ததுக்கு 8 படி அப்படின்னு நெல் அளந்து கொடுத்தாங்க அந்த காலத்தில். அதுக்கு 3 மாதம் 6 மாதம் இருந்ததுங்க. ஆனால் இன்னைக்கு சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் பால் ஊற்றிருக்கேன், பால் கொடுத்துருக்கேன், அதனோட பட்டோட வரட்டும், பால் பணம் வந்ததும் உனக்கு கொடுக்குறேன், அப்புறம் வேறு ஏதோ காய் போட்டிருக்கேன் அது வரட்டும், அல்லது ஏதோ பையன் வேலைக்கு போயிடும் அது அவங்களுக்கு நேரத்துக்கு கூலி வந்து கொடுக்கறதில்ல. ஃபஸ்ட்டு வந்து விவசாயிங்கிட்ட இதை வந்து அவங்க சரியாக பார்க்கணும். வேலை செய்து முடித்த உடனே, சாயந்தரம் வேலை செய்து முடிச்சிடறேன்னா அவங்க இன்னைக்கு 100 நாள் வேலைக்கு போகிறாங்க, வாரமானா அவங்களுக்கு பட்டோடா. அவங்க வந்து வேலை செய்யக்கூடாதுன்னு இல்லை, சரியான நேரத்தில் அவங்களுக்கு வந்து பணம் கிடைக்குது. குளத்து வேலை, பில்டிங், வீடு கட்ட, இது ஒரு வேலைக்கு நகரத்துக்கு வராங்க. வாரம் சனிக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு கரெக்டாக அவங்க கிட்ட பணம் இருக்கும். ஆனால் கிராமத்தில் எங்கள் மாதிரி விவசாய நிலத்தில் வேலை செய்யும்போது நேரத்துக்கு பணம் கிடைக்காது, கொடுக்குறதில்ல. அப்புறம் அவருக்கு எப்போ போகிறாரோ அப்பெல்லாம் வந்து கேட்பாரு, இவருக்கு எப்போ இருக்கோ அப்பெல்லாம் கொடுப்பாரு. ஃபஸ்ட்டு விவசாயிங்க இதை திருத்திக்கணும். நானும் ஒரு விவசாயி தான், திருத்திக்கணும். அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தால் நம்ம பூமிக்கு வராங்க வேலை செய்ய, உடனே அவங்களுக்கு இன்னைக்கு வேலை அல்லது வாரம், ஒரு நாள் அல்லது ஒரு வாரத்தில் அவங்க பணத்தை அவங்க கிட்ட கொடுக்க ஏற்பாடு பண்ணாலே கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா எனக்கு இருக்கிற இந்த 5 ஏக்கர் நிலத்தில் போன ஒரு வருஷம்
ஒரு 6-7 விதமான பயிர் வச்சுருந்தேன். அதில் ஆண்கள் பெண்கள் உட்பட சராசரி கிட்டத்தட்ட 680 பேருக்கு ஒரு வருஷத்தில் நான் வேலை கொடுத்துருக்கேன். அந்த 680 பேர் வேலை கொடுக்கும்போது அத்தனை பேருக்கும் எனக்கு மட்டும் எப்படி வேலைக்கு வராங்கன்னா நேரத்தோட நான் காசு கொடுத்தேன். ஆக ஒரு விஷயத்தை சரி பண்ணாலே கண்டிப்பாக வேலைக்கு ஆள் பற்றாக்குறை வர வாய்ப்பு இல்லை. அல்லது அவங்களுக்கு மேலே நமக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு நிறைய கருவிகள்லாம் வந்துருச்சு. அதை விவசாயிங்க பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பா சார். இப்போ இருக்கிற சூழ்நிலையில என்னென்ன மாதிரியான மிஷினரிஸ் வந்து விவசாயிகள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க? ஏன்னா ஒரு மிஷினரி நீங்க சர்வீஸ் பண்றதா சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால உங்ககிட்ட இந்த கேள்வி. நம்ம நிகழ்ச்சியினுடைய முடிவுக்கும் வந்துட்டோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில விவசாயிகள் எந்தெந்த மாதிரியான மிஷினரிஸ் பயன்படுத்திட்டு இருக்காங்க சார்? மேலும் எதெல்லாம் கொண்டு வந்தா அவங்களுக்கு பயனுள்ளதா அமையும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு பெரிய அளவில் டிராக்டர் அதெல்லாம் ரொம்ப நாளாக வந்துருச்சு. டிராக்டர், கல்டிவேட்டர், இந்த இதுவங்க பரம்பு ஓட்டுறது இதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்துச்சு. இப்போ சின்ன சின்ன கருவிகள் இருந்தால் தான் ஒவ்வொரு ஆட்களுக்கு அது பெரிய பெரிய வேலை. ஒவ்வொரு ஆளை வந்து சரி பண்ணோம் அப்படின்னா சின்ன சின்ன கருவிகள் இருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த மேலே வந்து புல்லை வெட்டணும் அப்படின்னா ப்ரஷ் கட்டர் அப்படின்ற கருவி ஒன்று வந்திருக்கு. அப்புறம் வந்து சின்ன சின்ன செடிங்க நடணும், இது நடணும்னா எர்த் ஆக்கர் அப்படின்ற ஒரு கருவி வந்திருக்கு. அப்புறம் வந்து ஸ்ப்ரேயர், எல்லாருக்கும் தெரியும் ஸ்ப்ரேயர் இருக்குது, ஹேண்ட் பம்ப் இருக்குது. இந்த மாதிரி கல்டிவேட்டர், சின்ன சின்ன களை வெட்டுறதுக்கு கல்டிவேட்டர், இந்த மாதிரி கருவிகள்லாம் இருக்குது. ரொட்டேட்டர், கல்டிவேட்டர், இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய இருக்குது. இதையெல்லாம் வச்சு வந்து விவசாயம் செய்யலாம். இருந்தாலும் இந்த விவசாய கருவிகளும் கொஞ்சம் மாற்றங்கள் எடுத்துன்னு வரணும். இந்திய தயாரிப்பில் எடுத்துன்னு வரணும். இது நிறைய வந்து வெளிநாட்டு தயாரிப்பு, ரொம்ப தரம் ரொம்ப குறைச்சலான தயாரிப்பில் தான் நமக்கு நிறைய கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து நான் சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்றதுனால அதை நான் கொஞ்சம் சொல்ல வரேன். அதையெல்லாம் வந்து விவசாயம் கிட்ட கொடுத்து அவங்க வேதனை மேலே இன்னும் கொஞ்சம் வேதனை கொடுக்கறத விட இது முழுக்க முழுக்க இந்திய தயாரிப்பில் ஆகப்பட்ட மிஷினரி கருவிகள் இருந்தால் மட்டுமே விவசாயிகளை வந்து காப்பாற்ற முடியும். அவங்களுக்கும் நல்ல திருப்திகரமாக இருக்கும். கண்டிப்பா இயந்திரங்கள் பயன்படுத்துறதே வந்து இன்னைக்கு நேர குறைவு அப்படின்றதுக்காக தான் பயன்படுத்துறோம். அதுல நல்ல இயந்திரங்களை பயன்படுத்தினா கண்டிப்பா நல்ல ஒரு பயனுள்ள வகையில் அமையும்னு நீங்க சொல்றீங்க சார். கண்டிப்பா ராஜா சார், நீங்க சொல்ற மாதிரி விவசாயங்கள்ல என்னென்ன முறைகள் கடைபிடிக்கணும், எதெல்லாம் பண்ணா வந்து விவசாயிகளுக்கு பயனுள்ளதா அமையும், விவசாயிகள் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ற விஷயங்கள் எல்லாமே தெளிவா எளிய மக்களுக்கும் புரியுற அளவுக்கு நல்லாவே சொன்னீங்க சார். இதுல இருந்தே தெரியுது எந்த அளவுக்கு அனுபவம் வாய்ந்த ஒரு விவசாயியா நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுடைய நிலையத்துக்கு வந்து வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியின் மூலமா விவசாயம் சார்ந்த பல்வேறு தகவல்களுக்கு மக்களுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி சார். இந்த வாய்ப்பளித்த இந்த எஃப்எம்க்கும் இந்த விஐடி பல்கலைக்கழகத்துக்கும் அதுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் விவசாயிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன நேயர்களே, இன்றைய வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் கே ராஜா சார் வேலூர் மாவட்டம் காட்பாடியை சேர்ந்த விவசாயி விவசாயம் சார்ந்த பல்வேறு தகவல்களுக்கு நமக்கு பதிலளிச்சாங்க. விஐடி பண்பலையில் அடுத்த ஒரு வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோவிந்தராஜ். இது விஐடி பண்பலை மற்றும் விஐடி சிஎஸ்ஆர்டிஎஸ் இணைந்து வழங்கும் வல்லுநர் பார்வை. நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. நன்றி, வணக்கம். விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடும் நேரம் இது. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் சி தமிழரசன் நம்ம கூட இருக்கிறாங்க, நேச்சுரோபதி டாக்டர். வணக்கம் சார். நிகழ்ச்சிக்கு உங்களை விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக வரவேற்கிறோம். வணக்கம் சார். என்னுடைய பெயர் டாக்டர் தமிழரசன், நேச்சுரோபதி கன்சல்டன்ட். சோ நான் இந்த வேலூர்ல வந்து தொரப்பாடியில வந்து என்னுடைய ஓன் கிளினிக்கா வச்சிட்டு இருக்கேன். அலோபதி, யுனானி இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த நேச்சுரோபதினா என்ன சார்? அதை பத்தி ஒரு கொஞ்சம் பிரீஃபா சொல்லுங்க சார். இன்றைய காலகட்டத்தில் நேச்சுரோபதி அப்படின்ற போது பாத்தீங்கன்னா மக்களிடையில ஒரு பெரிய ஒரு 75% வந்து மக்கள் வந்து நேச்சுரோபதி தான் விரும்புறாங்க. அது ஏன்னா இப்போ அலோபதியில போயிட்டு நிறைய வந்து ஹெவி டோஸ் மாத்திரலாம் எடுத்து அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆர்கன்ஸ் வந்து பழுதடைஞ்சிருக்கு. ஸோ ஈவன் பாத்தீங்கன்னா கிட்னி, லங்ஸ், இந்த மாதிரி நம்ம உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் வந்து பாதிப்படையுது. ஸோ இந்த நேச்சுரோபதியில வந்து நம்ம எடுக்கிற அந்த ஃபுட் மூலயமா வந்து மக்கள் வந்து 70% வந்து பயனடைகிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மக்களிடையே என்ன சொல்லணும்னா ஒவ்வொரு நேச்சுரோபதி எடுக்கும்போது நம்ம உடல்ல இருக்கிற அந்த கழிவு நீர்கள் எல்லாமே வெளியேறிடும். சரிங்களா? இந்த கழிவு நீர்கள் நம்ம உடம்புல இருக்கிறதுனால தான் வந்து ஒவ்வொரு நோயா வந்து நம்ம உடம்புல பாதிப்படைகிறது. சார் நல்லா சொன்னீங்க சார். நேச்சுரோபதி இன்னைக்கு எல்லாமே வந்து ஒரு
இயற்கை சார்ந்த மருத்துவத்துக்கு மீண்டும் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நேச்சுரோபதியில நீங்க எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் சார் நீங்க தரீங்க? ஸோ நேச்சுரோபதியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் வந்து செல் தெரப்பி என்ற ட்ரீட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல இருக்கிற ஒவ்வொரு ஆர்கன்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு செல்லை பத்தி அதை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி அந்த செல்லை வந்து ரீக்ரோத் பண்றத செல் தெரப்பின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் நான் கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் அகைன் செகண்ட் வந்து மேக்னெட் தெரப்பி, காந்தக சிகிச்சை. அந்த காந்தக சிகிச்சை மூலயமா வந்து அதுல இருக்கிற அந்த காந்தக கதிர்கள் மூலயமா நம்ம உடம்புல இருக்கிற நம்ம கெட்ட டாக்ஸின்ஸ் சொல்லுவாங்க, அந்த கெட்ட டாக்ஸின்ஸ் எல்லாம் உடல் கழிவுகள் மூலயமா வெளியேற்றுறோம். ஸோ அதுக்கு வந்து நாங்க அந்த மேக்னெட் தெரப்பி என்ற காந்தக சிகிச்சை வந்து கொடுக்கிறோம். அண்ட் அகைன் வந்து நேச்சுரோபதின்றது வந்து உணவு மூலயமா வந்து நாங்க வந்து சில வித உணவு மூலயமா வந்து மக்களுக்கு வந்து வெளிப்படுத்தி அவங்களுக்கு வந்து அந்த அன்றாட தேவைகள் அந்த உணவு மூலயமா வந்து அவங்களுக்கு என்னென்னலாம் வந்து ஆர்கன் வந்து கியூர் ஆகுது என்ற வந்து ட்ரீட்மெண்ட் நாங்க கொடுக்கிறோம். உணவே மருந்தே உணவு நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். நம்ம இன்னைக்குதான் வந்து நிறைய நோய்களுக்கு புதுவிதமான மருந்துகள் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் உணவின் மூலமாவே வந்து எல்லாம் மருந்து எடுத்துட்டு தான் இருந்தாங்க. அதுவே நல்லா அவங்க ஆரோக்கியமாவும் இருந்தாங்க. கழிவுகள் மேக்சிமம் வந்து வெளியே போனாலே வந்து உடல் நல்லா ஆரோக்கியமா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்க உணவு முறை பழக்க வழக்கங்களும் நாங்க தரோம் அந்த நேச்சுரோபதியிலன்னு சொன்னீங்க. எந்த மாதிரியான உணவு முறை பழக்க வழக்கங்கள் மேற்கொள்ளணும் சார் இந்த நேச்சுரோபதி? பொதுவாக வந்து நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து சில டைம்ல வந்து டைஜஷன் ஆகிறது கிடையாது. டைஜஷன் மீன்ஸ் வந்து செரிமான கோளாறு நிறைய இருக்கு இந்த காலகட்டத்துல. இதை வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம மக்கள் வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், இந்த எண்ணெயில ஐட்டம்லாம் வந்து நிறைய விரும்புறதுனால வந்து அவங்க டைஜஷன் செரிமான கோளாறு அதிகமாகுது. இன்னொன்னு அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து எந்த சாப்பாடும் வந்து ருசிச்சு மென்னு சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அந்த காலத்துல சாப்பிட மாதிரி இந்த காலத்துல சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா அவங்க வந்து செரிமான கோளாறுன்ற இந்த வியாதி வந்து ஏற்படாது. ஏன் இந்த செரிமான கோளாறு ஏற்படாம இருக்கிறதுக்காக தான் வந்து இந்த சுத்தி இருக்கிற நம்ம திடக்கழிவுகளை வந்து வெளியேற்ற முடியல. அதனால மக்களுக்கு வந்து ஒவ்வொரு டைம்ல வந்து 50 வருஷம் வாழ வேண்டிய மக்கள் 40 வயசுலயே வந்து மரணம் அடைகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து மெயினா வந்து நம்ம வந்து உடல் கழிவுகளை வெளியேற்றணும். அதுக்கு உடல் கழிவுகளை வெளியேற்றணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு முறைகள் வந்து ஒழுங்கா பயன்படுத்தி நம்ம சாப்பிடணும் தான் மேற்கொண்ட வியாதிகள்லாம் வந்து நம்ம வராம தடுக்கலாம். நல்லா சொன்னீங்க சார். உடல் கழிவு மேக்சிமம் வெளியில போனாலே வந்து மனிதர்கள் நல்லா ஆரோக்கியமா கண்டிப்பா இருக்கலாம். இன்னைக்கு வந்து விட்டமின் குறைபாடு கண்டிப்பா வந்து எல்லாத்துக்குமே நிறைய விட்டமின் குறைபாடுகள் வந்திருக்கு. மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் இதனால வந்து நிறைய பாதிக்கப்படுறாங்க. விட்டமின் குறைபாடை சரி செய்யணும் அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை மேற்கொள்ளணும் சார் இந்த நேச்சுரோபதியில? ஓகே, தேங்க்யூ. அருமையான கேள்வி. இப்போ 96% வந்து அயர்ன் டெபிசியன்சி அனிமியா என்ற ரத்த சோகை நம்ம உடம்புல வந்து பலவித ரத்த சோகைகள் டைப்ஸ் ஆஃப் அனிமியாஸ் இருக்கு. அதுல குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு அனிமியா வந்து பாத்தீங்கன்னா அயர்ன் டெபிசியன்சி அனிமியான்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த அயர்ன் டெபிசியன்சி அனிமியா வந்து குறிப்பாக வந்து பெண்களை தான் வந்து அதிகமாக தாக்குது. 96% வந்து காலேஜ் படிக்கிற அந்த கேர்ள்ஸ்க்கு, 98% வந்து பிரெக்னன்ட் உமன் அவங்களுக்கு வந்து இந்த அயர்ன் டெபிசியன்சி ஆனது தாக்குது. ஏன் குறிப்பாக பெண்களுக்கு வந்து அந்த அயர்ன் டெபிசியன்சி தாக்குதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சரி வரைய அந்த வயதுக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஹார்மோன்ஸ் வந்து சரியா வந்து வளர்ச்சி அடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம சாப்பிட்ற அந்த சாப்பாடு வந்து சரியா செரிமான கோளாறு ஆகாது. அவங்களுக்கு வந்து அந்த செல்லுக்கெல்லாம் வந்து தேவையான எனர்ஜி ப்ரொடக்ஷன் அவங்களுக்கு கிடைக்காது. குறிப்பாக பெண்களுக்கு வந்து அந்த விட்டமின் ப்ராப்ளம் வந்து ஏன் வருதுன்னா ஃபோலிக் ஆசிட், விட்டமின் B12 ஃபோலிக் ஆசிட் அப்படி வரும்போது அது கம்மியாகும் போது பெண்களுக்கு வந்து பாதிப்படைத்து வந்து முடி உதிர்தல் அண்ட் வந்து வெள்ளைப்படுதல், அளவுக்கு அதிகமா வந்து வெள்ளைப்படுதல், இர்ரெகுலர் பீரியட்ஸ் சொல்லுவாங்க. இர்ரெகுலர் பீரியட்ஸ்னா வந்து மாதவிடாய் கோளாறு, 6 மாசம் 7 மாசம் வந்து மாதவிடாய் கோளாறு ஏற்படும். நெயில் லாஸ், நகம் தானாக உடையும். அகைன் வந்து பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி, உடல் பருமன் அதிகமாகும். ஓவரா வந்து பெண்களுக்கு வந்து ப்ளீடிங் டைம், மென்சுரஸ் டைம்ல வந்து ப்ளீடிங் அதிகமாகும் போது கூட அவங்களுக்கு வந்து இந்த விட்டமின் ப்ராப்ளம் வந்து ஏற்படும். இந்த டெஃபிஷியன்சி இதெல்லாம் இருக்கிறதுனால வந்து பெண்களுக்கு இது மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி நீங்க ரொம்ப நல்லாவே சொன்னீங்க. இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனைகள், ஏன் பெண்களுக்கு குறிப்பா ஏன் தைராய்டு பிரச்சனைகள் நிறைய இருக்குது? அதான் சார் தைராய்டு அப்போஸ் நல்ல கேள்வி. தைராய்டு பிரச்சனை பெண்களுக்கு வந்து ஏன் ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா உடல்ல இருக்கிற வந்து ஈஸ்ட்ரோஜன் என்ற ஹார்மோன் வந்து அவங்களுக்கு வந்து சரியா வந்து வளர்ச்சி அடையாது அந்த சிறு காலகட்டத்துல. அகைன் வந்து அவங்க சாப்பிட்ற அந்த சாப்பாடு, ஸோ அவங்க வந்து சரியா வந்து அந்த ஃபுட்டெல்லாம் வந்து சரியா எடுக்க மாட்டாங்க.
மேபி வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் B12 ஃபோலிக் ஆசிட் கம்மியானதான் ஹெச்பி நம்ம ரத்தத்துல இருக்கிற அந்த ஹீமோகுளோபின் லெவல் வந்து கம்மியாகும் போது தைராய்டு ப்ராப்ளம் ஏற்படும். அகைன் வந்து தைராய்டு ப்ராப்ளம் ஏற்பட்டாலே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாதிப்படைத்து வந்து பாத்தீங்கன்னா பலவித பிரச்சனைகள் பாதிப்படையும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்னு பாத்தீங்கன்னா மாதவிடாய் கோளாறு அண்ட் அகைன் வந்து ஹெவி ஒயிட் டிசார்ஜ், ஒபிசிட்டின்றது தான் மெயின். ஒபிசிட்டி மீன்ஸ் வந்து உடல் பருமன் வந்து ஏற்படும் பெண்களுக்கு. தைராய்டுனால ஏற்படும் பிரச்சனைகள்ல இருந்து பெண்கள் எப்படி சார் இந்த நேச்சுரோபதி மூலமா எப்படி அவங்களை சரி செஞ்சுக்கலாம் சார்? சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி, உடல் பருமன், அந்த உடல் பருமனை வந்து அவங்க வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். சோ அவங்க வந்து எடுக்கிற அந்த ஃபுட்டு தான் சார் மெயின். வந்து பொதுவாக வந்து அந்த தைராய்டு ப்ராப்ளம் ஏற்படும் போது ஹீமோகுளோபின் லெவல் வந்து கம்மியாகும் நம்ம ரத்தத்துல, அயன் சத்தோட ரத்த அளவு வந்து கம்மியாகும் போது சோ அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு உணவு என்னன்னு பாத்தீங்கன்னா எடுக்க வேண்டியது உணவு வந்து பீட்ரூட் அண்ட் கேரட், இந்த மாதிரி ஒரு சத்தான உணவுப் பொருட்கள், ஆப்பிள், இந்த மாதிரி மாதுளம்பழம் ஜூஸ், வாழைத்தண்டு ஜூஸ், இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் சில ஃபுட்டெல்லாம் இருக்கு, இதெல்லாம் அவங்க முறையா அவங்க எடுக்கணும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் கம்பல்சரி வந்து அவங்க எக்ஸசைஸ் 3/4 மணி நேரம் டெய்லி வந்து ஒரு 45 மினிட்ஸ்னா வந்து நடைப்பயிற்சி இருக்கணும் அவங்களுக்கு. ஸோ சாப்பிட்டவனே வந்து படுக்கக்கூடாது. அதே மாதிரி லோ பிபியா இருக்கிறவங்களுக்கு வந்து முக்கியமா தைராய்டு பிரச்சனைகள் அதிகமாக வரும். ஸோ பிபியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். பிபியை இன்க்ரீஸ் பண்ணா நான் சொன்ன இந்த சில உணவு மருத்துவங்கள்லாம் வந்து அவங்க சாப்பிட்டுட்டே வரணும். டெய்லி வந்து 2 பேரிச்சம்பழம் எடுத்துக்கணும். சரிங்களா, 2 பேரிச்சம்பழம் டெய்லி கம்பல்சரி வந்து பால் சாப்பிடணும். வாரத்துல 2 நாள் தயிர் அந்த மாதிரி சேர்த்துக்கணும். வாரத்துல ஒரு முறை வந்து மாதுளம் பழம் ஜூஸ் அவங்க எடுக்கணும், அந்த வயிறை வந்து கிளீன் பண்றதுக்கு. கெட்ட டாக்ஸிக்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆனாதான் அவங்களுக்கு வந்து சில இதெல்லாம் வந்து எடுத்துக்க முடியும். சார், இந்த மாதுளம்பழம் ஜூஸ் சொன்னீங்க, இந்த மாதுளம்பழம் ஜூஸ் வந்து வெறும் வயிற்றுல குடிக்கணுமா, இல்ல வந்து காலையில சாப்பிட்டு அதுக்கப்புறம் கூட குடிக்கலாமா, இல்ல இரவு நேரங்கள்ல குடிக்கலாமா சார்? வெறும் வயிற்றில் குடித்தால் மிக மிக இன்னும் ரொம்ப நல்லது. தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி மாதுளம்பழம் ஜூஸ் வந்து வெறும் வயிற்றுல குடிங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நம்ம அதை பின்பற்றுவோம். இப்போ மூட்டு வலி, இன்னைக்கு பெரியவர்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மூட்டு வலியால ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. எதனால குறிப்பா அந்த பெரியவங்களுக்கு மட்டும் ஏன் சார் இந்த மூட்டு வலி வருது? அந்த காலத்து ஃபுட்டு வந்து யாரும் இப்ப வந்து பயன்படுத்த தெரியல சார். நான் ஏற்கனவே முன்ன சொன்ன மாதிரி வந்து இப்ப அந்த ஃபுட்டு சாப்பிட்றவங்களும் யாருமே கிடையாது. சோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த எலும்பு உள்ள முட்டியில இருக்கிற அந்த எலும்புன்னு சொல்லுவாங்க, குருத்து எலும்புன்னு சொல்லுவாங்க, கார்டிலேஜ். அந்த எலும்புக்குள்ள வந்து நமக்கு ஒரு பசை ஒண்ணு இருக்கும், சைனோவியல் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க, ஒரு பசை. நம்ம உடம்புல எப்படி இந்த பிளட் சர்க்குலேஷன் ஆகுதோ அதே மாதிரி அந்த மூட்டுக்குள்ள இருக்கிற அந்த பசை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும் போது வெளியே வந்து வீக்கமா ஆகும் போது உள்ள இருக்கிற கார்டிலேஜ் எலும்பு எல்லாமே வந்து வீக் ஆயிடும். இது மூலமா வந்து பெரியவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூட்டு வலி பயங்கரமா ஏற்படும். அப்படி ஏற்படும் போது ஸ்வெல்லிங்னா வந்து வீக்கம். சரிங்களா, அது இல்லாம வந்து தேய்மானம்ன்றது கிடையாது. எப்பவுமே அந்த இதுல வந்து மூட்டு எலும்புல வந்து தேய்மானம் ஆகாது. நம்ம உடம்புல ஒவ்வொரு ஆர்கன்ஸுக்கு ஒவ்வொரு பசை எப்படி போதோ அதே மாதிரி முட்டில இருக்கிற அந்த பசை வந்து கம்மியாகும் போது தான் ஏற்படுத்த அந்த ஸ்வெல்லிங். இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பெரண்டைன்னு சொல்லுவாங்க. அந்த பெரண்டன் வந்து நம்ம வந்து செடியெல்லாம் இருக்கும், அந்த செடியில வந்து அந்த செடியை வந்து ஒரு தொகையில் மாதிரி பண்ணி நம்ம சாப்பிடுவோம். இல்ல பெரண்டை ஊருக்கான குமிழ்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து முட்டு வலிக்கு சாப்பிடலாம். ஓகேங்களா. அகைன் வந்து கால்சியம் குறைபாடு ஏற்பட்டதுனால கூட முட்டி வந்து வலி வந்து பயங்கரமாக நிறைய வலி இருக்கும், ஸ்வெல்லிங்கே ஏற்படும். சரிங்களா, இந்த கால்சியம் குறைபாடு ஏற்படும் போது என்ன ஆகுதுன்னா அது மூலமா ஏற்படுறதா வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் என்ற டிசீஸ் சொல்லுவாங்க. சார், இந்த பிரண்டை மட்டும் எடுத்துக்கிட்டா வந்து அவங்க இந்த மூட்டு வலிக்கான வலிகள் சரியா போயிடுமா, இல்ல இந்த பிரண்டை கூட வேற ஏதாவது சேர்த்து காய்கறிகள் ஏதாவது உட்கொண்டா இன்னும் மூட்டு வலிக்கு ஒரு சிறப்பான நிவாரணியா இருக்குமா சார்? பிரண்டை கூட இன்னொரு காய்கறியை சேர்க்கணும்னா வந்து அப்கோர்ஸ் வந்து கால்சியம் லெவல் வந்து கம்மியாகும், ஹைப்போ கால்சியமே என்ற டிசீஸ் வந்துடும். அந்த ஹைப்போ கால்சியம் நம்ம உடல்ல ஏற்படும் போது முக்கியமா வந்து அந்த முட்டியில வந்து சுரக்கிற அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் கம்மியாகும் போது கால்சியம் குறைபாடு கம்மியாகும். அப்படி கம்மியாகும் போது கால்சியம் குறைபாடு என்ன ஃபுட்னு பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் நம்ம சாப்பிட்ற அந்த காய்கறிகள் தான். சரிங்களா, அப்கோர்ஸ் இந்த வெள்ளை முள்ளங்கி அண்டு அவரைக்காய், பீட்ரூட் இது மாதிரிலாம் வந்து அவங்க எடுத்துக்கலாம். டெய்லி வந்து கம்பல்சரி பால் எடுத்துக்கலாம் அவங்க. ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். இது மாதிரி வந்து மூட்டு வலி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி உணவு முறை பழக்கங்கள்லாம் மேற்கொண்டாங்க அப்படின்னா கண்டிப்பா மூட்டு வலி வராது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிருக்கீங்க. அதுல குறிப்பா நீங்க சொல்லியிருக்கிறது வந்து பிரண்டை. இந்த பிரண்டையை வந்து நம்ம உட்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பா மூட்டு வலியில இருந்து ஒரு நிவாரணம் பெறலாம். ஏன்னா இப்ப வந்து இருக்கிற அலோபதி காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இன்ஜெக்ஷனும் எந்த ஒரு ஆயில்மெண்ட் ஒரு 2 hours ரிலீஃப்,
அப்படின்ற மக்கள் அதை தான் விரும்புறாங்க. ஆனா பேரண்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா படிப்படியா தான் வந்து குறைய ஆரம்பிக்கும். எப்பவுமே வந்து மக்களிடத்துல நான் வந்து ஒரு டாக்டரா என்ன சொல்லிக்கிறேன்னா, ஒரு நேச்சுரோபதி டாக்டர்னா, நான் கொடுக்குற மெடிசன் இருந்தாலும் சரி, இந்த உணவு பழக்கம் தான் சரி, எந்த ஒரு நோயை வந்து சீக்கிரமா குணப்படுத்த முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் குணப்படுத்த முடியும். அது மக்களாகிய வந்து நீங்கள் வந்து பொறுமையா காத்து செயல்பட வேண்டும். எந்த ஒரு மெடிசன் வந்து நம்ம அவசரப்படக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து சர்ம வியாதிகள் நிறைய இருக்குது சார். ரொம்ப அதனால நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க. எதனால வந்து இந்த தோல் வியாதிகள் ஒருத்தருக்கு வருது? நம்ம உடம்புல இருக்கிற விட்டமின் குறைபாடு சார். 12 விதமான விட்டமின் நம்ம உடம்புல இருக்குது. விட்டமின் கேன்றது ஒன்று சொல்லுவாங்க. அந்த விட்டமின் குறைபாடு ஏற்பட்டாலும் சருமத்துல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். ஸ்கின் மாய்ஸ்சர் இண்டெக்ஸ்னு ஒரு இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சருமத்தில் வந்து வழவழப்பாக இருக்கும், மேலே ஸ்கின் ரேஷஸ் மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து விட்டமின் குறைபாடு மூலயமா ஏற்படுறது ஒன்று. அண்ட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் B12, விட்டமின் சின்றது வந்து கால்சியம் குறைபாடு. இந்த மாதிரி சில விட்டமின்கள் குறையறதுனால தான் சருமத்தில் வந்து பாதிப்படையுது, நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறையும். இதுக்கு வந்து நம்ம வந்து அன்றாட ஃபுட்டு வந்து கரெக்டான ஃபுட்டு நம்ம சாப்பிடணும், ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம சாப்பிடணும். டெய்லியும் வந்து பால், வாரத்தில் வந்து ஒரு டைம் வந்து மட்டன், ஈரல், இந்த மாதிரி எல்லாம் அவங்க சாப்பிடணும். ஏன் வந்து சருமம் குறைபாடு வருதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ப்ராப்ளம், இரும்பு சத்து குறைபாடும் கம்மியாக இருக்கும். தோல் வியாதிகள் இருக்கிறவங்க வந்து காரம் அதிகமா சேர்த்தக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய வந்து சொல்றாங்க. அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உடல்ல வந்து பாத்தீங்கன்னா அலர்ஜி மாதிரி. அதான் சொன்னேனே, இப்போ 12 வித விட்டமின்ல வந்து எந்த விட்டமின் கே வந்தா உடல்ல வந்து இம்யூனிட்டி பவர், விட்டமின் B12 வந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அயன் சத்து குறைபாடு, சி வந்தா கால்சியம், அந்த மாதிரி ஒரு விட்டமின்லாம் இருக்கு. ஸோ இப்போ நீங்க கேட்குற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் ரேஷன் சொல்லுவாங்க, அலர்ஜின்னு சொல்லுவாங்க. அலர்ஜினா வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அங்க எங்கெங்க அந்த டாக்ஸின்ஸ், கெட்ட டாக்ஸின் இருக்கோ அங்க போயிட்டு அந்த கையை வைக்கிறது, அதுல இருக்கிற அந்த மண்ணல் வந்து தொடுறது, அது மூலயமா கூட அலர்ஜி ஆகும். ஸோ நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் சென்சிட்டிவிட்டினா வந்து ஃபுட்டால் வந்து ஏற்படக்கூடிய அலர்ஜி கூட சொல்லலாம். அப்போ வந்து அந்த ஃபுட்டால் ஏற்பட அந்த அலர்ஜி வந்து நம்ம வந்து சொரியும் போது மேலே வந்து ஸ்கின் ரேஷஸ் மாதிரி ஆகும். ஸோ அந்த மாதிரி அலர்ஜி கூட சொல்லலாம். ஸோ நீங்க சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எந்த உணவு நம்ம சாப்பிட்டாலும் அது நம்ம ரத்தத்துல வந்து அது கலக்குது. சப்போஸ் இப்ப காரம் அதிகமா சாப்பிட்டா அந்த காரம் வந்து ரத்த தன்மையில வந்து சேர்ந்துருது, அதோடைய வெளிப்பாடுகள் கூட வந்து ஸ்கின் டிசீஸா வரும் அப்படின்ற மாதிரி நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா காரத்தன்மை அதிகமா கூடாது சார். பட் ஆசிடிக் அமிலம், ஆல்கலைன் தான் வந்து வேணும். ஸோ அது மக்களுக்கு வந்து நான் லாஸ்டா ஒரு டிப்ஸ் சொல்றேன். நான் முடிஞ்ச பிறகு ஆல்கலைன் வாட்டர் பத்தி நான் சொல்றேன். நெக்ஸ்ட் சார். சிறிய குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை இந்த நீரிழிவு நோயால வந்து பாதிக்கப்படுறாங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து ரொம்ப பெரியவங்களுக்கு மட்டும் தான் அந்த நீரிழிவு நோய் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து சின்ன பசங்களுக்கு கூட வந்து ஒரு ஈஸியா சொல்றாங்க இந்த நோயினால அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு. எதனால அந்த நோயின் தாக்கம் இன்னைக்கு அதிகமா இருக்குது? இந்த நோய்க்கு நீங்க நேச்சுரோபதியில என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் நீங்க சொல்றீங்க சார்? சோ நல்ல கேள்வி. இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா 70% இல்ல 100% சக்கரை நோயாளிகள் வந்து அளவுக்கு அதிகமா இருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா சில பேர் நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் இது ஒரு பரம்பரை வியாதி. பரம்பரை வியாதி அல்ல, பரம்பரை வியாதி கிடையாது. சுகர்ன்றது வந்து 5 வயசு குழந்தை கூட வந்து சுகர்ன்றது வந்து வருது. ஏன் சுகர் வந்து அந்த உடம்புல ஏன் வருதுன்னா, எப்படி நம்ம சைக்கிள்ல வந்து காத்தடிச்சு அந்த காத்து வந்து நின்றுச்சுன்னா கம்மியாச்சுன்னா அந்த காத்து அடிக்கணுமோ, அதே மாதிரி தான் நம்ம உடம்புல தேவையான அளவு அந்த இன்சுலின் ஆனது வந்து சுரக்கும். அந்த இன்சுலின் வந்து கம்மியாகும் போது தான் ஏற்படுறது தான் வந்து இந்த சுகர், நீரிழிவு என்ற நோய் மூலமா வந்து மக்கள் வந்து தள்ளப்படுறாங்க. இந்த நீரிழிவு நோய் அப்படின்னு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு ஏற்படுகிற அந்த நீரிழிவு நோய்க்கு உண்டான அறிகுறிகள் என்னென்னு வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு அவங்க பாதிப்படைகிறாங்கன்னா வெயிட் லாஸ், எடை குறைதல் அதிகமாக இருக்கும். அண்ட் நம்பர் செகண்ட் வந்து இன்கண்டினியூஸ் ஆஃப் யூரின். இன்கண்டினியூஸ் ஆஃப்னா யூரின் அறியாம போகுதல், கால் வழியா போயிட்டே இருப்பாங்க, யூரின் ஏந்தேந்து இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்க, இரவில் அதிகமாக போயிட்டே இருப்பாங்க. அண்ட் அகைன் வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஆஃப் அப்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா பசி எடுத்துட்டே இருக்கும் அவங்களுக்கு, எதனா சாப்பிடலாமா தோண்டிட்டே இருக்கும். அண்ட் வந்து ஹெவி ஸ்வெட்டிங், வேர்த்து போகும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் பெயின், சிவியர் ஜாயிண்ட் பெயின், நரம்பு சம்பந்தப்பட்ட வலி இருக்கும், கை கால்லாம் வந்து எரிச்சலா இருக்கும். பாதிக்கப்பட உறுப்பு வந்து ஐயை வந்து பாதிச்சிடும், கண்ணை வந்து பாதிச்சு. இதெல்லாம் வந்து சுகர் வியாதி இருக்கவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் இருக்கக்கூடிய ஒரு அறிகுறிகள். இதுக்கு வந்து நாங்கள் என்னென்னலாம் வந்து நேச்சுரோபதியில வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உணவு மருத்துவம் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். உணவு மருத்துவம் சொல்லி கொடுத்துட்டு அந்த உணவுலே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1 வீக் ஒரு 2 வீக்ஸ் வந்து அந்த உணவுலே வந்து சுகரை வந்து சரி பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து எங்க மெடிசன் கொடுத்து அந்த சுகரை வந்து கண்ட்ரோல் கொண்டு வரும். இப்போ ஒரு 4 மட்டும் நீங்க கேட்டதுனால சொல்றேன். சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து மெயின் வந்து அளவோட சாப்பிடும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அளவு இல்லாம நிறைய சாப்பிடலாம். சோ மோஸ்ட் ஆஃப் வந்து அவங்க எடுக்கிற காய்கறிகள் வந்து பாத்தீங்கன்னா சீமை கத்திரிக்காய், அவரைக்காய், வெள்ளை முள்ளங்கி,
இந்த மாதிரி சோயா பீன்ஸ் இந்த மாதிரிலாம் அவங்க எல்லாமே எடுத்துக்கலாம். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அவங்க சுகர் வந்து ஒரு டயட் இருக்கு. காலைல 3 இட்லி, ஆஃப்டர்நூன் அதாவது காலையில ஒரு 11 மணிக்கு ஒரு ஏதாச்சும் வந்து சுண்டல் மாதிரி அவிச்சு சாப்பிடலாம். 6 வேளை சாப்பிடணும் நீரிழிவு நோயாளிகள் மட்டும். அண்ட் மதியம் வந்து ஒரு கப் சாதத்துல வந்து ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ், டெய்லி கீரை எல்லாமே இருக்கக்கூடாது, டெய்லி ஒரு கீரை எடுத்துட்டே இருக்கணும். அந்த கீரை கூட ஏதாவது நான் சொன்ன இந்த வெஜிடபிள்ஸ் நிறைய எல்லாமே அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வாரத்துல ஒரு நாள் முட்டையோட வெள்ளை கரு சாப்பிடணும். சரிங்களா? நான் வெஜிடேரியன் அறவே தவிர்க்கணும். நான் வெஜிடேரியன் தவிர்க்கணும் குழம்புல போட்டு சாப்பிடலாம். அது சிக்கன்லாம் சாப்பிடக்கூடாது. அண்ட் மட்டன் ஈரல் குழம்பு வச்சு சாப்பிடலாம். ஏன் சார் சுகருக்கும் மட்டன் ஈரல் சாப்பிடணும்? எந்த ஒரு சுகர் பேஷண்ட் வரும்போது அவங்களுக்கு வந்து அனிமியான்ற ஒரு நோயும் வந்து சேர்ந்தா வரும். சுகர் வரும்போது நம்ம ரத்தத்துல இருக்கிற ஹீமோகுளோபின் லெவலும் கம்மியாகும். அப்போ அது ரெண்டு பேலன்ஸ் பண்றது தான் வந்து நான் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நான். ஸோ என்னுடைய ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரோபதியில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உணவு நம்ம கொடுத்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து மெடிசன் கொடுத்து நான் சொல்ற ஒரு சில எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா சுகர்ன்றது வந்து தடுக்கலாம். ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த நீங்க சொன்ன இந்த விஷயம் வந்து ரொம்ப ஒரு பெரிய உதவி செய்யற மாதிரி கூட கண்டிப்பா இருக்கும். இப்போ இந்த சர்க்கரை நோயாளிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து உடற்பயிற்சி கண்டிப்பா தேவை. நிச்சயமா. இப்போ நீங்க சொன்னீங்க பேசிட்டு இருக்கும்போது கண்டிப்பா உடற்பயிற்சி தேவை. இவங்க எந்த மாதிரியான உடற்பயிற்சியை மேற்கொள்ளலாம் சார்? காலையில வந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்து எவரி வந்து வாக்கிங் நடக்கணும் அவங்க. சரிங்களா? காலையில ஏர்லி மார்னிங் 4:30 மணில இருந்து 6 மணிக்குள்ள நடந்தா நம்ம உடம்புல இருக்கிற அந்த தேவையான கெட்ட டாக்ஸின்ஸ், கெட்ட கொழுப்புகள் எல்லாமே வெளியே வரும். ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து அவங்க வாக்கிங் பெஸ்ட். அண்டு செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 காது வந்து மடக்கிட்டு தோப்பு காரணம் போடணும். காதுகளை மடக்கிட்டு 2 தோப்பு கண்டு ஒரு 10 முறை தோப்பு காரணம் போட்டாங்கன்னா உடல்ல இருக்கிற அந்த கெட்ட டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே வரும். அது ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன். 2வது டயட் கண்ட்ரோல். டயட்ல வந்து ஃபாலோ பண்ணணும். அளவுக்கு அதிகமா வந்து கார்போஹைட்ரேட் வந்து எடுக்கக்கூடாது. எதுவுமே வந்து படப்படப்பு இதயம் பால்பிட்டேஷன் பண்ற மாதிரி எதையுமே வந்து நம்ம நினைச்சுக்க கூடாது. ரிலாக்ஸ் மைண்ட்ல இருக்கணும். கரெக்டான ஒரு டைம்ல வந்து அவங்க ஃபுட் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும். பசி எடுக்கும்போது கரெக்டா அவங்க சாப்பிடணும். அந்த உணவு வந்து நீங்க வந்து 6 வேளையா பிரிச்சு சாப்பிட 6 வேளை பிரிச்சு சாப்பிடணும். 3 வேளை உணவா இல்லாம 6 வேளை. நைட் வந்து ஈவினிங்ல வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் அத மாதிரி சாப்பிடலாம். நைட்ல வந்து 2-3 சப்பாத்தி தான் சாப்பிடணும். அது படுக்கும் போது ஒரு டம்ளர் பால், அரை சக்கரை. இஸ் வாக்கிங் பெஸ்ட். வாக்கிங் வந்து ஒரு நல்ல உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்டான ஒரு எக்ஸசைஸ் சக்கரை நோயாளிகளுக்கு. ரொம்பவே நல்லா சொன்னீங்க சார். இது மாதிரி தினமும் 3 நிமிடம் வந்து தோப்பு காரணம் வந்து போடணும் சார். அவங்க தினமும் வந்து ஒரு 3 நிமிடம் 3 நிமிஷம் தோப்பு காரணம் போட்டுன்னு அவங்க வந்து அந்த உடல்ல இருக்கிற அந்த சோர்வெல்லாம் வெளியே போகும். 2வது வந்து இடது முக்கும் வலது முக்கம் வந்து காத்து இழுத்து விட்டீங்கன்னா அந்த துவாரம் 2 துவாரங்கள் இழுத்து விட்டீங்கன்னா அந்த தேவையான அந்த கெட்ட சக்தி எல்லாம் வெளியே வந்துடும். அது மூலம் சுகர் வந்து நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரலாம். எப்படி சொல்றீங்க சார்? இடது ஒரு பக்கம் மூக்கு, அதாவது ஒரு பக்கம் துவாரம் அடைச்சிட்டு இந்த வலது பக்கம் காத்து இழுத்து இடது பக்கம் விடணும். ஒரு முறை வந்து இடது பக்கம் காத்து இழுத்து வலது பக்கம் விடணும். இடது நாசில காத்து இழுத்து வலது நாசில விடணும். அப்புறம் வலது நாசில காத்து இழுத்து இடது நாசில விடணும். இப்படி பண்றதுனால என்ன மாதிரியான உடல்ல இருக்கிற அந்த கெட்ட கழிவுகள்லாம் வெளியே போகும். அந்த இருதயமானது பால்பிட்டேஷன் எல்லாம் வந்து இருக்காது. எப்பவுமே மைண்ட் வந்து ரிலாக்ஸா இருக்கும். கண்டிப்பா இது ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. இந்த மாதிரி மூச்சு பயிற்சியில இது மாதிரி ஒரு பயிற்சி இருக்குதுன்றது எனக்கு இப்பதான் தெரியும். சிறுநீரக கற்கள் இந்த வியாதினால் நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க. இது வந்து ஒரு பரம்பரை வியாதியா கூட இருக்குமா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. நிறைய டாக்டர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க உணவு முறை மாற்றங்கள் பழக்கத்தினாலதான் வந்து இந்த சிறுநீரக கற்கள் வந்து இன்னைக்கு நிறைய ஏற்பட்டு இருக்குது அப்படின்ட்டு. இந்த நேச்சுரோபதியில சிறுநீரக கற்களுக்கு வராம தடுக்கிறதுக்கு நீங்க எந்த மாதிரியான உணவு முறை பழக்கங்கள் சொல்றீங்க? அவங்க என்ன மாதிரியான எக்ஸசைஸ் மேற்கொள்ளலாம்? சோ நல்ல கேள்வி. இப்போ வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து சிறுநீரகம் ஏன் பழுது அடையுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏன் கல்லு ஃபர்ஸ்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எதனால சிறுநீரகத்தை கல் ஏற்படுதுன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு தான் சார். எதையுமே வந்து சாப்பிடுற சாப்பாடு தான் நம்ம வந்து எதையுமே வந்து நம்ம தீர்மானிக்கிறது. உடல் கழிவுகளை வந்து வெளியேற்ற முடியாது. உடல் கழிவுகளை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வெளியேற்றணும். அந்த உடல் கழிவுகளை எந்த ஒரு சாப்பிடுற சாப்பாடு வந்து ஸ்பிளீன் மண்ணீரல் தான் வந்து ரத்தமா மாத்தி லிவருக்கு அனுப்புது. சோ லிவர் தான் நம்ம உடம்புல முக்கியமான பாயிண்ட். அதை வந்து எப்படி ஒரு மிஷின் ஒன்று இருக்கு, எப்படி நம்ம மாவுல அரைச்சு வெளியே வருதோ அதே மாதிரி மிஷின் தான் நம்ம உடம்புல வந்து கிட்னி. நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து ரத்தமா மாத்தி டைஜஷன் பண்ணி கிட்னி வழியா வந்து உடல் கழிவுகளை வெளியேற்றுற மிஷின் தான் கிட்னி. சோ அதுலயே வந்து டேமேஜ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து சிலதை வந்து சரியா செரிமான கோளாறு ஆகாத ஒரு காரணம் சொல்லலாம். அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹெவி டோஸ், அளவுக்கு அதிகமா எடுக்கிற ஹெவி டோஸ் மாத்திரைகள் சொல்லலாம். இப்போ ஒரு பேஷண்ட் வந்து பிபி சுகர்
பண்ணும்போது ஹெவி டோஸ் அளவுக்கு அதிகமாக அந்த மாத்திரை சாப்பிட்றதுனால வந்து அது வந்து கல்லா ஸ்ப்ரெட் ஆகுது, கிட்னியில் வந்து கல்லா ஸ்ப்ரெட் ஆகி அதன் மூலயமா வந்து கிட்னி வந்து பழுதாக சான்சஸ்கள் வந்து நிறைய இருக்கு. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அறிகுறிகள் கிட்னிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அறிகுறிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து முகம் வந்து வீக்கமாக இருக்கும், 2 கால் வந்து வீக்கமாக இருக்கும். 2 கால் வீக்கமாக இருக்கும்போது முகம் வீக்கமாக இருக்கும். வீக்கமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் என்று சொல்லக்கூடிய அதிக ரத்த அழுத்தம் இருக்கும். ரத்த அழுத்தம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ரத்த அழுத்தம் இருக்கும்போது நம்மளுடைய வயிறு வந்து உப்பசமாக இருக்கும். வயிறு உப்பசமாக இருந்தால் எந்த சாப்பாடும் அவங்க வந்து ஏற்றுக்க முடியாது. வாமிட்டிங் குமட்டல் அதிகமாக இருக்கும். சரிங்களா, இதெல்லாம் வந்து ஒரு சில வந்து நம்ம கிட்னி பழுதடைக்கூட ஒரு அறிகுறிகள் சொல்லலாம். இது அப்படியே வந்து நீங்கள் விட்டீங்கன்னா 2 ஸ்டேஜாக வந்து பிரியுது. 2 ஸ்டேஜாக பிரியும்போது ஒன்று அக்யூட் ஸ்டேஜாகவும் நாள்பட்ட வியாதியாகவும் நீண்ட நாட்கள் வியாதியாகவும் வந்து மாறும். சரிங்களா, இதுக்கு வந்து நாங்கள் என்னென்னா ஒரு உணவு மருத்துவம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உணவு மருத்துவத்தில் வந்து வாழைத்தண்டு ஜூஸ் கொடுப்போம். வாழைத்தண்டு பொரியல், வாழைத்தண்டு ஜூஸ் சாப்பிட்டுட்டு வரணும். அகைன் வந்து நிறைய தண்ணி குடிக்கணும். ஒரு நாளைக்கு 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும். தண்ணி எவ்வளோ குடிக்கணுமோ அந்த உடல் கழிவுகளை வந்து வெளியேற்றலாம். சரிங்களா, இதன் மூலயமா அந்த கல் ஸ்ப்ரெட்னால வந்து யூடிஐ இன்ஃபெக்ஷனாக கூட நிறைய வர வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. யூடிஐனா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனாக அதிகமாக இருக்கிறது. ஸோ இது மூலயமா வந்து கிட்னியை வந்து பழுதடைக்கிற 100% வாய்ப்புகள் இருக்கிறது. ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். இந்த பிபி அப்படின்னு ஒரு வார்த்தை பேசிட்டு இருக்கும்போது ஹைப்பர் டென்ஷன் எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் நிறைய ஆயிடுச்சு. எல்லா ஃபீல்ட்லயுமே அவங்களுடைய வேலைகள் சார்ந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. குடும்பத்துல ஒரு சில மன அழுத்தங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஹைப்பர் டென்ஷனா ஒருத்தர் குறைக்கணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான உணவு பழக்கங்கள்லாம் மேற்கொள்ளலாம்? அவங்களுக்குன்னு பிரத்யேகமா ஏதாவது உணவு பழக்கங்கள் நீங்க ஒரு டயட் சார்ட் மாதிரி நீங்க தரோம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருக்கிறீங்க. இவங்க வந்து ஏதாவது ஒரு யோகா மாதிரி ஏதாவது பண்ணலாங்களா இந்த ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்க? அதை பத்தி சொல்லுங்க சார். ஸோ நல்ல கேள்வி சார். இன்னைக்கு வந்து இருக்கிற காலகட்டத்தில் வந்து டென்ஷன் தான், ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் நிறைய பேர் டிப்ரெஷன், மன அழுத்தம் நிறைய பாதிச்சிருக்கிறாங்க. இதன் மூலயமா வந்து இந்த ஹைப்பர் டென்ஷன் ஆனது ஏற்படுகிறது. இந்த ஹைப்பர் டென்ஷன் ஏற்பட்டால் அவங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் பிரச்சனை வரும் பார்த்தீங்கன்னா சென்டரா வந்து அவங்களுக்கு பெயின் இருந்துட்டே இருக்கும், இருதய வந்து பால்பிட்டேஷன் இருந்துட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ நம்ம சாப்பிட்ற அந்த சாப்பாடு உணவு மருத்துவம் தான் சொல்லுவாங்க. அந்த சாப்பிட்ற சாப்பாடு வந்து அளவுக்கு அதிகமாக வந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறது, குறிப்பாக சொல்ல போனால் அதிக அளவுமாக நான் வெஜிடேரியன் எடுக்கிறதுனால வந்து இந்த பிபி வந்து அதிகமாகுது. அண்ட் அகைன் வந்து ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு வந்து பயங்கரமான மென்சுரல் டைமில் வந்து பெண்களுக்கு வந்து பிபி வந்து அதிகமாகும். ஸோ அது மூலயமா கூட அவங்களுக்கு வந்து இரிட்டேட் ஆவாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து என்ன மாதிரி நாங்கள் உணவு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யோகான்னு ஒன்று கேட்டீங்க. யோகான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில முத்ராஸ் இருக்குது. அந்த முத்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட்டை விரல இந்த மோதிர விரல வந்து ஒன்றா தொட்டு ஒரு 3 மினிட்ஸ் அவங்க வந்து அந்த யோகா பண்ணாங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த ரிலாக்ஸேஷன்லாம் கொண்டு வரலாம். ஸோ செகண்ட் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து தியானங்கள், சரிங்களா, ஏதாவது ஒரு இடத்துல வந்து மனசை ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணால் அந்த பிபி வந்து கண்ட்ரோல் கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் நம்ம சாப்பிட்ற அந்த சாப்பாடு உணவு முறைகள், எண்ணெயில் ஐட்டம், இந்த சிப்ஸ் ஐட்டம், அப்புறம் இந்த பேக்கெட் ப்ராடக்ட்ஸ், பேக் பண்ணுற இந்த ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே இந்த அறவே தவிர்க்கணும். இந்த நான் வெஜிடேரியனில் வந்து எல்லாமே வந்து சுத்தமாக தவிர்க்கணும். சரிங்களா, பொதுவாக பிபி பாதிச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழம்புல போட்டது, நான் வெஜிடேரியன் வந்து குழம்புல போட்டது தான் நம்ம சாப்பிடணும். ஸோ ஃப்ரை பண்ணது சாப்பிடவே கூடாது. ஓகேங்களா, இதன் மூலயமா நாங்கள் உணவு மருத்துவம் நாங்கள் பண்ணிட்டு வரோம் சார். நாங்கள் ரொம்ப நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நிறைய சொல்லிட்டே வந்திருக்கீங்க. லாஸ்டா மக்களுக்கு வந்து நான் ஒன்னு சொல்ல, ஆல்கலைன் வாட்டர் அதுதான் நானும் கேட்கலான்னு வந்தேன். நான் நீங்க ஒரு கடைசியா ஒரு டிப் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஆல்கலைன் வாட்டர் நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா அமிலத்தன்மை நிறைஞ்சிருந்தால, அது அளவுக்கு அதிகமா அமிலத்தன்மை நிறைஞ்சிருந்தா கேஸ் ட்ரபிள் நிறைய வருது அவங்களுக்கு. ஸோ நம்ம அது வந்து காரத்தன்மை, ஆல்கலைன் வாட்டரா, ஆல்கலைனா காரத்தன்மைன்னு சொல்லுவாங்க. அந்த ஆல்கலைன்னா டெய்லி வந்து ஒரு கிளாஸ் வாட்டர் எடுத்துக்கணும். வாட்டர் எடுத்துட்டு ஒரு சிறிய உப்பு, ஒரு சின்னதாக ஒரு உப்பு போட்டுட்டு அதில் வந்து சின்னதாக எலுமிச்சப்பழம் சாறு அதை விட்டுட்டு, சும்மா 1 டிராப் எலுமிச்சப்பழம் சாறு விட்டுட்டு அதை வாட்டர், சுத்தமான வாட்டர், அந்த வாட்டரை வந்து நம்ம சாப்பிட்டீங்கன்னா அன்னைக்கு பூரா அவங்க எனர்ஜிபிள் பர்சன்ட் அதிகமாக இருக்கும், பாசிட்டிவ் திங்கிங் அதிகமாக இருக்கும். நம்ம உடம்புல வந்து எல்லா உறுப்புகள் வந்து நல்லா வேலை செய்யும். ஸோ இது வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியில் நான் கொடுக்குற ஒரு இது. நெக்ஸ்ட் வந்து மக்களுக்கு வந்து இன்னும் ஒரு 5 ட்ரீட்மெண்ட்டு நான் சொல்கிறேன். அது அப்படியே நீங்க சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி, சூரணத்தை வந்து சாப்பிட்டு வந்தா பித்தம்லாம் வந்து தீரும். பொதுவாக வந்து பித்தம் அதிகமாக இருக்கும். பித்தம் பாதிச்சா கல்லீரல் வந்து பாதிக்கும். ஏன்னா வந்து ஏன்னா சாப்பிட்டா வாமிட்டிங் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி மக்களுக்கு வந்து பேஷண்ட் வந்து நான் சொல்ற இந்த டிப்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திரிகடுகம் சூரணம் சாப்பிட்டா அது வந்து ஜீரண சக்தியெல்லாம் வந்து கியூரபிள் ஆகும்.
ஓகேங்களா. அண்ட் அகைன் வந்து மிளகு கஷாயம். மிளகு கஷாயம் வந்து சாப்பிட்டா வந்து நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் வந்து கரெக்டாக லெவலுக்கு கொண்டு வரும். அண்ட் அகைன் வந்து மிளகில் கால்சியம், இரும்பு, பாஸ்பரஸ் நிறைந்துள்ளது. மிளகுல வந்து பார்த்தீங்கன்னா, மிளகு எதனால சார் நம்ம சாப்பிட சொல்லணும்னா, இப்போ நம்ம மக்கள்லாம் வந்து பொங்கல் செஞ்சு சாப்பிட்டானா அந்த மிளகு எடுத்து அப்படி வச்சிருவாங்க. ஆனால் வந்து மிளகு நம்ம சாப்பிடணும். மிளகு சாப்பிட்டா முக்கால்வாசி அந்த முட்டிலாம் வந்து கியூரபிள் பண்ணலாம். அதில் கால்சியம் அண்ட் இரும்பு சத்துலாம் வந்து அதிகமாக இருக்குது. அதனால மிளகு நீங்கள் சேர்த்து தப்பு இல்லை, மிளகு சாப்பிடலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, மிளகு பொடி தினசரி வந்து 1/2 கிராம் சாப்பிட்டா பசி வந்து அதிகமாக எடுக்கும். நிறைய பேர் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பசி எடுக்காது, கரெக்ட் டைம் சாப்பிட முடியாது. அவங்க வந்து இதெல்லாம் வந்து சாப்பிடலாம். மிளகு பொடி வந்து தினமும் வந்து சாப்பிட்டா வந்து 1/2 கிராம் வந்து வெதுவெதுப்பான ஒரு சுடுதலில் வந்து சாப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து பசி வந்து கம்பல்சரியாக உண்டாகும். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மிளகு உமிழ்நீரை பெருக்கி அதை வந்து உணவில் வந்து சாப்பிட்டீங்கன்னா வந்து மிளகு வந்து இடித்து உணவில் சேர்த்து சாப்பிட்டா பசியை வந்து குணமாகிடும். ஓகேங்களா. மிளகுல வந்து எவ்வளவு எல்லாம் இருக்கு பாருங்க. அதனால வந்து மக்கள் வந்து நீங்க எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. கண்டிப்பா நீங்க சொன்னீங்க சார். ஏன்னா வந்து இன்னைக்கு பொங்கல் செய்யும்போது நிறைய பேர் வந்து மிளகு போடுறாங்க. அந்த மிளகும் அந்த கருவேப்பிலையும் எடுத்து வந்து கீழே போட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் எடுத்து வெறும் பொங்கலை மட்டும் தான் சாப்பிடுறாங்க. இந்த மிளகுலையும் கருவேப்பிலை இலையில் கூட வந்து இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. மக்கள்கிட்ட இன்னொரு டிப்ஸ் சொல்ல விரும்புகிறேன். உடல் கழிவுகளை, இது ஃபர்ஸ்டே நான் உங்களுக்கு சொல்ல நினைச்சேன். உடல் கழிவுகளை வெளியேற்றும். நிறைய பேர் வந்து உடல் கழிவுகளை வந்து வெளியேற்ற முடியாம போயிட்டு நிறைய இந்த அலோபதி மெடிசன்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்க. என்னுடைய நேச்சுரோபதி மெடிசன்ல வந்து 1 டம்ளர் வெதுவெதுப்பான சுடுதண்ணி எடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் தேன், ஒரு 2-3 டாப்ஸ் எலுமிச்சப்பழம் சாறு, அதை மிக்ஸ் பண்ணி வெறும் வயிற்றுல வந்து சாப்பிட்டாங்கன்னா உடல் கழிவுகளை வந்து டெய்லியும் வந்து வெளியேற்றலாம். சரிங்களா. இதெல்லாம் மக்கள் வந்து நீங்க எல்லாமே வந்து சேர்ந்து பயனடையணும் என்று. ரொம்பவே நல்லா சொன்னீங்க சார். நிறைய டிப்ஸ் சொன்னீங்க. முக்கியமா வந்து நேயர்களுக்கான நீங்க சொன்ன டிப்ஸ் வந்து ஆல்கலைன் வாட்டர். அந்த ஆல்கலைன் வாட்டர்ல வந்து 1 டம்ளர் நீர்ல ஒரே ஒரு டிராப் எலுமிச்சப்பழ சாறு, அந்த ஒரு டிராப்போட சேர்த்து ஒரு சிட்டிகை உப்பு, இதை போட்டு டெய்லி குடிச்சு வந்தா அவங்க நல்லா எனர்ஜியா இருக்காங்க. பாசிட்டிவ் வைப்ரேஷன், நிறைய பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் வைப்ரேஷன், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து அவங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து பண்ணலாம். இந்த ஒரு உணவின் மூலமாவும் நம்மளுடைய எனர்ஜி அதிகப்படுத்திக்கலாம். நம்ம எனர்ஜி அதிகமா இருந்தா நல்லா சக்தியா கண்டிப்பா எல்லா வேலையும் செய்யலாம். அதுதான் நீங்க சொல்றீங்க இந்த ஆல்கலைன் வாட்டர் மூலமா. அதோட சேர்த்து வந்து நீங்க சொன்ன அந்த டிப்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, எலுமிச்சப்பழ சாறு மற்றும் தேன், வெந்நீர் இது உடல் கழிவுகளை வந்து வெளியேறும். இன்னைக்கு நம்ம கூட மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில டாக்டர் சி தமிழரசன், நேச்சுரோபதி டாக்டர், நீங்க நிறைய உணவு சம்பந்தப்பட்டமான நேச்சுரோபதி சார்ந்த கேள்விகளுக்கு நிறைய பதில்கள் சொன்னாங்க. நன்றி டாக்டர், இந்த எங்களுடைய இந்த கம்யூனிட்டி ரேடியோக்கு வந்து இந்த இன்டர்வியூ நீங்க தந்ததுக்கு. நன்றி 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 சார். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்வேறு மருத்துவ துறைகளில் இருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடல். மருத்துவ நேரம் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 வழங்கும் கருத்துக்களம். மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம். உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். வணக்கம், இது விஐடி பண்பலை 90.8. இது உங்கள் நிகழ்ச்சி கருத்துக்களம். தொகுத்து வழங்குவது சாந்தினி. இன்றைய கருத்துக்களம் நிகழ்ச்சியில நம்ம தமிழ் மொழிக்கு எந்த அளவுக்கு மக்கள் முக்கியத்துவம் தராங்க, இன்னும் சிலர் தமிழ் மொழியில பேச ஏன் தயங்குறாங்க, அது மட்டும் இல்லாம தேவையில்லா இடங்களில் ஆங்கிலம் பயன்படுத்துறதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ராகேஷ். நீங்க என்ன பண்றீங்க? எம்எஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். தாய்மொழி எதுன்னு சொல்றீங்களா? தமிழ் தான். தமிழ்நாட்டிலே பிறந்துட்டு தமிழே வராத மாதிரி ஒரு சிலர் நடந்துக்கிறாங்களா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழை பற்றி அப்படி ஒன்றும் நான் என் கண்கூட யாரும் பார்த்தது இல்லை, சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அப்படி செய்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்க நினச்சி வருத்தப்படுறத இது பண்ண முடியாது. தான் யாருன்றதில் தானே வந்து ஒரு உறுதியாக இல்லை அப்படின்னா அவங்க வாழ்கிறதே வந்து எனக்கு தெரிஞ்சு அனாவசியம் தான் வாழ்கிறது. அதனால் வந்து தமிழ் தெரியுதுன்னு வந்து கர்வமாக இருக்கலாம். ஆனால் வந்து 4 பேருக்கு புரியலாம், இங்கிலீஷ் பேசலாம் மொழியை, ஃப்ரெண்ட்ஸ் கூட தமிழே பேசலாமே, அதில் என்ன தப்பு இருக்குது? 4 பேருக்கு பேசும்போது தமிழ் புரியுது, அது பேசலாம், அவனும் தப்பு இல்லை. அவன் புரியலங்கும் போது இங்கிலீஷ் பேசிக்கலாம். ஒரு கம்யூனிகேஷன் தானே லாங்குவேஜ்.
அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி வந்து இழிவுபடுத்துகிற அளவுக்கு தமிழ் ஒன்றும் கேளாமல் போயிடல. தமிழில் வந்து எனக்கு தெரிஞ்சு மற்ற மொழியில் இல்லாத அளவுக்கு இலக்கியங்கள் நிறையா இருக்குது. பாரத கவிதைகள்லாம் வந்து இப்போது வந்து யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. நாம் படித்த காலத்தெல்லாம் இருந்திருக்கு பாரத கவிதைகள்லாம், இப்போ அழிஞ்சிக்கிட்டு வருது. அதுமாரி வந்து சில விஷயங்கள்லாம் தமிழோட நாட்டெல்லாம் போயிடுது. அதேமாதிரி இப்போ செகண்ட் லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஈஸியாக ஹிந்தி எடுத்துடுறாங்க, ஸ்கோர் பண்ணணும், மார்க் ஆகணும், ஃப்ரெஞ்சு எடுத்துடுறாங்க. ஸோ இப்போ நம்ம அப்படி பண்ணுறதுனால தான் நம்ம குழந்தைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் கரெக்ட் பண்ணாலே போதும். மற்றபடி பிஎட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக டீச்சர்ஸ்க்கு வந்து தமிழ் தெரியும் பேசினாலே தப்பாக எடுத்துக்கிறாங்க, அவங்க தமிழ் ஹெல்ப் பண்ணுவாங்களோ அப்படி தப்பாக எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஆனால் இப்படி வந்து நான் பேச வந்து வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன் அப்படின்னா வந்து அவங்க இங்கே இருக்கவே தேவையில்லை. தயவுசெஞ்சு பாஸ்போர்ட் வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு போயிருங்க, இங்கே இருக்க வேண்டாம் தான் நான் நினைக்கிறேன். அது தமிழ்நாட்டுக்கு நல்லது. தமிழில் உங்களுக்கு பிடிச்ச வார்த்தை இல்லை வரிகள் ஏதாவது சொல்ல முடியுமா? அதுக்கான விளக்கத்தையும் சொல்ல முடியுமா? தமிழில் பிடிச்ச வார்த்தைன்னா முதல்ல தமிழ் தான். அது எல்லாராலையும் சொல்ல முடியாது ஆக்சுவலாக. அந்த ரகரம் வந்து ரான்ற விஷயம் வந்து சில பேர் வந்து பாட்டு பாடுறதை கூட வந்து அடியிலேருந்து பாடிடலாம். இந்த ரா பாடுறது ரொம்ப கஷ்டம். அதனால் தமிழ்ன்றதே சரியாக சொன்னாலே அதுவே போதும். அதுவே அழகு தான், தமிழ்ன்றதே அழகு தான். அதை தவிர்த்து பார்த்தா வணக்கம்ன்ற சொல்கிறவங்க பிடிக்கும் எனக்கு. அது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை. அது ஏன்னா அது ஒருத்தரை வந்து பார்த்தோன்னே வணக்கம் சொல்கிறது வந்து யாராக இருந்தாலும், இப்போது தமிழில் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா வந்து சில சொற்கள்லாம் வேறு வேறையாக இருக்கும். ஆனால் தமிழில் வந்து வணக்கம் சொன்னால் எல்லாத்துக்கும் மரியாதை செட் ஆகிரும். அதனால் வந்து அந்த வார்த்தையும் பிடிக்கும், தமிழ்ன்ற வார்த்தையும் நல்லா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் வந்து தமிழன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ பெருமைப்படுறீங்க? பெருமைன்றது பெருமிதம் ஜாஸ்தி. ஏன்னா இவ்வளோ ஒரு இலக்கியங்களை வச்சுக்கிட்டு இன்னும் பாதி கூட மொழிபெயர்க்கல. சொல்ல போனால் திருக்குறளே பேசிகிட்டு இருக்கோம். திருக்குறளே பெரிய பெரிய இலக்கியங்கள்லாம் இருந்திருக்கு, நமக்கு அது கிடைக்கல. அகநானூறு, புறநானூறு, அந்த 50 காப்பியங்கள், அதெல்லாம் வந்து எங்கள் அம்மா தமிழ் லிட்ரேச்சர். ஆனால் எனக்கு இதெல்லாம் தெரியும். அதெல்லாம் ஒருத்தன் வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ் ஒருத்தன் ஒழுங்காக படிச்சுட்டான்னா அவன் கண்டிப்பாக வந்து எம்பிஏ இன்ஜினியரிங்லாம் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு காரணம் லிட்ரேச்சர் தான். ஒரு லிட்ரேச்சர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம தமிழில் வந்து எல்லாமே இருக்குது. இப்போ ஒருத்தன் வந்து திருக்குறள் மட்டும் படித்தானா ஈஸியாக வாழ்ந்துடலாம், அந்த சொற்க சொல்லபடி வாழ்ந்துடலாம். நாலடியார் இதெல்லாம் அது மாதிரிலாம் இங்கிலீஷில் கிடையாது. இங்கிலீஷ் வந்து வர்ணிக்கிற மாதிரி இருக்க வழியா வாழ்க்கை நெறிகள் எதுவுமே கிடையாது. அதேமாதிரி நாலடியார், திருக்குறள் அது மாதிரி வந்து படித்தாலே போதும், படித்து புரிஞ்சுக்கிட்டு அது நடந்தாலே போதும். இந்த வருஷம் நான் யோசிச்சிருக்கேன் அப்படின்னா திருக்குறள் ஒரு நாளைக்கு 1 படித்து மரணம் பண்ணோம். இதுதான் ரெசல்யூஷன் இந்த வருஷத்தில். இப்போதைக்கு ஒரு 2 பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஒருத்தர் வந்து தமிழுக்காக ஸ்டெப் எடுக்கணும். முதல்ல வந்து முன்னாடி வரணும், நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு. அதேமாதிரி மற்ற லாங்குவேஜ் அசிங்கப்படுத்தவும் கூடாது. நான் மற்ற லாங்குவேஜ் வேணான்னு சொல்லவே கிடையாது. தமிழ் வந்து அவசியம்னு சொல்கிறேன், மற்ற அனாவசியம்னு சொல்லலை. ஆனால் தமிழ் அவசியம் தான். ஓகே, உங்கள் கருத்து ரொம்ப நல்லா இருந்தது, நன்றி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சி நவீன்குமார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிகாம் சிஏ ஃபைனல் இயர். உங்கள் தாய்மொழி எதுன்னு சொல்கிறீங்களா? என்னுடைய தாய்மொழி வந்து கன்னடா தான், ஆனால் நான் தமிழ்நாட்டில் தான் இருக்கேன். கன்னடம் உங்களுடைய தாய்மொழின்னு சொல்கிறீங்க. தமிழ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? தமிழ் எந்த அளவுக்கு பிடிக்கும்னா என்னுடைய உயிர் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு எனக்கு தமிழ் பிடிக்கும். தமிழில் பேசுறது கெத்துன்னு நினைக்கிறீங்களா இல்லை கன்னடாவில் பேசுறது கெத்துன்னு நினைக்கிறீங்களா? தமிழில் பேசுறது தாங்க கெத்து எப்போவுமே. கன்னடா வந்து நான் எங்கள் ஊர் சைடு போனேன்னா கன்னடா தான் பேசுவோம். ஆனால் நான் பிறந்ததெல்லாம் தமிழ்நாட்டில்னா தமிழ் தான் மெயினாக பேசுவேன். தமிழ் பேசுறது தான் கெத்து. தமிழ்நாட்டில் இருந்துட்டு எல்லாருக்குமே தமிழ் தெரியுது, இருந்தாலும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இடத்துல ஆங்கிலம் கலந்து பேசுகிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுவே ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சுங்க இங்கிலீஷ் பேசுறது. இங்கிலீஷ் பேசினா தான் மதிக்கிறாங்க ஃபஸ்ட்டு. வெளியில் எங்கன்னா போனீங்கன்னா நீங்களே கூட என்ன இங்கிலீஷ் தான் மதிப்பீங்க. தமிழில் பேசினா அந்த அளவுக்கு யாரும் கேர் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்கன்னா கூட தமிழ் பேசினா அந்த அளவுக்கு அவங்களை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இங்கிலீஷ் பேசுறவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதனால் மெயினாக வந்து எல்லோரும் வந்து இங்கிலீஷ் தான் இப்போ விரும்புகிறாங்க. அது ஒரு மெயின் காரணமாகிடுச்சு. அதனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் அழிஞ்சிக்கிட்டு தான் வருது. இதை வந்து நம்ம தவிர்க்கணும்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன வயசுலேருந்தே எல்லாருக்கும் தமிழ் பற்றி எடுத்து சொல்லணும். அது நம்மளுடைய கடமையாக இருக்குது. ப்ரொஃபஸருங்களே கூட நீங்களே இந்த காலேஜில் நீங்கள் தமிழ் பேசினா கிளாஸ் ரூமில் சும்மா விட்டுருவாங்களா? உங்களுக்கு பிடிச்ச தமிழ் வார்த்தை இல்லை வரிகள் ஏதாவது இருந்தால் சொல்லலாம். தமிழில் பிடிச்ச வார்த்தைன்னு சொன்னால் தாய்மொழி. உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. தமிழோட பயன்பாடு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். இங்க ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. கிஷோர். நீங்க என்ன பண்றீங்க? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபைனல் இயர். உங்களோட தாய்மொழி எதுன்னு சொல்றீங்களா? தமிழ் தான். தமிழ் எந்த அளவுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு பிடிக்கும், ஆனால் தமிழ் பிடிக்கும். தமிழே தெரிஞ்சுட்டு தேவையில்லாம இந்த சீன் போடுறாங்க இல்லையா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன வெறும் பந்தா தான், காலேஜ் பசங்க முன்னாடி பந்தம் போகிறது அவ்வளோ தான். ஃபர்ஸ்ட் இயர்ஸ்ல அப்படி தான் இருப்பாங்க, ஃபைனல் போக பழகிடும். தமிழ் பேசுறது கெத்துன்னு நினைக்கிறீங்களா இல்லை இங்கிலீஷ் பேசுறது கெத்துன்னு நினைக்கிறீங்களா? அவங்க மதர் டங் பேசினா கெத்து தான். நம்மளுக்கு தேவை இங்கிலீஷ் பேசணும், அவங்க மதர் டங்ல பேசினா ஓகே இல்லை. நீங்க உங்களை தமிழர்னு சொல்லிக்க எவ்வளோ ஃபீல் பண்றீங்க, எந்த அளவுக்கு ஃபீல் பண்றீங்க? தமிழ் தெரிஞ்சவங்ககிட்ட தமிழ் சொல்றதை விட தமிழ் தெரியாதவங்க தமிழ் சொல்றது நல்லா கெத்தா இருக்கும். அதுதான். ஓகே, உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றி. தமிழோட பயன்பாடு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கோம். இங்க ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வணக்கம், உங்க பேர் என்ன? ஜோயல். நீங்க என்ன பண்றீங்க? பிஎஸ்சி மல்டிமீடியா பண்றேன், 3rd இயர். உங்களோட தாய்மொழி எது? தமிழ் தான். தமிழ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? பிடிக்கும்.
தேவையில்லாத இடத்துல இந்த பீட்டர் விடுறது அப்படின்றாங்களா, அப்படின்னா என்னன்னு தெரியுமா? கொஞ்சம் ஏதாவது எடுத்து வந்து நம்ம வந்து எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒன்றா தான் பேசின்னு இருப்போம். ஆனால் டப்புன்னு ஒரு அழகான பொண்ணு வந்துச்சுன்னா ஆக்சுவலி டூட் அந்த ஆக்சுவலின்னு வந்துடும். அப்புறம் நம்மளே பேச ஆரம்பிச்சிடும் இங்கிலீஷில். அது தப்பாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, அப்படியே பேசுவோம். கொஞ்சம் நம்ம தமிழில் பேசுறது கம்மியாக பேசுவோம். ஆனால் வரும்போது அந்த இங்கிலீஷை மட்டும் கொஞ்சம் சவுண்டாக பேசுவாங்க, எல்லாருக்கும் கேட்குற மாதிரி. எனக்கும் இங்கிலீஷ் தெரியும். அப்புறம் அந்த இங்கிலீஷ் பேசும்போது அந்த ஆக்சுவலின்னுவாங்க, அது ஆக்சுவலின்னு அப்படியே ஒரு ஸ்டைலாக பேசுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி சீன் போடுறது, அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. தமிழ்ல பேசுறது கெத்துன்னு நினைக்கிறீங்களா, இங்கிலீஷ்ல பேசுறது கெத்துன்னு நினைக்கிறீங்களா? அது வந்து நம்ம இருக்கிற இடத்த பொறுத்து. இப்போ வந்து ஒரு நல்ல ஹை கிளாஸ் இடம் தான் எல்லாரும் பேசுவாங்க, அதனால் நம்ம இங்கிலீஷில் பேசணும். நம்மளுக்கு வந்து தோணும், நம்ம பேசுவோம் கண்டிப்பாக. தமிழில் போய் அங்கே பேசினா நம்மளுக்கு அங்கே அசிங்கமாக தான் தோணும். ஆனால் என்னதான் சொந்த தாய்மொழியாக இருந்தாலும் நம்மளுக்கு தமிழில் பேசுறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அடரா நம்மள என்ன சீப்பாக நினச்சிப்பாங்களோ அப்படின்னு. அதனால இடத்த பொறுத்து தான். இப்போ நம்ம ஏரியாவில் இருந்தோம்னா நம்ம தமிழில் பேசுவோம். இதோ விஐடியில் இருக்குமா, ஒரு நார்த் இந்தியா பொண்ணுன்னு போச்சுன்னா நம்ம இங்கிலீஷில் தான் பேசுவோம். கண்டிப்பாக இங்கிலீஷில் தான் பேசுவோம். தமிழோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு நம்ம மக்கள் மத்தியில் இருக்குன்னு சொல்லிட்டு கருத்துக்களை கேட்டுட்டு இருக்கோம். இங்க ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்ன? ஹரிஹரன். நீங்க என்ன பண்றீங்க? பிகாம் செகண்ட் இயர் படிக்கிறேன். உங்க தாய்மொழி எதுன்னு சொல்றீங்களா? தாய்மொழி தமிழ் தான். நீங்க தமிழ்ல பேசுறதுல எந்த அளவுக்கு பெருமைப்படுறீங்க? தமிழில் பேசுறதுல தமிழனா பிறந்ததே பெருமை தானே, அதில் பேசுறதுல என்ன பெருமை இருக்கு? தேவையில்லாத இடத்துல இந்த இங்கிலீஷ் சொல்றாங்களே, பொதுவா கிண்டலுக்கு சொல்லணும்னா பீட்டர் விடுறது அப்படின்றாங்க, அது அவசியம் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் பசங்களா பார்த்து சொல்றதான், மற்றபடி அது மாதிரிலாம் அதெல்லாம் மனசில் வச்சுக்கூடாது. மற்றவங்க கிண்டல் பண்ணுறது அது அப்பாற்பட்டது, அது அவங்களோட விஷயம். நம்ம தமிழில் பேசுறது நம்மளும் தான், இது நம்ம உரிமை. நம்ம எந்த மொழியில் வேணால் பேசலாம், ஆனால் தாய்மொழியில் பேசுறது கொஞ்சம் நல்லது தான், பெருமைப்படுற விஷயம் தான் இது. உங்களுக்கு தமிழில் பிடிச்ச ஏதாவது வார்த்தை இல்லை வரிகள் இருந்தால் சொல்லலாம். தமிழில் பிடிச்ச வார்த்தையா? தமிழில் பிடிச்ச வார்த்தைன்னு இல்லை, தமிழே பிடிக்கும். அது எப்படி பிடிச்ச வார்த்தை வரி அதெல்லாம் சொல்லுது. தமிழில் பேசுறது கெத்துன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இங்கிலீஷில் பேசுறது கெத்துன்னு நினைக்கிறீங்களா? எந்த மொழியும் பேசுறதுக்கு கெத்து இல்லை, தாய்மொழியில் பேசுறது நல்லது, சிறந்தது. ஏன்னா இப்போ பிற மொழி கற்றுக்கணும்னாலும், இப்போ ஆங்கிலம், ஜெர்மன், அது மாதிரி எதை கற்றுக்க நம்ம போனாலும் நம்ம தாய்மொழியோட அறிவு நம்மளுக்கு இருந்தால் தான் அதை கற்றுக்க முடியும். அப்போ தான் அந்த பிற மொழியை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ தமிழில் நம்ம பேசுகிறது தான் நம்மளுக்கு பெருமை, அது கெத்துன்னெலாம் அது ஒன்றும் இல்லை. ஓகே, எங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், உங்கள் பேர் என்ன? வணக்கம், என் பேர் கோபாலகிருஷ்ணன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் பிகாம் ஃபைனல் இயர் படிக்கிறேன். உங்கள் தாய்மொழி எதுன்னு சொல்கிறீங்களா? என்னோட தாய்மொழி வந்து மராத்தி தான். ஆனால் எனக்கு இந்த ஊரில் வந்து பழக்கப்பட்டது ரொம்ப தமிழ் தான். தமிழ் தான் ஒரு தாய்மொழின்னு நான் சொல்ல வருவேன். உங்களுக்கு தமிழ் ரொம்ப பிடிக்குமா, இல்லை மராத்தி ரொம்ப பிடிக்குமா? வெளி உலகத்துக்கு தமிழ், வீட்டு உலகத்துக்கு மராத்தி. ரொம்ப நல்லாவே சொன்னீங்க. உங்களோட பார்வையில் தமிழும் இங்கிலீஷும் கலந்து பேசுகிறாங்க இல்லையா? ஒரு சிலர் வந்து இங்கிலீஷே பேசுகிறாங்க தமிழ் தெரிஞ்சாலும். ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதில் நான் கருத்து சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அது ஒவ்வொருத்தருடைய தனி மனுஷனோட விருப்பம்னு சொல்லலாம், இல்லை ஒவ்வொருத்தரோட திமிருன்னு சொல்லலாம். திமிரு கூட சரியாக இருக்காது, அது அவங்களோட விருப்பம். இந்த உலகம் வந்து ஆங்கிலத்தை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் இந்த ஆங்கிலத்தோட கலத்துவம் வந்து தமிழ் மொழியில் வந்து சேர்க்கை ஆயிடுச்சு. அதனால தான் எல்லாரும் ஆங்கிலத்தை தமிழ் சேர்க்கறதுல தமிழில் ஆங்கிலத்தை சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இதோட ஆதிக்கம்னு நான் சொல்ல விரும்புகிறேன். தேவையான இடத்துல மட்டும் நம்ம இங்கிலீஷ் பேசலாமே, சாதாரண ஒரு பொது இடத்துல, அதுவும் சுற்றி நல்ல தமிழ்காரங்களே இருப்பாங்க, தெரிஞ்சவங்க எல்லாம் தமிழ்காரங்களே இருப்பாங்க, இருந்தாலும் அவங்க கிட்ட போய் இங்கிலீஷில் பேசுவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அது ஒவ்வொருத்தர் இப்போ ஆங்கிலம் பேசுன்றது என்ன ஆயிடுச்சுன்னா ஒவ்வொருத்தரோட ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ ஆயிடுச்சு. ப்ரெஸ்டீஜ்னா கௌரவ குறைச்சுன்னு சொல்லலாம். அது பேசினாதான் ஒருத்தனுடைய மதிப்பு கூடுது. அந்த பர்டிகுலர் இடத்துல அந்த ஒரு இடத்துல அவனோட மதிப்பு எப்படி கூடுதுன்னா, அவனோட பேசுகிற ஆங்கிலத்தை பேசினாதான். அவன் ரொம்ப பேசுகிறான் ஆங்கிலம், அவனுக்கு நல்லா தெரியும். அதுன்ற விஷயத்துல தான் அவங்களுக்கு அது ஆங்கிலத்தால் தான் அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குதுன்னு எல்லாம் நினச்சிக்கிறாங்க. அதனால தான் தமிழ் தெரிஞ்ச இடத்துலையும் ஒருத்தருடைய ஆங்கிலத்தோட ஆதிக்கம் அதிகமாகுது. சரி, உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப பிடிச்ச தமிழ் வார்த்தை ஏதாவது இருக்கும் இல்லையா? அதை ஒரு 2-3 சொல்லலாம் நீங்கள். எனக்கு பிடிச்ச ரொம்ப தமிழ் வார்த்தை அம்மா தான். அம்மா பிடிக்காது யாரும் சொல்ல முடியாது. அப்புறம் 2-3 வார்த்தை அப்படின்னா, இந்த நாற்றம், துர்நாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாற்றம்ன்றதுக்கு ஒரிஜினல் அர்த்தம் என்னன்னா, உண்மையான அர்த்தம் என்னன்னா, துர்நாற்றம் தான் ஒரிஜினலான அர்த்தம். நாற்றம் அப்படின்றது என்னன்னா தூய்மையான சொல் கிடையாது, தமிழ் சொல்லே கிடையாது. அது வேற்று மொழியிலேருந்து வந்ததால தான். அதை தான் நம்ம பயன்படுத்தி நாற்றம்னு ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் பூவை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா புஷ்பம் தான் சொல்லுவாங்க, அதுவும் மாறி போச்சு. அப்புறம் இந்த காலத்தில் மயிருன்னு சொன்னால் எல்லாம் கேவலமாக திட்டுவாங்க, இல்லை கேவலமாக பார்ப்பாங்க. ஆனால் உண்மையான நம்ம முடிக்கான அர்த்தம் என்னன்னா மயிர். இதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. ரொம்ப அருமையாகவே உங்களுடைய கருத்தை சொன்னீங்க, ரொம்ப நன்றி. நம்ம நிறைய நேயர்கிட்ட வித்தியாசமான கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். அவங்களுடைய பதிலும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இங்க ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்போம். வணக்கம், உங்க பேர் என்ன? வணக்கம் மேடம், என் பேர் எட்வின். நீங்க என்ன பண்றீங்க? இங்க செக்யூரிட்டி கான்ட்ராக்ட் எஸ்ஐ செக்யூரிட்டியில் நான் அசைன்மெண்ட் மேனேஜராக இருக்கிறேங்க. சரி சார், உங்க தாய்மொழி என்ன?
என்னுடைய தாய்மொழி தமிழ் மேடம். கேட்கவே ரொம்ப அருமையா இருக்கு. தாய்மொழியை பேசுறதுக்கு எல்லாருமே தயங்குறாங்க இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்க? அது காரணம் வந்து இந்த எல்லாமே வந்து வித்தியாசமாக, அதாவது நம்ம தாய்மொழியை மற்றவங்களுக்கு காட்டி கொடுக்குறது அவங்க தயங்குறாங்க. தமிழனுக்கு தமிழன்ற உணர்வே பாதி குறைஞ்சி போயிருக்குதுங்க. காரணம் என்னன்னாக்கா மற்றவங்க போல் வாழணும் தான் அவன் நினைக்கிறான். அவன் தமிழ்னா வாழணும்னு இது வரைக்கும் நினைக்க மாட்டேங்கிறாங்க. பாதி நீங்கள் கேட்குற கேள்வி வந்து தமிழ்னா வாழறதுக்கு அவன் விருப்பப்படல போல தருது. அதனால தான் பாதி தமிழ் பாதி இங்கிலீஷும் கலந்து பேசி அந்த ஒரு மற்றவங்களை கவர்ந்தெல்லாம் அந்த இங்கிலீஷ் பேசினாக்கா ஒரு 4 பேர் வந்து நம்மளை மதிப்பாங்கன்ற ஒரு கோட்பாடு வந்திருக்கிறாங்க. உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரஷ்யா, இட்டாலி, ஃப்ரான்ஸ், இங்கே பல நாட்டுங்கள்லாம் போனீங்கன்னாக்கா அதில் அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா அவங்க இங்கிலீஷும் அவங்களுக்கு தெரியாதுங்க. இப்போ இந்தியாவில் வந்து இங்கிலீஷ் ரொம்ப டெவலப் ஆகுதுன்னா நம்மளுக்கு கல்விக்காக தான் இங்கிலீஷ் நம்ம கற்றுக்கிறோம். நம்முடைய தாய்மொழியை வந்து இழந்துறது வந்து ரொம்ப பெரிய அவமானக்குரியதுன்னு சொல்லலாம். நீங்க தமிழ்ல பேசும்போது எப்படி ஃபீல் பண்றீங்க? தமிழில் பேசும்போது என் தாய்கிட்ட பேசுறது தான் நான் நினைக்கிறேன். மற்ற மொழி நான் கலந்து பேசும்போது நான் அந்நிய தாய்கிட்ட பழகிற மாதிரி தான் தெரிஞ்சுங்க. அது வந்து சில நேரத்தில் நம்ம பயன்படுத்திக்கணும். ஆங்கிலத்தை வந்து சில விஷயத்துக்காக பயன்படுத்தணும். நம்முடைய தராதரத்தை காமிக்கிறதுக்கு வந்து மற்ற மொழி உபயோகிக்கிறது வந்து அது ரொம்ப அச்சமான ஒரு வார்த்தை. சரி சார், உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப விருப்பமான இல்ல ரொம்ப பிடிச்ச வார்த்தை தமிழ் வார்த்தை இருக்கும் இல்லையா? அது ஏதாவது ஒரு 5 வார்த்தை சொல்லி அதுக்கான அர்த்தமும் சொல்லுங்க. திருக்குறள் தான் மேடம் எனக்கு அதிகமாக பிடிக்கும். அதில் வந்து உதருக்கு ஓட்டாமல் ஒரு குறள் இருக்குது. அதில் சில குறள் வந்து உதறு ஓட்டாமல் குறள்கள் இருக்குது. அதில் வந்து யாதினின் நீங்கியான் நோதல் அதனின் இளைனன் ஒரு குறள் இருக்குங்க. அது என்னன்னா, நீ எப்போ மாற்றுறது பேராசை போட்டியா உனக்கு பிரச்சனைன்னு இருக்கு. பேராசை விட்டுட்டு நீ தூரம் எனக்கு உனக்கு ப்ராப்ளமேன்னு அவர் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குறள் மேடம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. திருக்குறள் கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி சார் உங்கள் கருத்துக்கு. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. திவ்யா. நீங்க என்ன பண்றீங்க? பிபிஏ செகண்ட் இயர். உங்க தாய்மொழி எதுன்னு சொல்றீங்களா? தமிழ் தான். தமிழ் ரொம்ப பிடிக்குமா? தாய்மொழி அதுதானே, ஆனால் தமிழ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப வருஷமா இருக்கு. உலகம் தோன்றதுலேருந்தே தமிழ் இருக்குன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் லாங்குவேஜும் தமிழ் தான் சொல்றாங்க. அதனால தமிழ் ரொம்ப பிடிக்கும். நம்ம தமிழராக இருந்து ஆனால் இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க இல்லையா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ இங்கிலீஷோட தேவை ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால இங்கிலீஷில் பேசுகிறாங்க. தமிழும் வளர்க்கலாம், ஆனால் இப்போ இங்கிலீஷும் தேவைப்படுதுல்ல. எல்லா இடத்துலையும் பேசுறது நம்ம வீட்டிலே தேவை ஃபுல்லாக இங்கிலீஷ் தான் இருக்குது. தமிழும் நம்ம வளர்க்கணும். தமிழ் பேச முடியாது அது அப்படிலாம் சீன்லாம் போடக்கூடாது. தமிழும் பேசணும். எங்கெங்கெல்லாம் பேசணுமோ எங்கே தேவைப்படுதோ அவங்க தமிழ் பேசணும். எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க இங்கிலீஷ் பேசிக்கணும். அவ்வளோதான். தமிழில் பேசுறதுக்கு கெத்தா இல்லை இங்கிலீஷில் பேசுறதுக்கு கெத்துன்னு நினைக்கிறீங்களா? தமிழில் தான். ஓகே, உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் தீபா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிசிஏ செகண்ட் இயர் இன் விஐடி யூனிவர்சிட்டி வெள்ளூர். உங்கள் தாய்மொழி எதுன்னு சொல்கிறீங்களா? தமிழ். தமிழ் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? எனக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்கும். எல்லா லாங்குவேஜை விட தமிழ்னா ரொம்ப. இப்போ தமிழில் ஆங்கிலத்தை கலந்து பேசுறது இல்லை நல்லா தமிழ் தெரிஞ்சிட்டும் தெரியாத மாதிரி இங்கிலீஷில் பேசுகிறாங்க இல்லையா? அதை பற்றி உங்களுடைய கருத்து சொல்கிறீங்களா? தமிழுங்கிறது இந்த இந்தியாவில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இங்கே படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போனோம்னா வந்து அங்கே தான் ஜாப்ஸ்லாம் நல்லா இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஜாப்ஸ்ன்னும் போது அங்கே படிச்சுட்டு இங்கே வராங்க நிறைய பேர். இங்கே படிச்சுட்டு ஜாப்னு அங்கே போகிறாங்க. இப்போ இங்கே படிச்சுட்டு அங்கே போகிறவங்களுக்கு வெளிநாட்டில் இங்கிலீஷ்ன்றது தான் அவங்களுடைய மதர் டங். இங்கே வந்து இந்தியாவில் தமிழ்ங்கிறது தான் மதர் டங். இங்கே படிச்சுட்டு அங்கே போகிறவங்களுக்கு அங்கே எல்லாருக்கும் தமிழ் தெரியாது மோஸ்ட்லி. அதனால் அங்கே தமிழ் தெரியாதுன்றதுனால இங்கிலீஷில் தான் பேசணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுக்காக தமிழ் தான் தெரியும், அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதனால எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி ஏராளமாக பார்ப்பாங்க. அதனால் வந்து இங்கிலீஷில் தான் பேசணும்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இங்கே படிச்சுட்டு அங்கே போகிறதுனால அங்கே ஜாப்காக அங்கே போயிடுறாங்க. அங்கேருந்து இங்கே வந்து படிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுது, அவங்களுக்கு தமிழ் தெரிய மாட்டேங்குது. அதனால் அவங்க நினைக்கிற மாதிரி இங்கே நிறைய படிக்கணும்னு வரவங்களுக்கு இங்கே நார்த்தன் சைடு தான் அதிகம். இந்த காலேஜ் பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தான் தெரியுது, தமிழ் தெரியல மோஸ்ட்லி இந்த காலேஜில். அந்த மாதிரி பொதுவாக சொல்லணும்னா இங்கிலீஷ் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. தமிழை வந்து கொச்சையாக தான் பார்க்குறாங்க. அந்த மாதிரி தமிழ் நமக்கு நல்லா வளரணும் அப்படின்னா அது எல்லாருமா சேர்ந்து அதை வளர்க்கணும் தான் என்னுடைய கருத்து. ஒரு தமிழரும் இன்னொரு தமிழும் பார்த்துக்கும் போது இங்கிலீஷில் பேசிக்கிறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? தமிழ் டு தமிழ் இப்போ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிக்கிறோன்னா தமிழில் பேசிக்கலாம். நம்ம இப்போ இங்கேருந்து அவங்க யோசிக்கிறது வந்து இப்போத்தி லெவல் மட்டும் இல்லை. இங்கேருந்து நம்ம வெளிநாட்டுக்கு போகிறோம், இப்போ ஜாப் முடிச்சுட்டு இப்போ இன்டர்வியூக்கு அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போவே நம்ம அப்பப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டா நல்லது அப்படின்னு நினச்சி ஃப்ரெண்ட்ஸ் டு ஃப்ரெண்ட்ஸ் கம்யூனிகேட் பண்ணும்போது இங்கிலீஷ்லேயே பேசிக்கிட்டா அப்போ ஃப்ளூயன்ஸாக வரும் அப்படின்னு நினச்சி தான் இங்கே பேசுகிறாங்க. ஆனால் அவங்கவுங்களுக்குள்ளே இருக்கிற எண்ணம் வந்து தமிழ் தான் அவங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு தமிழில் பிடிச்ச வார்த்தை இல்லை வரிகள் ஏதாவது சொல்லி அதுக்கான அர்த்தத்தையும் சொல்ல முடியுமா? எனக்கு தமிழே பிடிக்கணும் போது அதில் இந்த வார்த்தை தான் பிடிக்கும் அந்த வார்த்தை தான் பிடிக்கும்னா சொல்ல முடியாது. எல்லா வார்த்தையுமே பிடிக்கும், அதுக்கு பேர் தான் தமிழ். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. நம்ம நிறைய நேர்கிட்ட வித்தியாசமான கருத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். இங்க ஒரு நேர் இருக்காங்க, இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வணக்கம், உங்க பேர் என்ன? என் பேர் அக்ஷயா.
ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் ட்ரிப்ளி படிக்கிறேன், 3rd year. சரி, உங்கள் தாய்மொழி எதுன்னு சொல்கிறீங்களா? தமிழ். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நல்லா தமிழ் தெரியும், ஆனால் தேவையில்லாத இடத்துல வெட்டியாக வந்து இங்கிலீஷில் பேசுவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வெட்டி சீன் போடுறாங்கன்னு நினைப்பேன். சரி, அந்த மாதிரி பேசுகிறவங்கள வந்து நீங்கள் வெட்டி சீனு அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அது எப்படி பண்ணுறாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் எடுத்து விட முடியுமா? ஃபர்ஸ்ட் வந்து ஒன்று பையன்க வந்து ஒரு குரூப் ஆஃப் பொண்ணுங்களை க்ராஸ் பண்ணும்போதோ இல்லை வைஸ் வர்ஸா சும்மா பையன் முன்னாடி சீன் பண்ணுமோ இல்லை பொண்ணுங்க முன்னாடி சீன் பண்ணுமோன்றதுக்காக எனக்கும் இங்கிலீஷ் தெரியும், நானும் ஃப்ளூயண்ட்டாக பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது வந்து வெட்டி சீன் போடுறதா என்னோட கருத்து. ஓகே, தமிழில் பேசினா அவங்க வந்து அது ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு கௌரவம் நினைக்க மாட்டாங்க. இங்கிலீஷில் பேசினா தானே அது நம்ம தாய்மொழி தானே அது அவங்களுக்கு வந்து ஒரு காப்ட் வேர்ல்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ். இப்போ சில பேருக்கு வந்து ப்ராப்ளி தே மஸ்ட் ஹவ் ஸ்பெண்ட் அ ஃபியூ இயர்ஸ் அப்ராட். ஸோ அதனால ஒரு ஃப்ளூவன்சிக்காக தமிழில் ஃப்ளூவெண்ட்டாக பேச வராது. ஸோ அதனால ஒரு 4 to 5 வேர்ட்ஸ் ஆஃப் தமிழ் இருக்கும்போது ஒரு 2 to 3 வேர்ட்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் வரும். ஸோ அது வெட்டி சீன் கிடையாது. பட் ஆனால் சில பேர் வேணும்ன்ட்டே வந்து இதுதான் கெத்து அண்ட் இது ஒரு கார்ப்பரேட் வேர்ல்டோட இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு தான் நினைக்கிறேனே தவிர மற்றபடி அவங்களுக்கு அது இட்ஸ் ஜஸ்ட் இன்பில்ட், அவ்வளோதான். சரி, இதை யார் அதிகமாக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? லைக் பையன்களா பொண்ணுங்களான்னு கேட்குறீங்களா? பொண்ணுங்க தான் நிறைய பண்ணுறாங்க. உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் விக்னேஷ். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விஐடி யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன். சரிங்க சார், உங்கள் தாய்மொழி எதுன்னு சொல்கிறீங்களா? தமிழ் தான், ஆனால் நான் முன்னாடி இங்கிலீஷில் தான் பேசினேன். சரி, தமிழில் பேசும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இங்கிலீஷில் பேசும்போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? தமிழில் பேசும்போது எங்கள் அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும், இங்கிலீஷில் பேசும்போது ஏதோ ஒரு 3வது மனுஷங்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். சரிங்க, தேவையில்லாத இடத்துல வந்து இந்த இங்கிலீஷ் பேசுகிறாங்க இல்லையா, அங்கே தேவையே இருக்காது, தமிழிலே பேசலாம், ஆனால் இங்கிலீஷில் பேசுகிறாங்களா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க தேவை இருக்கிறதுனால தாங்க இங்கிலீஷில் பேசுகிறாங்க. இதில் நான் நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்கவுங்க இஷ்டம். மொழின்றது அவங்கவுங்களோட உரிமை, அவங்கவுங்க இஷ்டம். நம்ம தமிழ் மொழி அழிஞ்சிட்டு போகுது இல்லையா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யாராவது கண்டிப்பாக வந்து காப்பாற்றுவாங்க, அழியாது. இன்னொரு 10,000 வருஷம் கண்டிப்பாக அழியாது. ஓகே சார், உங்களுக்கு தமிழில் பிடிச்ச வரிகள் இல்லை ஏதாவது வார்த்தைகள் இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது நீங்கள் சொல்லலாம் தமிழில் பிடிச்சது? தமிழில் இருக்க இந்த தன்னம்பிக்கை கோச் எனக்கு ரொம்ப பிடிக்கும், தன்னம்பிக்கை வரிகள் ரொம்ப பிடிக்கும், அப்புறம் திருக்குறள் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி ஒரு இலக்கணம் எழுதுனதில்லை, ஆங்கிலத்திலையும் சரி மற்ற மொழியிலையும் சரி. தொல்காப்பியம் ரொம்ப பிடிக்கும், ராமாயணம் மகாபாரதம் தமிழில் படிக்க ரொம்ப பிடிக்கும். ஓகே சார், உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் தையூ. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? நான் பிகாம் படிச்சுன்னு இருக்கேன் விஐடியில். இன்னைக்கு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தமிழ் தெரியும் ஆனால் தமிழே வராத மாதிரி எல்லாம் நல்லா சீன் போடுவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழ் நம்ம பிறந்தது தமிழ்நாடு, இங்கே இருக்கிறவங்களால தமிழ் தான் பேசணும். ஆனால் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இங்கிலீஷ் பேசினா ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க. அது வந்து நம்மளுக்கு கல்ச்சருக்கு மாறப்போகுது. இருந்தாலும் என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க. சரி, இது அதிகமாக பாய்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை கேர்ள்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது ஒரு ஸ்டைல் ஆயிடுச்சுங்க. 2 பேருமே அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. பாய்ஸும் சரி கேர்ள்ஸும் சரி இங்கிலீஷ் பேசினா அவங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாங்க, அவ்வளோதாங்க. ஓகே, நீங்கள் இப்போ ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டி அது இங்கிலீஷ் யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகிருக்கீங்களா? அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருக்கா? இது வரைக்கும் அந்த மாதிரி இல்லைங்க. ஓகே, உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. தமிழோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்குது, அது அதிகமாகுதா இல்லை கம்மியாகுதா, இதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேர்கிட்டலாம் கேட்டுட்ருக்கோம். இங்கே ஒரு நேர் இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் என்ன? ரேகா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எம்எஸ் சாஃப்ட்வேர் பண்ணுறேன் இங்கே விஐடியில் தான். உங்கள் தாய்மொழி எது? தமிழ். நீங்கள் உங்களை தமிழர்னு சொல்லிக்க எந்த அளவுக்கு பெருமைப்படுறீங்க? கண்டிப்பாக ரொம்ப பழங்கால மொழி வந்து தமிழ் தான். அதே மாதிரி தமிழ் ஏன் அழிஞ்சிட்டு வருதுன்னா வந்து நம்ம அந்த பழைய மகத்துவத்தை வந்து இன்னும் கொண்டு வர்றதில்ல. இப்போது எல்லாமே இங்கிலீஷ் மீடியம், இங்கிலீஷ் கல்ச்சர், வெஸ்டர்னைசேஷன் எல்லாமே இப்படி தான் நம்ம நோக்கி போயிட்டுருக்கோமே தவிர்த்து முன்ன என்ன நடந்தது, நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்றது திரும்பி பார்க்கறதே கிடையாது. அது இப்படி பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம தமிழ் மொழியில் இருக்க நிறைய நல்ல விஷயங்கள் எடுத்துக்கலாம். திருக்குறள்ன்றது வந்து ஒரு 2 வரியில் எல்லா கருத்தும் உண்டு திருக்குறளில், அந்த மாதிரி நிறைய உண்டு நம்ம தமிழ் மொழியில். ஆனால் நம்ம என்னன்னா எல்லாமே ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ் நம்மளுக்கு ஜாஸ்தி உண்டு. மற்ற மாநிலத்துலேருந்தோ மற்ற நாட்டிலேருந்து இருக்க இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால நம்ம தமிழை வந்து அவ்வளோவா எடுத்துக்கிறதே இல்லை. அதே மாதிரி நம்மளே உண்டு, ஒரு டீச்சர்கிட்ட தமிழில் பேச அசிங்கப்படுவோம். ஏன்னா வந்து நம்மளை என்ன நினச்சிப்பாங்களோ, நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்களோ, நம்மளை தாழ்த்தி பார்ப்பாங்களோ அப்படின்றது ஒன்று உண்டு. அதே மாதிரி நம்ம தமிழ் பேசினோம்னா லோக்கல்னு நினச்சிப்பாங்க அப்படின்ட்டு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு தமிழ் மொழியிலேயே நம்ம மொழியில் பேசினா தான் நம்ம வளர்க்க முடியும்.
மற்ற மொழிக்காரங்களாம் பாருங்களேன், எங்கே வந்தாலும் அவங்க மொழியில் தான் பேசுவாங்க. நம்ம மட்டும்தான் அதை பண்ண மாட்டோம். முக்கால்வாசி கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். இன்னும் வேறு என்ன லாங்குவேஜில் பேசுவாங்க, அவங்க நம்மளை தாழ்த்தி பார்க்கக்கூடாதுன்ட்டு. முதல்ல நம்ம நினச்சிக்கணும், தமிழில் பேசினா யாரும் தாழ்த்தி பார்க்க மாட்டாங்க, நம்மளோட மொழி அது. அதே மாதிரி ரொம்ப பழங்காலத்து மொழி அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி பேசினாவே கண்டிப்பாக தமிழ் வளருங்க. உங்களுக்கு தமிழில் பிடிச்ச வார்த்தை இல்லை வரிகள் ஏதாவது இருந்தால் சொல்லலாம். எனக்கு அம்மா தமிழை ரொம்ப பிடிச்ச வார்த்தை. வரின்றதை என்ன சொல்லலாம், திருக்குறளில் ஒரு வரி உண்டு, அன்பு மரணம் உழைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம், அது அந்த திருக்குறள் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பேசுறதுலேருந்து தமிழ் மேலே இருக்க பற்று ரொம்ப நல்லாவே தெரியுது. உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். பிரகதீஷ். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விஐடி செகண்ட் இயர் பிகாம் வந்தேன். இன்னைக்கு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தமிழ் தெரியும் ஆனால் தமிழ் தெரியாத மாதிரி அப்படியே சீன் போட்டுட்டு அப்படியே போவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பட் என்ன நினைக்கிறேன்னா, சும்மா சீன் போடுறதுக்கு தான் அந்த மாதிரிலாம் பண்ணுறது. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஷோ ஆஃப் தான், அதுக்கு தான், வேறு எதுவும் இல்லை. ஓகே, இது வந்து யார் அதிகமாக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? கேர்ள்ஸா இல்லை பாய்ஸ் நினைக்கிறீங்களா? முக்கியமாக கேர்ள்ஸ் தான். ஓகே, இப்போது ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் மாட்டி அங்கே இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் எஸ்கேப் ஆகிருக்கீங்களா? அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆனால் சம்டைம்ஸ் ஏதாவது நம்ம ப்ரொஃபஸர்ஸ் கிட்டலாம் மாட்டும் போது அவங்க ஆப்வியஸாக நம்மளை இங்கிலீஷில் தான் பேச சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் பேசி எஸ்கேப் பண்ணலாம் உண்டு. ஓகே, எங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் கருத்துக்கள் அரங்கேறிய கருத்துக்களம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். விஐடி பண்பலை பெருமையுடன் வழங்கும் சுதந்திர தின பாடல். சூழ்ச்சியை வென்று
கேட்ட பாடலை பாடியவர்கள் சாதனா, ஷாமினி மற்றும் ராஜஸ்ரீ. இசையமைத்தவர் முருகானந்தம். பாடல் வரிகள் KP ஆனந்த். It's time to pick some words in glossary box with Miss Sahitya and Vit Community Radio 90.8. Regale, to entertain kids and others, especially by telling stories. Synonym of the word regale is entertain, please. Antonym of the word regale is boring. And to use it in a sentence format, he regaled us with wonderful stories of adventure. To pick more words from glossary box, stay tuned to Vit Community Radio 90.8. Exchange of ideas. The governments start hacking into your email addresses, start monitoring your phone calls, and that is the issue over here. The reason is quite clear. Basically, we have to fight against terrorism, and the best way to fight against terrorism. I think mass surveillance, the biggest problem with mass surveillance is generally not done towards its own populace. The keyword is not simply kill bomb, right? You can have different keyword XYZ, and whenever you find XYZ in a voicemail, intercept it and find out what they're saying. There is a distinction, there's a balancing act which you do between the rights and the protection of the people. People who are against mass surveillance, they keep on using this single word called privacy. 6 million Jews got killed and no one in the West had a clue about it. You give your reasons. What led you to being suspicious of this person? You tell for how long you are going to monitor this person. Hello VIT. Welcome back to another exciting episode of An Exchange of Ideas. This is Anshuman Mishra along with Milan Chennai. Today we'll be discussing mass surveillance. This episode will be divided into two segments. In the first segment, we'll have a formal discussion to bring out the essentials regarding mass surveillance. The second will be a for and against session to help you decide whether we need mass surveillance in today's insecure world. With that, I would like to welcome our guests. Let's hear their intros. Hi everyone, my name is Trideep Ghosh. I'm a second year BTech ECE student. Hello everyone, my name is Devansh Gupta. I'm from Integrated MBA 4th year. Okay, the interesting thing about Devansh Gupta is that he's the president of Fifth Pillar. Okay, with that I would like to kick off our discussion with the definition of mass surveillance. Mass surveillance refers to the pervasive surveillance of an entire or substantial fraction of the population. The surveillance is usually carried out by governments, but may also be done by corporations at the behest of governments or at their own initiative. It may or may not be legal. Now, mass surveillance has often been claimed by its proponents as necessary to fight terrorism, to prevent social unrest, to protect national security, and other reasons. So now let's get into the forms of mass surveillance. Okay, instead of directly going into the forms of mass surveillance, you just gave the definition. Why not to start with layman's terms? How could we relate ourselves to mass surveillance? Imagine everyone, you're in the house of Big Boss, and Big Boss is actually looking at every activity which you're trying to do or doing. So it's like you're drinking water or you're drinking something else. He knows what kind of drink are you drinking and whatever you're taking, eating or doing any activity. So that is kind of activities which happens if mass surveillance is done on individuals. Now let's continue our discussion and let's get into the forms of mass surveillance. At least for me, mass surveillance cannot be defined in terms like surveillance on people on what they eat or drink. I mean, mass surveillance is basically a type of screening for a population which is normally ethnically targeted in today's world using various computer algorithms in which they look for signs of terrorism, unrest, political dissent, or any activity which can hurt a country or its interests in different countries. To understand this discussion better, we need to classify mass surveillance and the types of mass surveillance, in the sense that there is a class of mass surveillance which includes traffic cameras, CCTV cameras as such, which is basically for the protection of the people and basically to maintain law and order and say traffic rules and stuff like that. And that is a kind of mass surveillance which generally the populace is agreeable with. The problem with mass surveillance occurs when
the governments start hacking into your email addresses, start monitoring your phone calls, and that is the issue over here. So insofar as those kinds of surveillances are, and also there's a third category where various corporates and various private institutions monitor your Facebook accounts and your various social networking accounts and basically analyze what your preferences are and accordingly give you or provide you with products. Now, this is going to be the discussion. We need to see the ethicality, ethics and morals into this. It might be agreeable. We do not at this point see why it is wrong, but nevertheless, the problem occurs when people infringe on your privacy. And that is where the discussion is going to be about. Let me just extend Neil's point. Neil discussed the traditional forms which were employed before the digital revolution, and he went on to the forms that are employed today. Forms which actually make surveillance a mass phenomena. That is intercepting internet traffic. So after that, there are some other methods as well. Those are aerial surveillance, in which they have usually which involves visual imagery from an airborne vehicle, and you have satellite imagery. And one thing that we all missed here was that of human operatives. When a country sets up an intricate network, or let's say a large network of spies in another country, or sets up informants within an organization to provide them information about that country or that organization. Let's say the starting point of all surveillance, and it is present till today. Anshuman, I would like to add one more type of surveillance, that is biometric. And there's one more thing. The government is also taking initiatives to keep track of people's locations via GPS sensors in their phones, GPS software in their phones. No, that is something which is done primarily covertly and not overtly. It is also probably done when people are under suspicion. So I don't think that actually counts as mass surveillance unless and until it's done on a large scale. I think that is where the problem with mass surveillance has occurred. The fact that developed technology and have advanced so much that they can actually monitor global phone calls, they can monitor calls halfway around the globe. And I think that is where the problem here is. And which is why I don't think human intelligence or spying in its traditional form is under the purview of today's discussion, because spying is something which every country does, and it is more for the country's national interest, and it is generally not done towards its own populace. I think mass surveillance, the biggest problem with mass surveillance is people of a particular country having problems with their own government, whereas when human intelligence, human operatives are concerned, they probably are mostly spying on foreign nationals or spying in foreign countries. So even mass surveillance is in the interests of the country, right? Yeah, the government does not do it for a selfish motive. I mean, in an ideal sense, so they do it to prevent acts of terror. I agree with you, Anshuman, and to some extent that is the justification given by all governments. In fact, all democratic governments, and that is surprising that all democratic governments give that justification for infringement of privacy. But the fact remains that, and here's what you have to understand, right? And why do we have a democracy? So a dictatorship or a monarchy is a far more efficient form of government, because the power is held by a single person, which means decisions do not get stuck in red tapeism. Why do we still have democracy in spite of it being far, far less efficient than any other form of government? It's because democracy essentially is a way to prevent any one person from getting so much of power that the only way to overthrow him is by... So what is the loss that each and every person incurs due to mass surveillance? surveillance? So the risk, and this is what the people who are against mass surveillance have been saying. They've been saying that given that the government spies on us, and to some extent we understand that it is required in today's age where terrorism is such a big issue. But what if the government itself becomes untrustworthy? Who then monitors them, right? Okay. And this is now the big problem. Go into the main thing. I mean, people actually are extrapolating this situation and exaggerating it, because what I feel mass surveillance is and why it is there is basically it wasn't there before, and various other governments are actually hacking into their own population's internet traffic. The reason is quite clear. I mean, it's basically we have to fight against terrorism, and this is the best way to fight against terrorism, because via mass surveillance, after we get all of the data, we find patterns in it, and we can predict terrorist operations before they actually happen, and thus we prevent them. Like the US, after 2001, there hasn't been a single terrorist attack there. I attribute this to the NSA. I beg to differ. There have been terrorist attacks in US after 2001. The Boston bombing happened, but though on a lower scale. But that is not even the issue. That is the issue, because the reason why mass surveillance is there is basically to prevent terrorism. That's why mass surveillance was born, right, after 2001. Basically, you're talking about mass surveillance. Can we know what technologies are used by US in mass surveillance? Yes, we know. Netra, yeah, DRDO, Netra. So,
it tries to gather information from Skype, Google. That's Google not just Talk. Google Yeah, Talk. That's just the voice aspect. Think There are it so many tries other to- aspects. huh. You have simple traffic, that is data. You have videos, images, covers every media form. From basically what all websites or It's what not, all are the it's not sources related of? to a single website. It just intercepts all the network traffic flowing through India, and So- suspicious activities are then reported. And if someone has a voice message, has sent a voice message containing So terms do you such as really kill, think that bomb. terrorism or terrorists to send, okay, I'm going to bomb this place? See, the keyword is not simply kill, bomb, right? You can have different keywords. Suppose in a terrorist group, they call their boss by a code name called, say, XYZ. And whenever you find XYZ in a voicemail, intercept it and find out what they're saying. They're not going to say kill and bomb, right? These are just words to explain to the masses. There is a provision for surveillance of the masses or surveillance of phones and tapping it, and it is there in various amendments and various bills which have been passed in various governments and various congresses and various democratic governments. You see, the problem here is not so much that the mass surveillance occurs, but the fact that there is no check and balance system. And that is where essentially how democracy works. Again, I want to reiterate my point here. Democracy is about preventing people with too much of power coming into concentration of power, because that essentially we have seen throughout history is problematic over a long period of time. And what happens with mass surveillance is that the government has way too much of power in its hands, which has a large potential for misuse. Isn't the problem democracy a self-checking system? That is essentially how idealistic democracies are supposed to be. So And elect mass another surveillance, party. and exactly. So the problem with mass surveillance is a lot of these phone tappings and a lot of these emails stuff which are being tapped into are not being done with a court order. That's an essential requirement when you do any kind of stuff, and that is The thing is, whenever you get a court order, like you're spying on, say, XYZ terrorists, then they come to know that there is people are spying on them. No, not necessarily, So if because they these know- court orders do not necessarily have to be in the public domain, so long as there is some sort of mechanism by which these. Okay, one more thing, Neil. Yeah. You're talking about court orders, right? See, that's not how it works, right? If you start taking court orders, you'll miss out on several instances. You'll just go into a particular set of instances out of a large set of instances. What you want to do, you want to cover the entire spectrum. No, And we it is un- not we- practically possible if you take a court order for every situation. Yeah, we understand that, but then to have like a global monitoring system which monitors billions of people's Okay, phone what is the records. problem? What is the problem? Yeah, the problem again is simply this, that any one government has too much of data which it can use to coerce and blackmail various people. The reason why this does not come out is because mass surveillance itself is a covert operation. Mass surveillance is not generally in the public domain. We get to know about these stuff when people like Edward Snowden or the whistleblowers come out with, which is very, very rare because they are under the Neil, Official Secrets just Act tell me, of various governments. Suppose the NSA continues to monitor like the internet traffic of each and every person in the world. What is there to lose? Like, you're just talking about power, but what will we lose? Yeah, so you lose your At privacy. least I won't die in a bomb blast. Yeah, but the lack or the reduction. See, the point is what this. do you understand by privacy? Yeah, so here's the thing, right? There's a difference between paranoia and adequate security measures. You can tell me that, all right, fine, India faces bombings. Does that mean we close down every mall because there's a threat to malls because of bombing? Does that mean we close down every malls? Does that mean we employ police round the clock? There is a distinction. There's a balancing act which you do between the rights and the protection of the people, right? And the governments have How to do do you this decide balancing the act. balancing act? Yeah, so the balancing act works where you decide to a certain extent where people as a group in general in a community, in general in a country, decide that fine, we are going to let certain acts get passed. Which is why after 2001, the bombing Patriot Act got passed, which is a very, very strict act which completely flouts all of your rights to various rights, your Miranda rights, if you're charged with terrorist act, if you're charged with Neil, acts of terrorism. So people choose to forego their right to counsel, choose to forego their Miranda rights because they accept that terrorism is a big issue, and therefore people can be arrested if it's a terrorist charge and not have legal counsel and not get that one phone call which is required. Such acts exist in India also. The AFSPA is also in contention, which is a different debate, but it is still in contention. See. There is this exchange. But what people have a problem with is the wide-scale surveillance of people in general, people who have absolutely no connection to terrorist activities whatsoever. What's the problem? People who are against mass surveillance, they keep on using this single word called privacy. No one's looking at your personal information. Yeah, that is something It's which all- you wait, that is wait. something which you It's do not all- know. It's all stored in a data. No one can look at so much data, dude. There's so much terabytes, So, okay, if petabytes, they cannot zettabytes look of data. into that data, so It's why to all- collect it? That's what I'm saying. It's all stored in a database. We apply various computer algorithms, and then people look at the suspicious Yeah, data okay. elements. I have one conversation over here, which was by Benny. He was NSA agent. So he talked to Daily Caller, and the conversation goes something like this.
Daily Caller. There has been some talk about the authorities having recording a phone call Tamilaran some Russian person had with his wife. There, that would be something before the bombing. It is talking about some Russian bombings in USA or something. And Benny says before the bombing, yes. Daily Caller. Then how would they have that audio? Benny says because the NSA recorded it. Because the NSA recorded it. Then Daily Caller says, but apparently the Russians tipped off the FBI, which then did a cursory interview and then cleared him. So how were they recording him? Benny, because the Russians gave a warning for him as a target. Once you're on the list, they start recording everything. And that's what I'm saying. So Daily Caller then says, so why didn't they prevent the bombing? Benny says, once you've recorded something, that doesn't mean that that has been transcribed. It depends on what they transcribe and what they do with the transcription. Daily Caller then. It seems logical to ask, what do we need all this data collection for when there is not following up obvious leads, such as intelligence agencies calling and saying you need to be aware of this particular terrorist? Then Benny says, it's sensible to ask, but exactly what they are doing. They are making themselves dysfunctional by collecting all this data. They've got so much collection capability, but they cannot do anything. Okay, let me respond to this. You actually just supported mass surveillance in the sense that they had data to stop a bombing, right? But what you just talked about was that you were saying that we had too much data, right? So if we have too much data, that means the thing is that we have so much data and we're preventing terrorist acts using that data. How was it prevented? See, every time a terrorist act is prevented, the public doesn't get to know, right? Every time an operation fails, you get to know. So you have no idea how many terrorist attacks have been prevented by the use of mass surveillance. Exchange of ideas. By accessing the data which we talk daily, as in on Facebook or whatever. So do you think that it can prevent terrorism? In the big picture, yes. But all these informations contain only 0.4 or even less than that % of the internet data. Or what they talk in is kind of known as the undernet, which has been mentioned in various books by security agencies. So what is your view on that? So shouldn't they try to focus on that undernet, not on the internet, which consists of most of the internet? See, enemies of the state, not all of them will be, conversing on the internet, right? Yeah, but mostly if I'm going to bomb someplace, I'm not going to talk it on Facebook. Yes, they do. You can find some dedicated terrorist websites on the internet. Yeah, so it's not Facebook, you mean to say? No, it's not Facebook. And would that be encrypted and stored as encrypted in a very... Saying is that there are some terrorist websites on the internet itself. And can you search it on Google? Yes, you can find them. See, understand this. Just because there is no information about wrongdoing doesn't mean wrongdoing in and of itself doesn't exist. Understand this. During World War II, no one had any idea that Jews were being killed in mass numbers in Nazi Germany till the time they did not lose the war. For 5 to 6 years, Jews were regularly killed in concentration camps. 6 million Jews got killed and no one in the West had a clue about it till the time they didn't actually go and sort of go into Germany and find and see those camps and then realize the horrors that were committed there. Understand this. Any government which has so much of power can essentially create a media blackout in today's age where absolutely no information about any wrongdoing will come out. And this is especially problematic because in the media, it is not known what kinds of acts are being committed. If you want to understand, you can look at various TV shows which give you a glimpse of what could possibly happen, and I think everyone would agree that it is wrong. When you look at the various movies, when you look at the Will Smith movie, Enemy of the State, and you could see what could happen, right? And we have seen various Western movies made by various Hollywood directors which have shown that how identities can be entirely wiped out and your existence can be completely wiped off the face of the earth. We are against anyone possessing this kind of power over the entire populace. We do not disagree. The government always had the power to wipe out an identity. No, it does not. It always had that Understand power. this. It might have that power, but at some point in past, it is not about power, and this is what democracy is about. Democracy is about how you can use that power, whether you are free to use that power. Irrespective of mass surveillance. Every government, understand this, every government has that power. Let's take the case of India. When one comes to the power, other is definitely completely out of power. It's a complete contrast balance. Yet they do not initiate action which will decimate the other party, because you might possess the power as a government, but there are checks and balances in democracy which prevent you from using that or misusing that power. So the problem with mass surveillance is not only does the government possess the power, which is something we accept that at some point they will, but the fact that because there is a complete media blackout regarding mass surveillance, because there is absolutely no system of checks and balance, they are free to misuse that power. A government in power can misuse it to coerce political opponents, can misuse it to coerce opposition. I'm not saying that they might be of different parties. I'm
I'm not telling you that. I'm telling you people are against anyone not only possessing such kind of power but fundamentally being allowed to misuse that power. You're considering mass surveillance as a threat to our democracy. Yes or no? Yes. Unrestricted, uncontrolled, yes. Isn't democracy a system that checks itself? Exactly. And it is not doing this. Suppose a government goes out of hand. We won't know that it's going out of hand. Is that what you're saying? Exactly. And random things will start occurring which will affect... Not things which will affect your life, but things which will affect the lives of people who are intrinsic to the process, and some things which you will not get to know about. So because how do you propose to put a check? I'm just asking for a basic philosophy. Exactly, right. So when someone has to, say, monitor a senator's house in the US, or someone has to monitor a politician, there are various court procedures which he or she has to go through. That is not the problem, because that information is not privy to the public. So the person who's being monitored does not know. If you start going for court permissions for everything. Court means there is a written record that you are putting this person under surveillance for so and so reasons. Here is the thing. You give your reasons. You give what led you to being suspicious of this person. You tell for how long you are going to monitor this person. That's fine. You tell to the level of monitoring. That's not what we were talking about, gathering data. The process you undergo after gathering data. Yeah, even data gathering. So how would you know that a person is doing a wrong act without getting data about them? Get that data is fun thing, but how much of data and who all data you want? You and me just differ on the level. I differ on the current level. You say that at certain future level, if the government completely monitors every act. I differ on the level in the sense that I'm not a policy maker, but my view, my opinion is that the government should have a right to analyze all the data that flows into a country and flows out of it, internet traffic, but it does not have a right to monitor people without court orders. Based on this data, if they have a legal basis to monitor a person, they should pursue that person. Otherwise, if they do not, but they have to have, authority over all the data that flows in and out of a country in order to decide whether they should monitor particular persons. That's my view. Because without that, you don't have a holistic picture of what's going on. You have no idea what's going on in certain places which you're not monitoring. You have to monitor them. In today's age, today's insecure world, where a single war can just finish off 2 countries or the whole world for that, you have to take some extreme measures. Fine, I mean, we fundamentally differ on that. I don't think we'll come to a conclusion, so I think, there is nothing left, I think, to stay in that. Now that we've had the debate, and now with that, I would like to end today's episode. I hope you guys had a nice time, and you guys can now make up your mind on where you stand on mass surveillance. Thank you for tuning into Vit Community Radio 90.8 FM. Listeners, thank you for tuning in. This is Anshuman Mishra and Milan Chennai signing off. Exchange of ideas. This is VIT Community Radio 90.8. தம்பி வா 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 அண்ணே வேலண்ணே யார கூப்பிட்டு இருக்க? அதுவா பாலு, அதோ தெரியுது பாரு மேகம், அததான் கூப்பிடுறேன். அட அண்ணே, எனக்கு வெளியில வேலை இருக்கு. இப்ப போய் மேகத்தை கூப்பிடுறேன்ற. மேகம் வந்தா தனியா வரும், கூடவே மழையில வரும். தம்பி பாலு, நான் யாரு? வேலு. வேலூர் வேலு. நான் ஒரு வேலை செஞ்சா அதுக்கு பின்னாடி 1000 அர்த்தம் இருக்கும். அப்படி என்ன அர்த்தம்னு இருக்கும் சொல்லுங்க கேப்பா. தம்பி, மழை நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஆனா அதே நேரத்துல மழை காலத்துல நாம சில விஷயங்களை கடைபிடிக்கிறது அதை விட முக்கியம். வேலண்ண, அப்படி என்னெல்லாம் செய்யணும் சொல்லுங்க கேப்போம். தம்பி பாலு, மழை காலத்துல நான் சொல்ற விஷயங்களை முக்கியமா கடைபிடிங்க. உங்க உடல்நிலைய நல்லா வச்சுக்கலாம். மழையில நடக்க கூடாது. அப்படியே மழையில நனைஞ்சா உடனே தலையை துவட்டணும். மழையில நனையும் போது சகதியில கால்பட்டா உடனே சோப்பு போட்டு கழுவணும். வெளியே போகும்போது குடை இல்லைன்னா ரெயின்கோட் போட்டுக்கிட்டு போகணும். கண்டிப்பாக மரத்துக்கு கீழே நிற்கவே கூடாது. நீங்கள் காரில் இல்லைன்னா பைக்கில் போகும்போது மெதுவாக போகணும். ஏன்னா பக்கத்தில் நடந்து போகிறவங்க மேலே தண்ணி தெரிக்கும்ல. சொல்லிட்டேல்லண்ணே, செஞ்சிருவோம். வேலூர் வேலு மழை காலத்துக்கு தயாரா இருக்காரு. நீங்க இது போல இன்னும் பல மழைக்கால தகவல்களுக்கு தொடர்ந்து கேளுங்க VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. VIT பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். பேனா மரங்கள். ஊரெங்கும் முளைத்து நாடெங்கும் வளர்ந்து உயரம் ஏற்றம் கொண்டன பேனா மரங்கள். பேனா மரங்களை நட்டு வளர்த்தவர்களும் நன்னீர் விட்டு தழைவித்தவர்களும்
அகரம் அறியாமல் அயர்ந்து உறங்கிவிட்டனர். பேனா மரங்களை நட்டு வளர்த்தவர்களும் நன்னீர் விட்டு தழைவித்தவர்களும் அகரம் அறியாமல் அயர்ந்து உறங்கிவிட்டனர். பேனா மரங்களின் கனிகள் அறிவு எனும் ஆடை உடுத்தி அந்திம காலத்தில் ஒளி தந்து இனித்தன. மரம் நட்டவனுக்கோ அகரம் தெரியாது, கனி கொண்டவனுக்கோ நட்டவனின் மனம் புரியாது. பிழைப்பு தேடி கனிகள் திரட்டியவன் வாழ்க்கை படிக்கட்டில் வேகமாய் ஏற நட்டவன் என்னும் நன்னீர் ஊற்றினான். பிழைப்பு தேடி கனிகள் திரட்டியவன் வாழ்க்கை படிக்கட்டில் வேகமாய் ஏற நட்டவன் என்னும் நன்னீர் ஊற்றினான். தலைமுறைகள் தாண்ட நன்னீர் மாறி பன்னீரானது. கனி கொண்டவன் பாதையில் வேர்கள் நின்றன. கனி கொண்டவன் பாதையில் வேர்கள் நின்றன. இரண்டாம் தலைமுறை கனி கொண்டான், இன்னும் நட்டான் பல மரங்களை. இரண்டாம் தலைமுறை கனி கொண்டான், இன்னும் நட்டான் பல பேனா மரங்களை. நடக்கும் வழிகளிலும் பேனா மரங்கள், உழும் நிலம் எங்கும் பேனா மரங்கள். பாறையிலும் பல்கி பெருகின பேனா மரங்கள். பாரபட்சமின்றி பாரெங்கும் பேனா மரங்கள். உரமிட்டு ஊன்றி நட்டு கனி தின்னும் காலம் கடக்க பழுத்து தொங்கும் பேனா மரக்கனிகள். உரமிட்டு ஊன்றி நட்டு கனி தின்னும் காலம் கடக்க பழுத்து தொங்கும் பேனா மரக்கனிகள். காடு கழனி கண்டு பாறை அடித்து நொறுக்கி. காடு கழனி கண்டு பாறை அடித்து நொறுக்கி உடல் உழைப்பின் உச்சம் தொட்ட முதல் தலைமுறைக்காரன் ரகசியமாய் தோண்டிய புதையல் பேனா மர விதைகள். உடல் உழைப்பின் உச்சம் தொட்ட முதல் தலைமுறைக்காரன் ரகசியமாய் தோண்டிய புதையல் பேனா மர விதைகள். விதைவித்தவன் விரும்பி உண்ணாது அமுதாய் அளித்தான் அடுத்த தலைமுறைக்காரனுக்கு. அன்பாய் புசித்து அளவாய் ரசித்து 1000 ஆண்டுகள் அரவமின்றி வளர்ந்தது அந்த ஆக்ரோஷம். அன்பாய் புசித்து அளவாய் ரசித்து 1000 ஆண்டுகள் அரவமின்றி வளர்ந்தது அந்த ஆக்ரோஷம். புதையல் உதிர்த்த மரங்கள் உதிர்த்தன தன் மழலைகளை. மூன்றாம் தலைமுறைக்காரன் முளைக்கையில் முளைத்தது ஆக்ரோஷத்தின் ஆடம்பரம். சொகுசாய் நின்றான், நடந்தான். கால்கள் வலிக்க பேனா மரக் கனிகள் கொண்டு எந்திரங்கள் செய்வித்தான். மூன்றாம் தலைமுறைக்காரன் முளைக்கையில் முளைத்தது ஆக்ரோஷத்தின் ஆடம்பரம். சொகுசாய் நின்றான், நடந்தான். சொகுசாய் நின்றான், நடந்தான். கால்கள் வலிக்க பேனா மரக் கனிகள் கொண்டு எந்திரங்கள் செய்வித்தான். முதல் தலைமுறையின் உழைப்பு எனும் உண்மையை பொய்வித்தான், பொய்ப்பித்தான். முதல் தலைமுறையின் உழைப்பு எனும் உண்மையை பொய்வித்தான், பொய்ப்பித்தான். இன்னும் 2 தலைமுறைகள் தாவ காடு கழனி காணாமல் போக அன்பாய் புசித்தவன் அதிகாரமாய் கை வைத்தான் பேனா மரக் கனிகள் மீது. இன்னும் 2 தலைமுறைகள் தாவ காடு கழனி காணாமல் போக அன்பாய் புசித்தவன் அதிகாரமாய் கை வைத்தான் பேனா மரக் கனிகள் மீது. பேனா மரக் கனிகள் கோபம் கொள்ள காலம் வெகு தூரமில்லை, புதையல் பெட்டியில் விதைகள் மீதமில்லை. பேனா மரக்கனிகள் கோபம் கொள்ள காலம் வெகு தூரமில்லை, புதையல் பெட்டியில் விதைகள் மீதமில்லை. பேனா மர விதைகளில் இன்று வீரியமில்லை. பேனா மரங்கள். நேயர்கள் கேட்டது VIT பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். It's time to pick some words in glossary box with Miss Sahitya and VIT Community Radio 90.8. Orange, HARANGUE.
A loud speech in which one blames the other or tries to convince others of his or her opinion. Synonym of the word harangue is criticism, screed. Antonym of the word harangue is silence, praise. And to use it in a sentence format, the professor delivered a long harangue to the students. To pick more words from Glossary Box, stay tuned to Vit Community Radio 90.8. Welcome to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio 90.8 FM. Interesting innovations, technological inventions, technical presentations, inspiring impressions, philosophical thoughts, lingual leaps, artistic amusements, and lecture formats delivered by eminent professors, researchers, and innovators from various fields. Let the talks touch your thoughts with our noble notions. In today's Noble Lectures, we are going to listen to the short lecture on rainwater conservation delivered by Professor Arun Kumar, VIT University. Today I am going to speak on the topic rainwater harvesting. What is rainwater harvesting? Rainwater harvesting is a technique used for collecting, storing, and using for landscape irrigation and other uses. The rainwater is collected from various hard surfaces such as rooftops and other types of man-made above-ground hard surfaces. This is an ancient practice which is currently growing in popularity throughout our communities due to interest in reducing the consumption of potable water. Why do we harvest rainwater? This is perhaps one of the most frequently asked questions as to why one should harvest rainwater. There are many reasons, but following are the important ones. To arrest the groundwater decline and augment groundwater table, to beneficiate water quality in aquifers, to conserve surface water runoff during monsoon, to reduce the soil erosion. Who can harvest the rainwater and from where they can do this? People who are planning for construction of houses, modification of houses and existing houses, etc. From rooftop of government buildings, institutions, hospitals, hotels, shopping malls, etc. From the rooftops and open areas, farmlands, public parks, playgrounds, etc. Paved and unpaved areas of layout city, town and villages. What are the basic components in rainwater harvesting? Rainwater system comes in all shapes and sizes, from simple catchment system under a downspout to large above and underground systems with complex filtration systems that can store thousands of gallons of water. Most rainwater collection systems are comprised of the following components. The first one is called as the catchment surface. Rooftops or other raised solid surface. The best catchment system have hard, smooth surfaces such as metal roofs or concrete areas. The amount of water harvested depends on the quality and quantity of rainfall and the size of the surface and the slope of the catchment area. Gutters and downspouts, also known as the distribution systems that channel the water from the catchment area to a holding container such as barrel, cistern, planted area, etc. Leaf screens, a screen that removes or catches debris. Roof washers, a device that diverts the first flush of rain before it enters the storage tank. Most rainwater suppliers recommend that the first flush of water is diverted to an outside area of the storage system, since the catchment surface may accumulate bird droppings, debris, and other pollution. Storage tanks. In general, the storage tank is the most expensive component of a rainwater harvesting system. There are numerous types and styles of storage tanks available. Storage can be above ground or underground. In general, the storage tank is the most expensive component of a rainwater harvesting system. There are numerous types and styles of storage tanks available. Storage can be above ground or underground. Storage containers can be made from galvanized steel, wood, concrete, clay, plastic, fiberglass, polyethylene, masonry, etc. Examples of above ground storage include cisterns, barrels, tanks, garage cans, above ground swimming pools, etc. Storage tank prices vary based on the different variables such as size, material, and complexity. To exhibit the growth of algae, storage tank should be opaque and preferably placed away from the direct sunlight. The tank should also be placed close to the area of use and supply line to reduce the distance over which the water is delivered.
Also consider the placing the storage at an elevated area to take the advantage of gravity flow. The tank should be always placed on a stable and level area to prevent it from learning and possibly collapsing. Delivery systems. Gravity fed or pumped to the landscape or other end use areas. What are the advantages of rainwater harvesting? It makes use of the natural resources and reduces flooding, stormwater, runoff, erosion and contamination of surface water with pesticides, sediments, metals and fertilizers. It reduces the need for imported water, excellent source of water for landscape irrigation with no chemicals such as fluoride and chlorine and no dissolved salts and minerals from the soil. Home systems can be relatively simple to install and operate, which may reduce your water bill. Promotes both water and energy conservation. No filtration system required for landscape irrigation. What are the safety considerations to be made in this rainwater harvesting? Please make sure that children and pets do not climb on the storage systems as they may accidentally fall into the storage tank. Storage tank should have locking lids and bars that keep the children and pets out. What is the effectiveness in this technology? The feasibility of rainwater harvesting in a particular locality is highly dependent upon the amount and intensity of rainfall. Basically, we know that the rainfall is unevenly distributed throughout the year and the rainfall collection methods can serve as the only supplement source of household water. The viability of rainwater harvesting system is also a function of the quantity and quality of water available from other sources, household size and budget available. Likewise, the cost of physical and environmental degradation associated with the development of available alternative sources should be calculated and added to the economic analysis. Thank you. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Next, we are going to listen to the short lecture on traffic accident delivered by Professor Jagdish, VIT University. Road accidents in Tamil Nadu and steps to mitigate it. Road accidents are very common all over the world, but the quantum of jump in the road accidents in India nowadays is very high. Therefore, every citizen should know how much the road accidents was increased for the past 15 years and what are the reasons how to mitigate it. If you see the National Crime Records Bureau in 2003, the number of persons lost their life is 1,39,091 persons in 4,40,042 accidents. Out of that total number of accidents, it is unfortunate to say Tamil Nadu has ranked first. It is not only ranked 2013, for the past 10 years, the number of accidents and also the deaths in Tamil Nadu is highest. If you see in 2013, Tamil Nadu, the total number of accidents 67,757 and number of deaths 16,175. Its share with the national data is 15.4%. Uttar Pradesh ranked second with 24,478 deaths with 15,109. And Andhra Pradesh ranked third with 39,344 accidents with 14,966 deaths. And fourth, Maharashtra with 45,247 accidents with 13,936 deaths. In the total number of accidents, the maximum vehicles, the type of vehicle contributed for the accident is two-wheelers, followed by heavy vehicle, lorries. This is regarding the national statistics in 2013. Coming to Tamil Nadu, if you see for the past 20 years, the total number of fatal accidents increased by 122%. That is, it is in 1993 6,528. Now it was increased to 14,504. The number of people killed in the fatal accident was increased by 112%. That is 7,349 in 1993 to 15,563 in 2013. Similarly, grievous injuries has increased by 33%
and number of persons injured is increased by 28%, and minor injuries are increased by 146%, and number of persons involved is increased by 154%. If you see overall total number of accidents Tamil Nadu, it was increased by 90%, and the total number of persons involved in the accident increased by 130%. This is the statistical scenario of accidents. If you see in Chennai city, especially the fatal accidents rate was increased by 116% for the past 16 years, and the number of persons killed by 72%, and total number of accidents also increased by 87%, and total number of persons involved increased by 77%. The number of accidents are based on vehicles, type of vehicles. If you see the total various types of vehicles, two-wheelers caused major number of accidents, followed by light vehicles, car, jeep, taxi, and truck and lorry, then finally buses. This is the scenario of the vehicles caused the accident. This shows that two-wheelers, because two-wheelers are increased enormously, therefore it is one of the major source of causing accidents. And if you see the data, government vehicles and private buses, government vehicles are causing more accidents compared with the private vehicles. The reason may be because the government using all the old buses and old accessories compared with the private buses. This may be one of the reason for causing more number of government buses involved in accidents. If you see the type of road causing the accidents, the roads are broadly classified: national highway, state highway, other districts roads, and village roads. And generally the national highway contributing more for the fatal accidents, followed by the state highway and other district roads and village roads. Then number of accidents according to the causes. If you see the various reasons for causing these accidents: fault of driver, fault of passenger, fault of pedestrian, fault of mechanical defects, bad roads and bad weather, etc. Out of all these reasons, fault of driver alone causing 98% of the accidents. Therefore, the accidents are mainly due to the fault of drivers. Then, if you see all these statistics, then the drivers are the main contributor for the road accidents. We will see what are the reasons generally for the accidents. The most of the reasons very common. One is overspeeding. Nowadays, we are seeing many vehicles are very high speed with light weight, not following traffic rules and regulations. Many, because the vehicles are increased enormously, but traffic rules and regulation violation also increased many places. This is also one of the causes for occurring accidents. Drinking and driving, because the increasing our living standards, and due to urbanization, we will get liquor everywhere along the highways and everywhere in the cities as well as in towns. Therefore, many people are driving after taking alcohol. Underage vehicle driving. Underage vehicle driving is because these people are not sufficiently matured. Even though they can able to drive it, they don't know the traffic rules and what is the importance of traffic rules. They may not follow the traffic rules properly. Due to that, accidents are occurring. Next, using of mobile phones. Due to increase in the technology, everyone having the mobile phone. While driving in a car, while driving in a two-wheelers, people are using extensively the mobile phones. This is one of the major reasons for causing many accidents. Finally, illiterate. India is not completely literate. Therefore, due to increasing the lifestyle, due to urbanization, everybody can able to offer a minimum two-wheelers. Therefore, due to illiterate also contributing to some extent to the accidents. Finally, you can say corruption in RTO office while issuing driving license. These also, if you don't give after proper checking driving license, this also causes major accidents, especially in the case of heavy vehicles. Now, we saw the statistics and major causes. Now, what are the measures we have to take it? One is road safety policy. The road safety policy has to change time to time, because due to urbanization, due to increasing the living standards, the number of vehicles are increased. Therefore, accordingly, the roads, standards of the roads, and also the signaling system, and also post-accidental measures, all these things should have a
proper policy with updated with the latest technology in order to prevent the accidents. Road Safety Council. Road Safety Council, generally a group of higher officials under the Honorable Transport Minister under every state government will be functioning. These administrative people has to take proper safety rules and regulations. They have to implement it time to time. Road Safety Fund. Because due to increasing the enormous vehicular traffic, road safety fund is very important. We have to repair and rehabilitate the roads time to time. Because of increasing the number of vehicles and the total tonnage of the vehicles, roads are damaging very frequently. Hence, we have to allocate a road safety fund to repair and rehabilitate the roads frequently. Road safety measures. This is again divided into preventive measures, surveillance and detection, and enforcement measures. Preventive measures is generally wearing the helmet during driving in the two-wheelers and maintaining the speed. This way, you can, by following the proper traffic rules, you can prevent the accident itself. Surveillance and detection. Wherever there is a junctions are there, you can put important places, you can put the cameras and you can track the details so that the person who is not following the rules can be detected, can be penalized properly. Enforcement measures. Those who are violating the traffic rules, those who are riding the vehicles with a higher speed should be punished properly. There should not be any discrimination between the rich and poor. Everybody should be same under the law. Road Safety Week should be every month. They have to conduct in order to increase the awareness of the masses. Masses can easily catch when you conduct the dramas or when you conduct through radio, through TV. If you conduct this Road Safety Week regularly, then the masses will know what are the things they have to follow and what are the reasons, and all these things will be acquainted. Interdepartmental team to study the fatal accidents. This problem is very common in India. There is one place road is laying, and the same place one more department is constructing the bridges and one more department is laying the optical fiber cable. Therefore, should be a proper coordination between all the departments in order to avoid the accidents. If there is no proper coordination between the departments, if they do their job independently, there is a major cause of accidents. This is one of the reason contributing for accidents in India. Air quality measurements. Because due to urbanization, due to industrialization, the air quality is changed a lot. Due to that, the vision will be affected and the eyes will be irritated. Therefore, time to time, we have to check the air quality, and we have to take proper measures in order to avoid the accident. Emergency accidental relief centers. These relief centers are already existing on national highways, but it should be extended to state highways and major district roads also. Because after the post-accident, how to protect the person, this is very, very important, and you have to give care and proper support to reach the hospital to protect his life. Compensation to road accidents. There is a compensation for road accidents, but it should be increased so that the person who suffered from the road accidents of no mistake should be compensated properly. Rewarding drivers with zero accident record. Those drivers who are driving heavy vehicles like trucks and buses, both private and government sector, with zero accidental record should be rewarded and should be given a proper encouragement so that we can reduce the accidents. If you see the overall the statistics, how much it was increased and what are the causes and what are the measures we should take. If you have awareness of all the three things, then you can avoid the accidents, maximum extent, and we will be safe. We can keep others also safe with happy driving. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Next, we are going to listen to the short lecture on Global Climate Change, delivered by Professor Srinivasan, VIT University. Today you are going to listen some of important facts on global climate change.
One of the biggest problems facing the world today is global warming. Many scientists believe that our production of carbon dioxide and other greenhouse gases is having heating effect on atmosphere, and this could be very dangerous for human life as well as other plants and animals in this globe. This short speech will examine the problem global warming and suggest some ways of solving this problem. Global warming is increase in the world's temperature and changes in the world's climate caused by carbon dioxide from our cars, factories and power plants. Many scientists believe that world is getting warmer and this will affect our oceans, weather and agriculture. Some even believe that countries and cities near the coast will disappear as sea level rise. This could result in the flooding of low-lying coastal areas and cities such as Egypt, Netherlands and Bangladesh in Southeast Asia. Rising sea levels will cause flooding and increase standing water, which can serve as breeding grounds for malaria and other parasites. Even though climate change is partially caused by the natural cycles of air, humans are still major part of it. Greenhouse gases such as carbon dioxide absorbs and emit heat in the atmosphere, keeping earth warm enough to support life. However, human activities such as burning fossil fuels and are adding large amounts of greenhouse gases to the atmosphere. More greenhouse gases mean that more heat is being held in the atmosphere, which in turn makes temperature higher. In the future, climate change will affect people worldwide. To start with, there will be increased health risk. Rising temperature will cause longer and more common heat waves, which result in more heat-related injuries and deaths. Flood will also increase coastal erosion and destroy people's homes. Thousands of people will be displaced and coastal erosion will accelerate. Additionally, higher temperature will cause problems. Longer and more intense heat waves will cause heat-related injuries. Fresh water availability worldwide is dwindling due to higher evaporation rates, which means that planet is losing a vital resource. By the middle of the 21st century, water supplies in the already dry regions are estimated to decrease by 10 to 30%. Food supplies are also at risk as it is harder to grow crops in environmental condition altered by climate change. According to EPA, American corn production could be reduced by 10 to 30% if the temperature rises 3.6 degrees Fahrenheit. Measures to stop climate change need to be taken now because we will experience its effects during our lifetime. Since it has not affected us very much yet, not very many people are aware of it. We need to raise awareness now because once we see its effects, it will be too late. We still have time. Despite the fact that climate change is progressing, there are still ways that can be slowed down. To start with, we should work to raise awareness about global warming and what people can do to help. Most people know about climate change, but they do not realize what will happen if nothing is done. They also may not realize that they can make a difference by doing little things like recycling. In addition, the government should offer tax benefits for people who use clean energy and green energy. Fossil fuels such as oil and coal are the largest sources of carbon emission, and phasing them out would significantly reduce the human impact on the environment. Offering tax benefits promote use of clean energy among the society. Some countries might even disappear completely. Another problem caused by global warming is changes in weather patterns. Many areas of the world are experiencing increased hurricanes, floods, storms, and other unusual weather conditions. The problem associated with global warming is the effect on animals. Fish population could be affected, while some insect which spread disease might become more common. There are several things we can do to solve the problem global warming. One solution is stop producing CO2. We can do this by switching from oil, coal and gas to renewable energy. Another solution to plant more trees. Trees absorb carbon dioxide and produce oxygen, which is not a greenhouse gas. Using less energy and to recycle more products, generating electricity is one of the main sources of carbon dioxide. If we use less electricity, we will produce less CO2. In conclusion, if we make small changes now, the way we live, we can avoid huge changes in the future. Scientists, governments, and individuals must work together to overcome this threat. Thank you. I hope this lecture touched your thoughts with a noble notion.
Tune into the Noble Lecture series of VIT Community Radio for another Noble talk from eminent professors, researchers, and innovators from different fields. You are listening to VIT Community Radio 90.8 FM. Let the talks touch your thoughts with our noble notions. ஹாய் குட்டீஸ், இது விஐடி பண்பலை 90.8. விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் கதை கேளு கதை கேளு. சின்ன கதை சொல்லி பெரிய கருத்தை சொல்ல வந்திருக்கோம் நான் உங்கள் லீஷு. ஒரு வீட்ல செல்லமா ஒரு நாய் வளர்த்துட்டு வந்தாங்க. அந்த வீட்ல இருக்கிறவங்க பாசமா அன்பா அது கூட விளையாடுவாங்க. அவங்க சாப்பிடுற சாப்பாட்டையே அதுக்கும் கொடுப்பாங்க. அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த நாய் வீட்டு வாசல்ல உக்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு காக்கா பறந்து வந்து அந்த வீட்டு கேட் மேல உக்காந்துச்சு. அத பார்க்கவே ரொம்ப வருத்தமா சோகமா இருந்துச்சு. காக்காவை பார்த்த அந்த நாய் காக்கா கிட்ட போய், காக்கா காக்கா ஏன் இவ்ளோ சோகமா இருக்கன்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த காக்கா சொல்லிச்சான், உனக்கு என்ன, வீட்டுல உட்காந்துட்டு வீட்டு சாப்பாட சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியா இருக்க, மனுஷங்களோட நல்லா ஓடி ஆடி விளையாடுற. ஆனா என்ன சொல்லு, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நான் கோவமா இருக்கேன், என்கிட்ட பேசாத போன்னு சொல்லிச்சான். கோவமா இருக்கியா? ஏன் கோவம்? யார் மேல கோவமா இருக்கன்னு கேட்ட நாய்கிட்ட, வேற யார் மேல, எல்லாம் இந்த மனுஷங்க மேலதான். அவங்க அப்படி என்ன செஞ்சுட்டாங்க, ஏன் இவ்ளோ கோவமா இருக்க அப்படின்னு கேட்ட நாய்கிட்ட, அவங்க நாய், புறா, கிளின்னு எல்லாத்தையும் வீட்டுல செல்ல பிராணிகளா வளர்க்கறாங்க. ஆனா எங்களை பார்த்தா மட்டும் துரத்தி விடுறாங்க. இன்னும் சொல்ல போனா எங்க கிட்ட இருந்துதான் நிறைய நல்ல விஷயங்களை கத்துக்கிறாங்க. இருந்தாலும் எங்களை பார்த்தாலே அவங்களுக்கு வெறுப்பா இருக்கு. உங்ககிட்ட இருந்து நல்ல விஷயங்கள் கத்துக்கிறாங்களா? அது என்னலாம் அப்படின்னு கேட்ட நாய்கிட்ட, எங்க கிட்ட இருந்துதான் வீடு கட்ட, இருக்கிற உணவை பகிர்ந்து சாப்பிட கத்துக்கிட்டாங்க. இப்படி எவ்வளவோ நல்ல விஷயங்கள் எங்க கிட்ட இருந்து கத்துக்கிறாங்க. ஆனாலும் எங்களை பார்த்தா விரட்டி விடுறாங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டுச்சு. அதுக்கு அந்த நாய் சொல்லிச்சான், உங்ககிட்ட எவ்வளவுதான் நல்ல விஷயம் இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு சில குறைகள் இருக்குன்னு சொல்லிச்சு. எங்க கிட்ட குறையா? நாங்க யாரையும் எதுவும் செய்யறது இல்லையே, எங்க கிட்ட என்ன குறைன்னு கேட்டதுக்கு, உங்ககிட்ட எவ்வளவுதான் நல்ல பழக்கங்கள் இருந்தாலும் நீங்க திருடுறீங்க, ஏமாத்துறீங்க, அதனாலதான் அவங்க உங்களை அப்படி நடத்துறாங்கன்னு சொல்லிச்சான். அதுக்கு காக்கா, ரெண்டே 2 கெட்ட பழக்கம் தானே, அதுக்கு ஏன் ஒரேடியா ஒதுக்கணும்னு கேட்டதுக்கு, அடக்காகமே, மனுஷங்களோட குணத்தை பத்தியே உனக்கு தெரியல. அவங்க எப்பவுமே அப்படிதான், ஒருத்தர்கிட்ட இருக்கிற 1000 நல்ல விஷயங்களை விட்டுடுவாங்க. ஆனா 1-2 தப்புகளை தான் பெருசா பாப்பாங்க. இந்த கதையில இருந்து லீஷு என்ன சொல்ல வரான்னு தானே கேக்குறீங்க? நாம எப்பவுமே மத்தவங்க கிட்ட இருக்கிற குறைகளை மட்டும் பார்க்காம அவங்க கிட்ட இருக்கிற நிறைகளையும் பார்க்கணும். தப்பு பண்ணாதவங்க யாருமே இல்ல, அதுக்காக அவங்க தப்பு பண்ணவங்கன்னு முடிவு பண்ணி ஒதுக்க கூடாது. எந்த ஒரு விஷயத்திலயும் நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கும். நாம நமக்கு தேவையான நல்லது மட்டும் எடுத்துப்போம். இதே மாதிரி இன்னொரு கதையோடையும் கருத்தோடையும் அடுத்த கதை கேளு நிகழ்ச்சியில சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லீஷு. பாய் குட்டீஸ். தம்பி வா 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 வா. அண்ணே வேலண்ணே, யார கூப்பிட்டு இருக்க? அதுவா பாலு, அதோ தெரியுது பாரு மேகம், அததான் கூப்பிடுறேன். அட அண்ணே, எனக்கு வெளியில வேலை இருக்கு, இப்ப போய் மேகத்தை கூப்பிடுறேன்ற. மேகம் வந்தா தனியா வரும், கூடவே மழையில வரும். தம்பி பாலு, நான் யாரு? வேலு. வேலூர் வேலு. நான் ஒரு வேலை செஞ்சா அதுக்கு பின்னாடி 1000 அர்த்தம் இருக்கும். அப்படி என்ன அர்த்தம்னு இருக்கும் சொல்லுங்க கேப்பா. தம்பி, மழை நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஆனா அதே நேரத்துல மழை காலத்துல நாம சில விஷயங்களை கடைபிடிக்கிறது அதை விட முக்கியம். வேலண்ண, அப்படி என்னெல்லாம் செய்யணும் சொல்லுங்க கேப்போம். தம்பி பாலு, மழை காலத்துல நான் சொல்ற விஷயங்களை முக்கியமா கடைபிடிங்க. உங்க உடல்நிலைய நல்லா வச்சுக்கலாம். மழையில நடக்க கூடாது. அப்படியே மழையில நனைஞ்சா உடனே தலையை ஓட்டணும். மழையில நனையும் போது சகதியில கால்பட்டா உடனே சோப்பு போட்டு கழுவணும். வெளியே போகும்போது குடை இல்லைன்னா ரெயின் கோட் போட்டுக்கிட்டு போகணும். கண்டிப்பா மரத்துக்கு கீழே நிற்கவே கூடாது.
நீங்க கார்ல இல்லைன்னா பைக்ல போகும்போது மெதுவா போகணும். ஏன்னா பக்கத்துல நடந்து போறவங்க மேல தண்ணி தெறிக்கும்ல. சொல்லிட்டேல்லண்ணே, செஞ்சிருவோம். வேலூர் வேலு மழை காலத்துக்கு தயாரா இருக்காரு. நீங்க இது போல இன்னும் பல மழைக்கால தகவல்களுக்கு தொடர்ந்து கேளுங்க விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. It's time to pick some words in glossary box with Miss Sahitya and Vit Community Radio 90.8. Notorious. N-O-T-O-R-I-O-U-S. Famous for something bad, and it originated from the French word notoire. Synonym of the word notorious is infamous, ill-famed. Antonym of the word notorious is famous. And to use it in a sentence format, Tinku is a very notorious child. To pick more words from glossary box, stay tuned to Vit Community Radio 90.8. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம், வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. இன்றைய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் நகராட்சி நடுநிலைப்பள்ளி காகிதப்பற்றை மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாரதியார் பாடல் பாட வருகிறார் பவித்ரா. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் வசந்த். Tinkle, tinkle, little star, how I wonder what you are. Up above the earth so high, like a diamond in the sky. Up a little, jump a little, 1, 2, 3. Run a little, skip a little, tap one knee. Bend a little, stitch a little, tap one knee. Bend a little, stitch a little, tap. Naduware, nan a little, stip a little, leave you away. Chubby cheese, dimple chin, rosy lip, teeth thin, curly hair, very fat, eyes are blue, lovely too. Teacher's pay, easier to, yes, yes, yes. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உரை நிகழ்த்த வருகிறார் ஸ்ரீதர். My ambition is become a scientist because I like Dr. APJ Abdul Kalam. I want to talk about Dr. APJ Abdul Kalam. My role model was Dr. APJ Abdul Kalam. He was born in Rameswaram. He is from poor family.
He studied in government school. He has written many books about science. He was a great scientist. He was a president of our country. We must keep him as a role model and we must follow his rules. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக விடுகதை கூற வருகிறார்கள் வர்ஷினி மற்றும் லீலாவதி. கை ஒன்று பிடிக்க முடியாது, கால் ஒன்று நடக்க முடியாது, அது என்ன? நாற்காலி. படுத்து உறங்காத மிருகம், பந்தயத்தில் ஓட்டம் அதிகம், அது என்ன? குதிரை. சீப்புன்று தலை வார முடியாது, பூ ஒன்று மாலை கட்ட உதவாது, அது என்ன? வாழைப்பூ வாழைசி. ஒற்றை காது உதியவன், ஒல்லியான மனிதன், ஓடி ஓடி இணைப்பான், அவன் யார்? ஊசி. ஆகாயத்து நீர் கொட்டும் போது ஆலை காக்க மலர்வான், அவன் யார்? குடை. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரை நிகழ்த்த வருகிறார் லக்ஷ்யா. I am a postman. I bring letters. I go to each house to deliver letters. I work from morning till evening. People wait for me. Thank you. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. வானொலி ஒலித்திடுதே, மனிதத்தை வளர்த்திடுதே, சமுதாயத்தை நலமாய் மாற்றிடுதே, செவிகளை வருடுதே, கவிதைகள் வார்த்திடுதே, பண்பலைகளின் பயன்களை பரவிடுதே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக குழு பாடலை பாட வருகிறார்கள் லக்ஷ்யா, வர்ஷினி, ராணி, லீலாவதி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக அறம் செய்ய விரும்பு என்ற உரையாடலை வழங்க இருக்கிறார்கள் வரலட்சுமி, ஹேமலதா, சேகர், ராணி. இன்னைக்கு எனக்கு பிடிச்ச தோசை தானே. இல்லை பூஜா, எனக்கு உன் தம்பிக்கு பிடிச்ச இட்லி தான் செஞ்சுக்கிறேன். நாளைக்கு உனக்கு பிடிச்ச தோசை செய்தேன். இட்டாலி தான் காலி நல்லவங்க என்ற எங்கள் டீச்சர் சொல்லியிருக்காங்கம்மா. வெரி குட் பூஜா. ஸ்கூல் டைம் ரெடியா? சரிம்மா, நான் ரெடி ஆகிட்டேன். பூஜா ஸ்கூல் எதுக்குமா அபிஷேகத்துக்கா? ஆமாம் பூஜா,
ஸ்கூல்லேருந்து வந்துட்டேன். பாப்புஜி ஸ்கூல்லேருந்து வந்துட்டியா? வந்துட்டேன். நான் பால் பாக்கெட் கொடுத்தேன், பிள்ளைக்குள்ள எடுத்து கொடுத்துட்டியா பூஜா? இல்லைம்மா, நான் ஒரு பையன் கண்ணு தெரியாது இருந்தேன், அதனால அவனுக்கு கொடுத்துட்டேன். நல்லது பூஜா, கண்ணு தெரியாது கொடுத்தா கடல் கொடுக்கணும். நீ அதான் செஞ்சல. அத்தான் உன் பையன் ஆயம் சரியா இது பண்ணிக்கிறாங்க. நீ அதான் செஞ்சல. இது மட்டும் இல்லை, எனக்கு இன்னும் நிறைய தெரியும், சொல்கிறேன். அரண் செயலிருந்து ஆறுவது சினம், இயல்வது கரவில், ஈவது விளக்கில், உடையது விளம்பில், ஊக்கமது கைவிடு, என்னெழுத்து இகழு, ஏழ்வது இகழ்ச்சி, ஐயம் விட்டு ஊர், ஒப்புரவு ஒழுகு, ஓடுவது ஒளியில், அவ்வியம் பேசு. வெரி குட், நல்லா சொல்லி. கை கால் கழிட்டு வா, காப்பி குடிக்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூங்காவில் பூக்கள் என்ற கதையை கூற வருகிறார் சரஸ்வதி. ஒரு கதை சொல்ல போகிறேன். பூக்கள் என்றால் நந்தனுக்கு கொல்லாசை. எங்கு பூக்களை பார்த்தாலும் பறித்து எடுத்து வந்து ரசித்து ரசித்து பார்ப்பார். அன்று அவர் பாட்டியுடன் பூங்காவிற்கு சென்றார். பூங்காவை பார்த்ததும் நந்தனுக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. பூங்கா முழுவதும் வண்ண வண்ண பூக்கள். ஆசையோடு பறிக்க சென்றார். ஆனால் பூங்காவின் காவலர் பறிக்க விடவில்லை. பூங்காவை விட்டு வெளியேறும் போது அவர் பார்க்காத நேரத்தில் படபடவென கை நிறைய பூக்களை பறித்து விட்டார். ஒரே ஓட்டமாக பாட்டியிடம் ஓடினார். பூக்களை பார்த்ததும் பாட்டி நந்தனிடம் மீண்டும் பூக்கள் இருந்த செடிகளை பார்க்க சொன்னார். பூக்களை பறித்த செடிகளை போய் பார்த்தார். செடிகள் வெறுமையாக இருந்தன. இவ்வளவு நேரம் நம் பார்த்து மகிழ்ந்த செடிகளா இவை? இப்படி ஆகிவிட்டது என வருத்தப்பட்டார். நீ பூங்காவில் பூக்களை பறிப்பதில்லை என முடிவு செய்தார். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சூரிய குடும்பத்தை பற்றி விளக்க வருகிறார்கள் தமிழரசன், துர்காதேவி, பிரேமலதா, சங்கரி, ஜே சரண்யா, டி சரண்யா, சுஷ்மிதா, லியா, ரகுராம். நான் இல்லை என்றால் உலகில் உள்ள யாவரும் வாழ முடியாது. உலகில் உள்ள அனைவருக்கும் வெப்பம் வெளிச்சம் தரும். நான் தான் சூரியன். என்னை சுற்றி 8 கோள்கள் உள்ளன. எங்களை சூரிய குடும்பம் என்று கூறுவார்கள். என்னுடைய ஈர்ப்பு விசை காரணமாக கோள்கள் அதன் சுற்றுப்பாதையில் நிலையாக சுற்றுகின்றன. 8 கோள்களும் தங்களை பற்றி உங்களுக்கு கூறுவார்கள். நான் தான் முதல் கோள். என் பெயர் புதன். சூரிய குடும்பத்தின் மிக சிறிய கோள். நான் சூரியனுக்கும் மிக அருகில் உள்ள முதல் கோளும் நான். சூரியனை அதிவேகமாக சுற்றி வரும் கோளும் நான் தான். நான் சூரியனை ஒரு முறை சுற்றி வர 88 நாள்கள் ஆகிறது. வெள்ளி சூரிய குடும்பத்தின் 2வது கோள். நான். என் பெயர் வெள்ளி. சூரியனை கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றி வருவேன். பூமிக்கு மிக அருகில் இருப்பேன். குறிப்பிட்ட மாதங்களில் அதிகாலையிலும் குறிப்பிட்ட மாதங்களில் மாலை நேரத்திலும் கீழ்வானில் பிரகாசமாக தெரிவேன். என்னை விடிவெளி என்றும் மாலை நட்சத்திரம் என்றும் அழைப்பார்கள். நிலாவிற்கு அடுத்தபடியாக நான் தான் பிரகாசமாக தெரிவேன். பூமி உயிரினங்கள் வாழ்வதற்கு இடமளிக்கும் 3வது கோள். நான் தான். என் பெயர் பூமி. என்னுடைய மொத்த மேற்பரப்பில் 71%, நீரும் 29%, நிலமும் காணப்படுகிறது. நான் சூரியனிடமிருந்து அதிக தொலைவில் இல்லாமலும் மிக அருகில் இல்லாமலும் அமைந்துள்ளேன். சரியான தொலைவில் அமைந்துள்ளேன். நான் உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற நிலம், நீர், காற்று மற்றும் சரியான வெப்பநிலை ஆகியவற்றை அளிக்கின்றேன். ஆகையால் என்னை உயிர்கோளம் என்று அழைக்கிறார்கள். நான் தான் செவ்வாய். சூரிய குடும்பத்தின் 4வது கோள்.
என் பெயர் செவ்வாய். இரும்பு தாதுக்களும் புழுதி படலமும் படர்ந்து சிவப்பு நிறம் நான் காற்றில் அடைப்பேன். எனவே என்னை சிவப்பு கோலம் என்று அழைப்பார்கள். வியாழன் சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய 5வது கோள் நான். என் பெயர் வியாழன். என்னுடைய மேல்புறம் சிவப்பு, பழுப்பு, மஞ்சள், வெள்ளை நிற அடர்ந்த மேகங்கள் சூழ்ந்துள்ளன. இந்த மேகங்கள் நாள்தோறும் தங்களுடைய நிறத்தை மாற்றிக் கொள்கின்றன. நான் சூரியனை ஒருமுறை சுற்றி வர 12 ஆண்டுகள் ஆகின்றது. நான் தான் சனி. நான் சூரியன் குடும்பத்தில் 6வது கோள். என்னுடைய பெயர் சனி. என்னை சுற்றி 7 வளையங்கள் உள்ளன. அவை மிகவும் அழகிய தோற்றம் கொண்டவை. என்னுள் வளையங்கள் இருப்பதை முதலில் கண்டு பிடித்தவர் கலிலோ கலி என்பவர் ஆவார். யூரனஸ் என்பது என் பெயர். நான் சூரிய குடும்பத்தின் 7வது கோள். நான் நீளம் கலந்த பச்சை நிறத்தில் காட்சி தருவேன். நான் மற்ற கோள்களை போல் தன் அச்சியில் சூழாமல் உருண்டு கொண்டே சூரியனை சுற்றி வருவேன். சூரிய குடும்பத்தில் 8வது கோள் நான். என் பெயர் நெப்டியூன். நான் சூரியனில் இருந்து மிக தொலைவில் உள்ளேன். நன்றி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. உள்ளம் கொள்ளை போகுமே விஐடியின் ரேடியோ, பங்கு பெற வாருங்கள். தீரன்களின் சங்கமம், திறமைகள் வெளிப்படும். விஐடியின் ரேடியோ, உங்கள் ரேடியோ. நிகழ்ச்சியில் அடுத்ததாக மெய் சொல்லல் நல்லதப்பா என்ற பாடலை பாட வருகிறார் பிரேமலதா. மெய் சொல்லல் நல்லதப்பா தம்பி, மெய் சொல்லல் நல்லதப்பா. கண்டதை சொல்லென்று சொன்னாலும் நீ உண்டதை சொல்லென்று சொன்னாலும், மண்டை உடைத்திட வந்தாலும் பொருள் கொண்டு வந்து உன்னிடம் தந்தாலும், மெய் சொல்லல் நல்லதப்பா தம்பி, மெய் சொல்லல் நல்லதப்பா. பின்னவன் கெஞ்சியும் நின்றாலும் அன்றி முன்னவன் அஞ்சிட நின்றாலும், மன்னவரே எதிர் நின்றாலும் புலி தின்னவரே என்று சொன்னாலும், நீ மெய் சொல்லல் நல்லதப்பா தம்பி, மெய் சொல்லல் நல்லதப்பா. இதை இயற்றியவர் பாவென்ற பாரதிதாசன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருக்குறள் கூற வருகிறார் சுஷ்மிதா. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். அவர் 1330 திருக்குறளை எழுதியுள்ளார். நான் 10 குறட்பாக்களை கூறுகின்றேன். நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றை மறப்பது நன்று. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடமை தரும். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்ல, சொல்லில் பயனிலர் சொல். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்ற பொய்கப்பே, தன்னெஞ்சே தன்னை சுடும். தன்னை தான் காக்கும் சினங்காக்க காவாக்கா, தன்னையே கொள்ளும் சினம். எண்ணி துணிக கருமம் துணிகப்பில் எண்ணுவம் என்பது இருப்பு. குணம் நாடி குற்றமும் நாடி ஆவுற்று மிக நாடி மிக்க கொல. வெள்ளத்தணிகள் மலர் நீட்ட மாங்கத்தம் உள்ளத்தணிவது உயர்வு. முயற்சி திருமணையாக்கும் முயற்சியின் மெயின்மை புகுத்திவிடும். இன்னா செய்தாற்றின் நீடு செய்யாமல் என்ன பயிற்றது சாய்வு. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாட்டுப்புற பாடலை வழங்க இருக்கிறார்கள் பிரேமலதா, சங்கரி, தமிழரசன். நாங்கள் பாட இருப்பது நாட்டுப்புற பாடலில் தாலாட்டு பாடல். ஆராரு ஆரிரரு, ஆராரு ஆரிரரு, ஆராரு ஆரிரரு, ஆராரு ஆரிரரு. திண்ணை வெடிக்கும் கொல்லையிலே கண்ணீர் தேரோடி போகுதப்பா. மலர் பிஞ்சி கொல்லையிலே கண்ணை மானோடி போகுதப்பா. ஆராரு ஆரிரரு,
நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாரதியார் பாடல் பாட வருகிறார்கள் ராதிகா, ஷாலினி, பூர்ணிமா, மகாலட்சுமி, கிருத்திகா, செல்வி, பிரியா, பூங்கொடி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உரை நிகழ்த்த வருகிறார் சுசீந்திரன். உங்களுக்கு தெரியுமா, கண்ணை மூடாத வீடு நம்மின் பள்ளி எப்போதும் நீர் அருந்துவது இல்லை. திரவப்பூச்சி என்பது கரப்பான் பூச்சி, நீண்ட தூரம் இடம் பெறக்கூடிய பூச்சி வண்ணத்து பூச்சி. பெண் கொசு மனித ரத்தத்தையும் ஆண் கொசு தாவர சாற்றையும் குடிக்கிறது. நம் உடலின் எலும்புகள் கால்சியம் பாஸ்பரஸால் ஆனது. நம் உடலில் தொடை எலும்பு மிகவும் நீளமானது. நம் காதில் உள்ளே உள்ள ஸ்டோபஸ் என்ற எலும்பு மிகச்சிறியது. புலியின் காதுகள் எல்லா திசையிலும் திரும்பும் திறனுடையது. நாயின் கேட்கும் திறன் நம்மை விட 40 மடங்கு அதிகம். எலி
எழுத்தாணி பூச்சி. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக செல்லின் பாகங்களை பற்றி விளக்க இருக்கிறார்கள் பிரீத்தி, ஹேமா, மாலினி, பூஜா, சோனியா, தீபிகா, நந்தினி, நர்மதா. Welcome to our cell. Please come inside and visit our pots. Hi, I am the plasma membrane. I am the security to allow anyone to go inside and out of the cell. Thank you. Hello, I am the liquid jelly present inside the cell. The nucleus and cytoplasm present in me. Thank you. I am cytoplasm. I contain the cell components and fat particles I made with protein and carbohydrate. Thank you. I am the nucleus. I am the important part of the cell. I am the controlling unit of the cell. I am spherical in shape. I transfer the genetic properties from one generation to another generation. Thank you. Namaskar. I am mitochondria. I am responsible for cell respiration. I am the powerhouse of cell because I convert the food into energy. Colloid bodies. Hi, we are always in groups. We are cylindrical in shape. We produce lysosome. Hello, I am endoplasmic reticulum. We move materials from one place to another place inside the cell. Thank you. I am ribosome. I appear as points. We are the protein factory of cell. Thank you. Hi, I am lysosome. We are the police for the cell. We kill the microbes which affect the cell. We are called suicide bags of cell. Thank you. Hello, I am centrosome. I present only in animal cell. I produce new cells. Wait, I am the last but not least. We have like light blue bubbles. Our work is to save energy, water. We keep equal pressures inside the cell. Are you aware of the parts of the cell? Thank you. Welcome. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் உரை வழங்க இருக்கிறார் ராஜஸ்ரீ. எண்ணென்ப யானை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு என்பது கல்வியின் இன்றியமையாது எடுத்து உரைக்கிறது. எண்ணும் எழுத்தும் கண்ணை தகும் என்னும் பொன்மொழியும் இதை உணர்த்துகிறது. கல்வி உடையவர்கள் கண் உடையவர்கள், கல்வி அற்றவர்கள் முகத்தில் 2 புண்ணுடையவர்கள். எனவே உலகில் உயர்ந்த செல்வமாகிய கல்வி செல்வத்தை அடைவதே சிறப்பாகும். கல்வியின் சிறப்பை பற்றி தமிழ் உரை இயற்றிய திருவள்ளுவர் கல்வி என்னும் ஒரு அதிகாரத்தில் வகுத்து அளித்துள்ளார். கல்லாமையின் இழுவையும் கல்லாமை என்னும் அதிகாரத்தில் நன்கு அறிவுரைப்படுத்துகிறது. விலங்குகளிலிருந்து பிரித்து மனிதனை மனிதனாக்குவது கல்வியே. மனிதனானது பண்பாட்டினை நாகரிகத்தையும் அடிப்படையாக அமைந்தது. கல்வியை அரசனுக்கு கூட தன் நாட்டில்தான் சிறப்புண்டு. ஆனால் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கல்வியானது 7 பிறவிகளுக்கும் தொடர்ந்து வந்து பாதுகாப்பு அளிக்கும். அளப்பரிய ஆக்கங்களை அள்ளி அள்ளி வழங்கும் கல்வியை மனிதன் ஒவ்வொரு தன்னால் வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் கல்வி கரை இல்லாதது, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. அறிவுடையார் எல்லாம் உடையோர் என்பது வள்ளுவரின் வாக்கு. எனவே அடிப்படை கல்வி அறிவை ஆக்கத்தில் மட்டும் பயன்படுத்தி புதியதோர் சமுதாயம் படைப்போம். நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. नमस्कार और हालो दोस्तों. हालो का मतलब जर्मन में हेलो. सो नमस्कार एंड हालो दोस्तों, आप सुन रहे हैं VIT कम्युनिटी रेडियो
90.8 FM और ये है आपका शो लर्निंग जर्मन। तो अभी एज मेरे दोस्त ने बताया है कि लर्निंग जर्मन हमारा शो है और मैं हूँ आपकी होस्ट श्राव्या और हालो एवरीबॉडी। तो हालो का मतलब है हेलो और मैं हूँ आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंघानी। तो आज हम जानते हैं कि प्रीपोजिशंस को किस तरह से जर्मन में बोला जाता है। पर हमने स्टार्टिंग में एक शब्द बोला है हालो, तो हालो का मतलब श्राव्या हेलो। हेलो। सो आज से अब हम बोलेंगे हेलो एवरीबॉडी। तो हालो एवरीबॉडी। एवरीबॉडी का वर्ड आपको बाद में बताएंगे जर्मन में, धीरे धीरे सीखिए। हाँ, हम लोग तो वैसे धीरे धीरे सीखने वाले हैं। सारी चीजें एक बार सीखने से वर्कलोड तो बहुत बढ़ जाएगा। सही कहा तुमने। तभी तो कहते हैं कि ये जो क्रैश कोर्स कराते हैं 30 घंटे में जर्मन सीखो, 40 घंटे में जर्मन सीखो, तो बहुत इतना ओवरलोड हो जाता है कि कुछ नहीं सीख पाते। वो बंदा पैसा कमा लेता है और तुम देखते रह जाते हो। अरे नहीं सीखते हैं, बट 2 दिन के लिए सीखते हैं, तीसरे दिन भूल जाते सब कुछ। हाँ सही बोले, एकदम 2 दिन के लिए सीखते हैं, तीसरे दिन भूल जाते हैं। तो चलिए आज सबसे पहला हमारा प्रीपोजिशन वाला वर्ड है आउस। आउस मतलब फ्रॉम, बाय मतलब इन, और ये बी वाई बाय नहीं है, ये BEI बाय है। सो इन ये कंपनी के लिए यूज होता है। जैसे मैं बोलूं, रुको मैं तुम्हें एक एग्जांपल देती हूँ। अभी इसको बोलो कि आई गो टू गूगल, तो तुम कैसे बोलोगे? अच्छा तुम टू वाला पूछ रही हो मुझसे। टू को बोलते हैं नाक। तो नाक यानी प्लेस के लिए। अब गूगल क्या है? एक प्लेस है। तो इश गेहे नाक गूगल। ओके, सो इह गेहे नाक गूगल मतलब आई गो टू गूगल। तो अगर क्या कि आई एम इन गूगल, आई एम इन गूगल। हाँ, इश बिन इन गूगल, इश बिन इन गूगल। सो यहाँ पे ध्यान रखिएगा, हमने इंग्लिश वाले इन प्रपोजिशन को जर्मन वाले इन से रिप्लेस किया है। हाँ, तो ये बहुत अच्छी चीज है कि अगर तुम इन प्लेस की बात कर रही हो तो इंग्लिश में भी वही इन है और जर्मन में भी वही इन है। पर एक चीज जो इम्पोर्टेंट थी इसमें, मैंने बोला था इश बिन यानी आई एम। तो हमने जो लेसन 2 में सीखा था, कुछ शब्द सीखे थे फॉर द फर्स्ट सिंगुलर, सेकंड सिंगुलर, थर्ड सिंगुलर, फर्स्ट प्लूरल, सेकंड प्लूरल एंड थर्ड प्लूरल पर्सन। तो ये 2 एक्सेप्शन आज हम वो भी जानेंगे, जो कि है सीन। सीन मतलब टू बी। अगर आपको बोलना है आई एम, वी आर, यू आर, वी ऑल, तो अब कैसे यूज करेंगे इसे। और फिर हम जानेंगे हैव को लेकर, जैसे कि आई हैव, वी हैव, यू हैव, वी ऑल हैव, यू ऑल हैव। तो किससे स्टार्ट करें पहले, हैव से या सीन से? इससे पहले मैं अपने सारे लिसनर्स को याद दिला दूं कि हमने पिछले सेशन में किया था प्रोनाउंस। तो मैं एक और बार आपको याद दिला देती हूँ कि कौन सा प्रोनाउन किसके लिए यूज करते हैं। बहुत बढ़िया श्राव्या। हाँ, तो फर्स्ट पर्सन सिंगुलर यानी कि आई, तो हम आई के लिए जर्मन में यूज करते हैं इश। और यू दैट इज सेकंड पर्सन सिंगुलर, हम उसके लिए यूज करते हैं दू। और थर्ड पर्सन सिंगुलर यानी वो, सो हम उसके लिए यूज करते हैं ही, शी, इट। तो वो इन जर्मन इट बिकम्स एर, सी और एस। लाइक ही के लिए एर, शी के लिए जी एंड इट के लिए एस, राइट। तो अभी हम आएंगे प्लूरल टर्म्स में। तो फर्स्ट पर्सन प्लूरल बनेगा वी ऑल यानी हम सब, तो वो हम यूज करेंगे वियर। समझे हिमांशु, सो गए? नहीं, इतना जल्दी कैसे सो सकते हैं। वेयर मतलब वी ऑल। हाँ। और अब सेकंड, चलो मैं बोलता हूँ, सेकंड पर्सन प्लूरल, तो उस केस में इहर, IHR। और थर्ड पर्सन प्लूरल, उस केस में सी, जी, इट्स नॉट सी, या जी। हाँ, और दोस्तों उसको हम लिखते हैं SIE, तो वी डू नॉट प्रोनाउंस इट एज साई, बट वो सी है, जी है, जी सिनेमा वाला जी है। हाँ। ओके, सो चलो श्राव्या, मुझे ये सिखा दो, तुम सीन टू बी को किस तरह से बोलेंगे। मतलब आई एम को क्या बोलते हैं, वी आर को क्या बोलते हैं, यू आर को क्या बोलते हैं? सबसे पहले तो आई एम को हम बोलते हैं इश बिन और यू आर को बोलते हैं दू बिस्ट। मैंने आपको अभी बोला था कि आई को हम जर्मन में इफ प्रोनाउंस करते हैं और यू को दू। तो यहाँ पे थोड़े बहुत कंडीशंस हैं जिसको हमें फॉलो करना पड़ता है आज हमसे कि ग्रामर के रूल्स। तो उसके हिसाब से आई एम बनता है इश बिन और यू आर बनता है दू बिस्ट। तो अभी वी आर कहाँ से बनता है? वी आर बनेगा, उसमें भी कुछ थोड़े से चेंजेस हैं। ये कुछ 2 ऐसे केसेस हैं जिसमें जो अपन ने पहले सीखा वो उसके चलते ये एक एक्सेप्शन है। एक नहीं, 2 एक्सेप्शन है। काफी एक्सेप्शन है जर्मन लैंग्वेज में। जर्मन लैंग्वेज में काफी एक्सेप्शन है, और कोई सी भी लैंग्वेज ले लो, रूल्स
एक बेसिकली तुम्हें पर्टिकुलर नंबर ऑफ जो सेंटेंसेस बनेंगे उस बेस पे बनेंगे, पर कुछ ऐसे सेंटेंसेस होंगे जो उस रूल को फॉलो नहीं करते। और वो होता है क्योंकि जिस तरह से एवोल्यूशन हो रहा है लैंग्वेज का, थोड़े चेंजेस आने लग जाते हैं, तो जिसके चलते वो रूल्स थोड़े हट जाते हैं। तो अभी श्राव्या ने मुझसे पूछा वी आर को क्या बोलेंगे, तो वी तो हम जानते हैं विर, और आर को बोलेंगे सिंध। उसी तरह से अगर आपको जानना हो कि दे आर को क्या बोलेंगे, दे को भी हमने पहले आपको बता चुके हैं, जी यानी कि थर्ड पर्सन प्लूरल, तो इसके साथ भी कोई छेड़खानी नहीं, यानी कि सिंध, तो जी सिंध। सो वी आर विर सिंध, दे आर जी सिंध। तो आपको यहाँ पे एक डाउट आया होगा कि हम यू आर को दो बिस क्यों कह रहे हैं। ये एक एक्सेप्शन है जिसको हमें नोट करना है। हम यूजुअली आर के टर्म में सिंध यूज करते हैं, बट सिर्फ यू आर के लिए दो बिस यूज करते हैं। और अगर यही सेकंड पर्सन प्लूरल हो, जैसे कि यू ऑल आर या यू आर ऑल, तो उसके लिए हम बोलेंगे इहर सीत। अब तुम्हें आप सभी को पता है इहर तो हम पहले भी यूज कर चुके हैं, तो नया वर्ड क्या है सिद। तो बेसिकली 6 वर्ड जो नए हैं, हाँ एक शब्द और भूल गए हम, और क्या भूल गए? इस्ट। तुम बताओ श्राव्या क्या है ये इस्ट? इस्ट का मतलब है इज। सपोज अगर मैं बोलूंगी कि माई नेम इज श्राव्या, तो मैं ऐसे बोलूंगी, माई को हम क्या बोलते हैं, माइन, माइन वर्नाम इस्ट श्राव्या, या माइन वर्नाम इष्ट श्राव्या। राइट। वर्नाम मींस फर्स्ट नेम, फर्स्ट नेम, और नाक नामा मींस लास्ट नेम। वो हम आपको बाकी के क्लासेस में बता देंगे। जरूर 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 बात बताएंगे आप लोगों को। तो एक चीज ये भी है, अगर आपको ही इज बोलना है, शी इज बोलना है, इट इज बोलना है, तो इर जी इस के साथ आप क्या लगाएंगे, इस्ट। इस्ट, वेरी नाइस। आशा है आप भी अच्छी तरह से समझ रहे होंगे। तो इस केस में हमने जाने 6 नए शब्द। सबसे पहला था बिन, सिंध, बिस्ट, सीद, इस्ट एंड सिंध। तो एक और बार रिवीजन कर दिया जाए। या जरूर जरूर, रिवीजन बहुत जरूरी है। तो हमने आपको शब्द तो हम पहले ही बता चुके हैं, तो हम कोई आपको फर्स्ट पर्सन सेकंड पर्सन ये नहीं बोलेंगे, सीधा हम बोलेंगे, पक चुके हैं फर्स्ट पर्सन सेकंड पर्सन सुन के। सही है। तो हम बस सीधा बोलेंगे इश बिन विर सिंध, क्योंकि ये ऐसे सेंटेंसेस जो आप हमेशा उनके जुगलबंदी रहेगी उन शब्दों की, तो क्यों ना उसी से ही प्रैक्टिस करा जाए। और ये ऐसी भी बात है, मुझे अभी याद आ गई, बहुत सारे लोगों को जब हम नई भाषा सीखते हैं तो हमारे हिसाब से स्टार्टिंग ट्रबल होती है। तो अभी ये जो सेंटेंसेस हम आपको पढ़ा रहे हैं, ये एक सेंटेंस की शुरुआत के लिए बहुत यूजफुल है। जरूर जरूर, हो सकता है आपको पहले थोड़ी स्ट्रगल करनी पड़े, बट सच्ची में आपको हम इतना सिखा देंगे कि ये जो कॉमन सेंटेंसेस हैं और ये जो जुगलबंदी वाले शब्द हैं, उनमें आप अपना कमांड अच्छी तरह से कर लेंगे। अब यहाँ कमांड को कमांडो मूवी से तो कुछ नहीं जोड़ोगी ना तुम? नहीं। ठीक है, चलो फिर तो हम स्टार्ट करते हैं हमारी एक पोइट्री, समझ लो, क्योंकि हम जुगलबंदी कर रहे हैं। एक शब्द मैं बोलूँगा, एक शब्द नहीं, 2 शब्द मैं बोलूँगा, 2 शब्द श्राव्या बोलेगी, और फिर हम उसका मीनिंग भी बता देंगे। ठीक है, तो मैं शुरू करती हूँ। इह बिन, आई एम। राइट। वी आर का मतलब क्या है? विर सिंध। एग्जैक्टली। डू बिस्ट इज यू आर। इहर सीत। Here is we, right? No, you all in the plural form. You are all. So you all are. You all are. S ist. S माने third person singular, that is it. So it is. Sai Sindh. C, it's not Sai. Oh my God, मैं इतना साई बोलता हूँ, I don't know कि मैं खुद भी जी बोलना चाह रहा हूँ, पर मेरे मुंह से साई साई क्यों निकल रहा है। ठीक है, हो जाता है। बहुत इंग्लिश पढ़ ली तुमने, अभी थोड़े जर्मन भी पढ़ लो हिमांशु। हाँ, वो तो कितने टाइम से कर रहे हैं। हाँ, तुम्हारा क्वेश्चन था जी जिन। सी का मतलब है थर्ड पर्सन प्लूरल, यानी दे, जिन दिस आर, सो इट्स दे आर। ओके, तो अब मेरा टर्न। तुम मेरे को इंग्लिश में बोलो आई एम, मैं बताऊंगा उसका वर्ड। तुम मुझे इंग्लिश में बोलो वी आर, मैं उसका बताऊंगा जर्मन ट्रांसलेशन पूरा। ठीक है, चलो अभी तुम्हारी टेस्ट ली जाए। ये आई डोंट गेट चांसेस लाइक दिस। प्लीज लिसनर्स मत हंसिएगा, हम भी सीख रहे हैं। तो अब ये बताओ, यू आर को क्या बोल? एक कंटिन्यूशन में चलें, आई एम, ताकि मतलब एक कंफ्यूजन ना हो, फिर बीच बीच में से। अच्छा ठीक है, तो वापस से पहले से शुरू कर। आई एम को क्या बोलते हैं? इश बिन। इट्स वेरी कॉमन वर्ड, इश बिन। ओ, यू आर। डू बेस्ट। वी आर। वी आर मींस वेर सीध। वेयर सिंध। वेयर सिंध, ओके। हम डब्ल्यू आई आर, उसको हम वेर भी बोलते हैं, वियर भी बोलते हैं। तो वो प्रोनाउंसिएशंस हम एक क्लास स्पेशली प्रोनाउंसिएशंस के लिए लेंगे, ठीक है? क्योंकि हमें भी काफी सारे डाउट्स हैं, हम लोग यहाँ पे प्रोफेसर्स तो बैठे नहीं हैं,
तो हम लोग भी जैसे कि आपके श्राव्या साथ हमेशा बोलते हैं कि हम लोग प्रोफेसर तो बैठे नहीं है, बैठे ही नहीं स्टूडेंट है, हैं। हम भी स्टूडेंट्स हैं, हम भी सीख रहे हैं, आपको सिखाने के लिए हम थोड़ी और ज्यादा सीख रहे हैं। हाँ, और दूसरी बात यह है कि अगर हम प्रोफेसर बन जाएंगे तो आप इतने बोर हो जाएंगे, इतने बोर हो जाएंगे कि आप अपना रेडियो बंद कर कर सीधा सोने लगेंगे या फिर कोई मूवी देखने लगेंगे। मैं खुद बोलते बोलते सो जाऊंगी। हाँ, सही बोली तुम श्राव्या। तो चलो वील कैरी ऑन। ईयर सिंध। इंग्लिश में बोलो, जर्मन में बोलूंगा। हाँ, ईयर सिंध का क्या मतलब है? ईयर सिंध मतलब दे ऑल आर। राइट। तो अभी अगर मैं बोलना चाहूँ ही इज तो एस इस्ट, एर इस्ट। एर इस्ट, क्योंकि एस हम थिंग्स के लिए यूज करते हैं, इट इज तब वो, मैंने बोला ही इज तो एर इस्ट ऐसा। एंड सीजन इज फॉर, अभी मैंने बोला था सिंध और सी सिंध, अरे दे ऑल आर। हाँ यार, बादाम खाया करो यार, बहुत भूल जाते हो तुम। अच्छा, तुम कितना बादाम खाती हो? मेरे तो मैं हुई इंटेलिजेंट। ओहो ओहो, देखो एटीट्यूड तो देखो, इतना एटीट्यूड। हाँ, पॉजिटिव एटीट्यूड होना चाहिए इंसान में। ओके ओके ओके, तो चलो ठीक है, मैंने भी कल्पना में बादाम खाए हैं, अब देखता हूँ कि कितना याद आ रहा है। अभी एक खाया है मैंने, चलो ठीक है, खा लिया। चलो देखता हूँ अब कितना याद रहता है मुझे। वापस से मेरा एग्जाम लो। वापस से आपका एग्जाम। तो अभी मैं इंग्लिश में पूछूं कि जर्मन में पूछूं? इंग्लिश 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 में पूछती हूँ। तो अब ये एग्जाम की तरह लूं? लिटरली जरूर जरूर। तो ये बताओ कि यू आर, यू ऑल आर। यू आर, दू बेस्ट, यू ऑल आर, इहर सीध, ईयर सीट। राइट भाई, बादाम बादाम ने का अपना जादू जादू कर कर दिया। और अभी शी इज जी इस्ट, और दे ऑल आर। बाप रे, ये श्राव्या तो दे ऑल आर ही पूछेगी हमेशा। हाँ। इतनी 3 बार पूछ चुकी है। तो बताओ भी जवाब। अरे बता रहा हूँ। सिंध रहता है, ठीक है ना, लास्ट में तो हाँ। सिंध रहता है, और स्टार्टिंग में इसके क्या रहेगा मैं खुद बताऊंगा। रुको रुको रुको, याद करने दो। पहले के लिए था इश, फिर उसके लिए था सेकंड के लिए वीर, और फिर था दू, दू नहीं हो सकता, और एक और हमने पढ़ा इहर, वो भी नहीं है, फिर एक हमने पढ़ा इर इस जी, वो भी नहीं। हाँ, सी जी जी, तो जी सिंध। इतने में तुम्हारा बादाम हजम भी हो गया। हजम क्या हो गया, पूरा मैंने बोल दिया, देखो। जी सिंध। चलो, तो अभी हम इसके आगे क्या पढ़ने वाले हैं हिमांशु? नहीं नहीं, अब मैं तुमसे भी पूछूंगा, लोगों को पता पूछ होना लो चाहिए। भाई। आई एम, ich bin, ich bin, ich bin, we are, wir sind, you are मतलब you are की you all are, you are, you is du bist, you all are, ihr sind, seed, he is, he मतलब so ist, they all are, sie sind। तुम्हें पूछ के मुझे वो याद हो गया। ऐसा ही होता है दोस्तों, आप भी अपने लोगों से, अपने जो आपके करीब लोग हैं उनसे बात करिए जर्मन में, क्योंकि आप पक्का जर्मन सीख सकते हैं। और इसके लिए 3 चीज़ें जो हम बोलते आए हैं, पहला वोकैबुलरी, सेकंड ग्रामर, और थर्ड प्रैक्टिस। और प्रैक्टिस तभी होगी जब आप अपने दोस्तों से थोड़ा जर्मन में बोलना सीखेंगे। और लिटरली जर्मन इतनी, लैंग्वेज सीखना इतना क्रिएटिव है कि आप कभी बोर नहीं होंगे लैंग्वेज सीखने में। इवन आपको थोड़ा फन भी आएगा, और इवन टोटल आपका इंफोटेनमेंट होगा, वो इंफॉर्मेशन प्लस एज वेल एज एन एंटरटेनमेंट। तो होता क्या है, जब हम एक नई भाषा सीखते हैं तो हम एक छोटी सी मिस्टेक कर देते हैं, जिसकी वजह से सेंटेंस बदल जाता है और वो एक बहुत हंसी मजाक बन जाता है। सही बोली तुम, हंसी मजाक बन जाता है। तो सबसे बेहतर पार्ट ये है कि जब हम सब दोस्त एक साथ बैठ के जब ये लैंग्वेज प्रैक्टिस करते हैं, हम सीखते के साथ इतनी मस्ती करते हैं, हम इतने मजेदार पल बना देते हैं, जैसे कि हम मस्ती कर रहे हैं। हाँ। और आशा है कि आप भी वहाँ मस्ती कर रहे होंगे, कुछ सीख रहे होंगे, कुछ समझ रहे होंगे, कुछ लोग अपना रहे होंगे, तो कुछ लोग उसे अभी हमारे साथ भी बोल रहे होंगे। तो अब हमने वो तो देख लिया कि नॉर्मल जो था साइन यानी टू बी। अब देखेंगे कि हैवन का मतलब क्या होता है, हैव। तो ये 2 केसेस थे, हमने एक केस तो कवर कर लिया है, तो अब ये केस कवर करेंगे। तो स्टार्ट हो जाइए श्रव्या। तो सबसे पहले आई हैव अ बुक। सो अगर मेरा एग्जाम्पल मैं बोलूं तो ich habe, ich habe को क्या बोलते हैं? वो हम बाद में पढ़ाएंगे, वो हम बाद में पढ़ लेते हैं। आईने होता है उस केस में, हम वो बाद में पढ़ाएंगे। अभी हमारा कंसिडरेशन सिर्फ आप लोगों को ये पहले 2 शब्द सिखाना है कि I have, you have, they all have, we all have, we have, it has,
या he has, she has और They it have. has और they all have. तो सबसे पहले हम स्टार्ट करते हैं I have बनेगा ich habe. ich habe और you have, du hast. And then he has बनेगा he, she या it, यानी air cs के लिए हम ये यूज करेंगे कि hat, hat, टोपी वाला hat नहीं, hat है या hast है? hat है, has Okay, नहीं. hat ही होगा. हाँ, तो he, she, it. So air hat, z has, s hat, ऐसा. और फिर wear haben. यहाँ पे हमने पिछले क्लास में पढ़ा था ना कि no more जुगलबंदी कुछ नहीं करेंगे और उसको छेड़खानी भी नहीं करेंगे. किसको? यूनिटी को. बाप रे. यूनिटी को. तो वियर यानी कि हम सब, तो इसलिए वियर हैबन बनेगा. ईयर हैप और जी हैबन. वापस से जी इज थर्ड पर्सन प्लूरल यानी कि दे ऑल. तो दे ऑल, बाप रे बहुत सारे लोग हैं भाई, तो नो छेड़खानी, तो वो बनेगा जी हैबन. डांके श्राव्या, थैंक यू श्राव्या, बहुत Right. अच्छा समझाया. और अब मेरी टर्न है. अब मैं एक बार वापस से आपको समझाऊंगा इस बारे में. तो सबसे पहले आई हैव, इश हाबे. आई हैव मतलब इश हाबे. और वी हैव मतलब विर हाबेन. यू हैव, दू हास्ट. यू ऑल हैव, इहर हाप्ट. ही हैज, इर हैट. दे ऑल हैव, जी हैवन. जी सिनेमा, जी टीवी कर लो, स्मरण कर लो जी चेन का, तब तो थोड़ा बहुत जी बोल दोगे तुम. अरे यार कब से इतना जी बोले जा रहा हूँ, पर सीसीसी में ही अटका हुआ हूँ. आशा है कि अब जी बोलूंगा और सीसीसी ठीक छोड़ूंगा. है, साई से सी तक आ गए हो, साई सी से अभी जी भी आ जाओगे. आऊंगा जरूर आऊंगा. बी पॉजिटिव, किसी मान की बी पॉजिटिव, सो आई विल बी पॉजिटिव. और लिटरली मेरा ब्लड ग्रुप भी बी पॉजिटिव ही है. तुम्हारा क्या है? मेरा तो शायद मेरा भी पॉजिटिव है. शायद. हाँ. यू शुड बी पॉजिटिव कि तुम्हारा बी पॉजिटिव है. ठीक है, तो मैं बहुत पॉजिटिव हूँ अभी, तो चलो आगे बढ़ते हैं शो में. हाँ चलो आगे बढ़ते हैं. एक बार वापस से हो जाए. अब मैं तुमसे पूछता हूँ. आई हैव, इश हैव, वी हैव. वी यानी कि वियर. वी इज बहुत सारे लोग हैं, तो हमें नौटंकी नहीं करनी चाहिए वहाँ पे, तो वियर हैबन. गुड. और यू हैव, डू हैज. मेरे साथ 3 बार बोलो. डू हैज. अब 3 बार बोलते हैं. हाँ ठीक है ना, हर चीज को. अब बोलते हैं you all have, ear happed. 1 2 3 go. Ear happed. He has. He is air, so air hat. Z hat. Z is the female, like she, not the plural wala Z. अब फिर it has. S hat. और they all have. हाँ, that is Z haben. No more छेड़खानी. ओके. तो अब हम आपको लिटरली एक अच्छा सा क्रंची चीज बताने जा रहे हैं. तो हम सबसे पहले स्टार्ट करेंगे क्रंची पूरा स्टार्ट करेंगे. हमने जो अभी सीखा है सीन टू बी, हम क्या करेंगे कि हम एक बार आई एम बोलेंगे, फिर एक बार इशबिन बोलेंगे, फिर दूसरी बार वापस आई एम बोलेंगे और तीसरी बार इशबिन बोलेंगे. यानी कि 2 बार रिपीट करेंगे और नो मोर पागलपंती एट ऑल. हम सीधा वही बताएंगे जो आप सुनना चाहते हैं, वो नहीं बताएंगे जिससे आप पक जाते. स्टार्ट करते हैं. तो सबसे पहले आई एम, इशबिन. 2 बार बोलेंगे. ठीक है. इशबिन आई एम. Wir sind we are. Du bist you are. Ihr seid you all are. He is यानी कि er ist. और she is. Z ist. It is. S ist. और फिर बाद में हम यूज करेंगे अभी हैबन, दैट इज टू हैव, कुछ होना. टू होना मतलब कुछ है. टू होना नहीं. आई हैव, मेरे पास ये पर नो मोर पागलपंती श्राव्या. ओके, फॉरगॉट. Ich habe, I have. Ich habe, I have. Ich habe, I have. Du hast, you have. You have, du hast. Du hast, you have. Du hast, you have. Er hat, he has. Er hat, he has. Air hat, he has. तो Z hat, she has. Z hat, she has. Z hat, she has. Z hat, she has. S hat, it has. S hat, it has. S hat, it has. Wir haben, we have. Wir haben, we have. Wir haben, we have.
Wir haben, we have. Wir haben, We have. Ihr habt, they all have. Ihr habt, they all have. Ihr habt, they have. Ihr habt, they have. Ihr habt, they have. Ihr habt, they have. Hier habt, they have. Sie haben, Sie haben, they all have. they all have. ठीक है, Sie haben, they all have. Sie haben, they all have. Sie haben, they all have. तो बहुत अच्छा सेशन था ये। तो इस केस में हमने दो चीज़ें जानी, हैव के बारे में जाना और दूसरा हमने आई एम और इन बारे में जाना कि साइन को क्या बोलते हैं, टू बी जो है उसका इंग्लिश में मतलब। प्रीपोजिशंस जाने 4 और वो प्रीपोजिशंस थे ऑस यानी कि फ्रॉम, बाय यानी कि इन विद रिस्पेक्ट टू कंपनीज, जू यानी कि टू और नाक माने कि टू। हम नाक ऐसे यूज करते हैं जैसे अभी मैं आपको एक एग्जांपल दूं तो मैं घर जा रही हूँ, सो ich nacht, लाइक अभी घर जा रही हूँ को क्या बोलूं भाई। मैं हेल्प करता हूँ तुम्हारी, मैं घर जा रही हूँ तो I am going home. I am going home तो ich bin ठीक है, gehe, घर के बदले ich में bin gehe, घर की I am going, just say I am going. ओके, ich bin gehe। अगर मैं बोलूं I am going to, सपोज मैं तो काकीनाडा से हूँ भाई, सो ich bin gehen nach काकीनाडा। Ich bin gehe gehe nach काकीनाडा। काकीनाडा। हाँ। तो जल्दी से इस प्रीपोजिशंस को भी खत्म करते हैं। मैं बोलता हूँ जर्मन में, तुम बोलो इसको इंग्लिश में। ऑस, ऑस इज फ्रॉम, बाय, इन कंपनी के लिए है, कंपनी के लिए इन, इन भी इन ही है, वो प्लेस के लिए है, और नाक टू प्लेस के लिए, और जू इंस्टीट्यूशंस के लिए टू यानी कि कंपनी और इन सब के लिए। तो ऑस मतलब फ्रॉम, बाय मतलब इन फॉर कंपनी, इन मतलब इन फॉर प्लेस, नाक मतलब टू फॉर प्लेस और जू मतलब टू फॉर कंपनी। तो ठीक है, आज के लिए इतना ही था। तो हम कल के सेशन में क्या सुनने वाले हैं हिमांशु? इसको सस्पेंस ही रहने दो। अच्छा ठीक है, सस्पेंस में तो मतलब लोग ज्यादा क्योंकि सुनेंगे, क्योंकि ये क्वेश्चन मार्क ही रहने दो। अब लोगों को समझना चाहिए कि हम क्या सीखेंगे। क्वेश्चन मार्क से रिलेटेड कुछ सीखेंगे, क्वेश्चन मार्क ही रहने दो। यानी कि तुम समझ सकती हो, अगर मैं तो नहीं समझाना चाहता, तुम्हारी इच्छा हो तो तुम समझा दो लिसनर्स को। समझ गई भाई, मैं समझ गई। हमारा तो बस ये एक ही फंडा है, हम थोड़ा बहुत सस्पेंस रखेंगे तो आप वापस भी कल आके हमें सुनेंगे। सही है। अब बस हमने बोल दिया कि क्वेश्चन मार्क से रिलेटेड है और इतने तो समझदार हो। बट हम तो अगले सेशन में बहुत इंटरेस्टिंग चीजें लेने वाले हैं, तो आपकी मर्जी भाई, सुनना तो पड़ेगा ही। हाँ, तो चलिए श्राव्य, आप खत्म करते हैं शो को। अपनी वही रूटीन वाली लाइन बोल दीजिए, अपना नाम, फिर अपने शो का नाम, और मैं बोल दूंगा रेडियो का नाम। स्टार्ट हो जाएगी। ठीक है भाई। मैं थी श्राव्य, आपकी होस्ट, और आप सुन रहे थे हमारी फेवरेट शो दैट इज लर्निंग जर्मन। और मैं हूँ आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंगानी। And keep listening to VIT Community Radio 90.8 FM. Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. నమస్తే VIT, you are listening to VIT Community Radio 90.8. నేను మీ హోస్ట్ సృజన అండ్ వెల్కమ్ టు అవర్ షో విజయ బాట. ప్రతి ఒక్కరి జీవితానికి ఒక అర్థం ఉంటుంది. ఆ అర్థాన్ని తెలుసుకున్న వారికి విజయం తప్పక వరిస్తుంది. ఈ రోజు మనం మాట్లాడబోయే వ్యక్తి చాలా ఫేమస్ అండి. కాబట్టి దాన్ని తెలుసుకునే ముందు మనం ఇంకొన్ని విషయాలు చూద్దాం. బతుకు భారాన్ని మోస్తూ బలాన్ని కోల్పోతున్న లేలేత మొగ్గలు, దుమ్ము ధూళి తొక్కి కళాకాంతులు లేక కాలాన్ని దూరంగా గడుపుతున్న అభాగ్యులు, అంతుపట్టని ప్రశ్నార్థకాలుగా ఈ నేలపై దర్శనమిచ్చే శరీరాలు. అవును, ఆ బాలల బాల్యం నలిగితేనే మీర్జాపూర్ తివాచీలు మృదువుగా మన పాదాలను స్పృశిస్తాయి. మసిబారిన ఆ చేతులే శివకాశిలో పటాకులుగా ఇస్తాయి. మధ్యప్రదేశ్ విదిషా అశోకా కింగ్ నడియాడిన నేలది. ఆ రాజుది ఒక శకం అయితే ప్రస్తుత శకం ఇంకో రాజుది. అతనే కైలాష్ సత్యార్థి. 1954వ సంవత్సరం 11వ జనవరి నాడు కైలాష్ శర్మగా జన్మించారు. 6వ ఏట స్కూలింగ్కి వెళ్లిన కైలాష్ మొదటి రోజే స్కూల్ ముందు బూట్లు పాలిష్ చేస్తూ తన వయస్సు ఉన్న బాలుణ్ణి చూశాడు. ఎంతో బాధపడ్డాడు.
నేను స్కూల్కి వెళ్తుండగా ఈ అబ్బాయి ఎందుకు నా బూట్లను పాలిష్ చేస్తున్నాడు అని బాధపడ్డాడు. ఒక వారం తరువాత ఆ బాధను భరించలేక వెళ్లి తన తండ్రితో మాట్లాడాడు. అప్పుడు ఆ తండ్రి చెప్పాడు, మేము పనిచేయటానికే పుట్టాం, మా కులం అదే అని. నిర్ఘాంతపోయాడు కైలాష్ శర్మ. తన మనసులో కదలాడుతున్న ఈ ఆలోచనలను ఏదో ఒక రోజు నిజం చేయాలనుకున్నాడు. అదే చైల్డ్ లేబర్ను నిర్మూలించాలనుకున్నాడు. పువ్వు పుట్టగానే పరిమళిస్తుంది. ఇందుకు సరైన ఉదాహరణ కైలాష్ సత్యార్థి. చదువు లేకపోతే బానిసత్వం, బానిసత్వం ఎక్కువైతే పిల్లలు డబ్బులు లేక దొంగతనానికి ఒడిగడుతారు. కాబట్టి ఈ బానిసత్వాన్ని నిర్మూలించాలనుకున్నాడు సత్యార్థి. అందుకే చదువును పెంపొందించాలనుకున్నాడండి. రిజల్ట్స్ వచ్చే రోజున రిక్షాను అద్దెకు తీసుకున్నాడు కైలాష్. ఆ రిక్షాలో వేరే పట్టణాలకు వెళ్లి ఉత్తీర్ణులైన విద్యార్థుల వద్ద పుస్తకాలు తీసుకున్నాడు. ఆ పుస్తకాలతో మరికొన్ని జీవితాలు బాగుపడతాయని వాళ్ళకి వివరించాడు. ఆ విధంగా ఎన్నో పుస్తకాలు సేకరించి చదువు లేని విద్యార్థులకు ఆ పుస్తకాలను ప్రసాదించాడు కైలాష్. ఆనాడు నుండి కైలాష్ ఎంతో ఉన్నత మనస్సు ఉన్న వ్యక్తిగా మారుమోగాడు. ముఖ్యంగా ఆసియా దేశాల్లో చైల్డ్ లేబర్ ఎక్కువ, అది మన భారతదేశంలో ఇంకా ఎక్కువ. 1969 అక్టోబర్ 2 ఈ పేరు గుర్తొచ్చింది కదండి, గాంధీజీ గారి శత జయంతి. ఈనాడే కైలాష్ గారి జీవితం మారిపోయింది. తన కులం పేరు తీసేస్తున్నట్లు బహిరంగంగా ప్రకటించారు. ఆనాడు నుంచి కైలాష్ శర్మ కైలాష్ సత్యార్థి అయ్యారు. డిగ్రీ చేసి వోల్టేజ్ ఇంజనీరింగ్లో ఎంటెక్ చేసిన కైలాష్ సత్యార్థి కొన్ని రోజులు లెక్చరర్గా పనిచేశారు. తన జీవిత ఉద్దేశం ఇదేనా అని ఆలోచించారు. కాదు, నా జీవిత ఉద్దేశం బాలులను శ్రామికులుగా కాకుండా భావి భారత పౌరులుగా చూడాలని తన కోరిక అని నిర్ణయించుకున్నారు. అందుకే లెక్చరర్ పోస్టు విడిచి బాలల కోసం ఏదో ఒకటి చేయాలని ముందుకు సాగారు. ఈ ప్రయత్నంలోనే సౌత్ ఏషియన్ కోalition అగెయిన్స్ట్ చైల్డ్ సర్వీస్ SACACS ని స్థాపించారు. అంతర్జాతీయ ఉద్యమాలకు కార్యాలకు ఈ సంస్థ వేదిక. మనకంతా తెలుసు కదండి, రాత్రికి రాత్రే అద్భుతాలు జరగవు, దూకుడుతో ఉన్న ఉపన్యాసాలతోనే లక్ష్యాలు సిద్ధించవు. ఇవి తెలుసుకున్నాడు కైలాష్. అందుకే దీనికోసం ఎంతైనా ముందుకు వెళ్లాలని నిర్ణయించుకున్నాడు. న్యూఢిల్లీలో ముక్తి ఆశ్రమాన్ని స్థాపించారు. మహారాష్ట్ర, ఉత్తరప్రదేశ్ రాష్ట్రాలలో బాలులకు దాస్య విముక్తి పొందించి ఆ బాలులకు ఉపాధి శిక్షణ ఇస్తున్నారు కైలాష్. బాలికలకు బాలికాశ్రమం, బాలలకు బాలాశ్రమం. ఇదిలా ఉండగా ఇండస్ట్రీస్కి వెళ్లి బాలులతో పనిచేయించకండి అంటే ఎవరూ వినరు. నువ్వు ముందు వెళ్ళవయ్యా బాబు, మాకు తెలుసు అంటారు. అందుకని వీళ్ళ పని ఇలా కాదు, ఇంకొక విధంగా చేయాలి అని ఆలోచించాడు కైలాష్. ఒకవేళ కస్టమర్సే లేకపోతే ఇంకా ఇండస్ట్రియలిస్ట్ ఏమవుతారండి? కాబట్టి కైలాష్ ఒక కొత్త ఆలోచనతో ముందుకు వెళ్లాడు. ఎన్నో బహిరంగ ప్రదర్శనలు చేసి కస్టమర్స్ కి చెప్పాడు, మీరెవరూ బాలులు చేసిన తివాచీలను కొనకండి అని. బాలులు చేసిన తివాచీలను, గాజులను, బాణాసంచాలను బహిష్కరించాలని కస్టమర్లలో చైతన్యం తెచ్చారు. బాల కార్మిక వ్యవస్థను నిర్మూలించారు. ఈ విధంగా ఇండస్ట్రియలిస్ట్ బాల కార్మికుల చేత పనులు చేయించుకోవడానికే భయపడ్డారు. ఒక చిన్న ఉద్దేశం ఉద్యమం అయింది. ఇదే 1990లో రగ్మార్క్ అనే సంస్థగా ఆవిర్భవించింది. అమెరికా, యూరోప్లలో చైల్డ్ లేబర్ లేని వస్తువులే కొంటామని ప్రకటించారు. భారత్, పాకిస్తాన్, నేపాళ్లలో ఏ తివాచీలు చేసినా, ఏ రగ్గులు చేసినా భారత్, పాకిస్తాన్, నేపాల్లో తయారైన తివాచీలు రగ్మార్క్ వద్ద సర్టిఫికేషన్ పొందుతాయి. అదేనండి, వీటిలో చైల్డ్ లేబర్ ఇంక్లూడ్ కాలేదని. అప్పుడు ఇలా సర్టిఫై చేసిన తివాచీలనే వీళ్ళు ముందుకు పంపిస్తారు. దీని ఫలితంగా శ్రమదోపిడీ చేయడానికే భయపడ్డారు ఇండస్ట్రియలిస్ట్. ఇలా ఎన్నెన్నో ఉద్యమాలు, యాత్రలు, ప్రతి హృదయాన్ని కదిలించారు కైలాష్ సత్యార్థి. మీడియా ప్రమేయంతో ఇంకా ఎంతో సాధించగలిగారు. లేత మనసులకు బాల్యం లేకుండా చేసిన చట్టాలను, నేతలను, స్వార్థాన్ని చూసి సత్యార్థి బాలలకు అర్థాన్ని తెచ్చారు. 1980లో బచ్పన్ బచావ్ ఆందోళన్ అని స్థాపించి చైల్డ్ రైట్స్ కోసం ఎంతో చేశారు సత్యార్థి. వీరి కోసం వినూత్న పోరాటం చేశారు. దీని ఫలితంగా 67,000 మందికి విముక్తి పొందగలిగారు. కర్మాగారాలపై, అదే ఇండస్ట్రీస్ పై సీక్రెట్స్ విజిట్స్, దాడులు నిర్వహించారు. బాలులకు విముక్తిని పొందించారు. బాల్యాన్ని పరిరక్షిస్తున్నానని ఎంతో సంతోషపడ్డారు కైలాష్ సత్యార్థి. సుప్రీంకోర్టు, హ్యూమన్ రైట్స్ కమిషన్తో పాటు ఈ సంస్థ జ్వలించింది.
తివాచీలు చేస్తున్న వారికి, గాజులు చేస్తున్న వారికి, తారాజువ్వలు చేస్తున్న వారికి వీరేనా విముక్తులు కావాల్సింది? కాదు. రాతి గనులలో బండలుగా మారుతున్న బాల్యాన్ని గమనించారు సత్యార్థి. హర్యానాలో ఫరీదాబాద్, రాజస్థాన్లో రామ్గంజ్ ఈ ప్రదేశాలను చూసి సత్యార్థి చలించిపోయారు. నిర్దయలేని ఓనర్లకు బలహీనత ఉన్న బాలులే కదండి కావాలి. రెక్కలు ముక్కలు చేసుకొని పనిచేస్తున్నారు బాలులు. వేతనం అడగలేరు, లెక్కలు అడగలేరు, యూనియన్స్ ఫామ్ చేయలేరు ఈ బాలలు. ఇక వీరే ఎరగా వీరిని చాలా వాడేసుకుంటున్నారు ఇండస్ట్రియలిస్ట్. వీరిని విముక్తి చేయడానికి కైలాస్ సత్యార్థి స్టోన్ క్వారీ వర్కర్స్ యూనియన్ ని స్థాపించి ఉద్యమాలు చేశారు. దీని ఫలితంగా వీరిని ఎంతో మందిని విముక్తి చేసి ఎన్నో కొత్త రైట్స్ తీసుకురాగలిగారు. ఇప్పుడు స్టోన్ అయిపోయింది. ఇక ఇటుక 1981లో హర్యానా, వెస్ట్ బెంగాల్, రాజస్థాన్ ఈ ప్రదేశాల్లో ఇటుక బట్టీలలో కాలుతున్న బాల్యాన్ని చూసి సత్యార్థి చలించిపోయారు. ఈ వైనాన్ని చూసిన సత్యార్థి చలించిపోయారు. దీన్ని ఎలాగైనా నిర్మూలించాలని నిశ్చయించుకున్నారు. ఇటుక బట్టీల్లో బాలుల కోసం 6 ఏళ్ల పాటు ఉద్యమాన్ని కొనసాగించారు. వీరి కోసం ప్రత్యేక రైట్స్ తేగలిగారు. ఇప్పుడు మనం ఇండియాలో ఉన్న చైల్డ్ లేబర్ గురించి మాట్లాడుతున్నాం కాదండి. సౌత్ ఏషియాలో 8.5 కోట్ల బాల కార్మికులు ఉంటే భారత్లో 6 కోట్ల మంది ఉన్నారు. తక్కువ జీతం, కోర్ట్స్కి వెళ్లలేరు. ఇక ఇదే ఎరగా భావించి ఇండస్ట్రియలిస్ట్ వీళ్లను ఎంతో దారుణంగా హింసిస్తారు. చైల్డ్ లేబర్ వల్ల పేదరికాన్ని నిర్మూలించలేం. ఎందుకంటే పేరెంట్సే తక్కువ జీతం తేగలుగుతున్నారు కాబట్టి పిల్లల్ని కూడా పంపిస్తున్నారు చైల్డ్ లేబర్ కి. కాబట్టి పేదరికాన్ని నిర్మూలించలేం. పిల్లలు పనులు చేస్తుంటే వారికి విద్యను ఇవ్వలేము. దీనివల్ల ఇల్లిటరసీని తొలగించలేం. వయోజనులకు అదే అడల్ట్స్ కి, అన్ఎంప్లాయర్స్ కి ఉద్యోగాలు సమకూర్చలేం. ఇక తమిళనాడు శివకాశి 1.5 లక్షల బాల్యాలు అక్కడ మగ్గిపోతున్నాయి. వారికి వారే తాకట్టు. వారి బాల్యం పాతాళంలో కూరుకుపోతుంటే తారాజువ్వలు నింగిలో వెలిగిపోతున్నాయి. దీనికోసం సత్యార్థి సుప్రీంకోర్టులో సూట్ వేశారు. శివకాశిలో బాలులు పనిచేయకూడదని. దీనికి ఫలితంగా 1983లో సుప్రీంకోర్టు సత్యార్థికి పాజిటివ్ గా రిప్లై ఇచ్చింది. ఈ ఉత్సాహంతో మరింత ముందుకు సాగారు సత్యార్థి. ఈయన న్యాయ పోరాటం ఇంటర్నేషనల్ అటెన్షన్ ని తీసుకొచ్చింది. ఎన్నో యాత్రలు, ఉద్యమాలు, న్యాయస్థానాలు, బాలులకు విముక్తి, మళ్లీ వాళ్ళకి ఉపాధి, చదువు ఇవన్నీ చేశారు కైలాష్ సత్యార్థి. వీటన్నిటికీ విద్యే కీలకమని భావించారు. 1992వ సంవత్సరంలో బీహార్ టు ఢిల్లీ 200 కిలోమీటర్లు, 1994లో కన్యాకుమారి టు ఢిల్లీ 5000 కిలోమీటర్లు, 1996లో కోల్కతా టు కాఠ్మండు భారత యాత్ర చేశారు. సౌత్ ఏషియన్ చైల్డ్ వర్కర్స్ ఫ్రీడమ్ మార్చ్ అంటారు దీన్ని. ఇదొక చారిత్రాత్మక ఘట్టం భారతదేశంలో. గ్లోబల్ మార్చ్ అగేన్స్ట్ చైల్డ్ లేబర్ పేరుతో ఈ గ్లోబల్ మార్చ్ ప్రపంచమంతటా తెలిసిపోయింది. ఇంత చరిత్రకు రూపశిల్పి మన సత్యార్థి. సత్యార్థి ఊదిన శంఖారావం యుఎన్ఓలో ప్రతిధ్వనించింది. 1999లో జెనీవాలో ప్రత్యేక సదస్సు జరిగింది. ఆ సదస్సును నిర్వహించింది మన సత్యార్థి గారే. బాలుల కోసం ఎంతో చేయాలని తన స్ఫూర్తిని యుఎన్ఓలో ప్రవేశపెట్టారు. దీనికి అబ్బురపోయిన యుఎన్ఓ వాళ్ళు తమకు తగినంత సాయం చేస్తామని హామీ ఇచ్చారు. చైల్డ్ లేబర్ని నిరోధించాలంటే విద్యే ఆయుధం అని గుర్తించారు సత్యార్థి. దీనికోసం ప్రాథమిక హక్కుగా విద్య ఉండాలని గవర్నమెంట్ని ఒత్తిడి చేశారు. అందుకేనండి ఇప్పుడు మన ఫండమెంటల్ రైట్స్లో రైట్ టు ఎడ్యుకేషన్ ఒక రైట్గా ఉంది. 2001లో 93వ రాజ్యాంగ సవరణ, అదే కాన్స్టిట్యూషనల్ అమెండ్మెంట్, రైట్ టు ఎడ్యుకేషన్తో సవరణ చేయబడింది. ఇది భారత రాజ్యాంగంలోనే ఒక అరుదైన ఘట్టం. 2002లో బాలమిత్రగ్రామ్ బిఎంజీ ఈ పేరు వినగానే మనకేమర్థమవుతుందండి? అవును, అదే పిల్లల్ని పాఠశాలలో చేర్పించడం. బాలమిత్రగ్రామ్ బాలులను గ్రామాలలో అదే పాఠశాలలో చేర్పించడం. ఇలా సాఫీగా సాగుతున్న ఆయన జీవితంలో ఒక విషాద సంఘటన. 2004వ సంవత్సరం జూన్ 14న రోమన్ సర్కస్ జరుగుతుంది. నేపాల్ వాళ్ళు పిల్లల్ని దుస్సాహస క్రీడల్లో వాడుకుంటున్నారు. దీనికోసం సత్యార్థి గారు న్యాయ పోరాటం చేయడానికి దిగారు. బాలల పాలిట దేవుడైన సత్యార్థిపై కిరాతకంగా దాడి చేశారు ఆ నేపాల్ వాళ్ళు. రక్తమోడిన ముఖంతో హాస్పిటల్ చేరాడు సత్యార్థి. ఎంతో బాధపడ్డారు. క్రూర మృగాల కంటే సర్కస్లో ఉన్న మానవ మృగాలే ప్రమాదం అని బాధపడ్డారు. ఆ నేపాల్ వాళ్ళు కుమారుని బెదిరించారు. అయిన సత్యార్థి భయపడలేదు. ఆత్మస్థైర్యంతో ముందుకు సాగారు. నమ్మగలరా? 67,000 మందికి కొత్త జీవితాన్ని ప్రసాదించారు సత్యార్థి. బాలల హక్కుల గురించి ప్రతివేదికపై ఎలుగెత్తి చాటారు. యునెస్కోలో ప్రసంగించారు. అప్పటి అమెరికా ప్రెసిడెంట్ బిల్ క్లింటన్ సత్యార్థి గారి ఉన్నత సేవలకు సత్కరించారు.
ఆకాశంలో చందమామను చూపించడం కాదు, భూమిపై వారికి భవితను చూపించండి అని సత్యార్థి గారు తూటాలు విసిరారు. అలు పెరుగని యాత్రికుడు మన సత్యార్థి. 144 దేశాల్లో సత్యార్థి జీవితం గురించి తెలిసింది. సత్యార్థి ఓ ఉద్యమ దీప్తి, అందరికీ నిరంతర స్ఫూర్తి. చిల్డ్రన్ ఆర్ ఆర్ ఫ్యూచర్, లెట్ దెమ్ లివ్ యాజ్ న్యూ బోర్న్ లీవ్స్ అన్నారు సత్యార్థి. ఈ స్వప్నాలకు సత్యార్థి గారి జీవితం అంకితం. సమాజపు స్వప్నాలు బాలులే. ప్రపంచవ్యాప్తంగా బాలల కోసం ఎంతో శ్రమించిన సత్యార్థి గారికి నోబెల్ పీస్ ప్రైజ్ వరించింది. సత్యార్థి గారు నాటిన బీజాలు దేశమంతటా ప్రవహించాయి. ఇదిలా ఉండగా మన విఐటిలో, అదే మన వెల్లూరు ఇన్స్టిట్యూట్ ఆఫ్ టెక్నాలజీలో మన బాలులంతా ఫెప్సీ, మ్యాట్, టీచ్ ఫర్ ఇండియా అనే ఎన్జిఓస్లో తమంతట తాము సహాయం చేస్తున్నారు పిల్లలకి. ప్రతి వారం బయటకు వెళ్ళి వాళ్ల కోసం ఏదో ఒకటి తీసుకెళ్తూ వాళ్ళను ఆనందపరుస్తూ వారికి చదువు చెప్తూ సత్యార్థి గారి జీవిత ఆశయాలను నిలబెడుతున్నారు. ఇంత ఉన్నత మనసున్న మనిషి మన దేశంలో పుట్టడం మన అదృష్టం. సత్యార్థి ఆశయాలు ఎప్పటికీ ఆవిరవ్వవు. తన ఉద్దేశానికి ఆత్మస్థైర్యాన్ని జోడించి ఎవరూ ఎక్కలేని శిఖరాలను అధిరోహించిన సత్యార్థి గారికి యావత్ ప్రపంచం సెల్యూట్ అని ఎలుగెత్తి పలికింది. రండి, మనం సత్యార్థి గారు చూపిన బాటలో నడుద్దాం. బాల్యాన్ని కోల్పోయిన వారికి జీవితాన్ని ఇద్దాం. మనం బాల కార్మికులను విడిపించలేమేమో, కనీసం ఉన్న బాలలను దాసులను చేయకుండా ఉండగలం కదా. చిల్డ్రన్ ఆర్ ఆర్ నేషన్స్ ప్రైడ్. వారే మన సంపద. వారి బాల్యాన్ని దోచకండి. బాలల రక్తాన్ని, చెమటలను తాగేసే వారికి మన కంట్రీ డెవలప్మెంట్ గురించి మాట్లాడే హక్కు లేదు. ఆ కళ్ళలో స్వప్నాలను చూడండి, మీ లాక్కర్లలోని డబ్బులను కాదు. ఇప్పటికైనా అందరూ మారాలి. సాటి మనిషిని సంతోషపెట్టడం కూడా ఒక విజయమే. ఇదండి ఇవాల్టి మన విజయ బాట. ఇలాంటి విజయ రహస్యాలను తెలుసుకోవడానికి వింటూనే ఉండండి విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8. Dear listeners, you're listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அறுசுவை நேரம் வழங்கிக் கொண்டிருப்பது நான் உங்க பிரியங்கா. நான் உங்க நிவேதா. இந்த நிகழ்ச்சியில நீங்க முழுக்க உணவு பத்தி தாங்க கேட்க இருக்கீங்க. உணவோட நற்குணங்கள், உணவுல இருக்கிற பல வகைகள், அத பத்தி தான் நம்ம பேச இருக்கோம். உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே அது மனித வாழ்க்கையில ஒரு அத்தியாவசியமான விஷயம் பிரியங்கா. இப்ப இருக்க காலத்துல அது ஆடம்பரமான விஷயமா மாறிட்டு இருக்கு. ஆமா நிவேதா, இதுதான் எனக்கும் தோணுது. என்னன்னு பார்த்தோம்னா அந்த காலகட்டத்துல இருந்து இந்த காலகட்டம் வரையும் பார்த்தோம்னாவே உணவு பல வகையா மாறிக்கிட்டே வருது. நம்ம உணவு முறையும் ரொம்பவே மாறிட்டு வருது. அதுக்கப்புறம் நிவேதா, உணவுன்னு எடுத்துக்கிட்டாலே அது சுவைதான். ஒரு உணவு முழுமை அடையுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னாவே அதுல இருக்கிற அறுசுவைன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம டைட்டிலேயே பார்க்கலாம், அறுசுவைன்ற ஒரு வார்த்தை இருக்கு. அறுசுவைன்னா நீ என்ன நினைக்கிற நிவேதா? அறுசுவைனா 6 வகையான சுவைகள் பிரியங்கா. இனிப்பு, புளிப்பு, உப்பு, துவர்ப்பு, காரம் மற்றும் கசப்பு, இதுதான் அறுசுவை. இந்த அறுசுவைகளும் நம்ம உணவுல இருக்கணும். அதுதான் நம்ம தமிழர் கலாச்சாரத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இப்ப நல்லா சமைக்கிறவங்களன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோ, அவங்களை எப்படி சொல்லி கூப்பிடுவாங்கன்னா அறுசுவை அரசன், அறுசுவை அரசி அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. சோ இந்த 6 சுவையுமே நம்ம உணவுல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பா நிவேதா, நீங்க தமிழர் கலாச்சாரம்னு பேசுறப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. அது என்னன்னு பார்த்தோம்னா விருந்தோம்பல். விருந்தோம்பல்னு ஒரு விஷயம் நம்ம கலாச்சாரத்துல இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, உறவினர்கள், நண்பர்கள் யாரா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரப்ப அவங்களுக்கு விருந்தளித்து அவங்கள சந்தோஷப்படுத்துறது நம்ம வழக்கமாவே இருக்கு. நிவேதா, விருந்துன்னா உனக்கு என்ன தோணுது? எனக்கு விருந்துனாலே வாழை இலை தான் பிரியங்கா ரொம்பவே ஞாபகம் வருது. அந்த காலத்துல எல்லாம் வாழை மரம் எல்லார் வீட்லயுமே வளர்த்துட்டு வருவாங்க. வாழை இலை எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுல உணவு பரிமாறுறது நம்ம விருந்தோம்பல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம நிவேதா, வாழை இலையில சாப்பிடும் போது அது ருசியே தனிதான். சுட சுட சாப்பாட்டை ஒரு பெரிய வாழை இலையில வச்சு அதுல வர ஒரு மனமும் ருசியும் தனிதான் நிவேதா. இதுல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சூடா இருக்கிற பாயசத்தை வாழை இலையில ஊத்தி அதை வழிச்சு சாப்பிடுறப்ப வர ருசி இருக்கே, என்ன ருசி! சரிங்க நிவேதா, வாழை இலைய பத்தி பேசணும். வாழை இலையில எப்படி பரிமாறணும்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரியும் எனக்கு. வாழை இலையில உணவு பரிமாறுற முறை அப்படின்னு நம்ம தமிழர்கள் கலாச்சாரத்துல ஒரு முறை இருக்கு. வாழை இலையில மேல் பகுதியில பாத்தீங்கன்னா உப்பு, ஊறுகாய், கூட்டு, பொரியல், இனிப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வைப்பாங்க. கீழ்பகுதியில சாதம், சாம்பார் இந்த மாதிரி நம்ம எந்த உணவை
மெயினாக சாப்பிட்றோமோ அந்த உணவெல்லாம் வந்து வாழை இலையோட கீழ்ப்பகுதியில் வைப்பாங்க. இப்படி தான் வந்து நம்ம தமிழர்கள் கலாச்சாரத்தில் வந்து அந்த உணவெல்லாம் பரிமாறிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கும் சில பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கு பிரியங்கா நம்ம தமிழர்கள் கலாச்சாரத்தில். அதில் எத்தனை வகையான உணவுகள் இருக்கு அப்படின்னு உனக்கு தெரியுமா? கண்டிப்பா நிவேதா, இப்ப நான் சொல்றேன். தமிழரோட உணவு வகைகள் பத்தி வந்து நான் இப்ப சொல்ல இருக்கேன். என்னன்னு பார்த்தோம்னா 4 வகைகள் இருக்கு. கடல் உணவு, இறைச்சி, மரைக்கறி உணவு, சிறப்பு உணவுகள் ஒரு சிலது இருக்கு. கடல் உணவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல மீன், இறால், நண்டு இந்த மாதிரி வகைகள் இருக்கு. இறைச்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து சண்டேனா சாப்பிட்ற ஒரு சில விஷயம் தான் நிவேதா இது. அதுதான் கோழி, ஆடு இந்த மாதிரி விஷயங்கள். இதுல வந்து அந்த காலத்துல மாடு, மான் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து நம்ம இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நம்மள யாரும் சும்மா விட மாட்டாங்க. அதனால நம்ம கோழி, ஆடோட நிறுத்திப்போம். அடுத்ததா பார்த்தோம்னா வந்து மரக்கறி உணவு இருக்கு. இது வந்து தாவர உணவுகள், அதாவது காய்கறி, பச்சை காய்கறிகள் இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இதுல வந்து சேரும். சிறப்பு உணவுகள் எடுத்துக்கிட்டோன்னு பாத்தீங்கன்னா கூழ் பொங்கல். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஆடி மாசம்னாவே கூழ் பொங்கலுக்கு தான் சொல்லிடுவோம். எல்லார் வீட்டுல இருந்து கூழ் எடுத்துட்டு போயிட்டு அந்த கோயில்கிட்டே வச்சு பொங்கல் வச்சு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் தான் அது. சரிங்க நிவேதா, இப்ப வந்து நம்ம தமிழர் உணவு வகைகள் பத்தி பார்த்தோம். இப்ப அடுத்ததா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கேன். தமிழர்களோட உணவு உட்கொள்ளும் முறையை பத்தி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் பிரியாங்க. தமிழர்களோட உணவு உட்கொள்ளும் வகை வந்து மொத்தம் 12 வகைகள் இருக்கு. நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்செல்லாம் சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, இது மட்டும் தான் நம்ம எல்லாமே. எனக்கும் அவ்வளவுதான் தெரியும் நிவேதா. 12 வகைகள் சொல்றீங்க, அப்படி என்னென்ன இருக்கு? 12 வகைகள்ல முதல் வந்து அருந்துதல். அப்படின்னா வந்து மிகச்சிறிய அளவு உணவு தான் உட்கொள்ளுதல். அதுக்கு பேரு தான் வந்து தமிழர் கலாச்சாரத்துல அருந்துதல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா உண்ணல். அப்படின்னா பசி தீர, அதாவது வயிறு ரொம்ப சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு பேரு உண்ணல், அதாவது என்ன மாதிரி. ஆமா. அடுத்ததா வந்து உறிஞ்சல். அப்படின்னா ஒரு வாயை குவித்து நீரியற் பண்டங்களை ஈர்த்து உட்கொள்ளல், இதுதான் வந்து உறிஞ்சல். அப்படின்னா நம்ம ஜூஸ் அதெல்லாம் வந்து உறிஞ்சு சாப்பிடுவோம், அதுதான் உறிஞ்சல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா குடித்தல். நீர் உணவு வந்து பசி தீர சாப்பிடுறது. குடித்தல்லே வந்து நம்ம நீர் உணவு, அது வந்து ரொம்ப பசியாறு சாப்பிட்றோம் அப்படின்னா அது பேர் வந்து குடித்தல். அடுத்து வந்து தின்றல். அப்படின்னா தின்பண்டங்களை தின்றல். தின்பண்டங்கள் அப்படின்னா வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் நம்ம நிறையவே சாப்பிடுவோம். நீயும் நிறைய சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியும். அதுதான் வந்து தின்றல். அடுத்ததா பாத்தீங்கன்னா தொய்த்தல். சுவை தீர மகிழ்ந்து சாப்பிட்றது. நம்ம வந்து ஒரு உணவை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும், அப்பதான் வந்து அந்த உணவு நம்மளுக்கு செரிமானம் ஆகும்னு கூட நம்ம பெரியவங்களா சொல்லி கேட்டிருப்போம். தூய்த்தல் அப்படின்னாவே சுவைத்து மகிழ்ந்து சாப்பிட்ற ஒரு விஷயம் தான் தூய்த்தல்னு சொல்றாங்க. அடுத்ததா ஒரு விஷயம் நக்கல். நக்கி துளாவி சாப்பிடுறது. அது நம்ம எல்லாருமே பண்ற ஒரு விஷயம் தான் நிவேதா. இப்ப கூட நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன நீ பாயசத்தை எப்படி சாப்பிடுவேன்னு, அந்த விஷயம் தான் நக்கல். அடுத்ததா பார்த்தோம்னா நுங்கல். அப்படின்னா முழுவதையும் ஒரே வாயில எடுத்து சாப்பிடுறது. இது நம்ம எப்போ பண்ணுவோம்னு உங்களுக்கு தெரியுமா நிவேதா? அடுத்தவங்களுக்கு கொடுக்காம நம்ம மட்டும் சாப்பிடணும்னு நினைக்கிறப்பதான் இதை பண்ணுவோம். கண்டிப்பா நிவேதா, அடுத்து சொல்லுங்க. பருகல். அது வந்து நீரியற் பண்டங்களை சிறுக குடிப்பது. நம்ம வந்து குடித்தல் பத்தி பார்த்தோம், அது வந்து பசி தீர நீரியற் பண்டங்களை குடித்தல். இது வந்து பருகல்னா கொஞ்சமான அளவு வந்து நீர் ஆகாரங்களை வந்து சாப்பிட்றது தான் வந்து பருகல். அடுத்தது பாத்தீங்கன்னா மாந்தல். மாந்தல்னா மடமடவென உட்கொள்வது, அதுதான் மாந்தல். நம்ம தினமும் காலேஜுக்கு கிளம்புறப்ப இந்த வேலையை தான் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அதுக்கு அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா மெல்லல். அப்படின்னா கொஞ்சம் கடிய பண்டங்களை வந்து நம்ம வந்து பல்லால கடிச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து மெல்லல். அதாவது உனக்கு கடிய பண்டம்னா என்னன்னு ஞாபகம் வருது? எனக்கு வந்து தோன்றது வந்து கடிய உணவுன்னு எனக்கு தோன்றது என்னன்னு பார்த்தோம்னா கல்ல உருண்டை நிவேதா. ரொம்பவே கடினமா இருக்கும் அதை கடிச்சு மென்னு சாப்பிட்றதுக்கு. அதுக்கு பேரு தான் வந்து மெல்லல்னு சொல்றாங்க பிரியங்கா. அதுக்கு அடுத்தது வந்து விழுங்கல். அப்படின்னு கடைசி வகை வந்து விழுங்கல். அது வந்து பல்லுக்கும் நாக்குக்கும் இடையில தொண்டை வழியா சாப்பிட்றதுக்கு பேரு தான் வந்து விழுங்கல். இது நம்ம எப்ப பண்ணுவோம்னா நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாதப்ப வீட்டுல வந்து கசாயம் காய்ச்சி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம மருந்து தருவாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி விஷயத்த தான் நம்ம விழுங்கல். தமிழர் கலாச்சாரத்துல வந்து இந்த 12 வகையா உணவு உட்கொள்ளும் முறை வந்து இந்த 12 வகை தான். சரிங்க நிவேதா, நீங்க இப்ப சொன்ன தமிழர்கள் உட்கொள்ளும் முறையை பத்தி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப அடுத்ததா பார்த்தோம்னா நீங்க வந்து வாழை இலையில உணவு எப்படி பரிமாறுவாங்கன்ற ஒரு விஷயத்த வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் உங்ககிட்ட. அதுல வந்து எனக்கு ரொம்பவே வந்து என்னை ஈர்த்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இனிப்பு தான். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இனிப்புன்றது வந்து எந்த ஒரு புது காரியம் தொடங்கினாலோ இனிப்பை பரிமாறி தான் தொடங்குவோம் இல்லையா? கண்டிப்பா பிரியங்கா. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தாலோ இல்ல நம்மளுக்கெல்லாம் நம்ம வந்து மாணவர்கள், நம்ம வாழ்க்கையில நம்ம ஏதாவது ஒரு பரீட்சையில வந்து பாஸ் பண்ணாலோ எல்லாருக்கும் முதல்ல நம்ம தர விஷயம் வந்து இனிப்பு தான்.
நீ சொன்னதும் சரிதான் பிரியங்கா. எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இனிப்பு எடுத்து தான் ஆரம்பிப்போம். நம்ம நிகழ்ச்சியிலயும் இது முதல் நாள் அப்படின்றதுனால நம்ம இனிப்பை பத்தி பேசலாம். கண்டிப்பா இனிப்பை பத்தி நம்ம பேசணும் நிவேதா. இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா, இனிப்பு நமக்கு 2 விதமாவும் கிடைக்கும். நம்ம வீட்லயும் நம்ம இனிப்பை செஞ்சு சாப்பிடலாம், கடையிலயும் போய் வாங்கி சாப்பிடலாம். இப்ப நம்ம இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து கேட்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தீபாவளி, விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி ஒரு சில விசேஷ நாட்கள்ல வீட்ல செய்யற உணவு எப்படி செய்யறதுன்னு ஒரு செய்முறையை தான் நான் இப்ப எல்லாருக்கும் சொல்ல போறேன். சரிங்க நிவேதா, உங்களுக்கு தீபாவளினாலே என்ன ஞாபகம் வருது? தீபாவளினாவே நிறைய இனிப்பு வகைகள்லாம் இருக்கு பிரியங்கா. அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. அதுவும் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு இனிப்புனா அதிரசம் தான். என் கண்ணுக்கு அதுதான் தெரியும் எத்தனை இனிப்பு வகைகள் இருந்தாலும். அதுவும் எங்க வீட்டுல வேற படைச்சிட்டு தான் அதிரசத்தை சாப்பிட கொடுப்பாங்க. அது வரைக்கும் நான் அதை பார்த்துட்டே இருக்கிறதுலே எனக்கு அந்த அதிரசம் பார்க்கவே எனக்கு அவ்வளவு பிடிக்கும் தெரியுமா. என்ன நிவேதா, நீ குடுக்கறதுக்கு முன்னாடியே திருடி சாப்பிடுவேன்றது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அது உனக்கு தான் தெரிஞ்ச விஷயம், எங்க வீட்டுல இருக்கவங்களுக்குலாம் தெரிஞ்ச விஷயம் இல்ல. ஆமா, அதிரசம் செய்யறது ரொம்பவே கஷ்டமான விஷயம்னு சொல்றாங்க. உனக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா? அதிரசம் செய்முறை எனக்கு ஓரளவுக்கு தெரியும். சரி நிவேதா, உனக்கு தெரியுமா எப்படி செய்யறதுன்னு? அதிரசம் சாப்பிட்றதுக்குன்னு ஏதாவது ஒரு முறை இருந்ததுன்னா அது எனக்கு கண்டிப்பாவே தெரியும். செய்யறதுக்குன்ற முறையெல்லாம் எனக்கு தெரியாது. சரி சரி, செய்யறது எப்படின்னு நான் உனக்கு சொல்றேன், நீ கேட்டுக்கோ. கேட்டுட்டு வீட்டுல போய் ஒரு வாட்டி செஞ்சு பாரு. கண்டிப்பா சொல்லு, நானும் ஒரு நாள் செஞ்சு எங்க அம்மாவை சர்ப்ரைஸ் பண்றேன். வேணா நிவேதா, நீயே செஞ்சு நீயே தான் சாப்பிடணும், யாருக்கும் டெஸ்ட் எல்லாம் பண்ணிடாத. சரி பிரியங்கா, நீ முதல்ல எப்படி செய்யறதுன்னு சொல்ல. கண்டிப்பா சொல்றேன் நிவேதா. முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா, பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. சில பேர் பார்த்தோன்னா நான் நிறைய செய்ய போறேன், மற்றவங்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்றவங்க கடைக்கு போய் மெஷின்ல தான் அரைச்சிட்டு வருவாங்க. நான் கொஞ்சமா வீட்டு வரைக்கும் செய்ய போறேன் அப்படின்றவங்க வீட்லயே மிக்சில அரைச்சி வச்சுப்பாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பச்சரிசி மாவு அரைச்ச உடனே அது ஈரமான பதத்துல இருக்கிறப்பவே அதை நம்ம ஜல்லிச்சு வச்சுக்கணும் நிவேதா. சில பேர் என்னன்னு பார்த்தோம்னா, எனக்கு அதிரசம் கட்டியா இருக்கு, என்னால கடிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு காரணம் ஜல்லிக்காத காரணத்தினால்தான். கண்டிப்பா அந்த ஈரமான பதத்துல இருக்கிறப்பவே ஜல்லிச்சு வச்சுக்கணும். அந்த பதம் போறதுக்கு முன்னாடியே அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சு அதுல 1/4 டீ டம்ளர் தண்ணியை ஊத்தி அதை கொதிக்க வைக்கணும். இந்த கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெள்ளை சிறிய சிறிய துண்டுகளா வெட்டி அதை அந்த பாத்திரத்துல தண்ணி காஞ்சதுக்கு அப்புறமா அந்த பாத்திரத்துல போட்டு நல்லா வேக வைக்கணும். வேகிறப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெள்ளத்தோட ஸ்மெல் நமக்கு வரும். இந்த வெள்ளத்தை எதுக்காக பிரியங்கா இப்படி பாயில் பண்றோம்? இந்த வெள்ளத்தை எதுக்காக பாயில் பண்றோன்னு பாத்தீங்கன்னா நிவேதா, இப்ப நமக்கு பச்சரிசி மாவு இருக்கு, அதோட கலர்ந்து நமக்கு அதிரசம் தட்டுற பதம் வரணும்னா வெள்ளத்தை பாகு எடுத்து அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த மாவை அதுல கலக்க முடியும். வெள்ளத்தை பாகு எடுக்கணும்னு சொல்றீங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாம இருந்திருக்கும். பாகு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளம் கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சா, அது பாக்குறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு நிவேதா. இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் கூட. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதிரசம் எனக்கு கட்டியா இருக்கு, என்னால கடிக்கவே முடியல அப்படின்னு சொல்றவங்க இது கண்டிப்பா பின்பற்ற வேண்டிய ஒரு ஒண்ணுதான். என்னன்னு பார்த்தோம்னா, பாகு நமக்கு அந்த ஸ்மெல் வரப்பவே ஒரு பிளேட்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி அந்த பாகை ஒரு டீஸ்பூன்ல எடுத்து கொஞ்சமா இந்த தண்ணியில ஊத்தணும் நிவேதா. தண்ணியில ஊத்துறப்ப அந்த பாகு அந்த தண்ணியில கரையவே கூடாது. கரையாம அடியில போயிட்டு அந்த பாகு அப்படியே இருந்துச்சுன்னா அந்த பதம் நமக்கு வந்துருச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு ஒரு முறையும் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, இதே மாதிரி தண்ணி தட்டுல ஊத்தாம அதை கொஞ்சம் கையில எடுத்து அந்த பாகுல விட்டோம்னா நமக்கு ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் வரப்பவே நம்ம பாகு நம்ம எதிர்பார்க்கிற பதத்துல வந்துருச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா பிரியங்கா, இந்த விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பயன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எல்லாருக்குமே அதிரசம் பண்றது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். ஆனா இந்த பாகு கரெக்டான பதத்துல எடுக்காததுனாலதான் அதிரசம் நீ சொன்ன மாதிரி கடினமாயிடும், யாராலையும் சாப்பிடவே முடியாம போயிடும். இந்த ஒரு விஷயத்த எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா எல்லாருனாலையும் அதிரசம் ரொம்ப நல்லாவே செய்ய முடியும்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் நிவேதா. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா அடுப்புல பாகு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நமக்கு ஜல்லிச்சு வச்ச பச்சரிசி மாவு ரெடியா இருக்கு. இப்ப நம்ம அடுத்ததா நம்ம அதிரசம் செய்யற ஒரு முறையை தொடங்கலாம். இப்ப அந்த பாகுல கருப்பு எள்ளை போடணும்னு நான் கேட்டுக்கிறேன். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, வெள்ளை எள்ளும் போடலாம், கருப்பு எள்ளும் போடலாம். ஆனா அதிகமா சுவை ஊட்டக்கூடியது கருப்பு எள்ளு தான். இப்ப பாகு ரெடியா இருக்கு, பச்சரிசி மாவு ரெடியா இருக்கு. பச்சரிசி மாவு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்தமாவே இந்த பாகுல கொட்டிட்டு கிண்ட ட்ரை பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகும், மொத்தமா கட்டிடும். அப்ப நமக்கு உருண்டை பிடிச்சி அதை தட்டுறப்ப நமக்கு அந்த பதமே வராது. கொஞ்சம் கொஞ்சமா பாகு சூடா இருக்கிற அந்த நேரத்திலே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த பச்சரிசி மாவை கொட்டி அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்ப நம்ம எதிர்பார்க்கிற பதம் நமக்கு கிடைக்கும். அப்பவே நம்ம கொஞ்சம் அந்த மாவை கிள்ளி தொட்டு பார்த்தோம்னா நமக்கு அது சாஃப்டா இருக்கா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா,
சில பேர் வந்து பேப்பர் எடுத்துட்டு அதில் பேப்பர்னா ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துட்டு அதில் எண்ணெய் தடவி தட்டுவாங்க. நான் வந்து கேட்டுக்கிறது என்னன்னா வாழையில எடுத்துக்கலாம். வாழையில எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அது மேலே தொடச்சி அதில் வந்து அந்த உருண்டையை வச்சு தட்டிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அதிரசத்தை போட்டு வெளியே எடுக்கலாம். அதிரசத்தை வெளியே எடுத்த அப்புறம் நம்ம வந்து அதில் இருக்கிற எண்ணெயை வந்து மொத்தமாக வெளியே எடுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எண்ணெயை எடுக்கணும்னு போட்டு நல்லா அழுத்தி அதிரசமே கடைசியில் உடஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த எண்ணெயை வெளியே எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. பலகாரம்னா கண்டிப்பாக எண்ணெய் இல்லாமல் இருக்காது, ஓரளவுக்கு இருந்தால் நல்லதுதான். அதிரசம்னு நீங்க அந்த எண்ணெயில போடுறப்பன்னு சொல்றதே எனக்கு வாயெல்லாம் ஊறுது. எனக்கு எப்போ அதிரசம் சாப்பிட போறோமோ அப்படியே என் கண்ணு முன்னாடி எல்லாம் வந்து அதிரசம் நிக்கிற மாதிரியே இருக்கு. நானும் இன்னைக்கு வீட்டுக்கு போய் நீ சொன்ன மாதிரி கரெக்டான பதத்துல பாகு எடுத்து பச்சரிசி மாவு அரைச்சி இன்னைக்கு நானும் அதிரசம் பண்ணி எங்க அம்மா கொடுக்கலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க நிவேதா. இப்ப இந்த அதிரசம்ல பார்த்தோம்னா வந்து வெல்லம் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. நம்ம வீட்லயே செய்யறதுனால நமக்கு ரொம்ப ஆரோக்கியத்தையும் கொடுக்குது நிவேதா. சரிங்க நிவேதா, வெல்லத்தை பத்தின நற்குணங்கள் பத்தி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு கண்டிப்பா தெரியும் பிரியங்கா. முதல்ல வெல்லம் வந்து 2 வகையான வெல்லம் இருக்கு. கரும்பு, பனை 2 இதுல இருந்தும் வெல்லத்தை தயாரிக்கிறாங்க. வெல்லத்துல நிறைய சக்தி எல்லாம் இருக்கு. இப்ப இந்த காலத்துல வந்து நம்ம வெல்லம் வந்து அவ்வளவா பயன்படுத்துறது இல்ல, நம்ம நிறைய சர்க்கரை தான் பயன்படுத்துறோம். வெல்லத்துல வந்து வாதம் மற்றும் செரிமான நோய்களை குணப்படுத்தும் தன்மை இருக்கு அப்படின்னு வந்து நம்மளோட சித்த மருத்துவத்துல கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பனை வெல்லம் அப்படின்னு நான் ஒண்ணு சொன்னேன். கரும்பு வெல்லம்னா வந்து நீங்க சொன்னீங்களே அதிரசம் செய்யறதுக்கெல்லாம் அதெல்லாம் வந்து கரும்பு வெல்லம் தான் பயன்படுத்துவாங்க. பனை வெல்லம்னு இன்னொரு வெல்லமும் இருக்கு, அது வந்து நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டு இருக்க மாட்டீங்க இது வரைக்கும். பனை வெல்லம்னா அதுல வந்து கண்டிப்பா இரும்பு சக்தி அதிகமா இருக்க ஒரு விஷயம். அது வந்து நிறைய சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க இரும்பு சக்திக்காக. அது மட்டும் இல்லாம அது வந்து எளிதில் ஜீரணமாகக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம வெல்லம் வந்து உடல்ல இருக்க பித்த தன்மையெல்லாம் நீக்கும். இது மட்டும்தான் வெல்லத்தோட பயன்கள் இல்ல. அது மட்டும் இல்லாம ஜலதோஷம், சிரங்கு இதெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட பொருள் அப்படின்னா வெல்லம் தான். நம்ம சித்த மருத்துவத்துல வெல்லத்துக்கு கண்டிப்பா ஒரு இடம் இருக்கு. நிவேதா, வெல்லத்துல இவ்ளோ நற்குணங்கள் இருக்கா? கண்டிப்பா நான் இனிமே வந்து சர்க்கரையை தவிர்த்துட்டு வெல்லத்தை வந்து நான் சேர்த்துக்க போறேன் நிவேதா. கண்டிப்பா பிரியங்கா, நீ மட்டும் இல்ல எல்லாருமே வந்து வெல்லத்தை சேர்த்துக்கணும். நீ வந்து பார்த்திருப்ப சித்த மருத்துவத்துல லேகியம் அதெல்லாம் பண்றப்ப கண்டிப்பா வந்து வெல்லத்தை தான் பயன்படுத்துவாங்க. வெல்லம் வந்து அவ்வளோ சக்தி இருக்கு. நம்ம வந்து அது நிறைய பேருக்கு தெரியாமே இருக்க ஒரு விஷயம், வெல்லத்துல இவ்வளோ சக்தி இருக்கா அப்படின்னு. இப்ப எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து வெல்லம் வந்து நம்ம நிறைய நம்ம உணவுப் பொருட்கள்ல பயன்படுத்தணும். கண்டிப்பா நிவேதா, ஒரு சில உணவு வகைகள் பத்தியும், அதாவது அதிரசம் அதுல முக்கியமான ஒரு பங்கு எடுத்துட்டு இருக்க வெல்லத்தை பத்தி ஒரு நிறைய நற்குணங்களை சொன்னேன். ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில நம்ம வேற உணவு பத்தியும் அதனுடைய நற்குணங்கள் பத்தியும் பேசலாம் நிவேதா. கண்டிப்பா பிரியங்கா, உன்னால நானும் உணவு வகைகள், பரிமாறுற விஷயம், வாழை இலை இதை பத்திலாம் கூட நான் நிறையவே தெரிஞ்சுக்கிட்டேன். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில நீங்க ஒரு சில உணவு வகைகள் பத்தியும் அதனுடைய நற்குணங்கள் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில வேற உணவுகள் பத்தியும் அதனுடைய நற்குணங்கள் பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சி அறுசுவை நேரம் வழங்கி கொண்டிருப்பது நான் உங்க பிரியங்கா. நான் உங்க நிவேதா. இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening. VIT பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். சிறு துளி பெருவெள்ளமாய் சிதறித் தொடங்கின தூறல்கள் வெள்ளிச் சிதறல்களாய் விண்ணில் மின்னின. வெள்ளிச் சிதறல்களாய் விண்ணில் மின்னின. உலக உருண்டையை இரண்டாய் உடைத்திட ஓங்கி ஒலித்தன இடிமுழக்கம். உலக உருண்டையை இரண்டாய் உடைத்திட ஓங்கி ஒலித்தது இடிமுழக்கம். முழக்கங்கள் 4 ஊர்கள் தாண்டி விழுந்தன. அச்சம்மா பாட்டியின் காது குண்டலம் தாண்டி முழக்கங்கள் 4 ஊர்கள் தாண்டி விழுந்தன. சிறு குழந்தை சினுங்கல்கள் சிவந்து சாய்ந்தன. வீரிட்டழும் விம்மல் சத்தங்களோடும் அரவணைத்து நிலைக்கும் தாயவள் சந்தங்களோடும். சிறுகுழந்தை சினுங்கல்கள் சிவந்து சாய்ந்தன. வீரிட்டழும் விம்மல் சத்தங்களோடும் அரவணைத்து நிலைக்கும் தாயவள் சந்தங்களோடும். ஆம், மழை, பெருமழை, மாபெரும் மழை, கார்கால மழை தொடங்கிற்று மாற்றங்களோடு. காய்ந்து கிடக்கும் தார் சாலைகளுக்கு கருப்பு சாயம் பூசி
தொடங்கிற்று கார்கால மழை மாற்றங்களோடு. சாயக்கலவையில் இன்னும் காரமேற்றி தொடங்கிற்று கார்கால மழை மாற்றங்களோடு. கருமேகமாய் தரையில் தவழும் மாற்றங்களோடு தொடங்கிற்று கார்கால மழை. சிறு தெரு நுழையும் மழை பரபரப்பாய் புரட்டி போட்டது சேரும் சகதியுமாய். சின்னஞ்சிறு சிறார் கூட்ட சிரிப்பொலியில் கலந்தது பெருமழை வீழும் சத்தம். சின்னஞ்சிறு சிறார் கூட்ட சிரிப்பொலியில் கலந்தது பெருமழை வீழும் சத்தம். மாதம் மும்மாறி பொழியென மன்னன் கேட்க, நித்தம் சேர்மாறி வழியென பெருமழை தெருநுழைய. சிறார் கூட்டம் சிட்டன குதித்தன சிதறும் வெள்ளி மழையில். மாதம் மும்மாறி பொழியென மன்னன் கேட்க, நித்தம் சேர்மாறி வழியென பெருமழை தெருநுழைய. சிறார் கூட்டம் சிட்டன குதித்தன சிதறும் வெள்ளி மழையில். மாற்றங்கள் கொணரும் மழையில் மடிந்தே போகும் வயல்கள். மாற்றங்கள் கொணரும் மழையில் மடிந்தே போகும் வயல்கள். தோட்டங்கள் அழியும் நிலையில் இடந்தேடி பறக்கும் குயில்கள். தோட்டங்கள் அழியும் நிலையில் இடந்தேடி பறக்கும் குயில்கள். மழை நேர பள்ளிகள் அரவமின்றி உறங்கின வீட்டில் உறங்கும் மாணவர்கள் இன்றி. மழை நேர பள்ளிகள் அரவமின்றி உறங்கின வீட்டில் உறங்கும் மாணவர்கள் இன்றி. மாறி வந்தால் மாறி நிற்கும் ஒரு கூட்டம், மாறியின்றி மாறாமல் நிற்கும் ஒரு கூட்டம். மாறி வேண்டி விசித்திர மனமுடிக்கும் ஒரு கூட்டம், மாறி வந்தும் தேக்காமல் தொலைக்கும் முழு கூட்டம். மாறி பெய்து மனம் சிதைக்கும் காலங்களும், மாறாமல் பெய்து மனதில் இன்பம் விதைக்கும் காலங்களும். வள்ளுவன் வாய்மொழியில் நன்றிகள் விதைக்க துப்பார்க்கு தூவின தூறல்கள். மாறி பெய்து மனம் சிதைக்கும் காலங்களும், மாறாமல் பெய்து மனதில் இன்பம் விதைக்கும் காலங்களும். வள்ளுவன் வாய்மொழியில் நன்றிகள் விதைக்க துப்பார்க்கு தூவின தூறல்கள். இன்று துப்புரவு தூறல்களாய் மாற்றங்கள் கொண்டனவே. துப்பார்க்கு தூவின தூறல்கள் இன்று துப்புரவு தூறல்களாய் மாற்றங்கள் கொண்டனவே. வள்ளுவனின் வான் இன்று வீணென்றானதுவே. வள்ளுவனின் வான் இன்று வீணென்றானதுவே. ஆக்கமும் வானே அழிவின் ஊக்கமும் வானே. ஆக்கமும் வானே அழிவின் ஊக்கமும் வானே. மழைக்கண் திறக்க உழவன் கால் நனைக்க, பெருவெள்ள மக்கள் உள்ளம் நிறையாமல் உழைக்க. மழைக்கண் திறக்க உழவன் கால் நனைக்க, பெருவெள்ள மக்கள் உள்ளம் நிறையாமல் உழைக்க. சிறுநகர வீதிகளில் உருண்டு ஒழிந்து போகின்றது நீண்ட நெடுங்காலங்களாய் வாழ்வழித்த வள்ளல் மழை. சிறுநகர வீதிகளில் உருண்டொழிந்து போகின்றது நீண்ட நெடுங்காலங்களாய் வாழ்வழித்த வள்ளல் மழை. இன்று வாழ்விழந்த அல்லல் நிலை. கைகூப்பி வணக்கம் சொல்வது அறம், மழைக்கு குடை காட்டி வெளி செல்வது என்ன நிறம்? கைகூப்பி வணக்கம் சொல்வது அறம், மழைக்கு குடை காட்டி வெளி செல்வது என்ன நிறம்? நிறமின்றி நம் உயிர்க்கு உரம் தரும் மழையில் கை நனைத்து கால் நனைத்து காதலென நினைத்து நடப்போம் மழையில் மீண்டும் பிறப்போம். நிறமின்றி நம் உயிர்க்கு உரம் தரும் மழையில் கை நனைத்து கால் நனைத்து காதலென நினைத்து நடப்போம் மழையில் மீண்டும் பிறப்போம். நேயர்கள் கேட்டது விஐடி பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். It's time to pick some words in glossary box with Miss Sahitya and VIT Community Radio 90.8. Fray. It means a quarrel or fight. Synonym of the word fray is clash, battle. Antonym of the word fray is peace, calm, quiet. And use it in a sentence format. Gautam loves to join a fray. To pick more words from glossary box, stay tuned to VIT Community Radio 90.8. காரசாரம் விஐடி பண்பலையின் விவாத மேடை. ஆரோக்கியமான வாதங்களுடன், அன்றாட நிகழ்வுகளின் தரவுகளுடன், மக்களின் குரல்கள் ஒன்றிணையும் கருத்துக்களம். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்நிகழ்ச்சி காரசாரம். இன்றைய தலைப்பு ஆரோக்கிய வாழ்வு.
ஆரோக்கிய வாழ்வை பத்தி பேசுறதுக்கு நாங்க 4 பேர் வந்திருக்கோம். என்னுடைய பெயர் கவிஸ்ரீ. என்னோட பெயர் சுஷ்மிதா. என்னோட பேர் மோனிகா. என்னுடைய பேர் ஜனனி. இன்றைய காரசார நிகழ்ச்சியில நாங்க பேச போறது மக்களை அச்சுறுத்தி அவங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை சீர்குலைக்கும் ஒரு கொடிய அசுரனை பத்தி தாங்க. அதுதான் நோய். மக்களுடைய உணவு முறைகள், பல வகையான போதை மற்றும் புகையிலை பழக்கத்தினால நிறைய புது நோய்களுக்கு அவங்களே வழிவிடுறாங்க. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு. அது என்னன்னா, சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறது. இது மாதிரி தாங்க மக்கள் தங்களுடைய செயல்கள்னாலேயே அவங்களுக்கு புது புது வியாதிகளை வர வச்சுக்கிறாங்க. 20ஆம் நூற்றாண்டுல 10 கொடிய நோய்கள் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆர்டிக்கலை படிச்ச மாதிரி ஞாபகம். நீங்க சொல்றீங்க 20th செஞ்சுரியில பர்டிகுலரா 10 நோயின்னு சொல்லிட்டு. அந்த நோயில என்ன, அதோட பேர் சொல்ல முடியுமா? அது என்னன்னா, போலியோ, டைபாய்டு, டிட்டானஸ், நிமோகோக்கல், ஊஃபிங் காஃப், மீசல்ஸ், மலேரியா, ஃப்ளூ, டிப்தீரியா, சிக்கன் பாக்ஸ் தாங்க. ஆனா இந்த 21ஆம் நூற்றாண்டுல இந்த 10 நோய்கள் சொல்றது மட்டும் இல்லாம நிறைய புது நோய்கள் வருது. எவ்வளவுதான் மக்கள் அவங்கள ரொம்ப பிரிசர்வ்டாவும் கிளீனாவும் வச்சுக்கிட்டா கூட நிறைய நோய்கள் அவங்கள தாக்குது. உதாரணமா சொல்ல போனா டயபெட்டிஸ், ஒபிசிட்டி, பிபின்றதுலாம் இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி பரவலா நிறைய பேருக்கு இருந்துட்டு வருது. இது வயது வித்தியாசம் இல்லாம குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே ஒரு அச்சுறுத்தக்கூடிய நோயா இருக்கு. இதனுடைய காசஸ் சொல்யூஷன்ஸ் தான் என்ன? இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் கம்பெனில வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு டே ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட்னு 2 ஷிஃப்ட் இருக்கு. நைட் ஷிஃப்ட்ல இருக்கவங்களுக்கு தூக்கம் எல்லாமே பாதிக்கப்படுது. அவங்களோட சாப்பாட்டு முறை எல்லாமே மாறுது. அவங்களால சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாது. அதனால அல்சர் வருது. கொஞ்ச நாளைக்கு பிறகு அதுவே ஸ்டொமக் கேன்சரா கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஜாப்னு சொல்றதுனால நிறைய ப்ரெஷர் இருக்கும். ப்ரெஷர்னால பிபி வருது. அது மட்டும் இல்லாம எல்லாரும் இப்ப எல்லாம் ஏசில இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இன்சுலின் சுரக்கிறது ரொம்ப கம்மியாயிடுது. அதனால இப்ப இருக்க சூழ்நிலை டயபெட்டிக்ஸ் அப்படின்ற சர்க்கரை நோய் நிறைய பேருக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லாரும் எலக்ட்ரானிக் டிவைஸே நம்புறாங்க. அந்த காலத்துல வேலையே எக்ஸசைஸா இருந்துச்சு. பெருக்கிறது, துணி துவைக்கிறது. ஆனா இப்ப அப்படி கிடையாது. எல்லாரும் வாஷிங் மிஷின், வேக்யூம் கிளீனர் அந்த மாதிரி தான் இருக்காங்க. யாரும் வேர்வை சிந்தி உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்க மாட்டாங்க. மிக்சி, கிரைண்டர் அப்படின்றது தான் இப்ப இருக்கு. அம்மி, உரல் அப்படின்ற ஒரு விஷயமே இப்ப இல்லாம போயிடுச்சு. இதுக்கான சொல்யூஷன் இருக்குங்க. ஆனா முற்றிலுமா குணப்படுத்துற அளவுக்கு எதுவும் இல்ல. கட்டுப்பாட்டுல வைக்கிற மாதிரி தான் இப்ப இருக்க மெடிசன் இருக்கு. எலக்ட்ரானிக் டிவைஸ் யூஸ் பண்ணா பிசிக்கல் எக்ஸசைஸ் கம்மியாகுதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணி தான் நம்ம உடலை நலமா வச்சுக்கணும்னு இல்லைங்க. இப்ப யோகா, மெடிடேஷன் அந்த மாதிரி எல்லாம் கூட பண்ணலாங்க. சின்ன பசங்களை யாராவது யோகா பண்ணுங்கன்னு அப்படி சொன்னோம்னா ஏதோ ஒரு பெரிய பாறாங்கலை தூக்குன்னு சொன்ன மாதிரி பாக்குறாங்க. அவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான வேலையா நினைக்கிறாங்க. அதை இப்போ யோகாக்குன்னு சொல்லிட்டு தனியா டைம் ஒதுக்கவும் முடியறது இல்ல. அவ்வளவு டைம் டென்ஷன்ல யோகா பண்றதுக்கு சரியான டைம் கிடைக்கிறது இல்ல. டைம் இல்லைன்னா சொல்லவே முடியாதுங்க. யோகா டெய்லி பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. இதுக்காக நிறைய ஜிம், யோகா சென்டர்ஸ் எவ்வளவோ இருக்கு. வாரத்துல ஒரு நாள் கூட நம்ம போய் பண்ணலாம். ஏன் யோகா பண்றதுனால மட்டும்தான் உடல் ஆரோக்கியம் பாதுகாக்க முடியுமா? ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடறத கம்மி பண்ணாலே உடல் ஆரோக்கியம் பாதிப்படையாம பாத்துக்கலாம். ஃபாஸ்ட் ஃபுட் என்னன்னா எல்லாருக்குமே வெறும் டிஸ்அட்வான்டேஜ் தாங்க ஞாபகம் வருது. ஆனா ஃபாஸ்ட் ஃபுட்னால எவ்வளவு அட்வான்டேஜஸ் இருக்கு தெரியுமா? இப்போ சின்ன பசங்க கிட்ட போய் ஒரு பச்சையான காய்கறி கொடுத்து பாருங்க, அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஆனா இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸான நூடுல்ஸோ இல்ல ஃப்ரைட் ரைஸ்லயோ அந்த மாதிரி காய்கறி இருக்கிறதுனால அந்த சாப்பாடு அவங்க விரும்பி சாப்பிடுறாங்க. இதனால காய்கறிகளோட சத்தம் அவங்க கிட்ட போகுது. இன்னொன்னு என்னன்னா, ஃபாஸ்ட் ஃபுட் யாருக்கு அதிகமா உபயோகப்படுதுன்னா, ஊரை விட்டு ஒருத்தவங்க ஒரு சிட்டிக்கு வராங்க வேலை செய்யறதுக்குன்னா அவங்க ஒரு ரூம் எடுத்து தங்குறாங்க. அங்க அவங்க தனியா சமையலறை போட்டு அதுக்கான சாமான்கள் எல்லாம் வாங்கி வைக்க முடியாது. இது மாதிரி சூழ்நிலையில அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்க்க போகணும். அதனால இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் நிறைய அவங்களுக்கு தான் உபயோகப்படுது. அப்ப சாப்பிடுறத பத்தி யோசிக்கிறாங்களே தவிர பின்விளைவுகளை பத்தி யாரும் நினைச்சு கூட பாக்குறது இல்லைங்க. இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்னா என்ன, காய்ச்சின எண்ணெய திருப்பி காய்ச்சி அவங்க உணவை தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உணவுல டேஸ்ட் சேர்க்கணுன்றதுக்காக அஜினோமோட்டோ அப்படின்னு நிறைய மசாலா பொருட்களை சேர்க்கிறாங்க. அவங்க எந்த தண்ணியில செய்யறாங்க அப்படின்னு தெரியாது. நல்ல சுத்தமான தண்ணியில செய்யறாங்களான்னு கூட தெரியாதுங்க நம்மளுக்கு. அது மட்டும் இல்லாம அதனால காலரா போன்ற நிறைய நோய்கள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நிறைய பேக்கெட் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்திருக்கு. 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் அப்படிலாம் கூட இருக்கு. அது அந்த நேரத்துக்காக அவங்க சாப்பிடுறாங்க. பின்னாடி அதனால நிறைய நோய்கள் வருது. அது மட்டும் இல்லாம நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறதுனால நிறைய கொழுப்பு சக்தி சேருது. ஹார்ட் அட்டாக் எல்லாம் வருது. முதல்ல ஹார்ட் அட்டாக்ல இறக்குறவங்களோட வயது பாத்தீங்கன்னா 60-70 வயது இருந்துச்சு. ஆனா இப்ப 20 வயசு இருக்கிறவங்களுக்கு கூட ஹார்ட் அட்டாக் நிறைய பேருக்கு வருது. ஏங்க இந்த மாதிரி ஒரு நிலைமை தர ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிடணும்? நம்மளோட பாரம்பரிய உணவே நிறைய இருக்கு. அதுவே நம்மளுக்கு மருந்தாவும் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி நம்ம பாரம்பரிய உணவுல நிறைய சத்துக்கள் இருக்கு. கால்சியம், விட்டமின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரம்பரிய உணவு சாப்பிடுறதுனால நமக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கும். அது இல்லாம வலுவாகவும் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் இப்போ கஞ்சி, கூழு, கேழ்வரகு, கம்பு அதெல்லாம் பாத்தீங்கன்னா பூமியிலே விளைவிக்கிறாங்க. அதனால அதுல எந்த கலப்படமுமே இருக்காது. மர வகைகள், கீரை வகைகள், இந்த அத்திப்பழம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் கூட இருக்கு. ஆனா இதெல்லாம் நம்ம யாருமே புரிஞ்சுக்கதே கிடையாது. எப்பவுமே இந்த ஃபாஸ்ட் ஃபுட் தான் சாப்பிடணும். பீஸா, பர்கர், 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் இப்படின்னு தான் உடம்ப கெடுக்கிற சாப்பாடு தான் விரும்புறாங்களே தவிர யாரும் அந்த காலத்து உணவு ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டாங்க.
குழந்தைங்க கூட நிறைய அதை தான் விரும்பி சாப்பிடுறதுனால அவங்களுக்கு நிறைய நோய்கள் ஏற்படுது. இதனால அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தியே இல்லாம போயிடுது பிற்காலத்துல. இப்ப இருக்கிற காலத்துல வந்து விளைச்சல் அதிகமாக்குறதுக்காக கெமிக்கல்ஸ், பெஸ்டிசைட்ஸ் அதெல்லாம் நிறைய போட்டு விளைய வைக்கிறாங்க. அந்த காலத்து உணவு வந்து மொத்தமா மறந்துட்டோம்னு சொல்ல முடியாதுங்க. இப்ப பேக்கட் ஐட்டம்ஸ், ஃபைபர் பிஸ்கெட், வீட் பன்னு அதெல்லாம் கூட சாப்பிட்டா வந்து நம்ம சுகர் கம்மியாகும். அந்த காலத்துல இந்த உணவு வந்து இப்ப செய்யறதுக்கும் டைம் இல்லை, அது எப்படி செய்யணும்னு கூட சிலருக்குலாம் தெரிய மாட்டேங்குது. இப்போ வந்து நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் வந்து சாப்பிட்டா இது மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு சொன்னோம். நோய்கள் பத்தி பேசிட்டு இருந்தோம். நோய்கள் பத்தி பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம பேச மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். அது என்னன்னா முதல் உதவி. ஃபர்ஸ்ட் எய்டுன்றது வந்து அந்த காலத்துல இருந்ததா இல்லையான்றது எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லாம தான் இருந்திருக்கும். ஏன்னா நிறைய நோய்கள் வந்து அப்பெல்லாம் வந்ததுன்னு சொன்னாங்க. இது மாதிரி பிளேக்கோ, காலராவோ, சிக்கன் பாக்ஸோ இருந்ததுனால நிறைய பேர் இறக்க நேரிட்டுச்சான். அப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் எய்டுன்னு ஒன்று இருந்ததுன்னா வேக்சினேஷன் இருந்திருக்கும். வேக்சினேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இவ்வளோ டெத் ரேட்ஸ் இருந்திருக்காதே. ஒருவேளை அப்ப இருந்ததா? இப்ப நிறைய பேர்கிட்ட அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பத்தி எல்லாருக்கும் இப்பதான் தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இப்ப நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம கிராமத்துக்கு ஆரம்ப சுகாதார நிலையம்னு ஒரு நிலையம் இருக்கு. அதுல நிறைய மருத்துவர்களும் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, யாருக்காவது சின்ன ஜுரம், சளி ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களே மருந்து கொடுத்துறாங்க. பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு நிலைமெல்லாம் வரதில்லை. அது மட்டும் இல்லாம வந்து பெரிய நோயா இருந்தாலும் அதுக்கான ஆரம்ப சிகிச்சை வந்து அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திலே தராங்க. நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா இந்த காலத்துல ஃபர்ஸ்ட் எய்ட் அவேர்னஸ் இருக்குங்க. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் எய்ட்னா என்னன்னு அப்படின்னு தெரியுது. இது ஸ்கூல் மூலியமா கூட வெளிப்படுத்துறாங்க. நான் படிக்கும் போதே என் ஸ்கூல்ல வந்து தீயணைப்பு வீரர்கள் ஒருத்தர் ஆபத்துல இருந்தாங்கன்னா அவங்களை எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒருத்தருக்கு ஷாக் அடிச்சிச்சு திடீர்னா அவங்க நம்ம வந்து தொடக்கூடாது, அவங்கள வந்து கட்டையில தான் அடிக்கணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு கூட தெரியுது இப்ப எல்லா வாகனத்திலயும் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு எங்கேயாச்சும் தீ பிடிச்சிச்சு அப்படின்னா நம்ம ஃபயர் இன்ஜினுக்கு ஃபோன் பண்ணி அது வர வரைக்கும் வெயிட் பண்ணாம ஃபயர் எக்ஸ்டிங்விஷனை வச்சு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தீயை கட்டுப்படுத்த முடியும். அந்த காலத்துல வந்து யாராவது ஒருத்தர் இறந்தாதான் அது என்ன டிசீஸ்ன்னு சொல்லிட்டு புதுசா வந்திருக்கா என்ன டிசீஸ் சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க. ஆனா இந்த காலத்துல வந்து நம்ம உடல்ல ஏதாவது தினம் ஏதாவது வந்து மாற்றம் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்மளே டாக்டர் கிட்ட போனோம்னா அதை டயக்னைஸ் பண்ணி ஏதாவது புது டிசீஸா இருந்தாலும் அது ஸ்டார்டிங்ல தடுக்கிற அளவுக்கு இப்போ டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருக்குங்க. காலம் மாறுற அளவுக்கு டிசீஸும் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு காலத்துக்கு இந்த டிசீஸ் கண்டிப்பா வந்துரும்ன்ற அளவுக்கு கூட இருக்கு. அது என்னன்னா டெங்கு, ஸ்வைன் ஃப்ளூ, சிக்கன் குனியா, மலேரியா, வைரல் ஃபீவர்ஸ் தாங்க. டிபியோட ஹோம் வந்து இந்தியான்னு தான் சொல்ற அளவுக்கு டிபி பரவலா எல்லாருக்குமே இந்தியால இருக்குன்னு ஒரு சர்வே சொல்லுது. 2 நிமிஷத்துக்கு ஒருத்தர் டிபினால இறக்குறாங்க அப்படின்றதும் அந்த சர்வேயோட முடிவுங்க. இந்த டெங்கு, ஸ்வைன் ஃப்ளூ, சிக்கன் குனியாவெல்லாம் தடுக்கிறதுக்கு ஏதாவது வேக்சினேஷன்ஸ் இருக்கா? ஏன்னா வந்து அந்த சின்ன வயசு பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் பாதிக்குது. அது வந்து அவங்கள ஒரு செயலும் செய்ய விடாம தடுக்குது. எல்லாத்துக்கும் வேக்சினேஷன் இருக்குங்க. குழந்தை பிறந்ததுல இருந்து அது வளர்ற வரைக்கும் நிறைய வேக்சினேஷன் இருக்கு. உதாரணத்துக்கு டைஃபாய்டுக்குலாம் வந்து குழந்தை பிறந்த ஒரு வாரத்துக்கே டைஃபாய்டு வேக்சினேஷன் எல்லாம் போடுறாங்க. அது மட்டும் இல்லாம 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்வைன் ஃப்ளூ அதாவது பன்றி காய்ச்சல்ன்ற நோய் நிறைய பேருக்கு வந்துச்சு. அதுக்கான வேக்சினேஷன் கூட இப்ப இருக்குங்க. அது மட்டும் இல்லாம டெங்கு கூட நிறைய வேக்சினேஷன் இருக்கு. இப்போ இந்தியா வந்து போலியோ இல்லாத ஒரு நாடா மாறிடுச்சு. அது காரணம் வந்து குழந்தை பிறந்த உடனே கவர்மெண்டே வந்து நம்ம குழந்தைங்க 5 வயசு ஆறு வரைக்கும் போலியோ சொட்டு மருந்து கொடுக்குறாங்க. நிறைய கவர்மெண்ட் வந்து இதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கு. இப்ப எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயுமே வந்து வேக்சினேஷன் இருக்கு. அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இருக்கு. பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்ஸுமே 3 மந்த்ஸ்க்கு 1 டைம் செக்அப் பண்றாங்க. அவங்களுக்கு வேக்சினேஷன் போட்டாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு அவங்களுக்கு வேக்சினேஷன் போடுறாங்க. வேக்சினேஷன்ன்றது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயோ இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயோ இல்ல ஸ்கூல்ஸ்லயே போடுறது மட்டும் இல்லாம அங்கன்வாடி மையம்னு ஒண்ணு இருக்கு. அங்க வந்து குழந்தைங்களுக்கு 1 மாசத்துல 3 மாசம் 3 வயசு 1 வயசுல எல்லாம் வந்து என்னென்ன வேக்சினேஷன்ஸ் போடணும்ன்றத கேட்டு வேக்சினேஷன்ஸ் ஃப்ரீயா போடுவாங்க. இன்னொன்னு என்னன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து என்னென்ன சத்துணவான பொருட்கள் கொடுக்கணும், என்னென்ன டேப்லெட்ஸ் கொடுக்கணும், எப்படி இருக்கணும்ன்ற எல்லா அறிவுரைகளும் வந்து அந்த அங்கன்வாடி மையத்துல சொல்றாங்க. அதே மாதிரி சத்து மாவுன்ற ஒன்றும் அவங்களுக்கு அங்க இலவசமா கிடைக்குது. வருமுன் காப்புன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியா இருக்குங்க. அதுக்கு எடுத்துக்காட்டா வேக்சினேஷன் போடுறத வந்து நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வீக்லி ஹெல்த் செக்அப் போகலாம், டெய்லி ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் எவ்வளோ சாப்பிட்றோமோ அதே அளவுக்கு தாங்க நம்ம சாதமும் சாப்பிடணும். அதுக்கு பழமொழி ஒன்று இருக்குங்க, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் விஷயங்க. அதே மாதிரி சிலர்லாம் வந்து டாக்டர் கிட்ட போனா நம்ம உடல்ல ஏதாவது தப்பு இருக்குன்னு சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு பயந்துன்னு சிலர்லாம் போகிறதுக்கே பயப்படுவாங்க. அதே மாதிரி வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் யாராவது நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்கன்னா பாதிலே நிறுத்திடுவாங்க. சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாதிலே நின்றுறதெல்லாம் தப்புங்க. இவ்வளோ நேரம் வந்து நம்ம இந்த டெங்கு, ஸ்வைன் ஃப்ளூ, ஃபர்ஸ்ட் எய்ட், ஃபுட்டு, டயபிட்டிஸ், ஒபிசிட்டி, டிபி இதை பற்றிலாம் பேசிட்டு இருக்கோமே. இதெல்லாம் வந்து அந்த காலத்துல இந்த நோய்களும் அப்புறம் இந்த 21st செஞ்சுரியில இருந்த 20th 21st செஞ்சுரியில் இருக்கிற நோய்களும். ஆனால் 16th 17th செஞ்சுரியில இருந்து இந்த 21st செஞ்சுரி வரைக்கும் 2 கொடிய நோய்கள் இருக்கு. அதை கேட்டாலே மக்கள் வந்து அவ்வளோ பயப்படுவாங்க தெரியுமா? அவ்வளோ கொடிய நோயா அது? அப்படி என்னதான் நோய் அது 2 நோயும்? கேன்சரும் எய்ட்ஸ் வந்தாங்க. ஒரு மனுஷனுக்கு இந்த கேன்சரோ இல்ல எய்ட்ஸோ இருக்கிறத கேள்விப்பட்டாலே அவங்கள ஒதுக்கி வச்சிருவாங்க. அவங்க வந்து அதை தீர்க்க முடியாத நோயின்னு நினைக்கிறாங்க.
எய்ட்ஸ் இருக்கிறவங்களும் இன்னும் மோசம். அவங்கள வந்து தனியா தனிமைப்படுத்திட்டு அவங்க கிட்ட யாரும் போக மாட்டாங்க. எல்லாமே அவங்களுக்கு தனிமையாவே இருக்கும். அவ்வளவு நேரம் அவங்க வந்து ஒரு பெரிய குடும்பத்துல இருந்திருப்பாங்க, கூட்டா இருந்திருப்பாங்க. இந்த நோய் வந்தோடனே அவங்கள ஒரு மனுஷங்களை பாக்குற மாதிரி கூட பார்க்க மாட்டாங்க. இதை சரி செய்யறதுக்கு மருந்துகளும் இல்ல. ஆனா கேன்சரை தீக்கிறதுக்கு மட்டும் மருந்து இப்ப புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, கேன்சரை குணப்படுத்துறதுக்கு நிறைய முறைகள் இருக்கு. வயிற்று புற்றுநோய், தொண்டை புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், தோல் புற்றுநோய், ரத்த புற்றுநோய், நிறைய வகைகள் இருக்கு. இன்னமும் நிறைய இருக்கு. கீமோதெரப்பி, ரேடியேஷன் தெரப்பி, டார்கெட்டட் கேன்சர் தெரப்பி, டிரான்ஸ்பிளான்டேஷன், போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன், ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன் நிறைய முறை கையாளுறாங்க. பயாலஜிக்கல் தெரப்பி அப்படின்ற முறையில நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சு புற்றுநோய் செல்களுக்கு எதிராக போராடுது. அது முற்றிலுமா தடுக்கலனாலும் உயிரிழப்ப தள்ளி போடுது. அது மட்டும் இல்லாம ஹைப்பர்தெர்மியா அப்படின்னு இன்னொரு முறையும் இருக்கு. வெப்பத்தினால டியூமர் செல்லை அழிக்கிறதாங்க இந்த முறை. இந்தியால எய்ம்ஸ் அப்படின்ற கேன்சர் இன்ஸ்டியூட் இருக்குங்க டெல்லியில. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் சென்னை, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி ஆகிய 3 இடத்துலயும் இருக்கு. இப்ப நீங்க சொன்ன ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்து கேன்சருக்கு இருக்கு. அதனால கேன்சரும் இப்ப குணமடைஞ்சுதான் வருது. ஆனா எய்ட்ஸை மட்டும் நம்ம நாட்டுல ஏன் குணப்படுத்தவே முடியல? அதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா? இப்போ த்ரோட் கேன்சர்னா த்ரோட்ல வரும்ன்றீங்க, இல்ல லங் கேன்சர்னா லங்ஸ்ல பாதிப்படையும்ன்றீங்க. ஆனா எய்ட்ஸ் வந்து நம்ம உடம்புல எந்த உறுப்பை வந்து பாதிப்படையுதுங்க? எய்ட்ஸ்ன்றது வந்து எந்த உறுப்பையும் வந்து அது பாதிக்காது. HIV வைரஸ்ன்றது நம்ம உடம்புல இருக்கிற ஒயிட் பிளட் செல்ஸ், அதாவது நம்ம பிளட் வந்து நம்ம ரத்தம் வந்து RBC, WBC 2 வகை இருக்கு. RBCன்றது நம்ம ரெட் கலர்ல இருக்கிற பிளட். WBCன்றது வந்து நம்மளுக்கு இம்யூனிட்டி பவர், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறது. அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிற WBCயை இந்த HIV வைரஸ் போய் அட்டாக் பண்ணும். அதை அட்டாக் பண்றதுனால WBCயோட உற்பத்தி கம்மியாகும். நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியானா மற்ற நோய்கள் சீக்கிரமாவே நம்மள வந்து தொற்றிக்கொள்ளும். சோ இந்த HIV வைரஸ் வந்து நம்மளுடைய WBCயை கம்மி பண்றதுனால மற்ற நோய்களுக்கு வழி விடுதுங்க. மற்ற நோய்கள் தான் நம்ம உடம்புல வந்து இறக்க நேரிடுது. ஆமா, இந்த கேன்சர், எய்ட்ஸ் எல்லாமே நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்பெல்லாம் நிறைய பேப்பர்ல கூட நான் படிக்கிறேன், மூளை சாவுல இறந்துடுறாங்க, இதனால உடல் தானம் பண்றாங்க. மூளை சாவு அப்படின்னா என்னது? மூளை சாவுனா வந்து இப்ப லைட்டா தாங்க ஏதாவது அடிபட்டிருக்கோம், ஆனா வந்து நம்ம பிரெயின்ல இருக்க பார்ட்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது. இப்ப யாராவது நம்ம அந்த நேரத்துல நம்ம கை யாராவது தொட்டா கூட அந்த உணர்ச்சி கூட நம்மளுக்கு தெரியாதுங்க. மூளை சாவுனா வந்து ஒரு ஸ்ட்ரோக் இல்லனா வந்து கார்டியாக் அரெஸ்ட் இல்ல பிளட் கிளாட் அந்த மாதிரி ஆனா கூட மூளை சாவு வரலாங்க. பிரெயின் டியூமர் ஆனா கூட மூளை சாவு வரலாங்க. சமீபத்துல ஒரு நியூஸ் பேப்பர்ல படிச்சேன், ஒரு பையன் வந்து மூளை சாவுல கோமா ஸ்டேஜ்ல இருந்தான். அவனோட உடல் உறுப்புகளை தானமா கொடுத்துட்டாங்க. அதனால இன்னொரு குழந்தை உயிர் வாழற நிலைமை இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்றைய மருத்துவத்துல நிறைய முறைகள் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ல நம்மளோட சதையை ஏதாவது இழந்துட்டோம்னா மற்ற இடத்துல இருக்கிற சதையை எடுத்து அந்த இடத்துல வைக்கிற முறை இருக்கு. மிருகத்துல இருந்து கூட மாற்றி அறுவை சிகிச்சை செய்யற முறை வந்து இப்ப இருக்குங்க. இப்ப இவ்ளோ நேரம் நம்ம வந்து உயிர்கொல்லி நோயான டயபெட்டிஸ், BP, எய்ட்ஸ், கேன்சர், சிக்கன் குன்யா இது மாதிரி பல வகையான நோய்களை பார்த்தோம். இதெல்லாம் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சுன்னா கொஞ்ச நாள் உயிர் வாழ்வாங்க, அதுக்கப்புறம் அதை தீர்க்க முடியலன்னா இறந்துருவாங்க. ஆனா சில குறைபாடுகள் வந்துச்சுன்னா ஒரு மனுஷனுக்கு அவங்க பிறப்புல இருந்து அவங்க இறக்குற வரைக்கும் அதை தூக்கிட்டு தாங்க சுமக்கணும். உதாரணத்துக்கு சொல்ல போனா கண் தெரியாம போகிறது, காது கேட்காம போறது, பேச முடியாம போறதுலாம் தாங்க நான் சொல்றேன். இதுக்கான காரணங்கள் தான் என்ன? கண் தெரியாம போறது வந்து முழுமையா கண் தெரியாம சில பேருக்கு பிறப்பிலேயே போகலாம். சில பேருக்கு வயசாகிறதுனால அவங்களுடைய கண் பார்வை மக்கி போகலாம். சில பேருக்கு வந்து சின்ன வயசுலயே வந்து அவங்களுக்கு சரியான ஊட்டச்சத்து இல்லாததுனால கண் பார்வை மங்கி போகலாம். என்ன ஒரு காசு என்னன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கும் கண் பார்வை சீக்கிரமா மக்கி போகலாம். அதே மாதிரி பேச்சு வந்து சில பேருக்கு பிறப்பிலே போலனாலும் அவங்களுக்கு எப்படி போகுதுன்னா வளர வளர அவங்கள சுத்தி வந்து எந்த மனுஷங்களும் இருக்க மாட்டாங்க. அதாவது வீட்டுல 2 பேர் இருக்கலாம் பேரண்ட்ஸ், அவங்க 2 பேருமே வந்து வேலைக்கு போற மாதிரி இருக்கலாம். இந்த குழந்தை வந்து அப்புறம் யாரை பார்த்து பேச கத்துக்கும்? அது வந்து சின்ன வயசுல என்னென்ன யாரு பெரியவங்க பண்றாங்களோ அதை பார்த்துதான் என்ன செய்யணும்னு கத்துக்கும். சோ அவங்க சுத்தி அவங்க கூட யாருமே இல்லைன்னா அந்த குழந்தைக்கு எப்படி பேசுற திறன் வரும்? அதனாலயும் சில குழந்தைங்களுக்கு வந்து பேச்சு திறமை இல்லாம போகும். கண் பார்வை மக்கி போதுல வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நிறைய லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, நிறைய ஆபரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இப்போ கண் பார்வை மக்கி போதுல, அதாவது சின்ன வயசுல வந்து குழந்தைங்களுக்கு கண் பார்வை சரியா தெரியல அப்படின்னா வந்து ஊட்டச்சத்தான உணவை கொடுக்கலாம். இன்னொன்று வந்து கிளாஸஸ் யூஸ் பண்ணலாம், லென்சஸ் யூஸ் பண்ணலாம். சில பேருக்கு வந்து கண் எரிச்சல் உருவாகுது, ரொம்ப நேரம் சிஸ்டம்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, இல்ல டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அது மாதிரி பார்க்கும் போது கண்ணெரிச்சல் அதிகமா உண்டாகுது. இதனாலயும் சில பேருக்கு கண் பார்வை மக்கி போகுது. இதை தடுக்கிறதுக்கு என்ன ஒரு வழினா, நம்மளுக்கு வந்து கண்டிப்பா நம்மளோட வேலை சிஸ்டம் பார்த்து பண்ண வேண்டியதா இருந்தாலும் கண்டிப்பா அதை பண்ணிதான் ஆகணும். பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி டைம்ல ஒரு 1 மணி நேரம் தொடர்ந்து நம்ம வந்து சிஸ்டம் பார்த்துட்டு இருக்கோம்னா ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி ரிலாக்ஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா பசுமையா ஏதாவது பார்த்தோம்னா கண்ணுக்கு வந்து குளிர்ச்சி தரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. அதனால நம்ம ஏதாவது பசுமையா பார்த்து நம்மளுடைய கண்ணுக்கு குளிர்ச்சி ஏற்படுத்திக்கலாம். ஸ்பீச் தெரப்பி டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைங்க சரியா
பேச வரலன்னா அவங்களுக்கு பேச்சு கத்து கொடுக்கலாம். காது கேட்காதவங்களுக்கு நிறைய மிஷின்ஸ் வந்திருக்கு. இது மாதிரி நிறைய ரெமிடியல் சொல்யூஷன்ஸ் வந்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இருக்குங்க. பெண்களுக்கு கூட அவங்களோட உணவு கலாச்சாரத்தினால நிறைய பாதிப்புகள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான பாதிப்பு என்னன்னா குழந்தையின்மைங்க. நிறைய பேருக்கு இப்ப குழந்தையின்மைன்ற ஒரு பிரச்சனை அதிக அளவுல இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் ஒரு வரப்பிரசாதம் தான் டெஸ்ட் டியூப் பேபின்றது. குழந்தை பெத்துக்க முடியாதவங்க கூட இது மூலமா குழந்தைய வந்து பெத்துக்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்டாவே இருக்குங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு ஒரு பெரிய தத்துவமே நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. அந்த தத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாரும் நோய் இல்லாம முடிஞ்ச அளவு குறைஞ்சபட்சமாக உடல் பயிற்சியாவது செஞ்சு நல்ல உணவை சாப்பிட்டு நோய் இல்லாம வாழ்வோம். நேர்கள் இதுவரை கேட்டது காரசாரம். நேர்கள் இதுவரை கேட்டது விஐடி பண்பலை 90.8 காரசாரம், மக்களின் குரல்கள் ஒன்றிணைந்த கருத்துக்களம். Hello everyone, this is Silena from Vit Community Radio 90.8 and it is story time and I am up with a story all written by myself, Atonement. Here is the preface. Vinodini, a young school-going girl, stays back home for it was a holiday. A strange man comes at Vinodini's doorsteps. Not a beggar, not an invitee either. What is that then that has brought him here? He has walked all the way barefoot up to her place. Strange, absolutely strange. The sole of his feet is sore with blisters. A person not striving by appearance, so much so that he couldn't afford himself a pair of slippers, was further perplexing to have not worn his slippers. Read the full story, know what the man has to say about his not wearing slippers. So here is the story. He came and rang our doorbell. Ma had her hands busy with her kitchen work. So I ran out to tend to the supposed guest. A clean white kurta and a not so clean pajama draped his lean and droopy shroud. Close cropped hair, grey and black randomly dispersed, had bushed around the edges of his pair of ears more than any other part of his head. High-powered glasses and all the sagging wrinkles apparently suggested that he was in his 60s or above. And shockingly enough, he was bare feet. Without wasting any more time in studying the strange stranger, I inquired of him about his identity and his purpose. I don't have slippers, Ma. That must have risen a lot of questions in your mind, right? He went on to add, I have been walking bare feet since quite some time now. I'm going door to door and narrating my story. An abrupt pause. He began again. I had killed my wife long back. I was beating her as usual with my waist belt and then took out my slipper. I started thrashing her with it. She was groaning. My sadist beast was, however, not content with that. So I kept on weeping and lashing and smacking. And that was the last day I bit her. Nevertheless, I love my daughter. I had from her a lot. The slightest hint of her pain caused me intense agony. She has been tortured the same way at her in-laws' place. Now she is battling with death in the hospital. I didn't register any complaint against her in-laws yet. How could I? I wasn't punished either. My wife didn't have her parents to get her justice after her demise. God forbid. Nothing happens to my daughter. So, I have pledged not to wear slippers until my daughter gets well. And on barefoot, I'm going door to door and narrating my story. I can understand your presumption induced from my appearance. You probably thought that I must be here for begging alms of you. And yes, you were right. I have come here to beg, not to beg alms, to beg prayers, to beg blessings. With tears rolling down his cheeks and voice suffused with pain, in a trembling voice he groaned, Ma,
Pray for my daughter. Please, I beg of you, pray for my daughter. I am a sinner. How could I pray for my daughter to be endowed with fortitude to endure the same pain I had caused my wife all these years back? He won't listen to my prayers. God won't listen. God won't. He won't. I stared blank. I still couldn't comprehend the scenario, and eliciting a reaction was not nearly possible. Ma came out running, all startled by the cry. Having no clue about what was going on, she got impatient and started inquiring me of what all had happened. I couldn't reply. I asked the man, who was on his knees at our doorsteps, to get up and leave. His face turned pale. Hopelessness had clouded it densely. I said, "Your daughter will be all right. I shall definitely pray for her. My mom will also pray. Why, Ma? Won't you?" Ma, with no preface to the story, ended it by nodding in affirmation. The man stretched his lips into a feeble smile, gestured a namaskar, and walked away. At the door, while Ma kept on inquiring me, I stared vacantly to see the man disappear from my sight. Thank you. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். காயத்ரி சங்கரன் மேடை ஏறி குறை ஒன்றும் இல்லைன்னு பாட ஆரம்பிச்சாலே அரங்கம் முழுக்க அமைதியாயிடுதுங்க. பார்வை திறனற்ற பாடகியான நம்ம காயத்ரி சங்கரன் பாட்டு பார்வையாளர்களை பரவசத்துல ஆழ்த்துவத அவங்க கண்களை மூடி ரசிப்பதுல இருந்தே உணர முடியுது. ஆயுதம் போட்டு பிரசவம் பண்ணினப்ப பார்வைக்கான நரம்பு கட்டானதுதான் காயத்ரி சங்கரன் பார்வை திறன் இல்லாதவங்களா பிறந்ததுக்கு காரணம்னு சொன்னாங்களாம். இந்த மாதிரி பல காரணங்கள் வேணா இருக்கலாம். ஆனா இவங்களுடைய நம்பிக்கையையும் தைரியத்தையும் உடைக்க எந்த ஒரு காரணமும் இல்லைங்க. நம்ம காயத்ரி சங்கரன் இன்னி வரைக்கும் அதை ஒரு குறையாவே நினைச்சு வருத்தப்பட்டதே இல்லையாம். அவங்க அம்மா சுப்புலட்சுமி குருநாதனும் கர்நாடக சங்கீதம் பாடகிதானா. அவங்க தான் நம்ம காயத்ரி மேடம்க்கு இன்ஸ்பிரேஷன். அம்மா பாடுறதை கேட்டு கேட்டு கேள்வி ஞானத்திலேயே சங்கீதம் கத்துக்கிட்டாங்களாம். காயத்ரிக்கு 5 வயசு இருக்கும் போதே அம்மா தவறிட்டாங்க. அப்புறம் அல்லமராஜு சோமேஸ்வர ராவ் கிட்ட முறைப்படி சங்கீதம் கத்துக்கிட்டாங்க. அவங்களோட சங்கீத பயிற்சி தொடரணும்னு ஆந்திரால இருந்து சென்னைக்கு வந்தாங்க. முறைப்படியா எங்கடா சங்கீதம் சொல்லி தராங்கன்னு தேடினப்ப நம்ம சென்னையில ரொம்ப பிரபலமான கலாக்ஷேத்ராவை பத்தி தெரிஞ்சுதாம். சங்கீதத்தை முறைப்படியா கத்துக்க கலாக்ஷேத்ரா தான் நல்ல வழின்னு சேர்ந்துட்டாங்க நம்ம காயத்ரி மேடம். காயத்ரி மேடமோட திறமைய பார்த்துட்டு உடனே இடம் கொடுத்தாங்க நம்ம ருக்மணி தேவி அருண்டேல் மேடம். முறைப்படியா சங்கீத பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க நம்ம காயத்ரி. கலாக்ஷேத்ராவிலேயே சங்கீதத்துல டிப்ளமா முடிச்சாங்க. இதுல பல விதமான ராகங்கள்ல நிறைய கத்துக்கிற வாய்ப்பு நம்ம காயத்ரி மேடம்க்கு கிடைச்சது. அந்த வாய்ப்பை தவற விடாம கடுமையா உழைச்சி பல்வேறு ராகங்கள்ல வேறு வேறு தாளங்கள்ல பல புது பாடல்களை கத்துக்கிட்டாங்க நம்ம காயத்ரி. கலாக்ஷேத்ரா மாதிரியான ஒரு நல்ல இடத்துல திருப்பி சேரணுங்கிறது ரொம்ப கஷ்டம்னு உணர்ந்து அங்கேயே சேர்ந்து பிஜி டிப்ளமாவும் முடிச்சாங்க. கலாக்ஷேத்ரா அவங்க திறமைய வளர்த்துக்க ஒரு நல்ல அடித்தளமா அமைஞ்சுது. பாட்டு மட்டும் இல்லாம பிரெய்லியும் கூடவே கத்துக்கிட்டாங்க நம்ம காயத்ரி மேடம். என்னதான் கேள்வி திறன் இருந்தாலும் பிற்காலத்துல எதையாவது தானாகவே எடுத்து தேடணும்னா பிரெய்லி ரொம்ப அவசியம்னு புரிஞ்சுது. அவங்க சங்கீத பயணம் கலாக்ஷேத்ராவோட முடியல. அப்புறம் 4 வருஷம் லால்குடி ஜெயராமன் கிட்ட சங்கீதம் படிச்சாங்க. என்னதான் பிஜி டிப்ளமா முடிச்சு பல ராகங்கள்ல பாடல்கள் பாட தெரிஞ்சிருந்தாலும் காயத்ரி மேடமோட சங்கீத ஆர்வம் குறையல. அதுவும் அந்த மாதிரி ஒரு ஜாம்பவான் கிட்ட சங்கீதம் கத்துக்கிற வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைக்கும்?
அந்த வகையில நம்ம காயத்ரி சங்கரன் ரொம்பவே கொடுத்து வச்சவங்க. இன்னைக்கும் காயத்ரி சங்கரன் சங்கீதத்துல லால்குடி பாணி தெரியதுக்கு காரணம் அவங்க அவர்கிட்ட கத்துக்கிட்ட இசையோட நுணுக்கங்களும் பாரம்பரியமும் தாங்க. இசை தேடல இன்னமும் முடிக்கலங்க அவங்க. இப்போ கேஜே யேசுதாஸ் சார் கிட்டையும் சங்கீதம் படிக்கிறாங்களாம். சங்கீதம்ங்கிறது ஒரு கடல் மாதிரி, தினம் தினம் கத்துக்க புதுசா ஏதாவது இருந்துட்டே தான் இருக்கும். அதனாலதான் இப்பவும் கத்துக்கிட்டு இருக்காங்களாம் நம்ம காயத்ரி மேடம். இவங்க இசையில PhD பட்டம் வாங்கினவங்க. அது மட்டும் இல்லாம ஆல் இந்தியா ரேடியோவோட A கிரேட் இசைக்கலைஞரும் கூட. PhD பண்ணும்போதுதான் இவங்கள போல பார்வைத்திறன் இல்லாதவங்க சங்கீதம் கத்துக்கும் போது கீர்த்தனைகளை படிக்க எவ்வளவு சிரமப்படுறாங்கன்னு தெரிய வந்தது நம்ம காயத்ரி மேடம்க்கு. இவங்களுக்கே தெரியும் எல்லா குறிப்புகளையும் மனப்பாடம் பண்றது சாத்தியம் இல்லைன்னு. அதனால அதையெல்லாம் படிச்சு காட்ட இவங்க எப்போதும் யாரையாவது சார்ந்து இருக்க வேண்டியிருக்கு. பார்வை திறன் இல்லாதவங்க சங்கீதம் படிக்க இதுவும் ஒரு தடைக்கல்லா இருக்குன்னு தெரிஞ்சது. இந்த தடைக்கல்ல எப்படியாவது தகர்த்தெறியணும்னு தீவிரமா யோசிக்கும் போதுதான் இசை குறிப்புகளை பிரெய்லியில கொடுத்தா என்னன்னு தோணுச்சு நம்ம காயத்ரி மேடம்க்கு. இவங்களும் அதே மாதிரியான கடுமையான பாதையை தாண்டி வந்ததுனால அந்த கஷ்டம் நல்லா புரிஞ்சுது. ஆனா இதை இவங்க தனியாளா நின்னு செய்யறப்போ ரொம்ப காலம் ஆகும்னு புரிஞ்சுக்கிட்டு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் தி விஷுவலி ஹேண்டிகேப்ட் அமைப்பு கிட்ட இவங்க யோசனைய சொன்னாங்க. அந்த அமைப்பும் இவங்களோட இந்த யோசனையை மதிச்சு இவங்களுக்கு உதவ முன் வந்தாங்க. அப்புறம் கீதம், வர்ணம், சில கீர்த்தனைகள்னு எல்லாத்தையும் பிரெய்லி முறையில நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் தி விஷுவலி ஹேண்டிகேப்ட் அமைப்போட உதவியோட அதை சாத்தியப்படுத்தினாங்க. பல பார்வைத்திறன் இல்லாதவங்க சங்கீதத்துல ஆர்வம் காட்டுறதுக்கான முதல் காரணம் இவங்க பிரெய்லி முறையில கொண்டு வந்ததுதான் இப்போதாங்க எனக்கே புரியுது. நம்ம காயத்ரி மேடம் அத்தோட தான் சேவையை நிறுத்தல. இப்பவும் பல பார்வைத்திறன் இல்லாத பள்ளி மாணவர்களுக்கு பயிற்சியும் கவுன்சிலிங்கும் கொடுக்கறாங்க. நம்ம காயத்ரி மேடம் அடிப்படையில ரொம்ப பாசிட்டிவான மனசு கொண்டவங்க. போராடுற குணமும் அதிகம். பார்வைத்திறன் இல்லாததால பல விஷயங்கள் மறுக்கப்பட்டிருக்காம் நம்ம காயத்ரி மேடம்க்கு. அவங்க திறமைய பார்த்து வந்த பாசிட்டிவான கமெண்ட்ஸை விட அவங்கள அவமானப்படுத்தின, காயப்படுத்தின நெகட்டிவான விமர்சனங்கள் தான் அதிகமா. ஆனா அதையெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டதே இல்லையாம் நம்ம காயத்ரி மேடம். அவங்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுற இடங்கள்ல எல்லாம் அதுக்காக குரல் எழுப்பியிருக்காங்க. அதுக்கும் மேல அவங்கள பத்தி தப்பா பேசினவங்களே வியந்து போற அளவுக்கு அவங்களால முடியாதுன்னு நினைச்ச அதே விஷயத்த செஞ்சு காட்டுவாங்க. இப்பவும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் பல இடங்கள்ல மறுக்கப்படுது. தனக்கு முன்னாடி இருக்கிற தடைகளை பார்த்து மாற்றுத்திறனாளிகள் பயந்து பின்வாங்கிடுறாங்க. நம்மால இதெல்லாம் முடியாதுன்னு ஒரு தாழ்வு மனப்பான்மையும் வளர்த்துக்கிறாங்க. ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஆரம்பிக்கணும்னா கூட 1000 கேள்விகள் கேக்குறாங்க. அவங்களுக்கு அத்தனை ஈஸியா எதுவுமே நடக்கிறது இல்லைன்னு பல பேர் நம்ம காயத்ரி மேடம் கிட்ட சொல்லிருக்காங்களாம். இந்த மாதிரியான எண்ணங்களை அவங்க மனசுல இருந்து போக்க பார்வை திறன் இல்லாதவங்களும் வங்கி கணக்கு தொடங்கலாம், கிரெடிட் கார்டு வாங்கலாம், ஷேர் மார்க்கெட்ல சூப்பரா பணம் பண்ணலாம்னு பல விஷயங்களை வாய்ப்பு கிடைக்கிற இடங்கள்லாம் மத்தவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்களாம் நம்ம காயத்ரி மேடம். தன்னால முடிஞ்ச அளவுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்காக குரல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்தி கொண்டாலும் அவங்க புது விஷயங்களை கத்துக்கிறதுல ஆர்வமாவே தான் இருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் மூலமா சீனியர் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஹரிகதையை அடிப்படையா கொண்டதாம். நம்ம காயத்ரிக்கு ஹரிகதை கலைஞர் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்காம். அதனால தான் அறிவை இன்னும் நல்லா வளர்த்துக்கணும்னு அந்த ப்ரோக்ராம்ல சேர்ந்திருக்காங்களாம். இது மட்டும் இல்லைங்க, நம்ம காயத்ரி மேடம்க்கு சொற்பொழிவுகள் கேட்க ரொம்ப பிடிக்குமாம். புராணங்கள், இதிகாசங்கள், வாழ்க்கை கதைகள் எல்லாம் அவங்கள ரொம்பவே ஈர்க்கிற விஷயங்களாம். சங்கீதத்துல தான் இவங்க டாப்னு பார்த்தா சமையல்லையும் அசத்து வாங்கலாம். காய்கறி வெட்டுறதுல இருந்து பாத்திரம் கழுவி வைக்கிற வரைக்கும் எல்லா வேலைகளும் இவங்களே செஞ்சிடுவாங்களாம். நம்ம காயத்ரி மேடம்க்கு விழிகளா இருந்து வழிகாட்டுபவர் அவங்க கணவர் சங்கரன் தான். 1991 வருஷம் இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சாம். காயத்ரி பத்தி தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்களோட தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் பார்த்து சங்கரனே பல தடவை வியந்து போயிருக்காராம். ஆனா நம்ம காயத்ரி மேடம்க்கு கல்யாணமான புதுசுல அவங்களுக்குள்ள 1000 கேள்விகள் இருந்துதாம். சங்கரன் கூட வெளியில போனா மத்தவங்க கேக்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துட்டே இருக்குமேன்னு நினைச்சாங்களாம். ஆனா சங்கரன் அவரே பல இடங்கள்ல பல பேர்கிட்ட காயத்ரி மேடம அறிமுகப்படுத்தி இருக்காராம். தன்னோட வேலையை கூட விட்டுட்டு காயத்ரி கூடவே இருக்கிற அருமையான அன்பான மனிதர் நம்ம சங்கரன் சார். நம்ம காயத்ரி மேடம்க்கு கச்சேரி பண்றதுன்னா அவ்வளவு இஷ்டமாம். அவங்களால பார்வையாளர்களை கண்ணால பார்க்க முடியாம இருக்கலாம், ஆனா அவங்க ஒவ்வொருத்தரையும் கடவுளோட சொரூபமா தான் பாக்குறாங்க காயத்ரி. இவங்களை சுத்தி இருக்கிறவங்களோட அன்பும் இந்த 23 வருஷங்கள்ல சம்பாதிச்ச நூற்றுக்கணக்கான மாணவர்களும் தான் அவங்க சந்தோஷம் குறையாம பாத்துக்கிறாங்க. நம்ம காயத்ரி சங்கரன் பத்தி சொல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பத்மஸ்ரீ விருது வென்ற முதல் பார்வை மாற்றுத்திறனாளி பெண்
என்ற பெருமைக்குரிய இசைக்கலைஞரும் இவங்க தான். பார்வை திறன் இல்லாவிட்டாலும் பாசிட்டிவ் மனசு இருக்கு நம்ம காயத்ரி சங்கரன் கிட்ட. இந்த பாசிட்டிவ் மனசை நம்ம எல்லாரும் வளர்த்துக்கிட்டோம்னா நம்மளாலையும் நிச்சயம் ஒரு நாள் சாதிக்க முடியும். இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. Hello VIT. You are tuned to 90.8 VIT Community Radio. We would, with lots of love in our heart, like to welcome you to our show Silver Linings. I am RJ Sandal and I am RJ Tanvi, and our discussion today will be based on water issues. One thing that I would like to make very clear is if you have any issues with the topic, blame Sandal. She came up with it. Yes, I take full responsibility. But tell me one thing, guys. How many times have you felt that the problem we are facing regarding water is actually an issue? You say that if you don't get water, you say that as if you don't get water to drink. That's not the point, and you know it. Now that I think about it, it has, not only in our hostels, but in our own houses too. But please, that was because some person left the tap open or something. Yeah, that might be the reason. But now consider an overhead water tank containing the total water of the earth in it. And the idiots are us, humans. Won't there will be a time when all the water gets wasted and no more water is left because one or the other person kept leaving the tap open? You make that sound way too serious and ominous. Maybe, but it is serious. True, I agree. Now, starting off, would you like to continue your awesome legacy? I will start with water pollution. I know we all have studied the definition, but then again, here it goes. Water pollution is the contamination of water bodies like lakes, rivers, oceans, aquifers, and groundwater. It is a type of environmental degradation that occurs when pollutants are directly or indirectly discharged into water bodies without adequate treatment to remove harmful components. We all know that water pollution seriously affects the entire biosphere, plants and organisms living in the water bodies as well. In almost all cases, the effect is damaging not only to individual species and population, but also to the whole natural biological community. As we've just discussed, water pollution is a major global issue. It requires ongoing evaluation and revision of water resource policy at all levels. And by all levels, here we literally mean all levels, as in national, international, and even personal level. It has been suggested that water pollution is the leading worldwide cause of deaths, diseases, and that it accounts for the deaths of more than 14,000 people daily. It is estimated that in India, 580 people die daily because of water polluted issues. In addition to the acute problems of water pollution in developing countries, developed countries also continue to struggle with water pollution. And it's not only India, but the world superpowers are facing the same. In the most recent national report on water quality in the United States, 44% of assessed stream miles, 64% of assessed lake acres, and 30% of assessed bays and estuarine square miles were classified as polluted. The head of China's National Development Agency in 2007 said that 1/4 the length of China's 7 main rivers was so poisoned that they harm the skin. Water is typically referred to as polluted when it is impaired by anthropogenic contaminants and either does not support human use, such as drinking water, or undergoes a marked shift in its ability to support its constituent biotic communities, such as fishes. Natural phenomena such as volcanoes, algae blooms,
storms, earthquakes, etc., also cause a major change in water quality and ecological status of water. Although interrelated, surface water and groundwater have often been studied and managed as separate resources. Surface water seeps into the soil and then becomes groundwater, so you would think that they were sort of connected. But they are not connected, as groundwater can also feed the surface water sources. Sources of surface water pollution are generally grouped into two categories based on their origin. Point source water pollution refers to contaminants that enter a waterway from a single identifiable source, such as a pipe or a ditch. Examples of sources in this category include discharges from sewage treatment plants, a factory, or even a city storm drain. Non-point source pollution refers to diffuse contamination that does not originate from a single discrete source. Non-point source pollution is often the cumulative effect of small amounts of contaminant gathered over a very large area. A common example is the leaching out of nitrogen components from fertilized agricultural lands. Nutrients run off in stormwater from sheet flow over an agricultural field or a forest are also cited as examples of non-point sources. Contaminated stormwater washed off from parking lots, roads, highways, termed as urban runoff, is also included under the category of non-point source pollution. However, because this runoff is typically channeled into storm drains and discharged through pipes to local surface water, it sort of becomes a point source. This might be confusing if you have heard it for the first time, but chill out, even I took 5 minutes to understand this concept. I would have said she is slow, but that I almost took the same amount of time, but less. Very good. At least you don't taunt me on this. Interactions between groundwater and surface water are very complex. Consequently, groundwater pollution, also referred to as groundwater contamination, is not as easily classified as surface water pollution. By its very nature, groundwater aquifers are susceptible to contamination from sources that may not directly affect the surface water bodies, and hence this distinction becomes irrelevant. A spill or ongoing release of chemical or radionuclide contaminants into soil may not create a point or a non-point source pollution but can contaminate the aquifer below, sort of like that whole atomic nuclear plant explosion that happened in Moscow, or even in like the Hiroshima Nagasaki explosion. The movement of this plume, called a plume front, may be analyzed through a hydrological transport model or groundwater model. I think the chemical engineers in the university are well versed with this by now. So true. Analysis of groundwater contamination may focus on soil characteristics and site geology, hydrogeology, hydrology, and the nature of its contaminants. The specific contaminants leading to pollution in water include a wide spectrum of chemicals, pathogens, and physical changes such as elevated temperature and discoloration. While many of the chemicals and substances that are regulated may be naturally occurring, such as calcium, sodium, iron, manganese, etc. The concentration is often a key in determining what is a natural component of water and what is a contaminant. High concentrations of naturally occurring substances can have negative impacts on aquatic flora and fauna. Oxygen depleting substances may be natural materials such as plant matter, as well as man-made chemicals, and other natural anthropogenic substances may cause turbidity, which blocks light and disturbs plant growth and clogs the gills of some fish species. Many of the chemical substances are toxic. Pathogens can produce waterborne diseases in either humans or animal hosts. Alteration of water's physical chemistry includes acidity, that is change in pH, electrical conductivity, temperature, and eutrophication. Now, you must be thinking, what is eutrophication? And some of you might already know.
Now, eutrophication is an increase in the concentration of chemical nutrients in an ecosystem to an extent that increases in the primary productivity of the ecosystem. Depending on the degree of eutrophication, subsequent negative environmental effects such as anoxia, which is oxygen depletion, and severe reductions in water quality may occur, affecting the fish and other animal pollutions. Disease-causing microorganisms are referred to as pathogens. Although a vast majority of bacteria are either harmless or beneficial, a few pathogenic bacteria can cause diseases. Coliform bacteria, which are not an actual cause of disease, are commonly used as a bacterial indicator of water pollution. High levels of pathogens may result from on-site sanitation system like septic tanks, pit latrines, or inadequately treated sewage discharges. This can be caused by a sewage plant designed with less than secondary treatment, and this is found more commonly in less developed countries. In developed countries, older cities with aging infrastructure may have leaky sewage collection systems, which can cause sanitary sewer overflows. Some cities also have combined sewers, which may discharge untreated sewage during rainstorms. Pathogen discharges may also be caused by poorly managed livestock operations. Contaminants may include organic and inorganic substances. Organic water pollutants include detergents, disinfection byproducts found in chemically disinfected drinking water such as chloroform, and food processing waste, which can include oxygen-demanding substances such as fats and grease. They may also include insecticides and herbicides, a huge range of organohalides and other chemical compounds such as petroleum hydrocarbons including fuels, and lubricants such as motor oil, and fuel combustion byproducts from storm water runoff. Don't forget the volatile organic compounds such as industrial solvents and improper storage chlorinated solvents, which are dense, non-aqueous phase liquids which may fall to the bottom of the reservoir since they don't mix well with water and are denser. And as a chemical engineer, I will give you some examples such as polychlorinated biphenyl, trichloroethylene, perchlorate, various chemical compounds found in personal hygiene and cosmetic products, and drug pollution involving pharmaceutical drugs and their metabolites. And the inorganic water pollutants includes acidity caused by industrial discharges, ammonia from fruit processing waste, chemical waste, and other industrial byproducts. Fertilizers containing nutrient nitrates and phosphates, which are found in stormwater runoff from agriculture as well as commercial and residential use, heavy metals from motor vehicles, and acid mine drainage. They also include slit in runoff from construction sites, loggings, slash and burn particles, or land clearing sites. Precisely, large visible items polluting the water may be termed floatables in an urban stormwater context, or marine debris when found in open seas. And nurdles, which are small ubiquitous waterbound plastic pellets. Ship wreckage, large derelict ships. So guys, do think about water next time when you throw something randomly anywhere. It might end up kilometers away in the sea and may cause severe hazards. Next is something called thermal pollution. Thermal pollution is the rise or fall in the temperature of a natural water body caused by human influence. Okay guys, we're going to take a small break now. You're listening to 90.8 VIT Community Radio, and this is, with me is RJ Sandal and I'm RJ Tanvi. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே.
VIT 90.8 வேலூரில் நாங்கதாம்பே VIT 90.8. Ladies and gentlemen, you're listening to VIT Community Radio 90.8 FM. Engage, evolve, empower. ये जवानी है दीवानी, हाँ मेरी रानी, रुक जाओ रानी, एक जरा पीछे मुड़ के, चली कहाँ ऐसे उड़ के, हा हा. Oi Chintu, are you taking bath or recording some song inside, huh? Mintu, can't you read do not disturb outside the bathroom? I am just worried about the water you are wasting inside. Remember, save water, save life. Okay, I'm coming out. Go green. Hello guys, welcome back. You are tuned to 90.8 VIT Community Radio. This is RJ Sandil and with me is RJ Tanvi, and you are listening to the Silver Lining Show. We were previously discussing something called thermal pollution. So let's restart that topic. What is thermal pollution, Sandhu? Thermal pollution is the rise or fall in the temperature of a natural water body caused by human influence. Wait, is that like global warming? Maybe you can connect both of them because thermal pollution can occur in any fluid. Thermal pollution, unlike chemical pollution, results in a change in the physical properties of water. A common cause of thermal pollution is the use of water as a coolant by power plants and industrial manufacturers. Elevated water temperatures decrease oxygen levels, which can kill fish and alter food chain compositions, reduces species biodiversity, and foster invasion by new thermophilic species. Urban runoff may also elevate temperature in surface waters. Thermal pollutants can also be caused by the release of very cold water from the base of reservoirs into warmer rivers. Most water pollutants, including thermal pollution, are eventually carried by rivers into the oceans. In some areas of the world, the influence can be traced 100 miles from the mouth by studies using hydrology transport models. Advanced computer models have been used in many locations worldwide to examine the fate of pollutants in aquatic systems. Indicator filter feeding species such as escopeds have also been used to study pollutant fates. The highest toxin loads are usually not directly at the mouth of the river but miles away. Further away are areas of oxygen depletion caused by chemicals using up oxygen and by algae blooms caused by excess nutrients from algal cell death and decomposition. Fish and shellfish kills have been reported because of toxins that climb up the food chain after small fish consume planktons and then large fish eat smaller fishes, etc. and so on. Each successive step up the food chain causes a cumulative concentration of pollutants such as heavy metals and persistent oxygen pollutants such as DDT, which is a sort of fertilizer. This is known as biomagnification, which is occasionally used interchangeably with bioaccumulation. Similarly, inorganic substances can also accumulate over time. Large gyres in oceans trap floating plastic debris. The North Pacific Gyre, for example, has collected this so-called Great Pacific Garbage Patch, which is now estimated to be 100 times the size of Texas. Plastic debris can absorb toxic chemicals from chemical pollution, potentially poisoning any creature that eats it. Many of these long-lasting pieces wind up in the stomachs of marine birds and animals. This results in obstruction of digestive pathways, which lead to reduced appetite or even starvation. Many chemicals undergo radioactive decay or chemical change, especially over long periods of time in groundwater reservoirs. A noteworthy class of such chemicals is the chlorinated hydrocarbons such as
trichloroethylene, used in industrial metal degreasing and electronics manufacturing. Both of these chemicals, which are also carcinogens themselves, undergo partial decomposition reaction, leading to new hazardous chemicals including dichloroethylene and vinyl chloride. Coming back to groundwater pollution, which is more difficult to abate than surface pollution because groundwater can move great distances through unseen aquifers. Non-porous aquifers such as clays partially purify water of bacteria by simple filtration, that is, adsorption and absorption, dilution, and in some cases, chemical reactions and biological activity. However, in some cases, the pollutants merely transform into soil contaminants. Groundwater that moves through open fractures and caverns is not filtered and can be transported as easily as surface water. In fact, this can be aggravated by the human tendency to use natural sinkholes as dumps in areas of topography. There are a variety of secondary effects stemming not from the original pollutant but a derivative condition. An example is slit-bearing surface runoff, which can inhibit the penetration of sunlight through the water column, hampering photosynthesis in aquatic plants. Water pollution may be analyzed through several broad categories of methods: physical, chemical, and biological. Most involve collection of samples followed by specialized analytical tests. Some methods may be conducted in situ without sampling, such as temperature. Government agencies and research organizations have published standardized validated analytical test methods to facilitate the comparability of results from disparate testing events. Sampling of water for physical or chemical testing can be done by several methods, depending on the accuracy needed and the characteristics of the contaminant. Many contamination events are sharply restricted in time, most commonly in association with rain events. For this reason, grab samples are often inadequate for fully quantifying contaminant levels. Scientists gathering this type of data often employ autosampler devices that pump increments of water at either time or discharge intervals. Sampling of biological testing involves collection of plants and or animals from water surface body. Depending on the type of assessment, the organisms may be identified for biosurveys such as population counts and returned to the water body, or they may be dissected for bioassays to determine toxicity. Common physical tests of water include temperature, solid concentration, and turbidity. Water samples may be examined using the principles of analytical chemistry. Many published test methods are available for both organic and inorganic compounds. Frequently used methods include pH, biochemical oxygen demand, which is BOD, chemical oxygen demand, which is COD, and nutrients such as metals including zinc, cadmium, lead and mercury, oil and grease, and then total petroleum hydrocarbons and pesticides. Biological testing involves the use of plant, animal, or microbial indicator to monitor the health of aquatic ecosystem. There, any biological species or a group of species whose function, population, or status can reveal what degree of ecosystem or environmental integrity is present. One example of a group of bioindicators are the copepods and other small water creatures that are present in many water bodies. Such organisms can be monitored for changes that may indicate a problem within their ecosystem. Decisions on the type and degree of treatment and control of waste and disposable and use of adequately treated wastewater must be based on a consideration of all the technical factors of each drainage basin in order to prevent any further contamination or harm to the environment. In urban areas of developed countries, domestic sewage is typically treated by centralized sewage treatment plants. Well-designed and operated systems, such as secondary treatment or better, can remove 90% or more of the pollutant load in sewage.
Some plants have additional systems to remove nutrients and pathogens. Cities with sanitary sewage overflows or combined sewer overflows employ one or more engineering approaches to reduce discharges of untreated sewage, including utilizing a green infrastructure approach to improve stormwater management capacity throughout the system, and to reduce the hydraulic overloading of the treatment plant repair and replacement of leaking and malfunctioning equipment, releasing overall hydraulic capacity of the sewage collection system. A household or business not served by a municipal treatment plant may have individual septic tanks, which pre-treats the water on site and infiltrates it into the soil. Some industrial facilities generate ordinary domestic sewage that can be treated by municipal facilities. Industries that generate wastewater with high concentrations of conventional pollutants, toxic pollutants, metals, volatile organic compounds, or other non-conventional pollutants such as ammonia need specialized treatment systems. Some of these facilities can install a pre-treatment system to remove the toxic components and then send the partially treated wastewater to the municipal system. Industries generating large volumes of wastewater typically operate their own complete on-site treatment systems. Some industries have been successful at redesigning their manufacturing process to reduce or eliminate pollutants through a process called pollution prevention. Heated water generated by power plants or manufacturing plants may be controlled with cooling ponds, man-made bodies of water designed for cooling by evaporation, convection, and radiation, cooling towers which transfer waste heat to the atmosphere through evaporation, or heat transfer cogeneration, a process where waste heat is recycled for domestic and industrial heating purposes. Sediments washed off fields is the largest source of agricultural pollution in the world. Farmers may utilize erosion controls to reduce runoffs and retain soil on their fields. Common techniques include contreploughing, crop mulching, crop rotation, planting perennial crops, and installing riparian buffers. Nutrients are typically applied to farmland as commercial fertilizers, animal manure, or spraying of municipal or industrial wastewater. Nutrients may also enter runoff from crop residues, irrigation water, wildlife, and the atmospheric depletion. Effective control of urban runoff involves reducing the velocity and flow of stormwater as well as reducing pollutant discharges. Local governments use a variety of water management techniques to reduce the effects of urban runoff. Now, the question is, even after having so many methods to prevent water pollution and its wastage, why is it not reducing? It's simple because of the lack of awareness. True. You might say that you have studied all of this what we are saying in your schools and we are repeating it. But do you really follow it in your day-to-day life? Do you actually go and close every water tap you see running, be it from the water coolers or the taps or the sinks in the washrooms? Do you actually complain about every water leakage to the authorities? Do you actually finish the water you take in your glass to drink? The questions will keep lining up, and the answer to most will be a big no. We need to understand the importance of water conservation and we need to start working for it. We need to bring a change, and for that, we need to change ourselves. Let's join hands and start the conservation of water for us and for our generations. And with this pledge, we end today's show, but do keep the discussion and the change ongoing. You were listening to RJ Tanvi and RJ Sandal or Silver Lining Show, and this is 90.8 VIT Community Radio. Stay tuned, and we wish you a very happy Diwali from both of us. Hey Mintu. Hi Chintu. I'm going to get a new phone, macha. But you got a new one last month, right?
Yeah, man, but my girlfriend is kind of bored with it, so she asked me to change it. Else, she will change me. Oh, poor guy. Then what are you going to do with your old one? It will be somewhere in the corner. தம்பி வா 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 வா. அண்ணே வேலண்ணே யார கூப்பிட்டு இருக்க? அதுவா பாலு, அதோ தெரியுது பாரு மேகம், அதை தான் கூப்பிடுறேன். அட அண்ணே எனக்கு வெளியில வேலை இருக்கு, இப்ப போய் மேகத்தை கூப்பிடுறேன்ற. மேகம் வந்தா தனியா வரும், கூடவே மழையில வரும். தம்பி பாலு, நான் யாரு? வேலு. வேலூர் வேலு. நான் ஒரு வேலை செஞ்சா அதுக்கு பின்னாடி 1000 அர்த்தம் இருக்கும். அப்படி என்ன அர்த்தம் இருக்கும் சொல்லுங்க கேப்பா. தம்பி, மழை நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஆனா அதே நேரத்துல மழை காலத்துல நாம சில விஷயங்களை கடைபிடிக்கிறது அதை விட முக்கியம். வேலண்ணே அப்படி என்னெல்லாம் செய்யணும் சொல்லுங்க கேப்போம். தம்பி பாலு, மழை காலத்துல நான் சொல்ற விஷயங்களை முக்கியமா கடைபிடிங்க. உங்க உடல்நிலைய நல்லா வச்சுக்கலாம். மழையில நடக்கக்கூடாது. அப்படியே மழையில நனைஞ்சா உடனே தலையை ஓட்டணும். மழையில நனையும் போது சகதியில கால்பட்டா உடனே சோப்பு போட்டு கழுவணும். வெளியே போகும்போது குடை இல்லைன்னா ரெயின்கோட் போட்டுக்கிட்டு போகணும். கண்டிப்பா மரத்துக்கு கீழே நிற்கவே கூடாது. நீங்க கார்ல இல்லைன்னா பைக்ல போகும்போது மெதுவா போகணும். ஏன்னா பக்கத்துல நடந்து போறவங்க மேல தண்ணி தெரிக்கும்ல. சொல்லிட்டேல்லண்ணே, செஞ்சிருவோம். வேலூர் வேலு மழை காலத்துக்கு தயாரா இருக்காரு. நீங்க இது போல இன்னும் பல மழைக்கால தகவல்களுக்கு தொடர்ந்து கேளுங்க விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. Welcome to Experts Talk in VIT Community Radio 90.8. Clay pottery to galaxy, agriculture to astronaut, teaching to technology, a discussion on anything and everything. Hello everyone, you are listening to VIT Community Radio 90.8 FM. The show's name is Expert Talk and this is me, Savitha Wilson, your host for the day. Today I'm very lucky to be interviewing Joseph Williams, the acclaimed author of the book The Divine Garland. Hello sir. Hello. Thank you so much for agreeing to do this interview. It's a pleasure. Yeah. So, sir, tell us a little about yourself, about your background. Yeah. I am Joseph William. I was born in a place called Dindigul. That's my hometown. And after my schooling, I went to Trichy St. Joseph's College. It is a 150 years old college. That's where Dr. Abdul Kalamji also studied. So I was fortunate to get admitted into that college. I qualified in undergraduation in history. Then later I moved on to Calcutta for 2 years of training. Then again I came down. I did my master's degree in social work at Loyola College, Chennai. Then later I went for my spiritual training. That is a study about Vedanta philosophy in Bombay. There is a place called Kandala, Lonavala. So that's where the training center is, the Vedanta Academy. So I was in a way trained in a Guru Shishya Parambara, an Indian ashram-based education system. So I was so fortunate to study the Indian Vedic scripture for a period of 2 years, and I learnt all the Upanishads, Vedas, so all these scriptures. That really gave me a strength to face my life. Earlier I was not confident, but after the study of Vedanta, that has given me a clarity of life. And after that I joined to the teaching profession in the year 2000. And I joined as the head of the department for social work in Trichy Christraj College. I worked for 2 years. Then I came to Coimbatore, CMS College of Science and Commerce, where I worked as the head of the department for 5 years. Then I joined SMART as a soft skill trainer, and I am associated with SMART for the last 3 years. So my passion is talking to the youngsters, writing something which is motivating the youngsters, and thereby they can bring a change in their life. Yeah, that's it. Okay, sir. So, can you tell us something about your book, The Divine Garland? It's a compilation of poems, right? Yes. So, what motivated you to write a motivational book? Yeah. Actually, I never thought that I would bring it as a book. I started writing poems. I never knew there is a poet within me. No, there is an inspiration actually when tsunami happened in the year 2004 on 26th December. I did not see it directly,
but I had to see the clippings on the television and the newspapers. And in that month, I went to a church for prayer worship to Madurai. There is an infant Jesus church. So after that day in the church, they kept a lot of pictorial presentation about tsunami, a lot of things that really encaptured my heart. Then I was coming back home. I was thinking about the incidents, everything. A lot of emotions came into me. Oh, how cruel it is. We stand at the shore of the ocean without realizing its might and majesty. So I was traveling. I came home and I took the pen and paper, started writing. Whatever emotions came, I started writing. Then I titled this one Tsunami, an Awful Beat. That's the first poem I started. Then I went back to college, and in the evenings I had time. So I used to take a walk in the ground, and I enjoy the nature, the breeze and the sound of the breeze, everything, expose my soul to the nature. And whatever thoughts came into me, again go to my room in the hostel, take a paper and pen. Like that it started coming one after another, and it came about 50 to 60 poems. Then at last I didn't know what to do. Then, to mark the first anniversary of tsunami and the subsequent year, then I thought we can dedicate this work for the souls passed away in the tsunami. So that's how the work came into reality. Okay, so how did the title, The Divine Garland, came into existence? Why I gave the title as Divine Garland? Because these thoughts are pure, according to me. The thoughts are very pure, and it came out of the inspiration. The words came from the divine presence of the soul, and that's why everything is good. So we can name it as a divine garland. Garland is it's a combined of flowers. So each poem is like a flower. We form it as a garland, and we offer this as a gift to the Creator. So that's why I said this is a divine garland. Okay, sir. Yeah. So how has the response of the crowd been to your book? Now, we don't, I have not praised this book. It's not for commercial reasons. Okay. So this book is building up values. So now we went for the first print, about 1,000 books. There is one of my friend, Mr. Nazar, who's running this Axiom Publishers. Okay. And he was very kind enough to get it published. Of course, I also paid a little money for this printing. It costs a lot. So he partly supported me. And I give this book at a free of cost to the friends and known circle, because they should have their liking for reading this one. Otherwise, they'll just throw it. They won't read. Yeah, that's Sometimes right. when I go to the classrooms and I discuss with the students and recite few of my lines, they get inspired, hooked up. Then they come and ask me, sir, is there a possibility to read? Then I give them. Okay. So yeah, that's how I promote this work. Yeah. Yeah, that's a very good thought of yours, sir. Yeah. So how do you are thinking about to, market your book more and get it to a larger crowd? Yes, I'm interested in that. Maybe it can be given at a subsidized cost because everyone should read this and understand its value. That is most important. Yeah. So are you working on any other book right now? Yes. Presently, I have completed another book, that is The Rays of Hope. It's again a poetry book, and this is more of life-centered. Now, here I have put value-centered, life-centered, how to face. For example, you take about friendship. So they don't understand the value of friendship. So I have written 4 lines. Even on a World Friendship Day, I send these words as a part of my greeting. They read and appreciate these lines. I can say these lines for you. Yeah, sure, sir. Yeah. You are my gentle breeze. You means my friend. You are my gentle breeze. I breathe and live in my comforts and discomforts beyond space and time. Wow. So this is 4 lines. So when people listen to it and read this, they get hooked up. Yeah. They encaptured that. Because this was actually a very brilliant piece of poetry. Yes. Okay, so sir, are you thinking of, changing to any other genre for other books? Other than motivational book? I'm interested to write a biography. And biography means I have gathered a lot of experiences. So I want to put all the experiences together, and maybe I can bring out a book in the form of autobiography.
Yeah. Okay, so Yeah. do you read the works of other authors? Yes, I read a lot of books because I have a passion for reading. Okay, so And who are your favorite authors? Yeah, I am inspired by the writings of Rabindranath Tagore, Gitanjali, and Okay. the works of Khalil Gibran. And one of the works which is interesting, his book is The Prophet, and it is enlightening book. So I read the books by the poets like John Milton, William Okay. Shakespeare. Yeah. John Milton is my favorite author. Yes. So how do these writers inspire you to write your books or No, in your life? Yeah, for example, William Wordsworth is a poet of nature. When I read his poems, that gives a model. It's kind of a model how he is interested in nature. He's appreciating by looking at someone. You shine like a little star. We don't admire and appreciate the stars. We just glance at a moment and disappear. We don't give a much thought about it. But you are like a star. You're shining in my soul. It comes. These are my thoughts. But when I read this, I associate with my thoughts. It becomes an inspiration. Yeah. Okay, so how have you evolved creatively and emotionally during this period of writing career? Yeah. So when I studied Vedanta builds you intellectually. When you're intellectual, your emotions are dormant. You can't feel when you're supposed to feel. Always you discriminate and your head is very stronger. Yeah. But after writing this work, I have developed my emotions. I am able to feel for my fellow beings around. Even when I look at the tree or a flower, rose, I admire and glorify. Now I stay in the hostel here at PIT, and I find, even when I take a morning walk for breakfast, I find the leaves are falling and the flowers are falling. I enjoy every moment because, leaves are getting dried. It is coming in the tree, getting dried, and the time comes, it falls. Yeah. People don't admire this one. And our life is also such. When the time comes, we fall away. We perish. We become the dust of the dust. Isn't Everything it is so? temporary. So it's temporary. So the flower, it's giving fragrance. At a time, it automatically falls. So similarly, such is life. So as long as we are existing, our life must be fragrant. It isn't so. We must give. I have given, my logo is life is to give. Life must be given. Life, see, there is a light within us. The body is like the lamp. So you put the oil is the soul, and you light it. And as long as the spirit is within you, you can act, think, and work. When the spirit is gone, you become inactive. That is true. Yeah. So what's your living mantra for your life to give? So that's what I'm saying. So life is to give. This I read actually by the philosopher Victor Hugo, German philosopher. He has written, life is to give and not to take. Because when you give, there is a joy, happiness, instant joy, happiness. But when you take, there may be a pleasure, but that creates ultimately a pain. Yeah, that's true. That's a temporary pleasure. Yeah, we see in the history. So, life is to be given. Give without any expectation. You have to become selfless. Yeah. So, if you are very selfless, at the end of the day, you will find your life full of joy, peace, and contentment. Okay. That's my mantra, yeah. So do you have any advice for the budding authors, because it's a path not generally taken by youngsters these days? Yes, you are right. What I observe today among the youngsters is the basic skill or the art of writing is missing. Why is it so? Because people simply memorize the textbook lessons and they prepare for the examination. They get a very good mark, but if you ask them to write something on a title, they are blinking up and down. So literally the creative skill or the original thinking skill is lacking. So education has failed in a way. It has not developed the creative thinking ability. So what I suggest is the youngsters must develop a passion for reading and writing. It must be part of their life every day. And they have to think something originally, come out with novel ideas and promote writing. Do you propose any ideas to, encourage students to better and improve their, creativity skills and writing skills? Yes.
So the great writings by Vivekananda, Swami Vivekananda, Okay. Rabindranath Tagore, our own Indian writers, Abdul Kalam ji has written a lot of books. They must read these books. And when they read, it is not just by reading, they must assimilate, understand, that should become part of it, and then they should reproduce it. Yeah, That's very true. important. Yeah. Yeah. So, what are your ambitions for your writing career? Now, I would like to promote a writing on soft skills. So we are coming here and promoting a lot of topics on self-management, leadership development, communication skills, self-confidence, and so on. So I would like to combine everything, and in my own way I would like to present the topics, and maybe I would like to bring up a book, and I would promote this among the college students. Okay. So, what are your future plans for the youth of the country? So they must be given the training on leadership. They lack guidance. They lack inspiration. So they should be motivated. We have not got the right leader now for the country. So the youngsters must come into the administrative part, or especially in the political arena. They must take the leading role and bring a lot of changes for the development of the country. Yeah, Okay. but it's lacking. It's not only academic performance that's important. They must expose to the co-curricular activities, take initiative for promoting leadership skills, and they become the dynamic leaders for the country. Okay. That's my wish. Yeah. So, as you have said that you have, got experience from like one of the best teachers and different ways of learning and teaching. Yes. How do you think that has helped you so far in your life? Actually, I never thought that I would become a teacher. Okay. I wanted to get into an administrative field. Once I got an opportunity to become an administrative officer, I was working for an engineering college. But there I couldn't withstand because it involves a lot of risks and challenges. And my passion is to talk to the youngsters, teach something which I learned. Yeah. So that's what I'm doing. And here, when I do this, I find a kind of happiness, a psychological satisfaction. Not only the monetary satisfaction, psychological satisfaction. There is a kind of a freedom, and that gives me a space for happiness. Okay. So therefore, this is very important, freedom and happiness. This where I find it in smart. So I'm quite happy. Yeah. So, how are you finding VIT, sir? VIT is an excellent campus in the first place, and the students come from different lifestyles, cultural Yeah. background, and what I find the colors of India. Yeah. Yeah, there is a unity in diversity, That is and true. the standard of the students is very high, and only thing what I observe is something is required, a change. And the change is this attitudinal change. Okay. And why I'm using is that, they should come down, and this social relationship is poor. Interaction. This is my observation only. What I observe, I just say that. So, they come down, and the teacher-student relationship must be cordial. Mutual exchange must be there. Otherwise, the students are very good. But I stay in hostel, they will come and interact with me. I share a lot of things. There are different kinds of students. Yeah. Yeah. It's so a perfect I really mix. admire them. Yeah, I admire them, yes. Okay, so do you propose anything we should do to, increase and better the social interaction between students? Yeah, the students must be created an opportunity, a platform must be created where they come together. See, now one student is higher, one student is lower. Okay. Maybe academic performance. Yeah. One who is stronger must help the weaker student. There must be a reciprocity. Yeah. And, we are learning from each other. Yeah. So each one should help one another. That must be the attitude. Okay. Yeah. So you said you did your graduation in history. Yes. So how has that helped you? Actually, I never wanted to do history. I was forced to do this subject by my directors there. Okay. So actually, I wanted to go for English literature. Yeah. Because I had interest for studying this, but they wanted a teacher for this one. So I studied history without the Okay. interest. But Okay. my field of interest is today is social work and train the youth and develop their leadership skills. Yeah. And it's changed completely. Yeah. Okay.
So, other than this, what are your hobbies other than writing? My hobbies are open on a variety level. Okay. Photography, singing, writing, reading, art, modern art. Now Modern you would art, see, you would good. see in my book, there are a lot of modern art. This all came out of inspiration. Yeah. So, for example, a mother and child. Okay. You know, you can see this one. It's a different art, completely a mystical painting. Here I have given an art, a man and a woman, integrated Okay. personality. You know, every individual is a combination of masculine and feminine characteristics. So the predominance that determine your personality. So here, that's why in a lot of modern art, I'm a modern artist. I have done few paintings also about Okay. global warming, then the yin and the yang. The? Yin and the yang. It's a Chinese terminology. It's Okay. about gender, unity, the Adam and Eve, the first a man and a woman. Okay. So then the mystical paintings like Brahma, Vishnu, Maheshwara, Satyam, Shivam, Sundaram, these are the Vedic concepts. Okay. So this is a mystical painting, abstract paintings. We Yeah. don't see and draw, Yeah. but it comes out of inspiration. Okay. And you wouldn't believe me, the title of the book, I have given the picture. Once I was traveling on a mount, hill, little mount. Okay. It's near my hometown, Dindigul. So while the bus is going in a zigzag way, Yeah. on a turning I found a deep valley. Okay. And there it was touching my soul. And I thought, okay, we can put this one as the cover page. Yeah, it's actually very pretty. Yeah, doing Garland. Share a lot of passions. You are very good at writing, you're good at modern art. And what else? What's your, inspiring force in your life to continue all this work, to continue doing social work for that matter? Yeah. Life is to, as I told you, Yeah, life is to give. Life is to give. There must be a meaning in your life. When you go at the end of the day, you look back your life, what have you done? H.G. Wells, he defines, one becomes great only by what he leaves behind. So, to ask myself what I'm going to leave behind. No, I come and go. Men may come, men may go. Everybody Okay. comes and goes. But what would speak is that my work. Okay. And this book was, when I was in the college, it was released by the Vice Chancellor of Bharatiyar University. Okay. My principal took this book and read it. He was inspired and he proposed, why can't we release this book in a faculty development program? Yeah. I said, okay, sir. And then he took initiative. He brought everything. And during the faculty development program, 2006, it was released. Then I gave this first touch. The photo was taken. It went for the second publication and we did this one. Okay. Yeah. With all this going on and you being a social worker, how do you take time for yourself? It's very important. Personal space is Yeah. important. Actually, I'm a family man. I have got Okay. my wife and children. My son is studying in my own college where I studied. Okay. My daughter is in +2 now. She's in a convent. So I spend a little time with the family. In the family for the weekends. I took them for an excursion outing. So I spend my time with the family on Sundays. Okay. Yeah. That's really nice, sir. So, coming to our end, what would be your advice to all the students, to the youth of the nation? Yeah, the only advice I would like to... It's not an advice. Students don't like an advice. It's a suggestion. We can put it Okay, as a suggestion. Is that they must take an active participation in co-curricular activities. They should not be constrained with merely academic knowledge gathering. Okay. They must expose their soul with the nature. They should like the environment. Tree plantation campaigns, when it's conducted, they should involve. The attitude of service must be nurtured, inculcated. They can associate with the NSS and NCC. And they can inculcate the spirit of service for the fellow beings. These are all very important. Even when there is a blood donation campaign, they should come forward and understand the values and involve in serving mankind. Okay. Thank you so much, sir, for agreeing to be interviewed. It's It was my- a pleasure talking to you today. To me also, it's a blessing, I would say. More than a pleasure, it's a blessing for me to come here and talk to you. Thank you very much for the opportunity. Yeah, thank you, sir. So we'll try to implicate in our lives all the lessons and values you told us.
This was Suvita you were listening to in Expert Talk with the very talented author Joseph Williams, the author of Divine Garland. The show's name is Expert Talk and you are listening to VIT Community Radio 90.8 FM. Thank you for listening to Experts Talk. Until we catch you on our next discussions in various fields, keep waiting and stay tuned to VIT Community Radio 90.8. ஹாய் குட்டீஸ், இது விஐடி பண்பலை 90.8. விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் கதை கேளு கதை கேளு. சின்ன கதை சொல்லி பெரிய கருத்தை சொல்ல வந்திருக்கோம். நான் உங்கள் லீஷு. ஒரு முறை 2 பேர் வேற ஒரு நாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வந்தாங்களாம். அவங்க இந்தியா வந்ததும் சுத்தி பார்க்கணும்னு ஆசை வந்துச்சான். சரி, இன்னும் 2 பேரும் சுத்தி பார்க்க கிளம்பினாங்க. அவங்க முதல்ல கோயிலுக்கு போனாங்களாம். அங்க ஒருத்தரோட அர்ச்சனை தட்டுல வாழைப்பழத்தை பார்த்து என்ன இது இப்படி இருக்கேன்னு ஆச்சரியப்பட்டாங்களாம். அப்புறம் ரயில் நிலையத்துக்கு போனாங்க. அங்க ஒரு பழக்கடையே பார்த்தாங்க. அந்த கடையில நிறைய ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்கொடி, திராட்சைன்னு எல்லா பழங்களும் இருந்துச்சான். கூடவே வாழைப்பழமும் இருந்துச்சான். அந்த 2 பேரும் ஏதோ பார்க்காதது பார்த்தது போல புதுசா பார்த்தாங்களாம். அதுல ஒருத்தர் பழக்கடைக்காரர் கிட்ட போய் ஒரு பழத்தை காட்டி இது என்ன பழம்னு கேட்டாராம். அதுக்கு அந்த கடைக்காரரும் வாழைப்பழம்னு அடையாளம் சொல்லி அதை எப்படி உரிச்சு சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்தாராம். நம்ம 2 நண்பர்களும் சந்தோஷத்தோட ஆளுக்கு ஒரு பழத்தை வாங்கிட்டு ரயில்ல ஏறி உக்காந்தாங்களாம். ரயில் புறப்பட்டதும் 2 பேரும் பழத்தை உரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. முதல்ல ஒருத்தர் அந்த பழத்தை உரிச்சு முதல் கடி கடிக்கும் போது அந்த நேரத்துல ரயில் சரியா ஒரு சுரங்க பாதைக்குள்ள போச்சான். அதனால ரயில் பெட்டிக்குள்ள ரொம்ப இருட்டா இருந்துச்சான். அதுக்கு அந்த நண்பர் இன்னொரு நண்பர் கிட்ட அந்த பழத்தை சாப்பிடாதன்னு அவசரமா கத்தினாராம். உடனே அந்த நண்பரும் ஏன் என்ன ஆச்சு, எதுக்கு இப்ப அவசரமா கத்துறன்னு கேட்டாராம். அதுக்கு இவர் சொன்னாராம், அந்த பழத்துல விஷம் இருக்கு, நான் ஒரே கடிதான் கடிச்சேன், உடனே குருடாகி எனக்கு 2 கண்ணும் தெரியாம போச்சு, தயவு செஞ்சு நீ சாப்பிடாதுன்னு சொன்னாராம். இப்படிதாங்க நாம ஏதோ செய்யும் போது வேற ஏதோ ஒண்ணு நடக்கும். நம்ம 2த்தையும் சம்பந்தப்படுத்தி நிறைய விஷயங்களை தப்பா புரிஞ்சுக்கிறோம். காக்கா உட்கார பனைமழை விழுந்துச்சான். இதே மாதிரி இன்னொரு கதையோடையும் கருத்தோடையும் அடுத்த கதை கேளு நிகழ்ச்சியில சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லேஷு. பாய் குட்டீஸ். எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும், தந்தை போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை, வரமாய் வந்த தெய்வம் நீ, தவமாய் கிடைத்த செல்வம் நீ, என்னென்னம் நீ வந்தம் நீ, எந்த தந்தை நீ, தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும். கரம் பிடித்து நடைபயின்றேன், நீ தோள் சுமந்தாய் உலகை ரசித்தேன், உனை உருக்கி
என்னை வளர்த்தாய் நீ ஒளி கொடுத்தாய் நல் வழி நடந்தேன் தவம் என்ன செய்தனோ நான் உந்தன் மகனாய் பிறக்கவே என் எண்ணம் நீ வண்ணம் நீ எந்த தந்தை நீ தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும் தந்தை போல தோழன் இல்லை என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை காதல் கொண்டேன் காத்திருந்தேன் கரம் கொடுக்க நான் கரை சேர்ந்தேன் சோர்ந்திருந்தேன் சேர்ந்து நின்றாய் வீழும் முன்னே நீ தாங்கிக் கொண்டாய் இனி வரும் பிறவியும் நான் உந்தன் மகனாய் பிறக்கவே வரம் ஒன்று கேட்கிறேன் அதை தருவாய் தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும் தந்தை போல தோழன் இல்லை என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை வரமாய் வந்த தெய்வம் நீ தவமாய் கிடைத்த செல்வம் நீ என் எண்ணம் நீ வண்ணம் நீ எந்த தந்தை நீ. கேட்ட பாடலை பாடியவர் அஜய் ரமணா, இசை முருகானந்தம், பாடல் வரிகள் முனைவர் மோகன ஸ்ரீனிவாசன், தயாரிப்பு விஐடி பண்பலை 90.8. Hello VIT, you are listening to VIT Community Radio 90.8 FM. I am your host Shashank, back with the show VIT Achievers. And today I have in my show Mr. Manav Rajvanshi and Mr. Ritesh, who are members of the International Society of Automation VIT, and they bagged several prizes, means their chapter bagged a string of prizes at the Bangalore Automation and Control Tech Day. So my heartiest congratulations to both of you. So my first question would go to Manav, that what was the competition exactly and which prizes have you bagged for us? Competition was held for all the student chapters under ISA Bangalore. Okay. So ISA is the chapter International Society of Automation. Yeah. So we had various competitions like paper presentation, project exhibition, and RoboRash, that was a robotics maze. Yeah. The last one was the quiz. Quiz. So ISA VIT participated in the paper presentation, the quiz, and project exhibition, and we're proud to say that absolutely we bagged prizes in all three of them. Oh, great. The paper presentation part, Viraj Pradeep Puntambega, he's not here currently, so he got the second prize for that. Oh. Viraj and I got the third and first prize respectively for the quiz. Great. And the project team got the third prize. The entire project team of ISA VIT got the third prize. Okay, so it's great, really great. And really I must say to my listeners that ISA VIT is a very virtuous chapter. It has been doing a lot of great things in the past as well. Ritesh, can you throw some more light apart from what Manav said? Actually, I was the captain of the project team. Oh. For the project team, our topic was efficient collection of head gestures using data fusion. In that we used multi-sensors to control to change our head motions into a mouse. It was for the handicapped people who don't have hands, so actually they are deprived of the basic activities which we use in laptop, like checking mail or gaming or etc. So we decided to do something for them, and so we came up with this project. I'm very happy that I have such project members in my team, and really great. And what was the paper presentation, the research paper presentation? Manav, can you tell us? It was about artificial neural network. Oh. So that is something related to machine learning, where you teach technology. You teach technology about what to do. Correct. From based upon your past inputs, based upon your past, like you have a set
fixed set of rules. You want your machine to follow them. Suppose you have a newborn child. How do you teach him to speak? So that Viraj threw some light on it. Viraj, tell us. Acha, Viraj, who is not present here. Okay, so I just met them a couple of minutes back, so I also got confused. Okay, my next question would be, what was the role of your seniors? Like, I know, as far as I know, there are many very talented seniors in ISA VIT. They must have guided you through all this. Ritesh? Yeah, definitely. They were with us throughout the time. Like for the paper presentation, actually Viraj was individual. Oh. For the project one and the quiz, the seniors supported us throughout the period. I will mainly contribute my achievement to Yeah. because they helped us in making the project also. They helped in programming and all that, and giving us the responsibilities and time, like night sleep and all. Correct. So without them we couldn't have achieved. Absolutely, and your achievements are really, really great. So I would also like to ask to Manav that apart from this, the recent achievement, what other achievements have been by ISA specifically? ISA, see, the motto of ISA has always been enlightening minds. Correct. So our biggest achievement is that we conduct sessions, and we're proud to say that we provide students, the fellow students of VIT, not just ISA VIT, with some technological guides and everything. We can help them if they approach us. And apart from that, we have seniors who have bagged many prizes in various competitions, in various projects, and not just seniors, our own core members. They're almost every week we get to know about them, that they're getting something or the other done. Even I know many of the seniors, and as I said, they are very talented. So Ritesh, can you tell us something more in detail, because when you mentioned your project, then there were some high sounding technical terms. So can you elaborate them, explain more about them for our listeners? Yeah. Actually, we used first of all a microprocessor, Arduino. Yeah. And then we used two kinds of sensors. One was magnetometer and one was accelerometer. For accelerometer. Okay. Accelerometer was for movement of a head up and down, and magnetometer was for left and right. Oh. We got these values in Arduino. Then we used a programming language called Python. Yeah. We took the values from the Arduino to the Python, then did the filtering and calibration, and then we converted these coordinates into mouse coordinates of the laptop. So it became, and we also used voice recognition for purposes like click, double click, right click, all these. So as far I am able to gather from it, robotics, automation, speech signal processing, everything was involved in what you did, and obviously computer programming. So you took the one term you mentioned, I think how you fed from the software to Arduino. So can you throw some light on it for our listeners, how it happens actually? Python actually has many libraries. Yeah. One is of that mouse lib, which converts, if we give coordinates to it, we have to call the function that will change that numerical values into mouse coordinates of the laptop. Correct. Also, we have a library for taking the values from Arduino to the Python. Yeah. That like the values which we print in Arduino like serial print. Yeah. That printed value will not be shown in the serial monitor. That will automatically be sent to the Python. Okay. So we will use that values, filter it according to our requirements, and then use that mouse function to plot it. Correct. So are you getting it, my listeners? This boy has really delved into the sea of this robotics and automation. And when he has delved, then he came out with a pearl of this achievement. And Manav, can you throw some more light upon the presentation that you gave? So in our project presentation, there were many other ISL chapters as well. Yeah. A lot of good projects, excellent projects, I must say. Yeah. But ours was something like, it was totally different. It was not just serving the purpose of switching on or off an LED or turning on and off a fan. Correct. Because that's too mainstream, and anyone, I'm not discouraging anyone, but nowadays anyone can do that through like a little bit of help from YouTube. Yeah. So
what really motivated us for this project was to see disabled people. Everyone's moving too fast in the technological aspect that we're forgetting about the specially able people, differently able people. So this is supposed to be a boon for them. Absolutely. And that is what I think, that your project, it had some value, that it was helping the disabled people. So the evaluators would have found this as a plus point to what your project was. It was not only making something just and it is working or something. And obviously perfection, that ISA I know it has a lot of. So Viraj is not here. Can you throw some light upon his role? He was there for the paper presentation, which he absolutely nailed. And the second, in the presentation part, we were five students standing on the presentation desk. Okay. There were almost about 7 to 8 judges there. In the first round, we had the Microsoft educational head of the Microsoft section. Oh, great. Section there for the first round, along with some entrepreneur from Baroda, Gujarat. So they reviewed our project first. The presentation was given by 3 of our members. So that went pretty well, and he encouraged us to use some of Microsoft's online APIs and their platforms, so we can take part in the Microsoft held competitions. The second round of evaluation, that was the final round of evaluation, was held by 7 judges. So Viraj, he actually addressed 2 of the judges because we were falling short of people too. Okay. We were trying to have one-on-one conversation with each and every judge, but it was not possible at the time. So Viraj was standing there, just shooting out answers to the firing questions of the judges. Great. Veterans. So Ritesh, what I can gather from looking at you and also listening to you, that you are also a very technically sound person. So would you like to tell us something more of your ventures in this technical field? Yeah, I like to say that ISA has made me it is too great. Before joining this chapter, I'm totally interested in technical from the beginning only. Yeah. I used to do coding and all, but my branch is EC. And I used to know nothing, nil. I was always like, I want to go in CSC, When I joined ISA, it made me realize that there are many things which we can do in EC too, which is technically related, because earlier I didn't know. True. I got to know about Arduinos, Raspberry Pi and all other such things, which I can say that if I wouldn't have been ISA, it wouldn't have been possible. So I like to say for my viewers who are in first years, that you must join this chapter if you want to grow. So very subtle advertisement, and the product is really worth advertisement, I can say. So here is the time which I would like to go for a short break. My listeners, I'm sure you would be having a very great time with us. This is your host RJ Shashank. We'll be right back after a short break. Keep listening to VIT Community Radio 90.8 FM. Little eyes and little feet, little eyes and little teeth, don't make you smile, don't they make you laugh? Little hands and little feet, little eyes, those little teeth, don't they make you smile, don't they make you laugh? Wiggle man, wiggle man, Wiggle, oh, oh. Wiggle man, wiggle man, wiggle, oh, oh. Every weekend that goes by, run to you, they climb on you. You know you love them so, and they can feel it too. When weekend that go, they run to you and they climb on you, can't get enough of you. Wiggle man, wiggle man, Wiggle, oh, oh. wiggle man, wiggle man, Wiggle, oh, oh.
'Cause happiness is like a flu. If I catch it, you get it too. If you think about it, you'll feel it too. So stand up, run fast, go find someone. Well, me to share a loving heart. 'Cause the time has come, just gather around and hold their arms, wiggle man. Wiggle man. Wiggle home. Hey, wiggle man. Little hands and Wiggle man. little eyes, those little teeth. Don't they make you smile? Don't they make you laugh? Wiggle man. Every weekend that Wiggle man. until they climb on you. Know you want them so and they can feel it too. Wiggle man. Hello VIT, you are listening to VIT Community Radio 90.8 FM. This is your host Shashank and this is your favorite show VIT Achievers. Today we are joined by members of the International Society of Automation, Ritesh and Manav, and we were having a very virtuous discussion about the various achievements that their chapter has and how and what they have done. My next question would be little personal and it will be to Ritesh first that what are your hobbies and fields of interest apart from this technical stuff in which absolutely you are very good at apart from that? My hobbies will be, I think, watching TV series. Oh. I watch TV series a lot and talking to my friends. Okay. Both things I like a lot. And means except that, I like coding. I do only these three things all my day. Okay, so like you are emphasizing that coding, so I know the number will run in some double digits, but how many computer programming languages you know, programming languages? Definitely not double digit. But, you want me to name? Huh. I know Python, Okay. C++, HTML, CSS, JavaScript, PHP, and C has, and Java. Okay, so like from now onwards, listeners, number 8 is also double digit because he named 8 programming languages. So Manav, what are your personal fields of interest? Interest apart from being a CSE guy is like I like to travel a lot. I like to hang out with my friends. I like to talk to people like about what's going on in their lives. तो इस प्रोग्राम में मतलब प्रोग्रामिंग हर तरह से हो रहा है, प्रोग्राम भी हो रहा है और दोनों प्रोग्रामिंग करने वाले भी हैं, एक तो सीएसई का ही है, एक तो ईसी का ही है. Yes, go ahead. I like to watch TV series as like every engineering student does. अब अगला शो होगा टीवी सीरीज एडिक्शन पर. Yes, go ahead. I like to eat a lot. Okay, so my listeners, looking at him, I could not make out that he eats a lot. Maybe also gymming. No. I used to go to the gym, but I left the gym because I could not register this time. Okay. So I cover it up at night by doing some body exercises like push-ups and pull-ups. That is why even after eating so much, you have not put on much fat. It's correct. It's proper. Absolutely, you should be doing that. So, Ritesh, you have been so much motivated and triggered to learn and work and create something. So there must be some motivation in your life. So what has been your motivation since childhood, or what are the short-term things which motivate you in order to put in so much efforts? Please tell us. The topmost priority means thing that motivated me will be to support my family. Yeah. My parents. True. So true. They have done too much for me, so I like to give them back when I go out from. Very nice thought. Apart from that, you see other people, you see their achievements. any famous personalities? Means my idol you're asking me. Yeah. I will say Satya Nadella. Satya Nadella. Because he was also a normal student from India only, no big university, like MIT only. So Why not? It's also a big university. Universities become big by students like you. So, okay, but save your hair. I don't know to say anything much. And Manav, what about you? For me, the biggest, like where I get inspired from is my curiosity. So I like to get to know about the things that are actually happening around me
the very reason that they're happening makes me like pushes me to get to know why they're actually happening. Correct. So first reason is this. Second one is my family, of course, because they are, so I'm here. Correct. So I have to support them anyhow. Curiosity and my family, like my inspiration is that. And how has been your journey in VIT till now? Really good, I must say, and I like it here because Yeah. we have a lot of places to eat, not outside the campus though. Okay, so like any challenges till now you faced in VIT and how you overcome it? Alright, so when I came to VIT, I was 85 kgs. The biggest challenge for me was to get from 11th floor on N block to SJT every morning. Okay, so getting down. Not getting down, like getting to the classes almost Oh. every day on time was one of the challenges I faced in VIT. So I had to lose some weight. I joined the gym that time. I have to walk every day. I overcame it. Second biggest challenge was not being from a CSE background. I was very afraid, very scared to do any of the subjects that I'm offered with. That happens. Because I never had any programming knowledge or anything. So after coming to VIT, I actually started learning. My first semester grades were not very good. They were not like, they were very bad, not very good. Not, I don't want to say that, but they were really very bad. So It's okay. I then started coding and joined ISA. Great. It's not only what grade matters or these achievements which you are bagging, which you have up your sleeves, they'll certainly count. And I'm sure that you must have improved with your grades also. So that's another story. So what about you, Ritesh? I didn't face any challenge. I would say means it was very easy to get into VIT because actually I can say that He's a titan. He didn't face any challenge. I got into VIT also little bit. I came to VIT little bit late also. So Okay. the things that they faced like in the beginnings to get the rooms and settle down. That I didn't face. Because when you came, then the dust had settled. True. So Manav, what else your chapter is doing? Anything in the recent upcoming time? Chapter is having its own technical fest called Spark, which is conducted annually. So this time it's on 24th, 25th and 26th of March. We're having 2 workshops, an event and guest lectures, and of course the cultural night in it. So the workshops are, it's a technical fest, so the workshops are definitely technical. The first workshop is a haptic robo arm. Okay. What, like, everyone must be knowing what a robotic arm is, but what we thought to do, it was something different. We added the term haptic, which means if you're holding, suppose I'm having my phone in my hand and my robotic arm is holding it, it does not know it's a fragile body, so it has to apply less pressure on it. Oh. So when it, at the moment it gets hold of my phone, I'll be able to sense my phone in my hands, the pressure. So that's what haptic technology is about, and it's definitely a great field, be it related to computer science or electronics, because it has true. So the workshop is in a team of 4 with 1,000 rupees per participant. And it's worth it. Yeah, it's definitely worth it. Yeah. You get a certificate from the company, the robotic labs. You get to know about this technology from the industry specialists, and you get to take away kit, so you can further implement it then into something great. The other workshop is the IoT workshop. We, being in VIT, can see a lot of chapters conducting workshops on IoT. So we were motivated by them too, and we came up with a different idea. Yeah. Something apart, to use another platform from Arduino and Raspberry Pi. So we are using Bolt IoT platform. It's a completely different platform which has its own online cloud. So we'll be using that with it. It's a workshop for team of 4 and 1250 per person.
Same, the industrial professionals are coming to do it. Great, great. So, Ritesh, tell us about some of your future goals, your future endeavors. My future goal will be to work in a MNC, multinational company, and I want to become a website developer actually. Yeah. If you will ask me, I like to See, the challenge is sitting beside you. You are in CSC, he wants to become website developer. My goal is to work for. Sure, you'll achieve it. No, you can achieve it. Okay. What about you, Manav? My first goal is to, my short-term goal is to improve my GPA. Okay. My long-term goal is to get good for further studies and then get a job or start something of my own. Okay, so further studies means higher studies, you mean to say. Okay, nice. Very nice. So, listeners, with this, I come to the end of today's program, and it has been a very virtuous and informative discussion. Let me tell you, you must have also found it. Once again, I'll congratulate both my guests, Manav Rajvanshi and Ritesh, and the entire team of ISA VIT. And also, I wish them my very best luck for their future endeavors. Keep listening to VIT Community Radio. This is your host, Shashank, signing off. அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய். பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய். நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே. நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்கும். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய். தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒளித்தாய். விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே. கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே. உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய்.
அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு விஐடி பண்பலை 90.8. தம்பி வா 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 வா. அண்ணே வேலண்ணே, யார கூப்பிட்டு இருக்க? அதுவா பாலு, அதோ தெரியுது பாரு மேகம், அதை தான் கூப்பிடுறேன். அட அண்ணே, எனக்கு வெளியில வேலை இருக்கு. இப்ப போய் மேகத்தை கூப்பிடுறேன்ற. மேகம் வந்தா தனியா வரும், கூடவே மழையும் வரும். தம்பி பாலு, நான் யாரு? வேலு. வேலூர் வேலு. நான் ஒரு வேலை செஞ்சா அதுக்கு பின்னாடி 1000 அர்த்தம் இருக்கும். அப்படி என்ன அர்த்தம்னு இருக்கும் சொல்லுங்க கேப்பா. தம்பி, மழை நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஆனா அதே நேரத்துல மழை காலத்துல நாம சில விஷயங்களை கடைபிடிக்கிறது அதை விட முக்கியம். வேலண்ண, அப்படி என்னெல்லாம் செய்யணும் சொல்லுங்க கேப்போம். தம்பி பாலு, மழை காலத்துல நான் சொல்ற விஷயங்களை முக்கியமா கடைபிடிங்க. உங்க உடல்நிலைய நல்லா வச்சுக்கலாம். மழையில நடக்க கூடாது. அப்படியே மழையில நனைஞ்சா உடனே தலையை துவட்டணும். மழையில நனையும் போது சகதியில கால்பட்டா உடனே சோப்பு போட்டு கழுவணும். வெளியே போகும்போது குடை இல்லைன்னா ரெயின் கோட் போட்டுக்கிட்டு போகணும். கண்டிப்பா மரத்துக்கு கீழே நிற்கவே கூடாது. நீங்க கார்ல இல்லைன்னா பைக்ல போகும்போது மெதுவா போகணும். ஏன்னா பக்கத்துல நடந்து போறவங்க மேல தண்ணி தெரிக்கும்ல. சொல்லிட்டேல்லண்ண, செஞ்சிருவோம். வேலூர் வேலு மழை காலத்துக்கு தயாரா இருக்காரு. நீங்க இது போல இன்னும் பல மழைக்கால தகவல்களுக்கு தொடர்ந்து கேளுங்க விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. My Book Shop in second look of VIT Community Radio 90.8 FM. Hello VIT, you are listening to VIT Community Radio 90.8. And welcome to the brand new episode of My Bookshop, which introduces you to a program where we review some best-selling must-readable books. And we would like to inculcate a reading habit to our listeners, and by reviewing these best-selling books on our show, we wish to open the world of books to you all. This is Anne. And I am Sanjana. And the book we are reviewing today is Kafka on the Shore by Haruki Murakami. Murakami's characters typically sojourn through tales sprinkled liberally with vaguely symbolic encounters and emissaries from the spirit world. The first person of his own tale, Kafka Tamura, begins by informing us, "On my 15th birthday, I'll run away from home, journey to a far-off town, and live in a corner of a small library." It sounds a little like a fairy tale, but it's no fairy tale, believe me, and yet it is. 15-year-old Kafka labors under the weight of an omen laid upon him by his father, a renowned Tokyo sculptor, who tells Kafka that he's destined to murder his father and sleep with his mother and sister. The weight of this Oedipal prophecy is particularly heavy for Kafka, abandoned by his mother and sister at the age of 3 and without a clue what they look like or where they live. So armed with his backpack, Walkman, and a childhood full of resentment, Kafka sets out from Tokyo to Takamatsu, a small town on the southern island of Shikoku, where he does indeed take up residence in a corner of a small library. Cut to Nakata, a pleasant old man who speaks kindly and politely to everyone he meets. A bizarre childhood accident left him learning disabled, unable to read or write. His needs, like his thoughts, are simple. He depends on a government subsidy which he augments by finding lost cats. Nakata, it seems, has the curious ability to speak with cats. Black cats, striped cats, tabby cats. Nakata is particularly fond of a Siamese named Mimi, with impressive conversational skills and a proclivity for quoting Fuxini operas.
and with his government subsidy, Nakata has plenty of time to wander vacant lots, discoursing politely with the neighborhood strays. Propelled by forces beyond his understanding or ours, Nakata undertakes a journey that parallels Kafka's, geographically and metaphysically. In Murakami's colorful dreamscape, the two characters never meet, though their destinies are fully intertwined. As in earlier Murakami work, the surreal plays heavily into how events unfold in the human world. In Kafka on the Shore, Murakami's spiritual emissaries borrow from Western commercial icons. A black hat-wearing, black-booted Johnny Walker eviscerates live cats, ingests their still-beating hearts, and collects their souls for the making of flutes. Johnny Walker's karmic antithesis is a Japanese version of Colonel Sanders, complete with white suit, white goatee, and string tie. The Colonel's endeavors to restore order to the universe include pimping for a Hegel-quoting philosopher-prostitute. Murakami yet again proves his mastery at creating compellingly ordinary characters who move nonplussed through extraordinary realms and circumstances. Kafka on the Shore is at once humorous and revelatory, all the while engaging. Perhaps you like your storylines to occur squarely in the bounds of reality. You desire the traditionally comforting constructs of conflict and suspense. You want to know where the novel is going, or at least at the end, you'd like to feel confident about what it all means. Then Kafka on the Shore is not for you. But if you're looking for something to jar you from the bounds of your own reality, your own understanding, then look no further. A Haruki Murakami novel, like a Zen koan, is crafted for just such a purpose. Murakami answered over 1,000 questions from readers on a Japanese website, readers eager to know the true meaning behind it all. Truth be told, the reader can take from this their own meaning. Murakami suggests reading the book at least twice to form a better opinion for yourself. But it seems there are no right or wrong answers, and doesn't that make for a memorable read? Between the real world and the significance of dreams and alternate realities, I found my own meanings in Kafka on the Shore, and it retains the essence of what I love about Murakami. The compelling characters, the mystery, depictions of Japanese life, be it exciting or monotonous, and just that seamless writing style that the author probably finds easy but leaves the rest of us bewildered. A true masterpiece. Okay, pretty interesting. How did you get to know about this book, Sanjana? The author Murakami is very well known world over, and his fans have long been wanting for him to win a Nobel Prize in Literature, for they believe he deserves one, and so do I now. However, I came to know about him after his books featured on many best-selling reading lists. So I decided to give it a shot and read him. So, Sanjana, does this book appeal to you? And tell me, what was your favorite part? People, shadows, memories, and lives are all intertwined in this book and gives everything a sense of purpose. I adored the characters, particularly Nakata. His truthful and simple character allowed the book to transition nicely and step away from the other strange events unfolding in the book. Miss Saiki's character left me perplexed and curious as to what really happened in her life to shape her and what was really going on inside her head. Kafka, I felt I could relate to the most, and I think he is meant to be this way. He is the center of the story and the pulling together of the whole philosophy that the novel represents. Kafka is supposed to represent a piece of us all. It's been almost a month since I finished this book, and I am still uncertain what else to say about it. I keep thinking about it. I could probably spend a year analyzing this book and still have questions. With that, I'm not going to say much more about it other than that I'm completely captivated by the novel, and there are some strong truths about life that I'm certain I will come back to. Now tell me, had you borrowed this book from a library, or is it yours for keepsake? I had got this book as a birthday present from my mother. I must say it has definitely been one of my favorite birthday gifts so far. So, would you suggest this book to other readers, and tell me why? I would suggest this book to a lot of people. However, one must note that as it deals with a lot of surrealistic and metaphysical elements, clear comprehension of major plot lines is open to interpretation. Readers who seek a definitive answer to the whys and hows may not be satisfied with this book. So, Sanjana, have you read other books by this author? No, I have not read other books by Murakami, although I am eager to read Norwegian Wood and 1Q84. Now, I will give you a captivating review of the book Only Time Will Tell by Jeffrey Archer. From the internationally best-selling author of Cain and Abel and A Prisoner of Birth comes Only Time Will Tell.
the first in an ambitious new series that tells the story of one family across generations, across oceans, from heartbreak to triumph. Only Time Will Tell is the first part of the 5 in Clifton Chronicles by Jeffrey Archer. The book was published worldwide in 2011. It was launched by Jeffrey Archer himself at Bangalore, India in March 2011 as the beginning of a global book tour. The novel quickly became a bestseller, reaching #1 a day after its release. All the copies of books were sold out the day it was launched by Archer in India. The plot revolves around the main protagonist, Harry Clifton, spanning the time between 1920 and the beginning of the Second World War. The novel is set in Bristol, England from 1919 to 1940. Maisie, Harry's mother, who works as a waitress and screams and saves to send her son to school and give him a better life, whose sacrifices and the secret of Harry's parentage are the main focus of Only Time Will Tell. So, Anne, when did you read this book and how did you come to know about it? I read it during my first year in VIT. It was suggested to me by one of my old schoolmates who read it that year. Based on my interest towards the stories which are set during the war times, she knew I would like it, hence I started reading it. Oh, that's interesting. So does that mean this book is based on a story that is purely related to a world war or something like that? Not purely based on World War. This novel is based on the Second World War. Actually, the story begins from 1920 till the time the Second World War begins, that is around 1940. Since you said that this story is based on the time before the World War, is it more related to the politics or drama or anything else? Actually, let me tell you, it's a mixture of all of it. That's what I like the most in this book. It has an emotional touch in it, showing a mother's sacrifices for her son, and also about the son's struggle to know more about his father, who passed away in his childhood, along with the added pressure of succeeding in life. Wow, that does sound like an interesting story background. Could you tell us something about the kind of characters in this book? The novel actually centers on Harry Clifton, a young boy destined to follow in the footsteps of his father and uncle and work on the docks until a new world is opened up to him. Harry's mother, Maisie, is the next most important character who works really hard every day as a waitress to gather enough money to send her son to proper school. The other characters are also very interesting, like the old Jack Tar, who is a retired war veteran, then Hugo Barrington, son of Sir Walter, also the main antagonist in this book, creates obstacles in Harry's life. Along with all of them, there are several other characters to support the story moving forward. So can you just tell me a brief idea about what is the plot of this book? Harry has grown up thinking Arthur Clifton and his father and that he died in the war. Maisie knows the truth about Harry's parentage, and a few people know the truth about Arthur Clifton's death, but no one tells Harry anything. While Harry is off at school, befriending Giles Barrington, the son of the man who owns the shipping company where Harry's father and uncle work, and who knows what happened to Arthur Clifton. Maisie deals with countless personal tragedies and must make some tough decisions to continue Harry's schooling. At the same time, it looks as though England may go to war with Germany, and Harry must consider what this means for his future. So how exactly did you feel after reading the book? I mean, was there any particular inspiration from the story? I think the way Jeffrey has shown the struggle of Maisie and Harry and how they fight against all odds to live a successful life is kind of very inspiring. In spite of losing his father at a very young age, Harry somehow makes his way through to a good school using his singing talent. Also, the emotional trauma Maisie has to go through to maintain Harry's education is really touching. So have you read other books by Jeffrey Archer? Not exactly, Sanjana, but I have some plans too. So I guess this is enough for today's episode. Next week again we'll catch you up with another 2 interesting lovely books picked up from my bookshop. Meet you guys next week. Till then, bye and take care. From Vit Community Radio 90.8. My Bookshop in second look of VIT Community Radio 90.8 FM.
கொள்ளும் நேரமிது. சித்திரை பெண்ணே பாடல் தொடு, இதழ்களை சேர்த்து கைகளை கோர்த்து காற்றினில் நுழைந்து பாடல் தொடு. காதலில் மூழ்கும் காலமிது, நித்திரை கொள்ளும் நேரமிது. மயில் தோகை விரித்தாடி, இருள் போர்வை நிறம் மாறி, வான்முகிலின் வர்ணத்தில் வார்த்தெடுத்த மென்சிகையோ. வான்முகிலின் வர்ணத்தில் வார்த்தெடுத்த மென்சிகையோ. இளங்குயிலின் சதி சூடி, மரநிழலில் கவி பாடி, கான்மழையின் காலத்தில் குளிரேற்ற கண்ணிமையும் நித்திரை கொள்ளும் நேரமிது. நெடுங்கிளைகள் வளர்ந்தோடி, பசு மரங்கள் சுமை கூடி, பண் இசைக்கும் மோனத்தில் நெளிந்தாடும் வளைகரமும். பண் இசைக்கும் மோனத்தில் நெளிந்தாடும் வளைகரமும். சுடர் விழிகள் வழியோடி, மிடரிடையே மொழி தேடி, கண் அசைக்கும் நேரத்தில் களி கூட்டும் சிலை முகமும் நித்திரை கொள்ளும் நேரமிது. கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் KP ஆனந்த். தயாரிப்பு VIT பண்பலை 90.8. தம்பி வா 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 வா. அண்ணே வேலண்ணே, யார கூப்பிட்டு இருக்க? அதுவா பாலு, அதோ தெரியுது பாரு மேகம், அததான் கூப்பிடுறேன். அட அண்ணே, எனக்கு வெளியில வேலை இருக்கு. இப்ப போய் மேகத்தை கூப்பிடுறேன்ற. மேகம் வந்தா தனியா வரும், கூடவே மழையில வரும். தம்பி பாலு, நான் யாரு? வேலு. வேலூர் வேலு. நான் ஒரு வேலை செஞ்சா அதுக்கு பின்னாடி 1000 அர்த்தம் இருக்கும். அப்படி என்ன அர்த்தம் இருக்கும் சொல்லுங்க கேப்பா. தம்பி, மழை நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஆனா அதே நேரத்துல மழை காலத்துல நாம சில விஷயங்களை கடைபிடிக்கிறது அதை விட முக்கியம். வேலண்ண, அப்படி என்னெல்லாம் செய்யணும் சொல்லுங்க கேப்போம். தம்பி பாலு, மழை காலத்துல நான் சொல்ற விஷயங்களை முக்கியமா கடைபிடிங்க. உங்க உடல்நிலைய நல்லா வச்சுக்கலாம். மழையில நடக்க கூடாது. அப்படியே மழையில நனைஞ்சா உடனே தலையை தோட்டணும். மழையில நனையும் போது சகதியில கால்பட்டா உடனே சோப்பு போட்டு கழுவணும். வெளியே போகும்போது குடை இல்லைன்னா ரெயின் கோட் போட்டுக்கிட்டு போகணும். கண்டிப்பா மரத்துக்கு கீழே நிற்கவே கூடாது. நீங்க கார்ல இல்லைன்னா பைக்ல போகும்போது மெதுவா போகணும். ஏன்னா பக்கத்துல நடந்து போறவங்க மேல தண்ணி தெரிக்கும்ல. சொல்லிட்டேல்லண்ணே, செஞ்சிருவோம். வேலூர் வேலு மழை காலத்துக்கு தயாரா இருக்காரு. நீங்க இது போல இன்னும் பல மழைக்கால தகவல்களுக்கு தொடர்ந்து கேளுங்க VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி.
சோழராஜன் அவன் பேரன், இவன் செந்தமிழ்நாட்டின் வீரன். பெருமையோடு தான் சொல்வேன் நான் தமிழன். சாதனை செய்யும் வீரன் நான் உங்கள் அன்பு தோழன். பெருமையோடு தான் சொல்வேன் நான் தமிழன். அவ்வை சொன்ன தமிழ் மொழியும் கம்பனாவன் கவி வரையும் என்றும் எங்கும் எங்கு காக்கும் தன்னான தமிழன் நான். ஏகமான குரல் வரையில் வீரமை செய்யும் வழியில் திமிரும் ஒன்று உலகம் என்று உயும் தமிழன் நான். தமிழா யுகத்தின் தலைவா நீ நோபல் வெல்வது புதிதா. நாசாவின் தவ புதல்வா நீ தமிழன். வானில் பறந்திடும் நண்பா அணு ஆய்வின் வெற்றி தோழா. இஸ்ரோவின் தங்க மனிதா நீ தமிழன். உலகம் சுற்றும் துணிவும் இணைய உலகின் நலமும் திறனும் பலமும் இணையும் தன்னான தமிழன் நீ. தேசம் மாறி போகும் திசைகள் கூட மாறும் என்றும் மாறாது வந்து போக வெற்றி தமிழன் நீ. உலக நாயகன் தமிழன், நாம் இசையின் புயலும் தமிழன். சினிமாவின் ஜகலேந்தன் இவன் தமிழன். விளையாட்டில் இவன் வீரன், கடும் யுத்த களங்களின் சூரன். வர்த்தக உலகின் வேந்தன் இவன் தமிழன். இரகட தலைமை கண்டதும் திருவியம் கோடி குவிந்தும் சொந்த மண்ணை மறவா தன்மான தமிழன்னா. கோடி தமிழர் நினைவில் வெற்றி வருவே மடியில் தமிழில் பேசி தமிழில் வாழும் தமிழர் கூட்டம் கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் நீரஜ் கோபால். பாடல் வரிகள் கணதீபன் ஞானகுமரன். And you're listening to the show Travel Bonanza with, of course, your host Ashika. This show will allow you to explore and travel around the globe, and of course through the radio. But guys, this is your guide. Where to go, what to do, how to go, what to eat, and where to stay. Hello VIT, you're listening to VIT Community Radio 90.8, and this is your show Travel Bonanza with your host Ashika. So let's start with today's episode. This is known as a pilgrimage center. I'm sure you guys must have guessed it by now. It is the exotic Rishikesh. What people mostly do not know about Rishikesh is that it has got two parts. One is that it's a known pilgrimage center, and second, it is home to water sports. Yes, and has the most exotic features in India. And I'm not exaggerating, people.
And the thing about it is most people don't know about the destination, and that makes it even more exquisite because that's what makes it all picture perfect. And when I'm talking about Rishikesh, I'm saying picture perfect because imagine blue waters, white sands, snowy peaks, starry skies, shooting stars, wild pine trees. It has it all. And I'm not exaggerating one bit about what I just said. It has it all, and that is what Rishikesh is all about. Most people do not know that it has the second part to the whole pilgrimage center. Most people just go to the pilgrimage destination for the temples, etc. And they do not bother exploring the other half, which is home to the beautiful rivers and the rapids. And the beauty can only be witnessed if you go there. And according to me, it is easily the best destination I have been to in India. So that's why this episode is going to be pretty special. So why is Rishikesh so picture perfect? First of all, when I'm saying there's no pollution, there is absolutely no pollution. Maybe because there are less cars and less population and it's a small place. And of course, they restrict the emissions. There are no industries permitted in that area at all. So basically, there's absolutely no pollution. And this means that, or probably that explains the starry skies. I am not kidding when I say when I look up in the night, middle of the night, when we went for camping in Rishikesh, the skies were spotted with stars everywhere you look. I've never seen so many stars in my entire life, and that is what I saw in Rishikesh. So that's starry skies. And first of all, in Rishikesh, the most exquisite part is that you can spot shooting stars every 15 minutes. When we went camping, I was a little bit upset that I missed a shooting star. And I turned the next moment and I actually saw a shooting star. So that's how frequent the shooting stars do come across in Rishikesh. The beautiful thing is probably everywhere, probably in the night sky, shooting stars do pass. But probably because of the pollution, we do not see them. Since Rishikesh is eradicated from the entire pollution which is seen in the other cities and other places, it is still visible. It is definitely a treat to the eyes in the middle of the night. So that explains the starry skies and the shooting stars. So what about the blue waters? When you say blue waters, the first thing you'd think about are the seas and the oceans. But Rishikesh is home to blue rivers just flowing across. And it is just beautiful to see that during the day. And of course in the night you hear the rivers gushing, and that itself is an amazing experience. So how are the rivers so clean? Okay, I think they're going to get a little bit dirty. So basically in Rishikesh, there are no toilets. There are absolutely no toilets, no bathrooms, nothing. So when you have to go to the toilet or bathroom, or when the nature is calling, you go the nature's way. So they dig up pits in your resort or wherever you are, and that is how you use the bathroom. So I guess that explains how Rishikesh's rivers are clean. So that is why none of the dirt or the load is left into the water bodies. And that is why till today, Rishikesh remains really pure, especially the waters. And of course, the white sands come across with that. And the snowy peaks is something that you would witness as you drive into Rishikesh. And wherever you stay along the banks, probably nearby there would be snowy peaks depending on the season which you go in. And if you're lucky, if you're going trekking, you might even witness it up close. So that explains the snowy peaks, blue waters, white sands, starry skies, and shooting stars. And of course, you'll be surrounded by wild pine forests. It does sound marvelous, and not only does it sound marvelous, when you go there, you would be absolutely blown out of your mind. Trust me upon that. So let's get to the first segment of the episode. How to get there to this beautiful destination. Of course, since it's a pilgrimage center, it is pretty well connected. You can take the train, you can go by air, or you can go by bus. But of course, there are a little bit glitches here and there, which I will tell you about. First of all, you can take the train, and the closest destination is Haridwar. Rishikesh is a bit isolated from any type of connection of trains or air. So thus you reach Haridwar, and from there you can take a bus or a taxi. And there are frequent trains to Haridwar because that is also an important pilgrimage center. It's just that Rishikesh's geographical location does not permit the railway networks to be happening there. So that is that. You can take the train first to Haridwar, and then you can take a bus or a taxi. The next, air travel. The nearest airport is probably the nearest big cities like Delhi or Chandigarh, but the closest city or the closest airport is in Dehradun. You could probably take a flight to Dehradun from any of the major cities, so it's a very well connected place Dehradun is. So from there you can again take a bus or a taxi. Now personally, I think the best way to get to Rishikesh is to drive.
The drive is absolutely exotic because you're driving across these beautiful mountains and it's an exquisite scenery. So you will definitely enjoy that. So if you're going to Rishikesh, somehow or the other you have to take the bus or the taxi to reach there, or whether you take the train or the flight. But personally, wherever you are, just take a long drive and I'm sure you guys are going to enjoy it. So let's get to the main segment. What to do in Rishikesh. As I said, Rishikesh has got two parts. One is the pilgrimage center, which I do not intend to cover on this episode, but soon I shall. And the second part are the water sports or the river rafting. Of course, I'm not going to only talk about river rafting. There are various other things that you can do in Rishikesh. First of all, there's kayaking, paddling, flying fox, bungee jumping, rafting, cliff jumping. So these are all adrenaline rushing sports. And for people, especially youngsters who want to go in a group and have a good time, this is the destination. It's filled, I could rather say it is like the king of water sports in India, undoubtedly, unanimously is what you'd agree with. So first thing is kayaking. So I'm sure people would know what is kayaking, right? So it's something like a banana boat and it's for a single person, of course, and you're given a paddle. And it's very narrow, the entire boat. So then you go across, you paddle across the river with it. So you can go in the calm waters or you can go in the rapids. But of course, the instructors do not allow you in the rapids with a kayak because you need to be a professional for that. Of course, maybe you can go in the small rapids, but I don't think that is advised. Probably in the calm waters, you can go kayaking. Kayaking is a very popular sport in Rishikesh and it is something that you definitely enjoy. I personally had a very good time. Now the next thing is paddling. Paddling is very simple. So probably you're given a tube and then you get into the tube. There could be double tubes or single tubes. So you just paddle with your hands across the calm river. Then the third thing, flying fox. This is super exciting. So probably you will be harnessed to a peak and from there you would be led down. It is something like zip lining or it is synonymous to zip lining. So you'll be led down from the peak all the way from one peak to another or one peak to the other valley. So it is super exciting. You actually feel like you are flying. And it is an amazing experience because first of all, you get to see the scenery. But that is not the thing probably you'd be focusing on because this is adrenaline rush to the ultimate level. So you will actually be flying and the wind dashing through your face. It is a beautiful experience. So if you guys go to Rishikesh, you should try Flying Fox. And of course, Flying Fox is available in a lot of other destinations. But going across the river and almost skimming through the river is absolutely exquisite. And it only belongs to Rishikesh. So please try Flying Fox in Rishikesh. Then the fourth and the most important thing, actually the most important thing is rafting, which I would be getting into a little bit later. Now the most important thing, that doesn't make sense. The other important thing is bungee jumping. That is truly amazing and a lot of people have that on their bucket list. Yes, of course, from a really high point, around 80 meters or more than that as far as I've read, you'd be harnessed and you'd be led down almost into the water. So you'll be let down and probably you would touch the waters and then they take you back up. So that's how it goes. So basically you're just free jumping, but it's an ultimate experience. And free jumping into the rivers of Rishikesh, you won't be going into the rivers, of course. You'll be free jumping and when you're almost there, the harness will stop, the rope will stop. So it is beautiful. So please, actually it's not even beautiful, it's just adrenaline rush all over. And before you bungee jump, you have to decide this is like do or die situation. And it was in my bucket list and it was the best experience of my entire life. So that's bungee jumping. So please do not miss bungee jumping in Rishikesh. The next and the most important thing about Rishikesh is the rafting. I'm sure most people have heard about rafting and you might have gone even in other destinations, but whitewater rafting is super famous in Rishikesh. Rishikesh is known for its whitewater rafting. It was personally the best experience of my life. First of all, the gears. You're just given a helmet and then you're given a it's a raft you can call it, which is probably inflated raft. So over there you're given gears and there are absolutely no belts. So all you're given are helmets and paddles. This is mainly like a team sport. So if you guys go as a group, like especially from college or a group of friends, just go. It is amazing. So basically you have the raft, which is inflated.
and then you have the paddles, and you have the helmet. That is it. So you don't have belts as you go through the rapids. So you just have to wait till the guard rescues you, even if you end up falling into the rapid, which is very scary because most people die while river rafting due to a heart attack because of the sudden gush that they feel throughout themselves because they just dropped into the huge waves of the rivers. So that is the most common cause of death if you're going into rafting, but I'm not scaring you guys. That happens very, very, very rarely. In fact, even my friend fell into the waters, but nothing happened because you have this amazing lifeguard. So he would be going forward in a kayak. So he would be rushing through the huge waters and the huge waves of Rishikesh. And looking at him itself, you'd be amazed. That itself is part of the Rishikesh experience because I personally loved my lifeguard. He was amazing in the sense that he went through it seemed like whirlpools all around. The rapids looked like whirlpools. So basically he was swirling through all of them. He was tumulting half the time, but he came out of it all fine. I'm guessing he's used to this day in and day out, but he definitely seemed to have a good time, and looking at him, we all have a good time. So don't worry if you fall into the waters because that itself is also another experience. And then the lifeguard will definitely save you. He saved my friend. So yeah, so talking about river rafting. River rafting is different from whitewater river rafting. Whitewater river rafting is more fierce and of course gives you more adrenaline rush because of the huge waves. So the huge waves in the rivers, we call them as rapids. These rapids have various grades. Grades in the sense, they will determine how fierce the rapid is. So of course they won't allow everybody who goes whitewater river rafting to go into all the rapids. The rapids are graded based on the height of the waves, the fierceness of the waves, the drops as in, you have this sudden waterfall in the middle of the river, like that, those are the drops. So all that determine the grade of the rapid. Rapid is nothing but a portion of the river which is host to many little whirlpools or huge waves or fierce water gushing in and out and drops. So these rapids are pretty common through the rivers of Rishikesh and they're graded, as I said. So they're graded from 1, 2, 3, 4, 5, 6. And Rishikesh is home to rapids which range from 1 to 4. Before we go into the discussion about the rapids and the grades and all about the cliff jumping and further rafting and tumulting into the waters, let's give a short break and we'll be back on Travel Bonanza with their host Ashika. பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான் கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான் ஊரை கொஞ்சம் யோசி வாழ்வில் வண்ணம் பூசி வந்தனோ சொல்லு எங்கள் எஃப்எம்முக்கு தான் பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான் கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். Hello VIT, you're listening to VIT Community Radio 90.8. And this is your show Travel Bonanza with your host Ashika. So we are back after the break and we were talking about Rishikesh, the most exotic tourist destination in India. And before the break we were talking about various water sports. We started off with kayaking, paddling, flying fox, bungee jumping and of course rafting, which is the main segment of Rishikesh. So when we talk about rafting, we stopped with discussing about the rapids and the grades that they're divided into. So this is divided based on the international scale of river difficulty. And the grades, as I said before the break, range from 1, 2, 3, 4, 5, 6. But Rishikesh is home to 13 adventure-packed whitewater rapids. And these range from 1, 2, 3, 4. I'll first tell you about the grades of the rapids. The first grade is fairly simple. It's basically for the non-swimmers or the kids or the first-timers. So there's small waves, barely any rocks, so you can just raft and paddle through that rapid. So that is fairly simple. That is the grade 1 rapid and anybody can go for it, even the faint-hearted people. Then the grade 2 rapid. It has some rough water, maybe some rocks, might require some basic maneuvering. The art of river rafting is that it's a team-based work. So it's a teamwork. So everybody has to paddle together and the better your team is, the safer you'd cross through the rapid and probably have a better time. So grade 2 rapid has some rough water, maybe some rocks and might require some skills, some basic paddling skills. The rapids that we went through most of the time were grade 3 rapids. These are actually called whitewater rapids. They are actually small waves
maybe like a small drop. Your raft will probably drop down into the water. So that is absolutely amazing. I love the thrill of that. But then it has no considerable danger. So may require probably a significant maneuvering or a little more than basic paddling skills. But since we were all youngsters, and this happened when I was in my school before I graduated. So this was in 12th grade. Since we were all excited and we were all young and we were, I think, maneuvering pretty well. So we had gone through most of the grade 3 rapids and it was an amazing experience. In a short while, I will tell you about the various rapids that are present in Rishikesh and which I have been to and which I would probably recommend you all to go to. So grade 3 rapids are pretty popular in Rishikesh and they give you the adrenaline rush that you've been looking for all your life. So that is there. Then you have the grade 4 rapid, which is again a whitewater rapid. And these are medium waves, maybe like rocks here and there, maybe like a considerable drop, not even a small drop, maybe a little more than that. And then you require probably sharp paddling skills that might be needed because this is recommended probably a starting step for all the professionals. So grade 4 rapid, you need a professional along with you and you need to make sure that you have proper paddling skills, not only as an individual, as a team. Then you have the grade 5 rapids. These are also whitewater rapids. They are large waves, large volumes. The rapids are huge. They would be almost as big as the room, which you're probably sitting in right now. So possibility of large rocks and hazards, and possibly of a large drop, which is like almost like a half of probably a big waterfall or something. And this definitely requires precise maneuvering and precise paddling skills. So this would not be recommended to non-professional people. Grade 5 rapids or probably grade 4 rapids and onwards are recommended only for professionals and they are breathtakingly amazing. To come out of them alive itself feels like an achievement as you pass through the rapid. But trust me, it is worth it. And being in Rishikesh, there are only rapids till grade 4. So most of the other groups were allowed till grade 3, but since our group was maneuvering pretty well, I guess, and we were having a lot of fun, so the instructor took us to a grade 4 rapid. I will tell you about that in a short while. So I stopped with grade 5 rapid. Then there's, of course, the grade 6 rapid, which is the last one on the international scale of river difficulty. So the class 6 rapids are considered to be so dangerous that even professionals think twice before going upon it, and it could be fatal, God forbid. So grade 6 rapids are mostly forbidden in most of the places, but don't worry, Rishikesh has rapids only till grade 4. So let's talk about the rapids of Rishikesh. First of all, there are various rapids, like it's called, each rapid has a name by the way. Sweet 16, 1, Crossfire, the Wall, the Roller Coaster, the Golf Course. That's a few just to name. So about Sweet 16. This is a grade 1 rapid. It is small and very easy. So as I said, grade 1 rapids are for kids and non-swimmers and first timers, of course. They can easily raft down the Ganges. Grade 1 rapids are easy because they offer clear passage to rafters. Apart from a clear rafting passage, these river rapids are also devoid of any serious obstacles. So you don't have basically any big boulders or any drops in the rivers or the rapids. So it is pretty safe. And Sweet 16, as the name says, if you want to combine a genuine taste of adventure and lots of family fun, Sweet 16 is the rapid that you have to cross. So that's Sweet 16 for you guys. Then there's Crossfire. Sounds pretty deadly, doesn't it? This is a grade 3 rapid. So which means this is almost like medium waves, or rather small waves, but a small drop and probably boulders here and there, but no significant danger. So do not worry about that. And most of Rishikesh's rapids, as I stated, are grade 3 rapids. So Crossfire, this is a grade 3 rapid. It comes along with serious obstacles including multiple high and irregular waves and rocks, of course. Though passages are clear, they are narrow, creating difficulty for the rafter. But of course, expertise is needed to enjoy this whitewater rafting. But you would definitely have a good time going through this. And we went through Crossfire and it was a lot of fun because there's one wave coming from the right side and another wave coming from the other side. So to go past that and go past both the waves, it is an amazing obstacle, and I almost died before that. And I did not know that I would get past it alive. And when we passed through Crossfire, I fell, but luckily I did not fall into the rapid. I fell into the raft. But I'm not trying to scare you guys or anything. As I told you guys, the lifeguard is pretty awesome. So he would save you no matter what. All you need to do is not panic and hold the rope
which is along the raft. So that is pretty easy to do. And I had mentioned about my friend also who fell into the rapid. He fell into a grade 4 rapid, which I will get into a little bit later. So Crossfire is probably a rapid that you guys should try, and it will probably be the first rapid that you guys come across after the grade 1 and the grade 2 rapids. And it's absolutely amazing because you have two like medium-sized waves and boulders and drops here and there, and it is absolutely amazing. So Crossfire is something that you guys might have to witness. And then you have the Wall. This is another popular Ganga rapid, and it falls into grade 4. Actually, you know what? I'm going to save up the Wall for a little bit later. So I'm going to talk about roller coaster before that. This is another grade 3 rapid. They are longer with like probably high and irregular waves. So they're pretty huge waves. And it's a little more scarier than Crossfire, and which means it's a little more adrenaline rush, right? So that's going to be even more amazing if you're going with friends. And there are serious obstacles like dangerous rocks and boiling eddies. The passages are difficult to scout, but maneuvering along them requires a little bit of accuracy and power, but you will make it through. And the boatman must have expertise, while the raft and the rafting gear should be of superior quality, because you would be given helmets and you won't be given belts, but then you would be given paddles. But make sure your life jacket and your headgear is secured. And if you have an expert person right in the front of the raft and your team is maneuvering well, this is a rapid that you would definitely have so much fun. We went through the roller coaster and it was the best time of my life when I came out alive. So that was about roller coaster. Then you have the golf course. This is the grade 3 rapid, but it almost falls into grade 4 because that is how fierce it is. If you are an adrenaline junkie and well versed with the techniques of adrenaline pumping while river rafting, golf course is just waiting for you. It is definitely something that you should not miss. And even if your guide does not allow you, please just force him into it, because golf course is something that defines Rishikesh's whitewater rafting. So you have golf course, and before you start to run into the rapid, make sure you have adequate expertise and are equipped with all the rafting gear and of superior quality, of course. And trust me, you're going to have a very, very, very good time. Golf course defines Rishikesh's rafting. Now for the rapid that you guys have all been waiting for, and which I've probably given a small introduction before, the Wall. This is a grade 4 rapid, which means it is pretty fierce. And as the name says, it is a huge obstacle. So if you want to really feel that adrenaline rush and enjoy your expedition at the same time, this rapid is made just for you. And of course, not everybody will allow you. In our group, the group of people that we went, only our group was allowed to go to the Wall, which is the grade 4 rapid. And before you start to sail along this river rapid, do consult your instructor, because this requires proper maneuvering, as I said, and a little bit of experience is necessary. We were first timers, but I don't know how our instructor allowed, but it was an amazing experience. I first hesitated to go into the rapid, but then since everybody was hooting and everybody was excited, and in that moment we all just went through and we were just happy to be back alive. And in this rapid, I don't think anybody fell into the water. So it just might be your lucky day. But trust me, when you get out of it, the feeling that you have, it is like crossing out everything on your bucket list. So the Wall is a rapid that you guys should try going. It is amazing and is super incredible. And it is the ultimate level of adrenaline rush, which have been going on and on and on. So that's about river rafting. So that's all about the rapids and the grades. We went river rafting. It was absolutely amazing because after all the rapids and after we were so glad to be alive, there were the calm waters after that. So in that, when we were rafting through it slowly, paddling, and we let the river take us along with it because it was slowly moving without any waves, then the instructor suddenly toppled our raft. That was an amazing experience because we did not expect that at all. So we were all under the raft and we were swimming along the slow, calm river. Of course, this is after the rapids. So yeah, they toppled the raft and we were swimming till an area where there was cliff jumping available. So the next thing I'm going to talk about is cliff jumping. That is also an amazing experience. So if you go to Rishikesh and you're rafting, of course, do not miss cliff jumping. So basically, this is like a hub
where people, after rafting and after all that fierceness that they go through and all that life that they got back into them and all, so you have this destination where it's like a hub where they serve a lot of food, etc. And this is popular after you finish rafting. So there's food, and along beside that there is a huge cliff. So from that cliff, people are just running, and all they have is a life jacket, and you have the same gear that you have for rafting. So basically, you're jumping. First, you're running actually really fast, and then you jump off or you leap into the river from that huge, tall cliff. So it is absolutely amazing. So bungee jumping is whole new level, river rafting is whole new level, and cliff jumping is absolutely amazing. So if you go river rafting and you're in Rishikesh, you have to, actually you would stop by the cliff jumping place. So it's your wish whether you want to go or not, but do not miss it. Personally, I really recommend that. So that is about what to do in Rishikesh. I know you guys must be wondering, Rishikesh is a pilgrimage center. I talked about 2 parts, but this time I'm not going to talk about the pilgrimage center. I decided to only go with the picture perfect, beautiful blue waters of Rishikesh, which is absolutely untouched. And all you can do is, or rather, it is home for all the water sports. So please try all of this. Again, as I said, kayaking, paddling, flying fox, bungee jumping, rafting, which you're definitely going, and then cliff jumping. So please try all these stuff, and trust me, you would not regret it. So that is about what to do in Rishikesh. Now about where to stay and what to eat. I clubbed these 2 sections because what to eat is seriously your second priority. I know, because when you're in this paradise, food is definitely not in your mind. You can trust me upon that. So basically, let me tell you about where to stay. The resorts are all along the river bank. So the bank is there, and there are beautiful white sands, and then you have the river gushing, and you have nice little camps. These camps belong to each of the resorts, and sometimes you get to make your own tents, and basically you're living very close to nature. So when we went there, we were just lying down in the middle of the night. There was bonfires, starry skies, shooting stars here and there, sound of the river gushing, and of course the food also was really amazing. So all of this made this a perfect, so depending on your resort, and most of the resorts are really amazing to be in because all they require are small little tents, a bonfire, and a place to eat, and along the river banks. So you would have a good time no matter which resort you're staying in. They all have instructors and guides which will also arrange the packages for the whitewater sports or whichever events that you guys want to go through. So you don't have to worry about how to join the whitewater rafting or the flying fox or bungee jumping. The resort will tie you up with whatever you guys need. So do not forget to go to a resort which allows you to pitch your own tent, because that is really a lot more fun. So if you're pitching your own tent, it is a lot more fun, and you're probably living very close to nature. And as I said, there are no bathrooms or no latrines. So basically you have pits and you have the necessary water which would be given to you from the river. So you use that, and that is how you address to nature's calls. So all that is an experience in itself. And as I said, there are 2 areas to the Rishikesh. So as I said, we won't delve that much into the food segment. But of course, there are 2 areas of Rishikesh. One, the pilgrimage, and the other one, the pure adventure sports and the ideal destination for tourists. When you go to the pilgrimage area, of course, you're restricted to only vegetarian food. So that is there. But once you guys are staying in the resorts, the resort offers all types of food. So it depends on the resort that you're actually staying in. And if you're lucky, they might even cook river fish. So that is an amazing experience, like bonfire, late in the night, eating good food. It's all a perfect trip. So Rishikesh is not home to a particular cuisine, but depending on your resort, you do get great food. I personally got amazing food. But as I said before, when you're in this paradise, food is definitely not in your mind. So that was it for this episode. I hope you guys enjoyed listening to this. And not only this, I hope this encouraged you guys to visit Rishikesh. And believe me, it is definitely the best destination. And of Travel Bonanza and all the places that I have visited in India, I would undoubtedly rank Rishikesh as the #1 destination, especially for you youngsters. Once you go, I'm sure the choice would be unanimous too. You would have the time of your life, and trust me, you'd have something to cross off your bucket list. So please do not miss out on Rishikesh, one of the top places to visit before you die. So guys, that was it for today's Travel Bonanza episode.
This is Ashika signing off. This is your show Travel Bonanza only on VIT Community Radio 90.8. This was Travel Bonanza with your host Ashika. So stay tuned to VIT Community Radio 90.8. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. பெருக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும். ஆடிப்பட்டம் தேடித்தான் தாங்கள் எல்லாம் விதவதைக்க ஆரம்பிப்போம். தேர உழுது முடிச்சு ஏத்தம் இறக்கும் போது, தேர உழுது முடிச்சு ஏத்தம் இறக்கும் போது ஏழேலோ மெட்டு கட்டி பாடுவோம். தமிழ நாட்டுப்புற மகிமையத்தான் கூறுவோம். தமிழ நாட்டுப்புற மகிமையத்தான் கூறுவோம். ஆடி பெருக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும். ஏரல் முளைச்சு வித வரும், வித முளைச்சு நாத்தாகும், நாத்து வந்தா கருது வரும், கருது வந்தா நெல்மணியும் காய்ச்சல் குழுங்கும். கருவா கைய வெட்டும், வெட்டிய இடத்தில் ரத்தம் கொட்டும், சுண்ணாம்ப குறைச்சு வைப்போம். இல்லைன்னா சும்மா தான் வேலைய பார்ப்போம். காடு கடனி களத்து மேடை கடைசி வரைக்கும் காத்து இருப்போம். உயரங்களும் ரொம்ப எங்களுக்கும் இருக்கு, இருந்தாலும் எங்களுக்கு பாட்டுதான். இருந்தா சோறு தண்ணி தேவையில்லை கூட்டுத்தான், இருந்தா சோறு தண்ணி தேவையில்லை கூட்டுத்தான். ஆடி பெருக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும். தை மகளும் பிறந்துட்டா புது நெல்லு அவிச்சுட்டா பொங்க வச்சு பூசை செய்வோம். தை மகள கும்பிட்டு தவற வைப்போம். பச்சை அரிசி அச்சு வெள்ளம் பொங்க அரிசி நன்றையெல்லாம் கண்ணி பொங்க காணும் பொங்க மாட்டு பொங்க மண் வளத்தின் மகிமை சொல்லும். மல்லு வேட்டி மடிச்சு கட்டி ஆம்பளைங்க காளையடக்க புலவ போட்டு பாடு இது வீர தமிழ நாடு. கும்மி கொட்டி ஆடுவோம். தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம். 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 இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. நர்ஸ், அந்த பேஷண்டோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்திருக்காங்களா? இதோ இருக்காங்க சார். டாக்டர், என் பையனை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். உங்க பையனோட பிளட் குரூப் ரொம்ப ரேர் குரூப். எங்க பிளட் பேங்க்ல அது அவைலபிள் கிடையாது. உங்க குடும்பத்துல யாருக்காவது இருக்கும், அவங்களை கொடுக்க சொல்லுங்க, கண்டிப்பா காப்பாத்துருவோம். என்னோட ரத்தத்தை எடுத்துங்க டாக்டர்.
என் பையனோட உயிரை காப்பாத்துங்க. நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க. உங்களோட பிளட் குரூப் ஒண்ணா இருந்தாலும் எடுக்க முடியாது. வேற யாராவது? மாமா கொஞ்ச நேரம் இங்கே இருங்க. வேற எங்கேயாவது யார்கிட்டயாவது ரத்தம் கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன். அப்ப நீங்க ரத்தம் கொடுக்க முடியாதா மாப்ள? நான் ரத்தம் கொடுக்கலாம் மாமா. ஆனா நாளைக்கு ஆபீஸ்ல ஒரு ஆடிட்டிங் இருக்கு, அதான் பாக்குறேன். அண்ணே, மாப்பிள்ள சொல்றதும் சரிதான். நான் கூட 2 நாள்ல அபிஷியல் டூர் போறேன். கவலைப்படாதீங்க அண்ணே. நான் ஏங்க நீங்க வேற, அவரோட மாப்பிள்ளை தம்பி 2 பேருமே ஏதோ ஆபீஸ் வேலைய காரணம் காட்டி நழுவ பாக்குறாங்க. நீங்க என்னமோ முந்திட்டு போறீங்களே. நீங்க ரத்தம் கொடுத்தா உங்களுக்கு ரத்தம் குறைஞ்சு போயிடும்ல. ஏதாவது வாயை விட்டு வாங்கி கட்டிக்காதீங்க, அப்புறம் இருக்கு வீட்டுல பஞ்சாயத்து. தாத்தா தாத்தா, நானே அப்பாக்கு ரத்தம் தரேன் தாத்தா, என்கிட்ட இருந்து எடுத்துக்க சொல்லுங்களேன். தம்பி, நீ பிளட் கொடுக்கன்னு சொல்றது சந்தோஷமா இருக்கு. ஆனா நீ ரொம்ப சின்ன பையன். உனக்கு 18 வயசு ஆனாதான் பிளட் டொனேட் பண்ண முடியும். டாக்டர், பிளட் பேங்க் வாலண்டியர் வந்திருக்காரு. அவர் பிளட் கொடுத்துட்டு இருக்காரு. சீக்கிரம் வாங்க டாக்டர். உயிர் காக்க இரத்த தானம் செய்யுங்கள். முகம் தெரியாத அவர் முகத்தில் புன்னகையை உண்டாக்குங்கள். வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு பல தகவல்களோட நான் வந்திருக்கேன். நான் உங்கள் அன்பு தோழன் கேபி ஆனந்த். என்னோட இணைஞ்சிருக்கிறாங்க நித்யராஜ், ரஞ்சித் குமார். ரஞ்சித் குமார், இன்னைக்கு எந்த தகவல்களை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஸ்பேஸை பத்தி பார்க்க போறோம். ஸ்பேஸ் 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 ஸ்பேஸ்னா அந்த இடம் காலியா இருக்கே, அத பத்தியா? ஓகே, ஆமா, அந்த இடத்துல கூட கொஞ்சம் இடம் காலியா இருக்குது. அந்த இடத்த பத்தி இல்ல, நம்ம வானத்துக்கு மேல பெரிய இடம் ஒண்ணு இருக்குல்ல. ஓ, அண்டம். அண்டம், பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சம்னா யூனிவர்ஸ்ங்க. அண்டம்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பேஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்பேஸ்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. குறிப்பா ஏதாவது விஷயங்கள் இருக்கா? கண்டிப்பா. நம்ம ஸ்பேஸை பத்தி தெரிஞ்ச நிறைய பேருக்கு ஸ்பேஸை பத்தி தெரியும் இல்லையா? எது மூலியமா எல்லாருக்கும் தெரியும்? படம் பார்ப்பாங்க. படம் பார்ப்பாங்க. பொதுவா படத்துல எல்லாம் நிறைய விஷயத்த சொல்லுவோம் இல்லைங்களா? ஸ்பேஸ்ல வந்து ஒருத்தர் ஸ்பேஸ் சூட்ல போயிட்டு இருக்காரு. ஸ்பேஸ் சூட் உடைஞ்சிருச்சு. அப்ப என்ன ஆகும்? ஸ்பேஸ் சூட் உடைஞ்சிருச்சுன்னா செத்து போயிடுவாரு. எப்படி சாவாரு? ஏன்னா அங்க காத்து இருக்காது, பிராணவாயுன்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் இருக்காது, அதனால செத்து போயிடுவாரு. கண்டிப்பா அதான். ஆனா வந்து சினிமாலெல்லாம் காட்டுற மாதிரி உடனே உடம்பெல்லாம் கருப்பாயி வெடிச்சு அப்படியெல்லாம் சாக மாட்டாங்க. ரொம்ப பொறுமையா மூச்சு திணறல் ஏற்பட்டு தான் சாவாங்க. அப்படின்றதுதான் உண்மை. நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஸ்பேஸ்ல வந்து ரேடியேஷன்ஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். நம்ம சூரியன்லேருந்து வரக்கூடிய எந்த ரேடியேஷன்ஸும் ஜாஸ்தியா இருக்கும். அந்த ரேடியேஷனும் அவங்கள வந்து தாக்குதல் உண்டாக்கி அதுக்கப்புறமா தான் மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் கூட இது கூட சார்ந்த ஒரு விஷயம் தானா? கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா மரணம் வந்து அந்த அளவுக்கு கொடுமையா இருக்காது அப்படின்னு சொல்ல வந்தேன். சரி, ஓகே. வேற என்ன தகவல்கள் வேற ஸ்பேஸ்ல எந்த கிரகம் வந்து ரொம்ப சூடா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியும் பதில் இருக்கு. சொல்லுங்க. இல்ல நீங்களே சொல்லுங்க, நீங்க தான் முதல்ல. இல்ல, சூரியன் பக்கத்துல இருக்கறனால வந்து மெர்க்குரின்னு நான் சொல்ல வந்தேன். நீங்க கரெக்ட்டா சூரியனே சூடா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்ல. சூரியன் நட்சத்திரங்க, அது வந்து பிளானட் கிடையாது. ஓ, நீங்க பிளானட் கேக்குறீங்க. சரி, பிளானட்னா மெர்க்குரி. ஆமா, மெர்க்குரி கூட சூடா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்குது. ஏன்னா மெர்க்குரி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்குது நம்ம சூரியனுக்கு பக்கத்துல. அதனால மெர்க்குரி தான் அதிகமா உஷ்ணமா இருக்கும்னு என்னுடைய நினைப்பு. அதுதான் நிறைய போற நினைப்பும் கூட. ஆனா வந்து அது உண்மை கிடையாது. மெர்க்குரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குளுமையா இருக்கும். என்னங்க ரொம்ப குளுமையா இருக்கும். நம்ம ஆர்டிக், அட்லாண்டிக் அந்த அளவுக்கு ரொம்ப குளுமையா இருக்கும். தட் மீன்ஸ் 0 டிகிரிக்கு கீழ இருக்கும்ன்றீங்க. -200 டிகிரி இருக்குங்க. -200 டிகிரி. ஏன்னா அதோட சர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாகவும், உலகம் ஒரு நாளைக்கு சுத்துறத அது 58 நாளைக்கு ஈக்குவலா சுத்தும். அதாவது 1 day of rotation of earth is equal to 58 days of mercury. அவ்வளவு வேகமா சுத்துங்க. அப்ப மெர்க்குரியில ஒரு நாள் ஆகணும்னா இங்க பூமியில 58 நாள் ஆகும்.
ஸோ அதனால தான் மெர்க்குரி வந்து அவ்வளோ குளுமையாக இருக்குது -200°C. சரி, வேற என்ன தகவல் இருக்கு? வேற ஸ்பேஸை பற்றி பார்த்தோன்னா மூன் டார்க் சைடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். ஈவல்ஸ்லாம் அங்கிருந்து தான் ரைஸ் ஆவாங்க, தெரியும்ல? படத்தில் நான் நிறைய பார்த்துருக்கேன். 7 பார்ட் வந்த படம் ஒன்று இருக்குது. அந்த படத்தில் கூட டார்க் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக. ஆனால் அப்படி டார்க் சைடு அப்படின்னு சொல்லிட்டு மூணுக்கு ஒன்று கிடையவே கிடையாதுன்றது தான் உண்மை. என்ன இப்படி சொல்கிறீங்க? ஆர்பிட்டுக்கு மேலே போயிட்டோம்னா நம்மளால 2 சைடையுமே பார்க்க முடியும். உடனே நீங்கள் கேட்கலாம், நம்ம இந்த பக்கம் இருக்கோம், எப்படியும் அங்கேயும் ஒரு நைட் இருக்கும்ல, தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு. இதைத்தான் நான் யோசிச்சுட்டே இருந்து நீங்களே சொல்லிட்டீங்க. ஆனால் வந்து டார்க் சைடுன்றது எப்படி பூமிக்கு வந்து பகல் இரவுன்னு இருக்கோ அந்த மாதிரி நிலாவிலையும் இருக்கும், நிலாவும் சுத்தம். ஸோ டார்க் சைடுன்னு ஒன்று கான்ஸ்டண்ட்டாக கிடையவே கிடையாது. ரொம்ப அற்புதமான ஒரு தகவல். வேற ஏதாவது தகவல் இருக்கா? இன்னொன்று இருக்கே, ஹைலைட்டான விஷயம். உலகம் எப்படி இருக்கும்? உலகம் உருண்டையா இருக்கும். எப்படி சொல்றீங்க? படத்தெல்லாம் காட்டுறாங்க. நாசாவோட விண்வெளியிலேருந்து வரக்கூடிய புகைப்படங்கள்லாம் இருக்கு, தெரியுது. புகைப்படம்லாம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து உலகத்தில் வந்து உண்மையாகவே ட்ரிப்பு போயிட்டு வந்து ஆரம்பிச்சுட்டு முடித்தோம், ஸோ இட் இஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ கூட ரீசெண்டாக சோலார் எனர்ஜிலேயே ஓடக்கூடிய ஒரு வானூர்தியை வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் வந்து உலகத்தை ரவுண்டு அப்படின்னு தான் சொல்லுது. உலகத்தை சுத்தம் தான், ஆனால் நாம் நினைக்கிற மாதிரி கிரிக்கெட் பால் ஃபுட்பால் மாதிரி அது ரவுண்டாலாம் இருக்காது. அப்போ எப்படி இருக்கும்? ஒரு உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கும்னு வச்சுங்களேன். ஓ, அப்போ குளோப்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து குளோப் கிடையாது. குளோப் கிடையாது. ரியல் குளோப் கிடையாது, ஒரு அசப்ஷன் தான். அதோட ரியல் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸை வந்து நம்ம உலகம் சந்திச்சிருக்கு, நிறைய மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு. ஸோ வந்து உருண்டை என்பது நம்ம உருண்டையாக இருந்தது முட்டை மாதிரி இருக்கும், இல்லை வந்து பால் மாதிரி இருக்கும்னு சொல்லிட முடியாது. ஒரு மாதிரி நிறைய மேடு பள்ளங்களோட அப்படி தான் வந்து உலகம் காணப்படும். இதுக்கு வந்து நான் இன்னொரு கூடுதல் தகவலை நான் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். சொல்லுங்க. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கு அப்படின்னுட்டு. அந்த உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேர் தெரியுமா? என்ன பேர்? அது பேரு ஆப்லெட் ஸ்பியராய்டு அப்படின்னு சொல்றாங்க. ஆம்லெட் இல்லைங்க, ஆப்லெட் ஸ்பிராய்டு அப்படின்றாங்க. இந்த ஆப்லேட் ஸ்பிராய்டு அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஆப்லேட் அப்படின்னா ஸ்லைட்டாக அப்படி கொஞ்சம் வளைஞ்சு இருக்கிற அப்படின்ற ஒரு மீனிங். ஸ்ப்ராய்டு அப்படின்றது கிட்டத்தட்ட ஸ்பியராக இருக்குல்ல, அதை வந்து ஆம்லெட் ஸ்ப்ராய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு கூடுதல் தகவல். உங்களோட கருத்துக்கு நீங்கள் மட்டும்தான் பதில் சொல்லுவீங்களா? நானும் சொல்லுவேன். கண்டிப்பாக. சரி, அப்போ இதுக்கும் சேர்த்து பதில் சொல்லுங்கள். சன் எந்த கலரில் இருக்கும்? சன்னு மஞ்சள் கலரில் இருக்கும். நம்ம எல்லா படத்துலயும் அப்படிதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் நேர்ல பார்த்தாலும் மஞ்சள் கலர்ல தாங்க இருக்கு. பட் அந்த சன்னோட லைட்டோட உண்மையான கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட். என்ன சொல்றீங்க? வெள்ளை கலர்ல இருக்குங்க. ஓ, வெள்ளை வெள்ளையர்னு இருக்குமா? கண்டிப்பா. லைட்டோட ஒரிஜினல் கலரே வந்து வெள்ளை தாங்க. நாம வந்து அதுக்கு மேல ஒரு லேயரை கிரியேட் பண்ணி தான் அதை ஒரு கலரா நம்மளால ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். இந்த அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து அது மேல இன்னொரு லேயரை கிரியேட் பண்ணுது. அந்த லேயர் தான் எல்லோயியா காட்டுது, இல்ல ரெட் கலர்ல காட்டுது மாதிரின்னு சொல்லலாம். கண்டிப்பா அதுதான் அதோட காரணம். எப்படி தண்ணிக்கு வந்து கலர் கிடையாதோ அந்த மாதிரி லைட்டுக்கும் வந்து கலர் கிடையவே கிடையாது. சரி, இப்போ வேற ஏதாவது தகவல்கள், கூடுதல் தகவல்கள் உங்கள்கிட்ட இருக்கா? எவ்வளவு நேரம் நானே சொல்லிக்கிட்டு இருக்கிறது. நீங்க நிறைய படத்தெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஸ்பேஸ் நாலேஜ் நிறையன்றது இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். சரி, நீங்க நித்யராஜ் சார்கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். நித்யராஜ் சார், இப்போ ஸ்பேஸ் பத்தி இவ்வளவு விஷயங்கள் ரஞ்சித் வந்து நம்மளுக்கு அறிவுபூர்வமா சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்சம் ஃபிலிமியா போவோமே. நீங்க ஸ்பேஸ் ரிலேட்டடா படங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அங்க போயிட்டு ஏதாவது விஷயங்களை கண்டுபிடிக்கிறது, இந்த மிஷன்லாம் முடிச்சுட்டு வர்றது அப்படின்னு நிறைய இருக்கும். உங்களுக்கு இதுல ரொம்ப பிடிச்ச படம் என்ன? ரொம்ப பிடிச்ச படம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து இன்டர்ஸ்டெல்லார்னு ஒரு படம். இன்டர்ஸ்டெல்லார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராவிட்டி, அப்புறம் மார்ஷியன், இந்த மாதிரி மூவிஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இதில் எது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது? ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டெல்லார். ஓகே, இன்டர்ஸ்டெல்லார் இது யாரோட படம்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோஃபர் நோலன் வந்து டைரக்ட் பண்ண படம். கிறிஸ்டோஃபர் நோலன் ரொம்பவும் பெக்குலியரான ஃபிலிம்ஸ் தான் எப்போவுமே எடுப்பார். அவருடைய படங்கள்லேயே இன்டர்ஸ்டெல்லார் வந்து ஒரு மைல் ஸ்டோன்னு சொல்லலாம். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு கதைக்களம். பூமியிலலாம் கிடையாது கதை, மேலே எங்கேயோ போயிடுவாங்க. மேலே போனாலும் நம்ம யூனிவர்ஸ் கூட இல்லை, அப்படிதான் சொல்லணும். என்ன ரஞ்சித்? கண்டிப்பா அந்த படத்தை கூட நான் பார்த்துருக்கேன். என்ன கேட்க மாட்டீங்களா எனக்கு என்ன ஸ்பேஸ்ல படம் பிடிக்கும்னு சொல்லிட்டு? சரி சொல்லுங்களேன், உங்களுக்கு என்ன ஸ்பேஸ்ல ரொம்ப படம்? எனக்கு ஸ்டார் வார்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸ்டார் வார்ஸ், நான் 7 பார்ட் வந்திருக்குன்னு சொன்னேன். அது ஸ்டார் வார்ஸை பத்தி தான். தெரியும் நான் அப்பவே கணிச்சேன். சரி, நம்ம மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்கே வருவோம். ரைட் நானும் அதே தான் சொல்றேன். ஏன் இன்ட்ரெஸ்ட் எல்லாரும் பிடிக்கும் அப்படின்ட்டு நித்தி சார்ட்ட இப்போ கேட்கலாம். எதனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லார் படத்தை ரொம்ப பிடிக்கும்? என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பூமிக்கு மேலே தான் வந்து அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். ஸோ அதில் வந்து பிளாக் ஹோல், வார்ம் ஹோல், நிறைய விஷயம் அதெல்லாம் சொல்லுவாங்க. அது மக்களுக்கு வந்து இப்போது வெகுஜன மக்களுக்கு வந்து அது வந்து புரியாது இல்லையா?
புதுசான ஒரு விஷயம், ரொம்ப நாளாக இருக்குது. நிறைய பேருக்கு வந்து அந்த கான்செப்டை சொல்ல தெரியாது. ஸோ இந்த படத்தில் ஓரளவு புரிகிற அளவிற்காவது வந்து விஷயங்களை காட்டியிருப்பாங்க. அதுக்காக அது அந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆமாம், ரஞ்சித், நீங்கள் ஒரு மித்தெல்லாம் சொன்னீங்க. எந்தெந்த விஷயங்களில் நம்ம வந்து ஸ்பேஸ்லேருந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதோடைய உண்மையான காரண காரியங்கள்லாம் நிறைய சொன்னீங்க. இப்போ இன்டர்ஸ்டெல்லாரில் வந்து படங்களில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் போனோன்னு வேறு விதமான விஷயங்கள்லாம் காட்டுவாங்க. ரொம்ப ஒரு தத்ரூபமாக இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இருந்தது. ஆனால் இன்டர்ஸ்டெல்லாரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தத்ரூபமான ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. கண்டிப்பாக இன்டர்ஸ்டெல்லார் வந்து அவ்வளோ பிடிச்சதுக்கு காரணமே வந்து அதோட ரியாலிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம மேலே போய் பார்த்தது இல்லை, ஸோ ரியாலிட்டி தான் அப்படின்னு நமக்கு தெரியாதுனாலும் அதை வந்து ரொம்ப அழகாகவே காமிச்சிருந்தாங்க. அதுவும் இந்த பிளாக் ஹோல், அப்புறம் இங்கேருந்து நம்ம அங்கே போகிறது, வேறு யூனிவர்ஸுக்கு போட்டால் டைம் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்ற விஷயங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. ஆமாம், அதில் உண்மையை சொல்லணுன்னா நம்ம ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா சவுண்டுன்ற ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா அங்கே வந்து அட்மாஸ்பியர் கிடையாது, ஏர் கிடையாது. ஏர் இருந்தால் தான் சவுண்டுன்ற ஒரு விஷயம் ட்ராவலே ஆகும். இது மற்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ராக்கெட் போகுது, ஒரு சேட்டலைட் மேலே போயிடுச்சு, ஸ்பேஸுக்கு மேலே போன பிறகும் அவங்க வந்து மியூசிக் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, டமால் டிமில்னு வெடிக்கும். ஒரு சில படங்கள்லாம் பார்த்தா ஸ்பேஸ் மூணில் போயிட்டு பாம்பு வச்சு வெடிக்கிற மாதிரியான கதைக்களத்தோடலாம் ஒரு சில படங்கள் வந்தது. ஆனால் இன்டர்ஸ்டெல்லாரில் வந்து எந்த சத்தமுமே இருக்காது. ஆமாம், அது ரொம்ப வித்தியாசமான ஒரு கான்செப்டில் எடுத்துருப்பாங்க. மேலே போன பிறகு சவுண்டே இல்லாமல் ஒரு பெரிய பிளவு, அந்த சேட்டலைட், அந்த ராக்கெட்டும் அந்த சேட்டலைட்டும் ரெண்டும் பிரியும் போது பார்த்தா சத்தமே இருக்காது. ஆனால் அவ்வளோ பெரிய பிரிவு ஏற்படும். அதே நேரத்தில் ஒரு வெடி வேற வெடிக்கும் அந்த ஸ்பேஸில். அந்த மாதிரியான விஷயங்கள் அப்போல்லாம் சவுண்ட் இல்லைன்னும் போது ஏன் சவுண்டு இல்லைன்னு பார்க்குற நமக்கு ஒரு ஆச்சரியமான கேள்வியோடு இருந்தது. ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் நம்ம சவுண்டோட தான் படம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஒரு விஷயத்தில் இது மாறுபட்டு ஸ்பேஸில் சவுண்டு ட்ராவல் ஆக முடியாது, ஸோ அதனால் அங்கே சவுண்டு கிடையாதுன்னு விட்டதெல்லாம் ரொம்ப டச்சிங்கான ஒரு விஷயந்தான். ஸோ கண்டிப்பாக நம்ம இப்போ ஒரு ஹாலிவுட் படத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், இன்டர்ஸ்டெல்லாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். பட் நிறைய தமிழ் மக்கள் இதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம கேபி சார் வந்து இன்னும் தெளிவாகவும் அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்ல போகிறாரே. சரி, சொல்கிறேன் அமைதி. மக்கள் எல்லாரும் ஆர்வமாக இருக்கிறாங்கன்றதோட நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க போல். ஏன்னா நான் வேறு இங்கிலீஷில் பார்த்தேன்னா எனக்கு வேறு நிறைய புரியலையா, அதான். சரி, ஓகே. இப்போது இன்டர்ஸ்டெல்லாரில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து ரொம்ப மெயினான ஒரு எலமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். ஏன்னா இந்த யூனிவர்ஸ்லேருந்து இன்னொரு யூனிவர்ஸுக்கு அவங்க போகிறாங்க. இன்டர்ஸ்டெல்லாரோட மீனிங் தெரியுமில்ல உங்களுக்கு? இன்டர்ஸ்டெல்லார் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்திலேருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு போகிறது. இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய இந்த யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது. இது இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நட்சத்திரம், நம்மளோட நட்சத்திரம் எது? நம்ம பூமிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நிலா, சூரியன். நிலான்றது வந்து நம்மளுடைய துணை கிரகம், சூரியன்றது தான் நம்மளுடைய நட்சத்திரம். இப்போ சூரியன்றது நம்மளுடைய நட்சத்திரமாக இருக்கும்போது இந்த நட்சத்திரத்துலேருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு போகிறது தான் அந்த கதை. ஸோ அப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு சாத்தியப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்மளால் இது வரைக்கும் கணிக்க முடிஞ்சது ப்ளூட்டோ வரைக்கும். ப்ளூட்டோவை தாண்டி இன்னொரு 2-3 கிரகங்கள் பார்த்தோம். ப்ளூட்டோவும் இப்போ வந்து கிரகம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஒரு நிலையில் அதுக்கு அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னும் போது எப்படி போவாங்க? சரி, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. சரி, நான் ஒரு கேள்வி கேட்டேன், நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க, சொல்லுங்க. இது நட்சத்திரம்னா நம்ம தூங்கும் போது தெரியுது இல்ல, அதுவும் நட்சத்திரங்கள் தான். இப்போ நம்ம சூரியனை மாதிரியே வேற ஒரு சில இடங்கள்ல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை தான் நீங்க வந்து நட்சத்திரமா பாக்குறீங்க. நம்ம சூரியனும் ஒரு நட்சத்திரம் தான். இன்கேஸ் நீங்க இன்னொரு நட்சத்திரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரகத்துல இருந்து நம்ம சூரியனை பார்த்தீங்கன்னா சூரியனும் இப்போ இங்கேருந்து நீங்க பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் மாதிரி தான் தெரியும். ஸோ இதுதான் வந்து நட்சத்திரங்கள் ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரம், அதாவது சூரியனாக இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரத்துலேருந்து இன்னொரு நட்சத்திர கூட்டத்துக்கு போகிறாங்க. அந்த ஒரு கான்செப்டில் தான் இந்த படம் ஆரம்பிக்குது. அது ஆரம்பிக்கும் போது எப்படி இது போகிறது சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவும் கஷ்டமான ஒரு விஷயந்தான். என்னென்னா ஒரு நட்சத்திரம் அதோடைய எண்டு என்னன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இன்ஃபினிட்டியா இருக்கு. அதோடைய எண்டு, ஒரு நட்சத்திரத்தோடைய எண்டையே கண்டுபிடிக்கலன்னும் போது இன்னொரு நட்சத்திரத்துக்கு எப்படி போவாங்க? இந்த ஒரு கேள்வி தான் நம்மளுக்கு முதல்ல வருது. இந்த இன்னொரு நட்சத்திரத்துக்கு எப்படி போவாங்கன்னா அதுக்கு ஒரு விஷயத்தை யூஸ் பண்றாங்க. அதுக்கு பேர் தான் பிளாக் ஹோல். இந்த பிளாக் ஹோல் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த நட்சத்திரத்தை விட்டு இன்னொரு நட்சத்திரத்துக்கு டிராவல் ஆகக்கூடிய ஒரு செயல்முறைக்கு உதவியா இருக்குது அப்படின்றத இந்த படத்துல உள்ள கான்செப்ட். இன்டர்ஸ்டெல்லார்ன்றதுக்கான மீனிங் என்னன்னா ஒரு நட்சத்திரத்திலேருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு டிராவல் பண்றது. அவருடைய பேர் தான் இன்டர்ஸ்டெல்லார். இப்போ வந்து ஆஸ்ட்ரோநாட் அப்படின்னு சொல்றீங்க. ஆஸ்ட்ரோநாட்னா யாரு? ஸ்பேஸ், நம்மளுடைய அட்மாஸ்பியரை தாண்டி போறவங்க ஆஸ்ட்ரோநாட்.
ஆனால் நம்மளுடைய நட்சத்திரத்தையே தாண்டி போகிறவங்க Interstellar. அவ்வளவு தாங்க, ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ அழகாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ வந்து பிளாக் ஹோலை பற்றி பார்க்கலாம். என்ன சொல்கிறீங்க, பார்க்கலாமா? பாப்போமே. பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துருவோம். இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோமாயிரத்தில் ஒரு சிறிய இடைவேளை. It's time to pick some words in glossary box with Miss Sahitya and VIT Community Radio 90.8. Regale, to entertain kids and others, especially by telling stories. Synonym of the word regale is entertain, please. Antonym of the word regale is boring. And use it in sentence format. He regaled us with wonderful stories of adventure. To pick more words from glossary box, stay tuned to VIT Community Radio 90.8. கேட்ட பாடலின் இசை முருகானந்தம். பாடலை பாடியவர் உமா மகேஸ்வரி. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பொன்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பொன்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கள் தாம்பே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஸ்பேஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸ்பேஸுக்கு போவோம். நாம் ஸ்பேஸுக்கு போகலாமா? கண்டிப்பாக போவோம். சரி, ஸ்பேஸுக்கு போகலான்னா எப்படி போகலாம்? நம்ம தான் பேசிக்கிட்டு இருந்தோமே, அதுக்கு போகிற ரோடுக்கு பேர் தான் பிளாக் ஹோலே. இல்லைங்க, ஸ்பேஸுக்கு போகிறதுக்கு பேர் பிளாக் ஹோல் இல்லை. இன்னொரு ஸ்டார் டு ஸ்டார் போகிறதுக்கு பேர் தான் பிளாக் ஹோல். ஸ்பேஸுக்கு நம்ம ராக்கெட்டில் போவோம். ஓகே, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இந்த ரிசர்ச் எல்லாமே ரொம்ப ஒரு ப்ராடர் வேல நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னா பிளாக் ஹோலை பற்றின ரிசர்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னு சொல்லணும். எப்போ ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னு தெரியுமா? என்ன ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி, 50 வருடங்களுக்கு முன்பு பிளாக் ஹோலோட ரிசர்ச் ரொம்ப டெவலப் ஆகிருந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே இது தோன்றிடுச்சு. எப்போ இது திரும்ப ஆரம்பிச்சிச்சின்னு சொல்லுங்கள். ஒரு 17th செஞ்சுரியில் கிட்டத்தட்ட, அதாவது 1795. 1795 அப்போ வந்து பிரெஞ்சு சயின்டிஸ்ட் ஒருத்தர் அவர் வந்து ஒரு ஆர்டிக்கல் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அந்த ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஹோல் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து சொல்கிற மாதிரியான ஒரு ஆர்டிக்கல். அந்த ஆர்டிக்கலில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இதுக்கு ஒரு சப்போர்ட்டிவான எலமெண்ட் வேணும். அது ஃபுல்லாக இந்த பிளாக் ஹோலை எக்ஸ்பிளைன் பண்ணலை. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாத அந்த ஒரு சுச்சுவேஷனில் 1916 தான் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணப்படுது. அதுவும் யார் மூலமானா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். யார்?
தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கான்செப்டை நம்மளுக்கு கொடுத்தவர். பிசிக்ஸ்ல அவர் தான் வந்து லெஜெண்டரி சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இந்த பிளாக் ஹோலுக்கான ஒரு சார்பு கோட்பாட்டை வந்து நிறுவுறாரு. இந்த சார்பு கோட்பாடு நிறுவன பிறகுதான் 1795 பெரி சிமோன் லேப்ளேஸ் அப்படின்ற பிரெஞ்சு அறிஞர் கொடுத்த அந்த ஆர்டிக்கலுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்டா மாறுது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பிளாக் ஹோலை பத்தி யாராவது பேசியிருக்காங்களா அப்படின்னா ஆமா பேசியிருக்காங்க. 1783 ஒரு பிரிட்டிஷ் அஸ்ட்ரானமர், அவரோட பேரு ஜான் மிஷேல், இவர் தான் முதல்ல இந்த கான்செப்டை வந்து மக்களுக்கு சொல்றாரு. ஆனா இது அந்த அளவுக்கு விரிவா சொல்லல அவங்க ரெண்டு பேரும். பின்னாடி வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான் இவ்வளவு விஷயங்களையும் இன்னும் தெளிவா சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, நம்ம இவ்வளோ ஹிஸ்டரி பார்த்துட்டோம். பிளாக் ஹோல் இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க. பிளாக் ஹோல்னா என்ன? பிளாக் ஹோல்னா என்ன? தமிழ்ல கருந்துளை. நான் தான் சொல்லிட்டு இருக்கேனே, மன்னிச்சுக்கோங்க. சரி, ஓகே. பிளாக் ஹோல்னா கருந்துளை அப்படின்னு சொல்றாங்க தமிழ்ல. இந்த கருந்துளை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கக்கூடிய ஒளி இல்லை ஏதாவது பொருள் இல்லை எதுவாக இருந்தாலும் ஸ்பேஸில் அந்த கருந்துளைக்கு பக்கத்தில் எது வந்தாலும் அதை இழுத்து உள்ளே வச்சுக்கும் அவ்வளோதான். அது எப்போதான் வெளியிடும்? இப்போ கேட்டிங்களே, இது சூப்பரான ஒரு கேள்வி. இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்த உங்களுக்கு விளக்குறேன். அதாவது நிகழ்வெல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிகழ்வெல்லை அப்படின்றது என்னன்னா, ஒரு ஊருக்கும் ஒரு எல்லை இருக்கும், ரைட்டா? இருக்கும். இப்போ உங்க வீட்டுக்கு ஒரு எல்லை இருக்கும். நிகழ்வெல்லை இல்ல, நிகழ்வு எல்லைங்களா? நிகழ்வு எல்லை, அதான் நிகழ்வு எல்லை அப்படின்றாங்க. இப்போ இந்த ஒரு நிகழ்வு எல்லையில என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு பவுண்டரி லைன். இந்த கருந்துளைக்கான ஒரு பவுண்டரி லைனா இது இருக்கு. இந்த கருந்துளை சில சமயம் கருங்குழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்வெர்டட் ஒரு ஹோல் அப்படின்னு சொல்றது. நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு குழி இருக்குதுன்னா அது வந்து ஒரு பக்கம் மட்டும்தான் குழியா இருக்கும், மிச்சம் இருக்கக்கூடிய 360 டிகிரியும் அது வந்து ஒரு மேடா இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 360 டிகிரி மட்டும் இல்ல, எந்த பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னாலும் அது குழி தான். ஒரு நல் வாய்ட். ஆமா, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இதை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பவுண்டரிக்கு பேரு நிகழ்வு எல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிகழ்வு எல்லைக்கு இங்கிலீஷ்ல ஈவெண்ட் ஹரிசான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஈவெண்ட், அதாவது இங்கிலீஷ்ல சொல்லும் போது இது இன்னமும் அற்புதமா சொல்லலாம். ஒரு கருந்துளை வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, இட்ஸ் நாட் அன் என்டிட்டி, இது ஒரு இடமோ எது பொருளோ கிடையாது, இது வந்து ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்றாங்க. இது நடக்குது அப்படின்றாங்க. இந்த நிகழ்வு தான் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியா இருக்காங்க. ஸோ இந்த கருந்துளையில நிகழ்வு எல்லைக்கு உள்ள வரக்கூடிய எந்த ஒரு மெட்டீரியலா இருந்தாலும் சரி, அதை வந்து பிடிச்சி உள்ள இழுத்துக்கும் இந்த கருந்துளை. ஸோ அந்த படத்துல அவங்க ஒரு கருப்பு ஒரு விஷயத்துக்குள்ள அப்படியே இழுத்து உள்ள கொண்டு போற விஷயம் தான் அந்த பிளாக் ஹோல். ஆமா, அதுதான் இந்த பிளாக் ஹோல். இதை வந்து நிகழ்காலத்துல இன்னைக்கு நம்மளுடைய சயின்டிஃபிக் வேர்ல்டுல எப்படி இதை பாக்குறாங்க அப்படின்னா, ஒரு நட்சத்திரம் இருக்கு, அந்த நட்சத்திரம் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அதோடைய எண்டு. ஒரு நட்சத்திரம் இப்போ பிக் பேங் தியரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ட்லேருந்து ஒரு யூனிவர்ஸ் உருவாகுதுன்றாங்க. அந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்துடைய அழிவு, பாரிய நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய பல நட்சத்திரங்கள் இருக்கு. அதில் ஒரு நட்சத்திரத்தோடைய அழிவில் இறுதி கட்டத்தில் அதோட டைமென்ஷன் தான் இந்த பிளாக் ஹோல் அப்படின்றாங்க. ஆக மொத்தத்தில் நம்மளோட சூரியனும் கூட ஒரு காலத்தில் பிளாக் ஹோலாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, இதுக்கான சான்றுகள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஒரு கிரகம் அழிஞ்சு அது மூலயமா உருவாகிற பிளாக் ஹோல் மூலயமா நம்ம வேற ஒரு நட்சத்திரத்துக்கு போகலான்னு சொல்ல வரீங்களா? இல்ல, ஒரு கிரகம் அழியறது மூலமா இந்த ஒரு பிளாக் ஹோல் உருவாகாது. அதான் ஒரு நட்சத்திரம் அழியும் போது அதோடைய பரிமாணம் மாறுபடும். அப்படி ஒரு பரிமாணமா மாறும்போது இறுதி பரிணாமத்துல இது வந்து ஒரு பிளாக் ஹோலா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. இது எந்த அளவுக்கு சான்றுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போ இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்கலாம், இதோடைய குணாதிசயங்கள் அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து என்னென்ன இல்லை அப்படின்றத முதல்ல சொல்கிறேன். இதில் வந்து ஒரு ஏரியான்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இல்லை, ஓகேங்களா? இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களோட இருப்பை தக்க வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை. அப்படி ஒரு இடம் இந்த பிளாக் ஹோலில் கிடையாது. அதே மாதிரியே நீங்கள் இருக்கும்போது உங்களை சுற்றி ஒரு ஆறான்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சர்ஃபேஸ் இருக்கும். அந்த சர்ஃபேஸ் இந்த பிளாக் ஹோலுக்கு கிடையாது. ஆனால் இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திணிவு அப்படின்னு சொல்லக்கூடிய மொத்த மாஸ் இதில் இருக்கு. மாஸ் அப்படின்னா என்ன? அதான் நானும் கேட்கலாம். மாஸ் அப்படின்னா ஒரு அடர்த்தி தன்மை. இந்த டென்சரான ஒரு விஷயத்துக்கு மாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாஸ் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. இது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தனக்குள்ள இழுத்துக்கிட்டே இருக்குது இல்ல, அதன் காரணமா இது ரொம்ப அடர்த்தி அடைஞ்சுக்கிட்டே போகுதுன்னு டென்சரான ஒரு மாஸா மாறுது. இதுதான் வந்து ஒரு பிளாக் ஹோலோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லலாம். சரி, இவ்வளவு சொல்றீங்க. நம்ம மறுபடியும் பிளாக் ஹோல் வந்து கொஞ்சம் படத்துக்கே போவோம். படத்துல வந்து அந்த பிளாக் ஹோல் வந்து இந்த ஒரு ஸ்டார்ல இருந்து இன்னொரு ஸ்டாருக்கு கொண்டு போய் விட்டுருதுங்களா? அது எப்படி? ஆமா, அது வந்து படத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம்.
அது இப்போ இருக்கக்கூடிய இந்த கான்செப்ட்லேயும் அதை சொல்கிறாங்க. இந்த பிளாக் ஹோல் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டா வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குன்னா இல்லவே இல்லை அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்கிறாரு. ஆனால் படத்தில் வந்து அது இன்னொரு பரிணாமத்துக்கான ஒரு வழிமுறை அப்படின்றாங்க. பிளாக் ஹோலுக்குள்ளே போக மாட்டாங்க அந்த படத்தில் எப்போவுமே. கடைசி இறுதி கட்டத்தில் அந்த ஹீரோ மட்டும்தான் அந்த பிளாக் ஹோலுக்குள்ளே போவார். அப்படி போன பிறகு அவர் இப்போ இருக்கக்கூடிய இந்த டைமென்ஷனில் இருக்க மாட்டார். அவர் 4th டைமென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு டைமென்ஷனுக்கு போவார். அப்போ 4th டைமென்ஷன் ஒன்று இருக்கா? அது நம்ம இது வரைக்கும் பார்க்கல. அப்படி ஒன்று இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த படத்தின் மூலமாக ஒரு கருத்தாக்கம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கருத்தாக்கத்தில் இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இந்த 3rd டைமென்ஷன்லேருந்து 4th டைமென்ஷனுக்கு அந்த ஹீரோ போகிறாரு. ஆனால் அதை உருவாக்குனவங்க யாருன்னு கேட்கும்போது அவங்க இந்த டைமென்ஷன்லையும் இல்லை, இன்னொரு வேற ஒரு டைமென்ஷனில் இருக்காங்க, 5th டைமென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவர் கூட ஒரு ரோபோட் போகும். அந்த ரோபோட் பார்த்தீங்கன்னா இன்னொரு டைமென்ஷனுக்கு போயிருக்கும் அதே பிளாக் ஹோல் மூலமாக. அது 5th டைமென்ஷனில் இருக்கும். அந்த 5th டைமென்ஷன்லையும் அதால் ஒரு சில விஷயங்களை சொல்ல முடியாது. ஏன்னா அது இன்னொரு டைமென்ஷனில் இவங்க போயிட்டாங்க, அவங்க ரீச் ஆகிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரியான டைமென்ஷனில் சேஞ்சஸ், அந்த ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க, டைமென்ஷனல் ஷிஃப்ட் அப்படின்வாங்க. அந்த டைமென்ஷனல் ஷிஃப்ட்டை வந்து இந்த பிளாக் ஹோல் கொடுக்குது. இதுதான் பிளாக் ஹோலோட ஒர்க் அப்படின்ட்டு அந்த கான்செப்டில் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த பிளாக் ஹோலை பற்றி எக்கச்சக்கமான விஷயங்கள் தெரிஞ்சுட்டோம். இந்த பிளாக் ஹோலில் எதெல்லாம் ஈர்க்கப்படுது, இதை பற்றி எப்படி நம்மளுக்கு தெரியும்? எப்படி தெரியும்? அதுதான் கேளுங்க. அதாவது இப்போ இந்த பிளாக் ஹோல் இருக்குது அப்படின்னா அதை வந்து பார்க்கவே முடியாது. எந்த லைட் போனாலும் உள்ளாக்க அப்சர்வ் பண்ணிக்க நமக்கு தெரியாது. பட் நம்மளுக்கு அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அந்த பிளாக் ஹோலில் நான் ஒரு சர்ஃபேஸ் இருக்குன்னு, ஒரு பவுண்டரி இருக்குன்னு, நிகழ்வு எல்லை, அந்த நிகழ்வு எல்லையை சுற்றி வரக்கூடிய ஒரு சில பொருட்கள், அதாவது இப்போ ஒரு விண்மீன் வருதுன்னு வச்சுங்களேன், அந்த பவுண்டரி லைனை டச் பண்ணாமல் அது கூட வர்றது, இல்லை அந்த பவுண்டரி லைனுடைய எதிர்பக்கம் இருக்குல்ல அதை தாண்டி அப்படி சுற்றி வர்றது, இந்த மாதிரியான பொருட்களுடைய ட்ராவல் டைம், அந்த ட்ராவலிங் வேவ் எல்லாம் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி இந்த இடத்துல ஒரு பிளாக் ஹோல் இருக்குது அப்படின்றத நம்ம கிரகிக்க முடியும். ஆனாலும் நம்மளால் அதை பார்க்க முடியாதுன்றது தான் இங்கே உண்மையான ஒரு விஷயம். ஸோ இப்படி அந்த பிளாக் ஹோலில் எல்லாத்தையும் உள்ளே இழுத்துக்கிட்டே இருக்குல்ல. இன்னொரு கான்செப்டில் இப்படி இழுக்கப்பட்ட அந்த பொருட்கள் எல்லாமே எங்கே போகுது அப்படின்னு கேட்டிங்க தெரியுமா? அது எங்கே போகுதுன்னா மையத்துக்கு போகுது. அந்த மையத்தில் வந்து இந்த பொருட்கள் எல்லாமே ஒரு ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி அதோடைய ரேடியேஷன் லீக்கேஜஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு கான்செப்டில் சொல்கிறாங்க. ஸோ இந்த ரேடியேஷன் லீக்கேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா மொத்தமாக ஒரு வெப்பநிலையில் வெளியேறும். ஓ, யூ மீன் எல்லாமே எரிஞ்சு போயிடும்னு சொல்ல வரீங்களா? எரிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே நெருப்பு கிடையாது. அந்த நெருப்பை உங்களால் பார்க்கவும் முடியாது. ஏன்னா லைட்டையே உங்களால் பார்க்க முடியாதுன்னும் போது அதை உங்களால் பார்க்கறது கஷ்டம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு விளக்கணும் அப்படின்னும் போது எனக்கு வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கண்டிப்பாக தேவைப்படுறாரு. அவருடைய தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி எனக்கு ரொம்பவும் முக்கியமாக இருக்குது. இந்த சார்பு கோட்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்குலாரிட்டி அந்த பிளாக் ஹோலோட மையத்தில் இருக்கும் அப்படின்றது அவருடைய கான்செப்ட். இந்த சிங்குலாரிட்டினா என்ன? சிங்குலாரிட்டினா ஒருமைத்தன்மை அப்படின்னு சொல்லலாம் தமிழில். அங்கே வந்து எந்த ஒரு பொருட்களுக்குமான வடிவமோ இல்லை அதோடைய டைமென்ஷன் எல்லாமே செதஞ்சிரும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, டைமென்ஷனல் ஷிஃப்ட் அப்படின்றது. ஒரு பொருட்களுக்கும் ஒரு விதமான ஒரு ஷேப் இருக்குது. ஆஸ்ட்ராய்டுக்கு ஒரு ஷேப் இருக்குது, மூணுக்கு ஒரு ஷேப் இருக்குது, நம்ம எர்த்துக்கு ஒரு ஷேப் இருக்குது, சன்னுக்கு ஒரு ஷேப் இருக்குது. இப்போது ஏதாவது ஒரு எரிக்கல் வருதுன்னா அதுக்கு ஒரு ஷேப் இருக்குது. இந்த ஷேப்ஸ் எல்லாமே உடஞ்சி போயிடும் அப்படின்றாங்க அந்த கான்செப்டில். துகள் சொல்ல வரீங்க? கண்டிப்பாக எக்ஸாக்டான வேர்டு துகள் கை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த துகள் கை அளவு மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இப்படி அந்த சென்டருக்கு இது அப்சர்வ் பண்ணுது. இது கூடவே இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்த்தாகணும். இது எல்லாமே நம்ம பார்க்கறது ஒரு ப்ராப்பர்ட்டி பேஸில் தான் நம்ம பார்க்குறோம். இதை தாண்டி ப்ராப்பர்ட்டின் போது பெரிய பெரிய விஷயங்கள் தான் பார்க்குறோம். குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம நிறையவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸில் இதை வந்து வேற ஒரு விதமாக விளக்குறாங்க. என்னென்னா, இந்த அப்சர்வ் ஆகக்கூடிய இந்த மெட்டீரியல்ஸ்லாம் ஹீட்டாக வெளியாகுது அப்படின்னு சொன்னேன்ல, இது வந்து எந்த வகையில் வெளியாகுதுன்னா இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் மூலமாக இது வந்து நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க. இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் தான் நம்மளுக்கு இந்த சென்டருக்கு போகக்கூடிய இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே வெளியில் போகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பிளாக் ஹோல் அப்படின்றது எப்படி செயல்படுது அப்படின்றதுக்கான தகவல்கள். ஓ, ஒரு சின்ன தகவல். ரொம்ப சின்ன தகவல் பிளாக் ஹோலை பத்தி. இவ்வளவு பெரிய அண்டத்துல ஒரு பிளாக் ஹோலை பத்தி சொல்லணும்னா இந்த 1/2 மணி நேரம் பத்தாதுல்ல? கண்டிப்பா ரொம்பவே நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை சொன்னீங்க. மேலும் எதனா விஷயம் தான் பகிர்ந்துக்கங்க. இப்போ நான் இவ்வளவு விஷயங்கள் சொன்னேன். இந்த ஹாக்கின் ரேடியேஷன் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. என்னன்னா, அந்த ஒரு
ஹீட்டாக கசியுதுன்னு சொன்னேன்ல, அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே உள்ள மையத்துக்கு போயிட்டு ஹீட்டாக கசியுதுன்ட்டு, அதுக்கு பேர் வந்து ஹாக்கிங் ரேடியேஷன் அப்படின்றாங்க. இந்த ஹாக்கிங் ரேடியேஷன் ஒன்று உங்களுக்கு யார் ஞாபகம் வருது? ஸ்டீஃபன் ஹாக்கிங். கண்டிப்பா இந்த ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்குனது அவர் தான். ஸோ அவர் தான் வந்து இந்த ஹாக்கிங் ரேடியேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. எனக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியை நிறைவே பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். என்னன்னா, இந்த கருங்குழியில எல்லா பொருட்களும் உள்ளே இழுக்கப்படுது, ஒரு ஹீட் ரேடியேஷனாக வெளில போகுது. இது ஏன் நடக்குது? ஏன்னா ஒரு ஸ்டார் அழியுது. ஒரு ஸ்டார் அழியும் போது ஏன் நடக்குது இந்த விஷயம்? அந்த டைமென்ஷன் எண்டுக்கு வருதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. டைமென்ஷனுக்கு எண்டுக்கு வருதுன்னா இந்த பொருளோட டைமென்ஷன் தான் எண்டுக்கு வருது. நான் கேட்கறது, இந்த கருங்குழி ஏன் இழுக்குது? இன்னொன்னு உருவாக்குவோ அதுக்கான அர்த்தங்கள்லாம் இன்னும் நமக்கு தெரியல. இதுல வந்து நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில இருக்கும். ஒரு கருங்குழி, அதாவது பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருந்துளையில ஏன் பொருட்கள் இழுக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை ஒரு 2-3 நிமிஷத்துலலாம் சொல்ல முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. படங்கள்லாம் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னது எனக்கு இப்போ ஞாபகம் வச்சு. நீங்கள் போய் ஒரு படம் பார்த்துட்டு வாங்க. நான் இந்த கருங்குழியில் எதுக்காக பொருட்கள் உள்ளிழுக்கப்படுதுன்றத இன்னொரு 1000 நிகழ்ச்சியில் சொல்கிறேன். கம் டு த செகண்ட் பார்ட். இன்னொரு 2வது பார்ட்டில் வந்து நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சி அறிவோம் 1000. இன்னைக்கு விஐடி பண்பலையில் ஸ்பேஸ் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். என்னோட இருந்தவங்க வித்யராஜ், ரஞ்சித் குமார், நான் உங்கள் அன்பு தோழன் கேபி ஆனந்த். நன்றி நேர்களே. மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளால் உங்கள் மனங்களை கவர்ந்த இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 9 மணிக்கு 90.8 பண்பலை அலைவரிசையில் ஆரம்பமாகும். விஐடி பண்பலை 90.8 நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.